Hello. Good morning. Good morning, Nakana. Yeah, கேக்குது. காலை வணக்கம். நான் சொல்றது கேக்குதா? சொல்லுங்க பாப்போம். Is my voice is audible? Wait a minute. Let me complete this setup. Yes, da. Good morning, Nakana. ஓகே, இது ஓகே. ஒரே 2 minutes கொடுங்க. ஸ்டுடியோ மாத்திட்டாங்களா? That's what the constitution says. Thank you da. வணக்கம். வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். 2 minutes ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம். Yes. Good morning. Add வருதா? மார்னிங் கிளாஸ் வரையா? வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். ஆஃப் பண்ணுறோம். ஓகேவா? யா பார்த்துலாமா? காலை வணக்கம். நான் சார் 7 மணி ஆச்சு சார், 7:15 ஆச்சு சார், எதுக்கு சார் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கேன், ஸ்க்ரீன் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். இது வேறு ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க, புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்குது, அதான் வேறு ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயம் தான் ஷாம், நீ ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தேன். ஓகேவா? தம்பி ப்ரஷ் பண்ணிட்டு வரட்டும், எவ்வளோ நாள் தான் ப்ரஷ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கான், இவ்வளோ நாளாக ப்ரஷ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக லேட்டாக ஆரம்பித்தேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வீடியோலாம் கிளியர் தானே இருக்கு? எஸ். அப்போ இன்னைக்கு நம்ம இது ஏற்கனவே பேஸ் பண்ணி பார்த்தது தான்டா. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க இல்லையா சார், 12th ப்ரீவியஸ் நம்ம 11th பார்த்துட்டு 12th பார்க்காம எப்படி சார் அப்படின்றதுனால தான் நம்ம 12th பார்க்க போகிறோம். ஸோ 12th நம்ம என்ன தான் 11th 12th கம்பேர் பண்ணும்போது 12th நமக்கு 13 சாப்டர் தான் இருக்குது. எத்தனை சாப்டர் இருக்குது? 13 சாப்டர் இருக்குது சார். அப்போ 11th தானே சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாமே இல்லை, முக்கால்வாசி எல்லாமே சொல்ல முடியாது, முக்கால்வாசியான இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எங்கே பிரச்சனை இருக்குன்னா இந்த 13 சாப்டர்ல பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் 11th and 12th கொடுத்து தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 12th ஒரு இன்ச்சு மேலே கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பாருங்களேன், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் இல்லை, ஜெனடிக்ஸ் 3 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் எல்லா ஜெனடிக்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ரீப்ரொடக்ஷன் சொல்லவே வேணாம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற அந்த 3 சாப்டர், அந்த 3 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 2 ரீப்ரொடக்ஷன் என்ன, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன் ரீப்ரொடக்ஷனாக இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம், அதுல என்ன இருக்கு? அதுலேயும் 3 இது இருக்கு, அந்த 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி. நான் சார் எல்லாத்தையும் சொல்றீங்கன்னா எஸ், 1 by 1 அப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பயோடெக்ல இருக்கக்கூடிய அந்த பேசிக்கா வரக்கூடிய 2 சாப்டர் வந்துட்டு ரெண்டு சாப்டரும் இம்பார்ட்டன்ட் தான், பட் பேசிக்கா வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் தான் அதிகமாக ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க எடுத்து பார்த்தோம்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இருந்தா கொஞ்சம் கம்மியான கேள்விகள் கம்பேரிட்டிவ்லி சொல்லுவாங்க. அதாவது கம்மியான கேள்வி நல்லா சார் 2 3 4 கேள்விகள் தான். 4 கேள்வியே கம்மியா சார்னா ஆமா, ஏன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சாப்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 7 கேள்விகள் மேட்ச் டு மேட்ச், மினிமமே 5 கேள்வி கேட்டுருங்க. எவ்வளவு மினிமம் சொல்றேன், மேக்ஸிமம் சொல்றேன், மேக்ஸிமம் 7 கேள்வி கேட்கறேன், மினிமம் 5 கேள்வி வந்து இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்டான சாப்டர்னு பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே எங்க இருக்கு? நம்ம 12th நீட்ல தான் இருந்துட்டு இருக்கு, 12th பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 12th தான் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ண போறோம். ரெடி எல்லாருமே? ரெடியா வந்தாச்சு எல்லாருமே? சூப்பர். யா, மை நேம் இஸ் சுபாஷ். ஓகேவா? எஸ், ஒரு பிளாஸ்ட் பண்ணி விடுங்க பாப்போம். எஸ்,
ஒரு பிளாஸ்ட் பண்ணி விடுங்க கமெண்ட் பாக்ஸை பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் ஆர்டராகவே போயிடலாம். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்லேருந்து எப்படி போகுது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி என் கிளாஸ்னாலே இருக்கணும், வாட்டர் பாட்டில் இருக்கணும், கையில் நோட்ஸ் இருக்கணும். ஓகேவா? Ready to blast. Fantastic and fantabulous. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ல எல்லா கான்செப்டும் முக்கியமா இருந்தாலும் கூட அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் ரெண்டு கான்செப்ட் இருக்கும். என்னது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கும். அதுவும் கேட்காம டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த எண்டோஸ்போம். இதுல இருந்து தான் நமக்கு ரிப்பீட்டடான கேள்விகள் வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. என்ன கேமெட்ஸ்ல யூஸ் பண்ண போறோம், என்ன எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி வருது, எந்த ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு, எப்படி வந்துட்டு போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் பண்ண போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு எந்த பேஸ்ல வந்து டெவலப் ஆகுது, வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல என்ன இருக்க போகுது, ஜெனரேட்டிவ் செல்ஸ் என்ன இருக்க போகுது, எப்படி ஒரு ஆனோட்ரோபஸ் ஓவில் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் வச்சு சொல்லி தான் அதிகமாக ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் பார்க்க போறோம். ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா? ஆட் வரும். சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கா? அட்ஜஸ்ட்மென்ட் கொடுங்க. சவுண்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ். ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ கிளியரா இருக்கா? இப்போ சவுண்ட் கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமாடா? அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆட் வரும்டா. பிகாஸ் நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இஸ் நாட் ஈவன் சீன் yet. பட் டோன்ட் வரி. ஓகே, இப்போ கிளியர் தானே? ஓகேடா, சூப்பர். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு பேசிக்காக நம்ம பார்த்தது தான். ஓகே, எண்ட் ஆஃப் த மார்ச் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம மறுபடியும் பார்க்குறோம் ரிவிஷன் கான்செப்ட்ல. ஓகேங்களா? நான் கான்செப்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம நடத்திடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கையில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following has proved helpful in preserving the pollen as a fossil? ஒரு போலனை ஃபாசிலா ப்ரிசர்வ் பண்றதுக்கு, எப்படி ஒரு போலனை ஃபாசிலா ப்ரிசர்வ் பண்றதுக்கு எந்த விஷயம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. which of the following is helpful to preserve the pollen as a fossil? ஒரு போலனை ஃபாசிலா ப்ரிசர்வ் பண்றதுக்கு யார் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்றாங்க. யா, இது ரொம்ப ஈஸியானது. பேசிக்கானது, ரொம்ப ஈஸியானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறான் அப்படின்னாலே அதுல இருந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல இருந்து பேசிக்கா. ஏன்னா அவங்க வந்து வேறெல்லாம் கான்செப்ட்லாம் வந்து மாத்தி கேட்க முடியாது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேட்டிவ் செல்ஸ், ஜெனரேட்டிவ் செல்ஸ், 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இதுக்கு அவுட்டர் லேயர்ல வந்துட்டு ஹெச்ஐன், இன்டைன் 2 லேயர் இருக்கும் இல்லையா? ஹெச்ஐன், இன்டைன் 2 லேயர் இருக்கும். அதுல இந்த ஹெச்ஐன் லேயர் எப்படி இருக்கும்? டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இந்த டிஸ்கண்டினியூஸா இருக்க லேயர் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, which is made up of sporopollen. ஹெச்ஐன் which is made up of sporopollen. இந்த ஸ்போரோபுலின் தான் நமக்கு வந்துட்டு இதை வந்து ஃபாசிலா ப்ரிசர்வ் பண்றதுக்கு. ஏன்னா தெரியல, எந்த ஒரு என்சைம் போட்டுமே அதை என்ன பண்ண முடியாது, டீக்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறதுனால தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்போம், ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருப்போம். போலன் as a fossil நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, ஸ்போரோபுலின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கலக்கிறீங்களா? ஃபைன். ஆப்ஷன் சி ஸ்போரோபுலின். சூப்பர். ரமதி, காயத்ரி, நந்திதா, பஃபாஸ், பரமன், அனன்யா, ஜெயதீப், கோமதி, இந்துமதி, தமிழரசி. ஃபைன்மா. சுபஸ்ரீ, ஷாம், பாலாஜி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். குட் மார்னிங் நமது. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Pollen grains can be stored for several years in liquid nitrogen having the temperature. liquid nitrogen temperature என்னது? cryo preservation அப்படின்னு சொல்லுவோம். liquid nitrogen யூஸ் பண்ணி நம்ம preserve பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? cryo preservation அப்படின்னு. அப்படி liquid nitrogen cryo preservation அப்படின்னு டெக்னிக் யூஸ் பண்ணி cryo பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன டெம்பரேச்சர்? எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய -196 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இதை ஸ்டோர் பண்ணிருப்போம். -196 டிகிரி செல்சியஸ். -196 டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. அகைன் ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க. சூப்பர். எஸ் அனன்யா, பபாஸ், நிஷா, மித்தில், காயத்ரி, கோமதி, இந்துமதி, தமிழரசி,
அபிநயா, பாலாஜி, சுபஸ்ரீ, ஷாம், கலைக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் ஆட்லாம் வருதா? யாருக்காவது ஏதாவது பொலிட்டிக்கல் ஆட் வருதா? பொலிட்டிக்கல் ஆட் யாருக்கா வருதா? இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சா? பொலிட்டிக்கல் ஆட் வருமா வராதான்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்ன அப்படின்றது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் வாட் இஸ் த டபுள் ஃபெர்டிலைசேஷன்? டபுள் ஃபெர்டிலைசேஷன் வாட் இஸ் கால்ட் அஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நேம்ஸ் என்னது? டிஎம்கே ஹேண்ட் வந்துச்சா? சரி, டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் எதனால சொல்றேன் சார்? நிறைய விஷயம் நடக்குமே சார். டபுள் ஃபெர்டிலைசேஷனா ரெண்டு ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். ஒரு ஃபெர்டிலைசேஷன் என்ன பண்ண போகுது? ஜைகோட் ஆஃப் கூட ஃபார்ம் பண்றதுக்கு என்ன ஆகுது? ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஆகுது? ஒரு மேல் கேமெட்ஸும் அங்க இருக்கக்கூடிய எக்கும் ஃபியூஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு மேல் கேமெட்ஸும் ரெண்டு போலார் நியூக்ளியும் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு போலார் நியூக்ளியம் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நடக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கேமி. ஜைகோட் ஃபார்ம் ஆகுது தெரியுமா? அதை நம்ம என்ன சொல்லிருப்போம்? சிங்கேமி அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். செகண்ட் ஃபார்ம் ஆகுது தெரியுமா? இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் போலார் நியூக்ளியோட பேஸ் பண்ணி நமக்கு பென் வந்து எப்படி இருக்குது? ட்ரிப்ளாடா தான் எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு போலார் நியூக்ளியர் என்ன மேல் கேமெட்ஸ் என்ன மூணு ஆப்ளானுமே சேர்றதுனால இது நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ பேசிக்காவே டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றது தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். எஸ் டகன், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். குட் மார்னிங் டா அனன்யா. பானி கேப்டன் சார், நல்லதுடா. குட் மார்னிங் அக்ஷயா. குட் மார்னிங் டா பாப்பாஸ். Yeah, super. Otherwise, slow ஆயிடுச்சா? Yeah, super. சமலரசி, காயத்ரி, இந்துமதி, கோமதி, வனிதா, பபாஸ், மதி கலைக்கிறீங்க. ஓகேவா? அனன்யா, நிஷா, சுபஸ்ரீ, அபிநயா, பாலாஜி, ஷாம், சமலரசி கலைக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கு? இல்லை ஃபைனாக தானே இருக்கு. வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கு. Is it my voice is low or is it fine? Fine தானே. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம்ல. வெயில் காலம் இல்ல, அதனால தான் வெயில் காலம்ல அதான் எம்ஜி ஆட், ஏசி ஆட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபைன், தேங்க்யூடா. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்ப்போம். அட்ராக்டன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார். யாருக்கு வந்து அட்ராக்டன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து ரிக்வயர் பண்றதுக்கு? இப்போ பாலினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த பாலினேஷன் பேசிக்கா எப்படி நடக்குது? ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்னால நடந்துட்டு இருக்கும். அப்படிதானே? பாலினேஷன் அப்படின்றது ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்னால நடந்துட்டு இருக்கு. மெயினா நம்ம பார்க்கக்கூடிய பாலினேட்டிங் ஏஜென்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டா தான் இருக்கு. ஸோ இன்செக்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுப்போம்? ஏதாவது ரிவார்டு கொடுப்போம். சும்மா வந்து நம்ம பாலினேஷன் பண்ணிட்டு போகுமா? இன்செக்ட் போகாது. அப்போ அதுக்கு ஏதாவது நமக்கு விஷயம் கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண போகுது? அது வந்துட்டு நமக்கு பாலினேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அட்ராக்டன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாலினேஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் வில் பி என்டமோஃபிலி. என்டமோஃபிலினா என்ன? என்டமோஃபிலினா என்ன? பேசிக்கா வந்துட்டு இன்செக்டை யூஸ் பண்ணிட்டு இல்லையா? இன்செக்ட் பாலினேட்டரால இருக்கிறது. ஓகே, அது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ. ஓகே, இன்செக்ட்னால பாலினேஷன் பண்றவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்செக்ட் சொல்றது இந்த அனிமல்ஸ், லிவிங் பீங்ஸ் பேஸ் பண்ணி அனிமல்ஸ் பேஸ் பண்ணி நடக்கூடியது தான். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன கொடுப்போம்? அட்ராக்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். அந்த பாலினேட்டிங் ஏஜென்ட் தான் என்ன கொடுத்துட்டு இருப்போம்? அட்ராக்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா என்ன ரெக்டர்ஸா தான் இருக்கலாம், தேனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விஷயம் சூடோ பாலினேஷன்ல பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அட்ராக்ட் ஆகி அது வந்துட்டு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? எஸ் நமக்கு வந்துட்டு பாலினேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா. சைலின், அனன்யா, இந்துமதி, மோனிஷா, சந்தியா, பாலாஜி, அக்ஷயா, கோமதி, காயத்ரி, அனன்யா, அபிநயா, சுபஸ்ரீ, தமிழரசி, ஷாம், பபாஸ் கலைக்கிறீங்க. எஸ் தாஷா. ஓகேவா? ஆமா. குட் மார்னிங். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பெனிஃபிட்ஸ் இருந்தா, எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்துட்டு பாலினேஷன் பண்ணுவேன். அப்படின்னு சும்மாலாம் பண்றதுக்கு நானும் மதர் தெரேசா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்செக்ட்லாம் சொல்லிருக்கோம். ஸோ எனக்கு ஏதாவது யூஸ் இருக்காதுனால அப்படின்றது இருந்தால் மட்டும் தான் நான் பண்ணுவேன். அப்படின்றதுனால தான் இதை நிற்காம அட்ராக்டன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்போம். அட்ராக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் மறுபடியும் வந்துட்டே இருக்கு.
flowers which have a single ovule, நல்லா புரியுங்க, single ovule in the ovary are packed into inflorescence or pollinated by single ovule in the ovary. இது நம்ம இன்சைட் கொடுத்த லைன் தான். Single ovule in the ovary and packed into the inflorescence are usually pollinated by how? எப்படி வந்து pollinated பண்ணப்படுகிறது? எப்படி வந்து pollinated பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத பாருங்க, சிங்கிள் ஓவியூல் இங்க சிக்கா இருக்க சிங்கிள் ஓவியூல் இருக்கிற ஓவரி இன்ஃப்ளோரசன்ஸ்ல பேக் ஆயிடுச்சுன்னா விண்ட் பாலினேஷன் மூலமா, எப்படி விண்ட் பாலினேஷன் மூலமா வந்து பாலினேட்டட் பண்ணப்படும். இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணு லைட் இருந்தாலும் கண்ணு கூசினாலும் இங்க நான் அப்படி வச்சேன்னா உங்களுக்கு கண்ணு கிளார் அடிக்குது இல்லையா? நோ ப்ராப்ளம். So it's going to be option B is right answer. Yes. என்னது wind pollination மூலமா நான் வந்து pollinator பண்ணப்படுது அப்படினு. Okay, so option B is right answer. Super அக்ஷயா, காயத்ரி, ஷாம், நிலோ சூப்பர் மாஸ், இந்துமதி, சந்தியா, சுபஸ்ரீ, அனன்யா, மோனிஷா, கோமதி, அபிநயா, காயத்ரி, தமிழரசி, அக்ஷயா கலக்கிட்டீங்க. It's going to be option B wind pollination. Friends with என்ன ஒரு எக்ஸாம்பிள் பா. என்னெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு வேற எந்த எக்ஸாம்பிளும் கிடைக்கலையா? வேற எந்த எக்ஸாம்பிளும் கிடைக்கலையா? காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன் சார், அது ஒரு எக்ஸாம்பிள். கன்சியூமர் பேஸ் பண்ணி வர்றது அது ஒரு எக்ஸாம்பிள். வேலைக்கு போகும்போது ஒரு வேலைக்கு நீங்க போகும்போது, நீங்க டாக்டரா போகும்போது, சரி வேற ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது நீங்க உங்க ஒர்க்கை கொடுக்குறீங்க, நீங்க சம்பளத்தை வாங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது நீ எங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல போய் நிக்கிறேன்னு பாருக்கீங்களா? அங்க நிக்கிறீங்கடா நீங்க. பல்லு தேய்ச்சி வந்துட்டான் போல, அதனாலதான் அந்த சுறுசுறுப்பை காட்டுறான் போல. The dioecious flowering plants prevents both. Dioecious flowering plants என்ன? அது என்னது prevent பண்ணுதுன்னு சொல்லுங்க. prevent என்ன பண்ணுதுன்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, prevent என்ன பண்ணுது அப்படின்னு. ஹாய் செந்தில்குமார். dioecious flowering plant டைஏஷியஸ் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். டைஏஷியஸ் அப்படி கொஞ்சம் ரெண்டு இருக்கணும். அப்படின்னா டைஏஷியன் ரெண்டு இருக்கணும். அப்போ தனித்தனியா இருக்கிறது தான். ஓகே, மெயிலுக்குன்னு ஒரு தனி ஃபிளவரும் ஃபீமேலுக்குன்னு ஒரு தனி ஃபிளவரும் இருக்கிறதுனால தான். மெயிலுக்குன்னு ஒரு தனி ஃபிளவர், ஃபீமேலுக்கு ஒரு தனி ஃபிளவர் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்ல. ஓகேவா? நம்ம கெய்ட் நாக் எம்ஏ பண்ற மாதிரி சேம் பிளான்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்ல இப்படி இருக்கிறது. டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்ல இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்குதுன்னா என்ன ப்ரிவென்ட் ஆகும் தான் கேட்டிருக்கேன். என்ன நடக்கும்னு கேட்கல. விச் பிளான்ட் ப்ரிவென்ட்ஸ், என்ன ப்ரிவென்ட் ஆகுது? செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பிளான்ட்ல இல்ல, டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கும். அப்போ கெய்ட்னோகேமி ப்ரிவென்ட் ஆகும். ஓகே, அப்போ ஆட்டோகேமி அண்ட் கெய்ட்னோகேமி வந்து ப்ரிவென்ட் ஆகப்படுகிறது. சோ ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் A is going to be the right answer. எஸ் பாப்பா எல்லாம் எக்ஸாம்பிள். சூப்பர் பாஸ் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? எஸ் சூப்பர். செந்தில்குமார், நிலோ, சங்கீதா, பியாரி, காயத்ரி, சந்தியா, அக்ஷயா, நந்திதா, கோமதி, இந்துமதி, ஷாம், அனன்யா, மோனிஷா, ஜெயதீப், அபிநயா, தமிழரசி கலக்கிட்டீங்க. Option A is the right answer. Option A, autogamy and gametogamy prevents in dioecious. Monoecious plants என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது bisexual flowers. Bisexual flowers ஆனது அந்த ஒரே பிளான்ட்ல வந்துட்டு மேல் ஃபீமேல் இருக்கும், மேல் ஃப்ளவர் இருக்கும். at the same time வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலோட கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் bisexual and unisexual. இது unisexual flowers என்ன different plants அப்படின்றது. Functional megaspore in a angiosperm is develops into. நல்லா புரியுங்க. functional megaspores என்னவா டெவலப் ஆகுது? What does the functional megaspores develops into? ஆட் கம்மிங் கண்ணா, மார்னிங் கிளாஸ்டா கொஞ்சம் ஒரு 1 hour, ஒரு 8 o'clock வரைக்கும் பொறுத்துக்கோங்க. 8 o'clock கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? 7:30க்கு அவர் தூங்கிட்டு இருப்பாரு. அவரோட ஸ்லீப்பிங் டைம் 7:30 போல. நம்ம 8 o'clock வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுறேங்க. ஒரு half an hour அதுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க. அண்ட் வில் ஆஃப் தி ஆட். இல்லாமல் நம்ம புது ஸ்டுடியோ கொடுத்துட்டாங்களா, கொஞ்சம் புதுசாக இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. பாதி தலை மேலே தெரிய மாட்டேங்குது. கேமரா வேறு புது மாடலாக இருக்குது. போர்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. லைட் வேறு ரொம்ப இருக்குது. ஏற்கனவே எனக்கு கண்ணு அடிச்சிட்டு இருக்கு. இதில் லைட் வேறு அடிச்சு கண்ணு வேறு போட முடியல. சரி பார்ப்போம். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து மியாசிஸ் பேஸ் பண்ணி நடந்து 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மெகாஸ்போர்ஸ்ல 3 வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். எது 3 டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான் என்ன நடக்கும்?
ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரை ஆட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது என்னவா டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேரியோகைனசிஸ் மட்டும் நடந்து கேரியோகைனசிஸ் என்னது நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் நடந்து மைட்டாட்டிஸ் பேஸ் பண்ணி 2 4 ஆகும் 4 8 ஆகும் அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ரியோ சாக்கா ஃபார்ம் ஆகுது. அந்த எம்ப்ரியோ சாக் தான் நம்ம என்ன படிச்சிருப்போம் 8 நியூக்ளியேட் 7 செல்டு கண்டிஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 8 நியூக்ளியேட் 7 செல்டு கண்டிஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்கா தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இது எல்லாமே எப்படி இருக்கும் ஆப்ளாய்டா தான் இருக்கும். இது எல்லாமே என்ன பேஸ்ல இருக்க போகுது ஆப்ளாய்டு பேஸ்ல தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே சூப்பர். அக்ஷயா, சந்தியா, ஆயுப்ஸ், மோனிஷா, அனன்யா, தமிழரசி, ஷாம், சங்கீதா, இந்துமதி, கோமதி, அபிநயா, பப்பாஸ், கலகினி. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே ஜூம்ல இருக்கு இல்லடா இவ்வளவுதான்டா ஸ்கிரீன் பாத்தீங்களா அவுட்டர் வால் தெரிஞ்சிருச்சு. இதான் இதோட அவுட்டர் வால். இதுக்கு மேல நம்ம போக முடியாது. மேல போனா பின்னாடி இருக்கிறதுல தான் தெரியும். இதான் கரெக்டானது செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சரி ஓகே சூப்பரா ஜெயதீப் கலக்கினி. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். which one of the following statement is not true? again தப்பான ஸ்டேட்மென்ட் எது அப்படினா which of the following statement is not true? which of the following statement is not true? நீங்க பாக்குங்க எது வந்து ட்ரூ கிடையாது. இதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் டைம் இல்ல ரிவிஷன் பண்ற டைம் தான். இன்னைக்கு என்ன நாள் 22 22nd of April. சாலிடா அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 நாள் இருக்குமா? எஸ் 10 நாள் தான் இருக்கு. ஏன்னா 11வது நாள் உங்களுக்கு May 3 வந்துடுது. 16வது நாள் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. 10 நாள் லாஸ்ட் 10 days அப்படி சுத்தி கடைசி 10 நாள்ல வந்து நின்றுட்டு இருக்கும். ஓகேவா? சரி இது ரொம்ப ஈஸி. டெபிட்டம் ஹெல்ப்ஸ் இன் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன்சர் அப்படி கொடுக்கலாம். டெபிட்டம் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன்சருக்கு ஹெல்ப்ஃபுல் நஹி ஹை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட்டம் நரிஷ்மெண்ட் ஆஃப் ஆன்சர் தான். ஓகேவா? அதுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கு நரிஷ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. டெசிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். யா ஹார்ட்லி 10 days. எஸ் ஃபைனல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் கரெக்ட் இருக்கணும். சூப்பர். மோனிஷா, இந்துமதி, தமிழரசி, ஆயுப், அக்ஷயா, அனன்யா, சந்தியா, ஜெயதீப், யாரி, பப்பாஸ், கோமதி, ஷாம், கலகினி. ஓகேங்களா? எஸ் இஸ் ஆல்வேஸ் கிவ் நரிஷ்மெண்ட் அண்ட் டெவலப்பிங் ஆஃப் ஆன்சர் தான் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன்சர். அதாவது டெசிஷன்ஸ் என்ன சொன்னா உடச்சிட்டு வர்றதுக்கு அதே மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அதே உடச்சிட்டு வெளியே வந்துடும். அந்த டெசிஷன்ஸ்க்கு வந்துட்டு டெபிட்டம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கணும். யா ஃபைன். எஸ் ஒரு சைடு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இன்னும் 10 நாள் நமக்கு தேவையான நமக்கு கிடைச்சிருமே அப்படின்னு எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் இன்னொரு சைடு கொஞ்சம் பயமாவும் இருக்கும். பட் நமக்கு பயத்தை விட எக்ஸைட்மெண்ட் தான் அதிகமா இருக்கும். அந்த அப்படிதான் நம்ம அதை அப்ரோச் பண்ணோம். மறுபடியும் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட் அப்படின்றதுக்கு விச் ஆர் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் அகைன் நாட் கரெக்ட். தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்றத மறுபடியும் கேள்வியா கேட்டிருக்காங்க. இவ்வளவு தெரியும் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டிருக்கோம். குட் மார்னிங்மா. எஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. சூப்பர் இருக்கணும். தினம் இருக்க போது இன்கம்பேக்டபிலிட்டி கான்செப்ட்ல வரப்போகுது. எப்படி வரப்போகுது? இது இன்கம்பேக்டபிள் கான்செப்ட்ல வரப்போகுது. ஸோ ஜெர்மினேட்டட் பேஸ்மெண்ட் நடக்க இன்கம்பேட்டபிலிட்டி கான்செப்ட்ல வரப்போகுது. வேற ஸ்பீஷிஸ் ஆஃப் இது வந்து அது டெவலப் பண்ண விடாது. அதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிள் படிச்சிருப்போம் இல்லையா? எஸ் சூப்பர். அபிநயா, தமிழரசி, அக்ஷயா, தர்ஷினி, சந்தியா, கோமதி, அனன்யா, தமிழரசி, சங்கீதா, கலகினி. இது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். என்டிஏ ட்வீட் போட்டு டென்ஷன் ஏற்றுறாங்களா? அது அப்படி தான் பண்ணுவோம். அவங்களுக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். என்டிஏக்கு ட்வீட் போட வேண்டியது அடுத்த டென்ஷன் ஆக வேண்டியது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஓகேவா? அடுத்தது இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பார்டஸ் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபில்லிஃபார்ம் அப்பார்டஸ் எதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஃபில்லிஃபார்ம் அப்பார்டஸ் எதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம் இல்ல. நம்ம லேட்டா தான் நிக்க ஆரம்பிச்சோம்.
எஸ். இல்ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வந்து கைடிங் அப்படின்றது. ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கைடிங்கா மட்டும் இருக்காது, வேற ஃபார்மேஷன் இருக்கும். அது நம்ம क्वेश्चन திரும்ப நான் சொல்றேன். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. எஸ். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சினஞ்சித். சினஞ்சித்ல தான் தலைவன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா இருந்துட்டு இருப்பான். ஓகேவா? கைட் பண்றமா, தம்பி போலன் டியூபா நீ இந்த வழியா போப்பா, இந்த வழியா போ, இங்க இருந்து சொல்லிட்டு இருப்பான். சினஞ்சஸ்ல இருந்தா சொல்லிட்டு இருப்பான். ஓகேவா? சினஞ்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா டயகிராமேட்டிக் கொஸ்டின்ஸ்ல எக்ஸ்பிரஷன் நமக்கு அதிகமா பார்க்க முடியும். இந்த கீழ இருக்கு தெரியுமா, மேல இருக்கிறது ஆன்டிபோடல்ஸ், மேல 3 வந்து என்னவா இருக்கு, ஆன்டிபோடல்ஸா இருக்கு. கீழ இருக்கிற 3 இருக்கு தெரியுமா, இந்த கீழ இருக்க 3ல 2 விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சினஞ்சிட்ஸா இருக்கும், ஒன்னு வந்துட்டு உங்களுக்கு எக்கா இருக்க போகுது. ஸோ இந்த எக்ல ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த சினஞ்சிட்ஸுக்கு மேல தான் என்ன இருக்க போகுது, இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பaratus பிரசன்டா இருக்க போகுது. இந்த ஃபில்லிஃபார்ம் apparatus தான் வரக்கூடிய போலன் டியூபுக்கு வந்துட்டு வழிகாட்டுதலா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி சினஞ்சிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சினஞ்சிஸ் வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கா? ஃபைன். தர்ஷினி, கமலக்கண்ணன், ஆயு, இந்துமதி, மோனிஷா, அனன்யா, அக்ஷயா, தர்ஷினி, மோனிஷா, தமிழரசி, அபிநயா, கோமதி கிடைக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஜகன். ஆப்ஷன் சி சினஞ்சிஸ் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. which one of the following may require pollinators but is genetically similar to autogamy? pollinators தேவை, பட் இருந்தாலும் நான் பார்க்கிறதுக்கு ஆட்டோகேமிக்கு சிமிலரா தான் இருப்பேன் அப்படின்றது. எனக்கு pollinators தேவை, பட் நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பேன்னா சிமிலர் டு ஆட்டோகேமியா தான் இருப்பேன் அப்படின்றாங்க. யாரு? அதாவது நானா நல்லா படிப்பேன், பட் நான் என்னதான் நான் உட்காந்து நல்லா படிச்சாலும் நான் பிட் அடிச்சு தான் பாஸ் ஆவேன் அப்படின்வாங்களே, அதே மாதிரி. ஸோ யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம தான் கைட்னோகேமி. going to be option D, கைட்னோகேமி is the right answer. Option D, கைட்னோகேமி will be the right answer. ஓகேவா? எஸ் ஜகன். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கமலக்கண்ணன், இந்துமதி, ஆயூப், சத்யா, பபாஸ், பியாரி, அபிநயா, கோமதி, அனன்யா, சந்தியா, நந்திதா, தமிழரசி, ஷாம், அக்ஷயா கலகிரி. going to be option D is the right answer. Option D, கைட்னோகேமி. ஓகேங்களா? நான் வந்துட்டு பார்க்கறதுக்கு வேணா சாஃப்ட் பீஸா இருக்கலாம், நான் பழகி பார்த்தா டஃப் பீஸ் அப்படின்னு ஒரு படத்துல டைலாக் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகே, so ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஜகனா. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following statement is again not true? இது மறுபடியும் தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படி எதுவும் கேட்றேன். which is the following statement? it is again not true. ஷாஹித் 11th ஆட் ஆவலையா? ஓ ஓ ஓ ஓ ஓ நான் இப்பதான் நான் பார்த்தனே. ஓகே, இந்த செஷன் முடியறதுக்குள்ள உங்களுக்கு 11th ஆட் ஆயிரும், கவலைப்படாதீங்க. இந்த செஷன் முடியறதுக்குள்ள 11th ஆட் ஆயிரும். டோன்ட் வெரி அபவுட் இட். டோன்ட் வெரி அபவுட் இட். ஓகேவா? இன்னைக்கு இந்த செஷன் முடிவுக்குள்ள ஆடிடும். ஓகே, இதுக்கு என்ன பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்களேன். ஹனி இஸ் மேட் பை பீஸ் பை டைஜஸ்டிங் த போலன் கலெக்டிங் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். ஹனி எங்க இருந்து உருவாகுதுன்னே தெரியல. ஓகேவா? அதனாலதான் ஹனிபியே அப்படி சொல்றதுனால பீஸ் அப்படின்னு இல்லை. ஹனிபியே வந்து கேரி தான் பண்ணிட்டு போகுது, சாப்பிட தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் டைஜஸ்ட்லாம் பண்றது இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஆயூப், ஷாஹித், ஜெயதீப், மோனிஷா, சந்தியா, இந்துமதி, அபிநயா, ஷாம், பபாஸ், அனன்யா, தமிழரசி, ஜெயதீப், அக்ஷயா கலகிரி. It's going to be option C is the right answer. ஓகேவா? yes excellent, not pollen. okay, yes, going to be option C is the right answer. fine. Done. The hilum is a scar on the hilum அப்படின்றது ஒரு ஸ்கார் எங்க பிரசன்டா இருக்கு? hilum, which is a scar which is present on the yeah seed where funicle was attached. funicle வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? அந்த ஓவியல் பார்க்கும்போது, இந்த டயகிராம் பார்க்கும்போது இப்படி வந்து இப்படி அட்டாச் ஆயிருக்கு தெரியுமா? இதுதான் சொல்றாங்க. அந்த funicle அந்த ஐலமும் இது எங்க போய் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க சொல்லியிருக்காங்க. It's going to be option D, seed where the funicles was attached. It's going to be option D is right answer. Yes, Monisha, Indumadi, Ayub, Tamlarasi, Kamalakannan, Satya, Nandita, Gokul, Abhinaya, Tamlarasi, Papas, Kalagiri, and It's going to be option D. Yes. Option D will be the right answer. Option D
need where the funicle was attached. Funicle எங்கடா அட்டாச் ஆயிருக்கோ அதுதான் அப்படின்றது. Which of the following are the important floral rewards to the animal pollinators? Floral rewards என்னவா இருக்கு? Animal pollinators வந்து floral rewards கொடுக்கிறது. Animal pollinators நம்ம floral rewards கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்டான floral rewards? இம்பார்ட்டன்டான floral rewardsலாம் இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா இதெல்லாம் பயங்கர அப்படிலாம் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிதான் கேட்கிறேன். Which are important floral rewards? Yes, it's going to be option A, nectar and pollen grains. Option A, nectar and pollen grains is the right answer. Okay, it's going to be option A, Kanna, option A, nectar and pollen grains. Fine, super. Tamilaraசி, Sandhya, Aarthi, Monisha, Ananya, Indumadi, Jaydeep, Abhinaya, Tamilaraசி, Pavalan, Akshaya, Shyam. Super. It's going to be option A is the right answer. Okay. Last 10 days உங்களால கிராக் பண்ண முடியாதுடா. 11th டேல நீங்க நல்லா எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்க கிராக் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் 10 டேல யாராலையுமே கிராக் எல்லாம் பண்ண முடியாது. பட் நீங்க இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இந்த லாஸ்ட் 10 டேஸ் நான் நல்லா யூசேஜ் பண்ணா யாராலமா கிராக் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் 10 டேஸ் மட்டுமே நான் படிக்கிறேன் சார், கிராக் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியவே முடியாது. தட் இஸ் நாட் அது சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் 10 நாள் படிச்சு மட்டும் நீட்டை கிராக் பண்ற அறிவாளி இன்னும் பூமியிலன்னு பறக்கவே இல்லை. ஓகே, நான் இவ்வளோ வருஷம் படிச்சிருக்கேன் சார், நான் லாஸ்ட் 10 டேஸ் ப்ராக்டிஸ் நான் ஒழுங்காக பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நீட் வந்து ஈஸியான ஒரு எக்ஸாம் தான், கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கன்சிஸ்டன்சி தான் நமக்கு நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ப்ராக்டிஸை வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி மூணுத்தையும் மெயின்டைன் பண்ணணும். கான்செப்ட் ரிவைஸ் பண்ணாமல் கொஸ்டின் ப்ராக்டிஸையும் பண்ணிட்டு இருக்கணும். எரர் லாக் புக்கு தான் இருந்துச்சுன்னா பேக்லாக் தான் இருக்குது, இல்லை எங்கேயாவது எரர் பண்ணிட்டு இருக்குன்னு அதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக கரெக்டாக லாஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கணும். என்னது ரிவைஸ், கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். மேட்ச் டு மேட்ச் எவ்வளோ கொஸ்டின்ஸ்னால சால்வ் பண்ண முடியும், எவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேக்லாக் இருக்குன்னா அதை நமக்கு சைட் பை சைட் கிளியர் பண்ணணும். இல்லை எரர் பண்ணுவீங்களா இந்த மார்க் டெஸ்ட்லையோ இதுலையோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த தப்பு வந்து திருத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த 3 விஷயத்தை நம்ம கரெக்டாக கான்செப்டாக சைக்கிளாக பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளால நிச்சயமாக சூப்பரான மார்க் எடுத்தோட பாஸ் ஆகுதுன்னு, கிராக் ஆகுதுன்னு, சூப்பராக மார்க் எடுத்து கவர்மெண்ட் சீட்லேயே போய் உட்கார முடியும். ஓகேவா? Sir, I am the second case, sir. Yeah, you can do that. You can do mock test மட்டுமே பண்ணல, யாரும் வேணாம். மார்க் டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் படிச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டியூட் போயிருந்தேன் பேஸ் பண்ணி. அப்போ அதுல பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதிட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நான் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்களா? சார் டெஸ்ட் எழுதி முடிச்சா சார், ரிலாக்ஸ் பண்றோம் சார். சார் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் சார், அதுக்கு படிக்கிறோம் சார். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கிடைச்சதாடா? கிடைச்சது சார். என்னடா தப்பு பண்ணிருக்கேன்னு பாத்தியாடா? ஆமா சார், அங்கே தப்பு பண்ணிருக்கேன் சார், அதை உட்காந்து படிட்டான்னு. ஏன்னா நிறைய பேர் அந்த விஷயத்த பண்ணவே பண்ணுங்க. ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தில் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த விஷயத்தை மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணுங்க. அதனாலதான் மார்க் டெஸ்ட் எழுதுறது. மார்க் டெஸ்ட் எழுதுறது சும்மா ஒரு பேசிக் அப்படியே டெஸ்ட் மட்டும் எழுதுறது இல்லை. மார்க் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வருது, அந்த மார்க் டெஸ்ட் மார்க் இம்ப்ரூவ் ஆகுதா, போன மார்க் டெஸ்ட்டோட இந்த மார்க் டெஸ்ட்ல மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, போன மார்க் டெஸ்ட்ல பண்ண தப்பை விட மார்க் விட ரொம்ப முக்கியமானது தப்பு பண்ணிருப்போம் இல்லையா? தப்பு பண்ணிருப்போம், அந்த தப்பு வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா, இல்லை வேற ஏதாவது புதுசாக தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பு நான் திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியாலும் அந்த தப்பை நான் திருப்பி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணியாலும் மறுபடியும் அந்த சாப்டர் எந்த சாப்டர்ல நான் தப்பு கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணிட்டேன். அப்போ என்ன சாப்டர்னு பார்க்கணும். அந்த சாப்டர் டபுள் ஃபெர்டிலைசேஷன் கேட்கிற கொஸ்டின்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்படிதான் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்க போகுது. அப்படி தெரியல, ஜஸ்ட் மார்க் டெஸ்ட் எழுதுறது மட்டும் கிடையாது, எழுதிட்டு மார்க் வாங்குறது மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி இப்படி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர சும்மா எழுதுறது போயிட்டு இருக்கலாம் கிடைக்காது. குட் மார்னிங் குட்டி 330+ டே 330+. உங்களுக்கு பயாலஜில 330 மார்க் வருது, 330+ தான் ஏம் பண்றேன் அப்படின்னா என்ன பழக்கம் அது? ஓகேவா? டெஃபினட்டா ஒரு மனிதனால நான் ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கேன், ஐ மீன் கான்செப்ட் சொல்றேன். ஒரு பேப்பர் வந்து மாடரேட் பேப்பர், நம்ம ரொம்ப ஈஸி வேணாம் ரொம்ப டஃப்னு வேணாம், மாடரேட் பேப்பர் கேட்கறான். நான் வந்து 1 இயர் நல்லா படிச்சுட்டு இருக்கேன், கடைசி ஒரு மாசம் நான் விகரஸா படிச்சுட்டு இருக்கேன், நல்லா பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்னால ஒரு 500+ எடுக்க முடியும். 500 அப்படின்றது பேஸ் மார்க் தான். ஓகே, எல்லாராலையுமே எடுக்கக்கூடிய ஒரு பேஸ் மார்க் தான். அது மாடரேட்டா வந்துச்சுன்னா, நான் பேப்பர் டஃபா வந்துச்சுன்னா சொல்ல, பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா, நம்ம ஜென்ரலா போயிடலாமே. ஜென்ரலா மாடரேட்டா வந்துச்சுன்னா 500 மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா சிலபஸ் எல்லாத்துலயுமே ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படி இல்லை. பட் உங்களுக்கு டோட்டலா 720க்கு 500 மார்க் எடுக்க முடியும். இந்த 500+ எடுக்கிறதா நம்ம கான்செப்ட் இருக்கு. ஏன்னா 500 மார்க் எடுத்தா நம்ம கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நிறைய அடி வாங்கும். சில கம்யூனிட்டிஸ் கிடைக்கலாம், பட் நிறைய எல்லா கம்யூனிட்டிஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் 600 650+ ஆகுது எடுக்க பாருங்க அப்படின்றது. ஸோ மிச்சம் இருக்க அந்த 150 மார்க்குக்கு தான் நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் போட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, நீங்க உங்க படிச்ச படிப்புக்கு நீங்க நல்லா தரவா படிச்சிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் சூப்பரா படிச்சிட்டு இருக்கீங்க, அதே பேசிக் கான்செப்ட் ரிவைஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 500 மார்க் எடுக்க முடியும். மிச்சருக்கு 150 மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகிள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மார்க் டிபெண்ட்ஸ் ஆன் 150 மார்க். அந்த மிச்சம் இருக்கிற 150 மார்க்ல தான் அந்த ரேஸே டிபெண்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் மார்க் இருக்கோ நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்க. உங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நிறைய பேர் எனக்கு இது சொல்றதுக்கு பிடிக்கலனா கூட நிறைய பேரோட கான்செப்ட் இது அதுவாக தான் இருந்துட்டு சார். என் கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் எடுத்தா போதும் சார். அப்போ நான் அது மட்டும் எய்ம் பண்ணா போதா சார்? அவன் கேட்கறது போது இல்லடா அப்படி பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்றதா இருந்து. பட் ரியாலிட்டி அந்த மாதிரி இல்லையே. அப்புறம் அவன் பேசிக் கான்செப்ட்ல ஓகேடா அவன் என்ன நினைக்கிறான், நோகாம நோக்கி கொடுக்கணும், நோங்கு தின்னணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி ஓகே ஃபைன் அப்படின்றது. பட் இருந்தாலும் உங்க எய்முக்கான மார்க் கொஞ்சம் அதிகமா வைங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 550 எய்ம் பண்றீங்க அப்படின்னா 600 எய்ம் வைங்க. நீங்க 600 எய்ம் பண்ணா 650 எய்ம் வைங்க. ஓகே, 650க்கு மேல எய்ம் பண்றீங்கன்னா 720 எய்ம் வைங்க. 720 எய்ம் வைங்க. அப்பதான் இதையாவது அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, நம்ம எப்பவுமே எய்ம் கொஞ்சம் பெருசா இருந்தா தான் அதுக்கு பக்கத்துலயாவது நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் ஸ்டார்டட் பை 7, ரைட்? ஸ்டார்டட் பை 7. 0 or 7. டேய், அதான் சார் போட்டுட்டு இருக்காருல்ல. நேத்து கூட சார் வந்துட்டு 11th பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாரு. நாளைக்கு அடுத்த நாளைக்கு எலெக்ஷன் டே. நாளைக்கு வந்துட்டு பேசிக்கா வந்து 12th பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. டோன்ட் வரி அபௌட் இட். ஓகே, ஸோ எய்ம் பிக்கா இருங்க. நமக்கு பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். நம்மளோட சொல்ற மாதிரி நல்லா படிச்சீங்கனாலே இது வரைக்கும் சூப்பரா படிச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு இது நான் சும்மா படிச்சாலே கிடைக்கும் சொல்ல வரல. நல்லா படிங்க. சும்மா படிச்சாலே 500 கிடைக்கும் சொல்ல வரல. நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. கடைசி 10 டேஸ் வந்து நல்லா விக்ரஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500+ ஈஸியா எடுக்க முடியும். அதுக்கு விட எக்ஸ்ட்ரா 150 மார்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் போட்டு தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போன் எல்லாம் தூக்கி போட்டு வச்சுட்டு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்துச்சா தான் உங்களால இந்த 150+ எடுக்க முடியும். நான் சொல்றது பேப்பர் மாடரேட்டா வந்துச்சுன்னா. ஓகே, நம்ம பார்ப்போம் எப்படி பேப்பர் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி பார்ப்போம். 𝑘𝒉 involves. What is the 𝑘𝒉 involves? What does the 𝑘𝒉 involves? இந்த क्वेश्चन முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் சத்யா. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. என்ன சொல்லுங்க? What does the 𝑘𝒉 involves? பியா சியா? நல்லா பாருங்கடா. It is 𝑘𝒉. இங்க பாருங்க, 𝑘𝒉 சேம் ஃப்ளவர் கிடையாது. சேம் பிளான்ட் தான். another ஃப்ளவர்ல கூடிய சேம் பிளான்ட் தான். சேம் ஃப்ளவர் கிடையாது. சேம் பிளான்ட் தான். சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய 2 டிஃபரண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு. 2 டிஃபரண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அப்படி 2 டிஃபரண்ட் ஃப்ளவர்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது ஒரு ஃப்ளவர், இது ஒரு ஃப்ளவர். ஓகேவா? இங்க இருந்து இங்க போய் போலன் போயிட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறத நம்ம 𝑘𝒉 அப்படின்னு சொல்லிருக்கோம். இது பேசிக் கான்செப்ட். ஆப்ஷன் ஏ. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டா, பூஜா, அக்ஷயா, சந்தியா, சத்யா, பாவ், சிந்துமதி, சந்து, ஆயுப், பாவ், தமிழரசி, மோனிஷா, ஷாம், கோமதி, அனன்யா, ஆர்த்தி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எத்தனை பேர் இந்த கமல்ஹாசன் ஸ்பீச் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? கமல்ஹாசன் சாரோட ஸ்பீச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதை உன்னிச்சு கவனிச்சீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு டைரக்டா எதுவுமே கேட்க மாட்டார். அவர் வந்து டைரக்டா பதில் சொல்ல மாட்டாரு. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பதில் சொல்றதா இருப்பாரு. இல்லைன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலை நயத்தோட பதில் சொல்றாரு. அதனாலதான் அவரோட ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா. ஆனா உட்காந்து இல்ல ஒரு நார்மலான ஸ்பீச் எப்படி இருக்குன்றத நல்லா உன்னிப்பா வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அவரோட ஸ்பீச் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்ஃபியூசிங்கான கேள்வி எல்லாம் வருது தெரியுமா பயாலஜில, கான்செப்ட்ல, அது எல்லாமே கமலஹாசன் சார் ஸ்பீச் மாதிரி தான் இருந்துட்டு இருக்க போகுது. டைரக்டா இருக்காது. எப்படி இருக்க போகுது? டைரக்டா இருக்காது. இன்டைரக்டா தான் கொஸ்டின் கேட்டிருப்பான். சரி சார், அப்ப நான் இதுக்கு எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்க போகுதுன்னா ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அவன் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், ஆப்ஷன்ஸ்ல இருந்து அது என்ன கான்செப்ட் அப்படின்றது பார்க்கணும். ஆப்ஷன்ஸ்ல இருந்து என்ன பார்க்கணும், அது என்ன கான்செப்ட் அப்படின்னு தான் போகும். ஸோ முக்காவாசியான டைப் வந்துட்டு கன்ஃபியூசிங்கான கேள்வி வந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸை வச்சு மட்டுமே முக்காவாசியான டைம் வந்து என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆன்சர் அட்டம் பண்ணிக்கலாம். இதை வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ் வச்சு மட்டுமே என்ன பண்ணிடலாம், முக்காவாசியான டைம் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். சரி சார், இப்போ ஆப்ஷன்ஸும் பார்த்து எனக்கு தெரிய மாட்டேங்குது, கொஸ்டின்ஸும் கன்ஃபியூசிங்கா இருக்கு சார், அப்போ என்ன சார் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா அவன் என்னதான் கன்ஃபியூசிங் பண்ற மாதிரி கொடுத்தாலும் நான் அடிக்கடி இது நாட் நான் மார்க் பண்றதை விட்டுருங்க, நான் நிறைய இதுல சொல்லும்போது சொல்லியிருக்கேன் கீவேர்ட்ஸை டெவலப் பண்ணலாம், கீவேர்ட்ஸை பாருங்க அப்படின்றது.
இந்த கீவேர்ட்ஸை வச்சு நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். சரி சார் கீவேர்டும் இல்ல சார்னா அப்படி கேட்கவே மாட்டான். அப்படி கேள்வி வந்து கேட்கவே மாட்டான். அவனுக்கு பேசிக் கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ஆப்ஷன்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரி தான் அவன் கேள்வி கேட்பான், இல்ல கீவேர்டை வச்சு அடிக்கிற மாதிரி தான் அவன் கேள்வி கேட்பான். ஓகேவா? இன்னும் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு சார், இன்னும் இதா போயிட்டு இருக்குன்னா அப்படி வந்துச்சுன்னா அப்பனா ரொம்ப பேப்பர் வந்து டஃபா இருக்கும். ரொம்ப பேப்பர் டஃபா இருந்தா எதுவுமே கொடுக்காம கேட்கறது. அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஒமிட் பண்ணிடுங்க. அதான் அட்டம் பண்ணாது. எதுவுமே இல்ல சார், சும்மா எதுல என்ன கேட்டுருக்கேன் சார், பயாலஜின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸ் கேட்டு சொல்லிச்சிருக்கான் சார், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நீங்க ஒமிட் பண்றது. பட் பேசிக்கா நான் சொல்றேன், கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட் வந்தாலே ஆப்ஷன்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு இது என்ன கான்செப்ட் புரிஞ்சிடும், அந்த கான்செப்டை டக்குன்னு ரீகால் பண்ணும். அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அது இன்டைரக்டான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. எப்படி கமெண்ட் சார் ஸ்பீச் வந்து நமக்கு புரியுமோ அதே மாதிரி அதுவும் புரிய ஆரம்பிக்க போகுது. ஓகே, அவர் ஸ்பீச் எல்லாம் பேசியிருக்காராடா பாவி, எவ்வளவு பெரிய ஸ்பீச் அவரு. கமல்ஹாசனோட ஸ்பீச்சை கேட்காம என்னடா நீ போடா. அவர் ஸ்பீச்சை மட்டும் நீ கேட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கா, கண்டிப்பா பிசிக்ஸ் கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரோட ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிசிக்ஸ் எவ்வளவு ஈஸின்னு உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும். இப்பதான் புரியுது உங்களுக்கு ஏன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க யாருமே கமல்ஹாசன் சார் ஸ்பீச்சை கேட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஓகே, எஸ், ஓகே. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட் சார், எனக்கு இது கன்ஃபியூசிங் அப்படிதான் நான் சொல்ல விரும்பல. உண்மையாவே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி என்டிஏ கேள்வி கேட்டிருந்தேன் சார், எனக்கு கைட்னோகாமி இன்வால்வ், இதுவே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு சார், அது நீங்க சரியா படிக்கலன்னு தான் அர்த்தம். ஓகே, நல்லா படிச்சிருக்கீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா படிச்சிருக்கீங்க, சூப்பரா படிச்சிருக்கீங்க, ரிவைஸ்லாம் பண்ணீங்க. பட் அப்போ சில கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை வச்சு போங்க. என்னாலுமே எந்த ஒரு கொஸ்டின் நீங்க தடுமாறுறீங்கனாலும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எந்த ஒரு கொஸ்டின் நீங்க தடுமாறுற மாதிரி இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் இஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன்ஸ் இன்டைரக்ட் ஆக்ட். யா ஓகே, கிளியர் ஆகணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, மேல் gametophyte with least number of cells present in. least number of cells எத்தனை? least number of cells present in. மேல் gametophyte least number of cells present in. டேய் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னடா, உடனே போயிட்டாங்கடா, உடனே போயிட்டாங்க. என்ன சப்போர்ட் பண்ண சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா எக்ஸாம்பிள்ஸோட எடுக்கிற பழக்கமே நமக்கு இது தெரியுதுல. டியா, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இஸ் இட் டி? இஸ் இட் டி? இஸ் இட் டி? மேல் gametophyte highly reduced in. எதுல ரெடியூஸ்டா இருக்கும்? 2 to 3 cell condition. least number of cells is present in. least number of cells in present in. வெயில் காலையில இல்லடா, அதனால தான் வந்துட்டு இருக்கு போல. ஆனா ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா பாருங்கடா. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங் அப்படின்றது இதெல்லாம் கன்ஃபியூசிங் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பான். வேற யா பி இல்ல, பியு இல்ல, சியு இல்ல, டியு இல்ல, எதுவும் இல்ல. இட்ஸ் கோயிங் டு பி சி லில்லியம். பிரசன்ட் இன் ஏஞ்சியோஸ்போம் தான் பார்த்துருப்போம். என்னது? ஏஞ்சியோஸ்போம். என்னது? 2 to 3 2 celled condition 3 celled condition அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? 2 celled condition 3 celled condition அப்படின்னு சொல்லிட்டு least number of cells present in ஏஞ்சியோஸ்போம்ல தான். என்ன சார் சொல்றீங்க? ஏஞ்சியோஸ்போம்? ஆமா, அதுல 2 செல் தான் இருக்கும், 3 செல் தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்க வேற ஏதாவது பார்க்கும்போது அதை விட இதுல ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏஞ்சியோஸ்போமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏஞ்சியோஸ்போம்ல வர கூட லில்லியம் தான். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, தெரியல நோட் பண்ணிக்கோங்க. இல்ல தாண்டா, சி தாண்டா. சி ஒன்லி ஓகேங்களா? எப்போ முன்னாடி சொல்லிட்டு இருந்த போல இருக்கு, பட் சி ஏஞ்சியோஸ்போம்ல தான் 3 செல் கண்டிஷன். ஏன்னா நமக்கு ரிப்பீட்டட் கான்செப்ட்ல வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து இது சி தான் நம்ம என்டிஏ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிஏ நாப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். நோ ப்ராப்ளம். நோட் பண்ணாலே சரி, நோட் பண்ணாலே. ஏன்னா அது ஏஞ்சியோஸ்போமை பொறுத்து வந்துட்டு இருக்க போகுது. என்ன வந்துட்டு இருக்க போது? ஏஞ்சியோஸ்போமை பொறுத்து வந்துட்டு இருக்க போகுது. ஓகே,
ஃபைன். அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி. கே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸ். இப்போ இதுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸ்னாலே என்ன பண்றேன்னு என்ன சொன்னேன், இவன் வந்துட்டு டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்காப்ல, பைக்கில் 2 பேரும் சர்ன்னு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அண்ணாச்சி எந்த பக்கம் போறது அப்படின்னு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவ கைட் பண்ற வேலையை, என்ன பண்ற வேலையை, கைட் பண்ற வேலையை. எந்த வித யாரை கைட் பண்ண வேண்டிய, பைக்ல வந்த போலன் டியூப். எத்தனை போலன் டியூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, 2 மெயின் கேம் வச்சிருக்காங்க. ஓகே ஸோ அவங்கள சினஞ்செட்ஸ் வழியா கைட் பண்ணி ஸ்பெர்ம் அதை பேஸ் பண்ணி, அதாவது எக்குக்கும் நம்ம போலார் நியூக்ளியருக்கும் அனுப்பக்கூடிய வேலையை தான், அனுப்பக்கூட மாட்டோம், பட் கைட் பண்ற வேலையை. ஓகேவா, சொன்னதுனால தான் அவங்க எல்லாம் போனாங்க. ஸோ வந்து கைடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில கைடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி எஸ் கைட் தி என்ட்ரி ஆஃப் சுப்ரதர்ஷினி, தமிழரசி, சந்தியா, மோனிஷா, அனன்யா, பாவ்ஸ், அபிநயா, ஜெயதீபா, கோமதி, தமிழரசி, அக்ஷயா, பஃபாஸ், வனிதா, ஷாம், கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D is right answer. Option D, guide the entry of the pollen tube. Guide the entry of the pollen tube. Option D is going to be the right answer. Okay, fine rakana. Super problem, super. அடுத்த கட்ட கேள்வி நாங்க எடுத்து விடுவோம். அடுத்த கட்ட கேள்வி என்னதுன்னா, non albuminous seeds is produced in. Where do the non albuminous seeds is produced? Where do it's produced? Non albuminous seeds produced in. நான் ஆல்புமினஸ் சீட்ஸ்னா என்னது, நான் எண்டோஸ்போமிக் சீட்ஸ் தான் நான் ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. நான் ஆல்புமினஸ் சீட்ஸ்னா என்னது, நான் எண்டோஸ்போம், எண்டோஸ்போம் இல்லாத சீடு. எதில் எண்டோஸ்போம் பார்க்க முடியாது, நான் எண்டோஸ்போமிக் சீடு. பேசிக்கா வந்துட்டு டைகாட்ல. எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. இல்ல ஆப்ஷன் பி இல்ல, non-endospermic seed, non-endospermic seed. 𝑬𝒙𝒑𝒔, non-albuminous எல்லாமே நம்ம சொல்லிருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம், not present in the mature cells, பட்டாணி செடி, பீனு, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. So it's going to be option D is the right answer. ஓகேவா, பீ, பீனு, கிராம் இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள் தான். எதுக்கு, நான் ஆல்புமினஸ் கேட்கலாம், எச் ஆல்புமினஸ் கேட்கலாம், நான் எண்டோஸ்போமிக் கேட்கலாம். இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் பேசுது. நான் ஆல்புமினஸா இருக்கட்டும், எச் ஆல்புமினஸா இருக்கட்டும், இல்ல நான் எண்டோஸ்போமிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் பத்தி பேசுது. So it's going to be option D, P plant. பட்டாணி செடி is the right answer. ஓகே, எஸ் பட்டாணி. எஸ் ஜகனா, சுப்ரதர்ஷினி, அக்ஷயா, கோமதி, பவலன், பஃபாஸ், எஸ் த மோனிஷா, அனன்யா, தமிழரசி, ஷாம், ஜெயதீப், கலக்கிறீங்க. ஓகேவா, வனிதா, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி பட்டாணிச்சேரி பி பிளான். இதுக்கு கொடுத்த வரைக்கும் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கேள்வி, அடுத்த கட்ட நகர்வுகள் மூவ் ஆன் ஆகிறோம். which one of the following statement regarding post fertilization development fertilization in plants is incorrect? என்னதான் incorrect, flowering plant பொறுத்த வரைக்கும் post fertilization development பொறுத்த வரைக்கும் இது வந்து incorrect-ஆன ஸ்டேட்மென்ட் அப்படின்றாங்க. which is the incorrect statement? கண்டுபிடிச்சு. இது ரொம்ப ஈஸியானதா, இது ரொம்ப 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 ஈஸியானது क्वेश्चन தான். ஓகே, இது சின்ன குழந்தை கூட கேட்டாலும் ஆன்சர் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்தே நம்ம படிச்சிருப்போம், சின்ன குழந்தையில இருந்து நம்மளும் படிச்சிருப்போம். ஓவரி டெவலப் இன்டு ஃப்ரூட் சார். ஓவரி ஃப்ரூட் ஆகவும் மாறும், ஓவியூல் சீடாகவும் மாறும், அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எம்ப்ரியோசாக்கா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. 4 என்ன புதுசா இருக்கு, 3 ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு எம்ப்ரியோசாக் வராது, ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு சீடா தான் வந்திருக்கு. சூப்பரா, கோமதி, தர்ஷினி, வனிதா, ஷாம், ஜெயதீப், கமலக்கண்ணன், பஃபாஸ், தமிழரசி, கோமதி, மோனிஷா, அனன்யா, கலக்கிறீங்களா. It's going to be option D is the right answer. Option D, ovules will develop into a seed and ovary will develop into a fruit. அது நல்லா பேசிக்கா இருக்கு. இன்டர்குமென்ட்ஸ் பேஸ் பண்ணி வருது. நம்ம பார்ப்போம், இன்டர்குமென்ட்ஸ் சீட் கோட்டா வந்து மாறும். இன்டர்குமென்ட்ஸ் என்னவா மாறுது, சீட் கோட்டா வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா சார், பெண் தானே எண்டோஸ்போமா மாறும். பெண் தானே எண்டோஸ்போமா மாறும்னா சென்ட்ரல் செல் எங்க இருக்க போகுது, இந்த பெண் அப்படின்றது எண்டோஸ்போமா மாறுமா. பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸே நம்ம எண்டோஸ்போம் தான் சொல்லிட்டு இருக்கோம். பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் நம்ம சொல்லிருக்கோம், எண்டோஸ்போமா தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னேன்னா ஒரு இது இருக்குன்னா,
இங்க 2 செல் பிரசன்ட் இருக்கும், இங்க 2 நியூக்ளியர் பிரசன்ட் இருக்கும். அது 2 நியூக்ளியர் பிரசன்ட் ஆன இடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சென்ட்ரல் செல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த சென்ட்ரல் செல்லு தான் பேசிக்கா நமக்கு டோட்டலா எண்டோஸ்போமா வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த செல்லு தான் அப்படியே டோட்டலா நமக்கு எண்டோஸ்போமா வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அந்த எண்டோஸ்போமோட ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரைமரி எண்டோஸ்போம் போய் என்சிஆர்ல இருந்து டயக்ராம் எடுத்து பாருங்க. குளோபு ஷேப், ஹார்ட் ஷேப் எண்டோஸ்போம் அப்படி சொல்லி அந்த ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கும். அப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் சென்ட்ரல் செல் தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுல ஃபியூஸ் ஆகி தான் பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PEN பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியஸ் ஏதாவது செல்லுக்குள்ள இருக்கிறதா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஒரு செல்லு அந்த செல்லுக்குள்ள இருக்கிறதா நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 2 போலார் நியூக்ளியையும் ஒரு மேல் கேமெட்ஸும் சேர்ந்து தான் நமக்கு பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பட் அது என்ன செல்லுக்குள்ள இருக்குன்னா இந்த எண்டோஸ்போம் அப்படின்ற சென்ட்ரல் செல்லுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? கான்செப்ட் என்னன்னு புரியுதா? ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு நம்ம டிப்ளாய்டா ட்ரிப்ளாய்டா எதை வச்சு சொல்லுவோம்? ஒரு செல் வந்துட்டு டிப்ளாய்டா ட்ரிப்ளாய்டா எதை வச்சு சொல்றோம்னா உள்ள இருக்க நியூக்ளியஸ் கண்டெய்னர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்க போறோம். ஓகேவா? அதுல நியூக்ளியஸ்குள்ள 23 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஆப்ளாய்டு, அதே வந்துட்டு 46 குரோமோசோம் இருந்துச்சுன்னா டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி எது சொல்றோம்? உள்ள இருக்க குரோமோசோம் கண்டெய்னர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு செல் வந்துட்டு டிப்ளாய்டு ஆப்ளாய்டு அப்படி தான் சொல்லிருப்போம். அதே மாதிரி ட்ரிப்ளாய்டு இருக்க போகுது, ட்ரிபிள் மாடல் இருக்க போகுது. சோ அந்த சென்ட்ரல் செல் இருக்கக்கூடியதா பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் அப்படின்றது. ஓகே, கலர் ட்ராக்கனா கிளியர். ஓகே, கலெக்டிங் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Persistent new cellus, நல்லா புரிஞ்சுங்க, நியூக்ளியஸ் கிடையாது, நியூ செல்லஸ் in a seed is known as persistent new cellus in a seed is known as persistent new cellus in a seed is known as persistent new cellus. இது NCERT லைன் தான். persistent new cellus அப்படின்னு கொடுத்திருப்போம். persistent new cellus in a seed is called as none other than பெரிஸ்போம். பெரிஸ்போம் தான் நம்ம சொல்றோம் persistent new cellus. இந்த அப்போமிச்சஸ் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதியா இருக்கக்கூடிய எல்லா நியூ செல்லஸுமே இந்த எக்குக்குள்ள பெனிட்ரேட் ஆயிடும். மிச்சம் மீதி இருக்கிற எல்லா நியூ செல்லஸுமே இந்த எக்குக்குள்ள பெனிட்ரேட் ஆயிட்டு அது என்னவா மாறுது? பெரிஸ்போமா மாறுது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ பெரிஸ்போம் இஸ் none other than persistent ரிமைனிங்கா பேசிஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆஃப்டர் த ஃபீட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே மிச்சம் மீதி ரிமைனிங்கா இருக்கக்கூடிய பர்சிஸ்டன்ட் இருக்கக்கூடிய நியூ செல்லஸ் நம்ம என்ன சொல்றோம்? பெரிஸ்போம் அப்படின்னு சொல்லிருப்போம். அப்படின்றத நம்ம கடைசியா படிச்சிருப்போம். ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். எஸ், பல்லவன், பவளன், ஷியாம், அனன்யா, மோனிஷா, கமலக்கண்ணன், கோமதி, பஃபாஸ், ஷியாம், தமிழரசி, அக்ஷயா, அனன்யா, கலகிரி. It's going to be option B will be the right answer. Okay, yes, okay, option B is going to be the right answer. Next question பார்க்கிறதுக்கு முன்னாடி just a minute. நம்ம பேசிக்கா 2020 क्वेश्चंस தான பார்த்துட்டு இருந்தோம். Okay, 2020 क्वेश्चन தான பார்த்துட்டு இருக்கோம். Option B is right answer. சரி, ஃபயர் பிளாஸ்ட் பண்ணி விடுங்க பாப்போம். Come on guys. அடுத்த சாப்டர் நியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தலாம். Blessed. செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ண வேற பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமான். செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்களா? செஷன் லைக் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. நெருப்பு மழை பொழிகிறது. ஃபைன். சூப்பர். இப்போ அடுத்த கட்ட கேள்விகளுக்கு நம்ம மூவ் ஆனா கேள்விக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே, சிபிஎஸ்சி 12th ரிசல்ட் டேட் வந்துருச்சாடா? இஸ் இஸ் கன்ஃபார்மா இந்த டேட்ல தான் வரும்னு சொல்லிட்டாங்களா? சிபிஎஸ்சி கேட்குறேன், ஸ்டேட் போர்டு இல்லை. சிபிஎஸ்சி யாரா இருக்கீங்கன்னா 12th ரிசல்ட் டேட் வந்துட்டு இந்த டேட்ல தான் கன்ஃபார்ம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டாங்களா? Did you got any confirmation on that? இல்லை, April 30 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது கன்ஃபார்ம் ஆயிருச்சா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சில கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அதான் நான் கேட்டேன். எப்படி நாளைக்கு விட மாட்டாங்க, நாளைக்குலேருந்து 24th எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்றாங்க. நாட் அஃபிஷியல். ஸ்பெசிஃபிக்கா இல்லை சார், சொல்ல மாட்டேன். பட் இந்த வாட்டி சொல்லிட்டு தான் போடுவேன் அப்படின்னா. எப்படியுமே 24th கொஞ்சம் எதிர்பார்ப்போடு எடுங்க. 30 வரைக்கும் போகுமான்றது ரொம்ப டவுட்டாக தான் இருக்கு. 30 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. 24th நமக்கு எதிர்பார்க்கப்படலாம். பார்ப்போம். எப்படி நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாம் சூப்பர் நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க.
அதுதான் தெரிஞ்ச விஷயம். சரி, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துலாம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணியும் அந்த ஆர்கன் ரொம்ப முக்கியம். ஃபெர்டிலைசேஷன் இதுல எல்லா கான்செப்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இந்த கான்செப்ட் தான் முக்கியம், அந்த கான்செப்ட் தான் முக்கியம் அப்படின்னு இல்லை. இதுல எல்லா கான்செப்ட் பேசிக் வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பாப்போம். எஸ் ரெடி, பார்த்துடலாமா? நியூஸ் பார்த்தா தான் சார் தெரியும். நல்ல விஷயம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் அப்படிதான் சொல்லுவாங்க, முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. அதனால தான் சொன்னேன் ஏப்ரல் 30 வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்த ரூல்ஸ் என்ன, நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அதாவது 20 நாளைக்கு எலெக்ஷனா, நாளானிலேருந்து வந்துடும் அப்படின்னாங்க. பட் சொல்ல முடியாது, அப்படியும் வரலாம், இல்லை ஏப்ரல் 30க்கு வரலாம், இல்லை நீட் முடிஞ்சு கூட வரலாம். நீட் முடிஞ்சு வரதுக்கு லேட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துலாமா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துருவோமா? எஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். நம்ம எப்படி செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ல 5 கேள்வி கேட்டாங்களோ, அதே மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம 5 கேள்வி எதிர்பார்க்கப்படும். இதுல என்னதான் 12th மறுபடியும் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், என்னதான் கம்மியான கேள்வி, கம்மியான சாப்டர் இருந்தாலும் 12th நமக்கு அதிகமான கேள்விகள் வந்துட்டு இந்த 12th சாப்டர் பேஸ்ல தான் கேள்விகள். ஒரு சாப்டர்ல இருந்து 5 கேள்வி, ஒரு சாப்டர்ல இருந்து 7 கேள்வி, ஒரு சாப்டர்ல இருந்து 4 கேள்வி அப்படின்றது இங்க தான் கேட்கப்படும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சாப்டர் பேஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். First question is a match proliferatory phase, secretory phase and mensuration. Match the given column 1 and column 2. Proliferatory phase, secretory phase and mensuration. Proliferatory phase என்ன சொல்றோம்? நம்ம மல்டிப்ளை ஆகக்கூடிய phase நம்ம என்ன சொல்றோம்? proliferatory phase அப்படினு சொல்றோம் இல்லையா? சோ அந்த கான்செப்ட் வச்சு பார்த்தோம் அப்படினா பாத்தீங்கன்னா எங்கடது? பார்த்தோம் அப்படினா proliferatory phase தான் follicular phase தான் டெவலப் ஆகுது. Secretory phase luteal phase, menstruation phase அப்படியே break down ஆயிட்டு இருக்கு. So it's going to be option D is the right answer. Option D will be the right answer. Super கலக்கிறீங்க. ஓகேவா? Yes, option D. Yes, option D is the right answer. அக்கனா yes அனன்யா, எக்னஸ், கோமதி, தினேஷ் ராஜா, ஷாம், ரிஷி, மோனிஷா, அக்ஷயா, தமிழரசி, செந்தில்குமார், ஏக்னஸ் கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி என்னவா இருக்க போது? 2, 3, 1. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளோரிகுலர் ஃபேஸ் தான் நம்ம சொல்லுவோம். ப்ளூரிஃபெரேட்டரி ஃபேஸ் அங்க தான் என்னது மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ப்ளூரிஃபெரேட்டரி ஃபேஸ்னா என்னது டெவலப் ஆகுது. செக்ரட்டரி ஃபேஸ்னா அங்க தான் நம்ம ப்ரொஜெஸ்டரான் வந்து செக்ரேட் ஆகுது. சோ ப்ரொஜெஸ்டரான் செக்ரேட் ஆயிட்டு எண்டோமெட்ரியல் லைன்ல மெயின்டைன் பண்ணிருக்கு. மென்சுரல் உங்களுக்கு தெரியும், மென்சுரல் ஃப்ளோரா வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, சோ கோட் பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் கலக்கிறீங்க. ஓகேவா? நான் எஸ்டா கண்டிப்பாடா. ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை இல்லையா? இப்படி போட்டு ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை இல்லையா? எப்படி ஓட்டு போடாம இருக்கிறது? ஓகே, நான் இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு நைட் மறுபடியும் கிளம்பி நாளைக்கு காலையில உங்க கிளாஸ் எடுத்து வந்துடும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி பிளாசென்டா டு மெயின்டைன் பிரெக்னன்சி. நல்லா பாருங்க, பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஹார்மோன் செக்ரேட்டட் பை பிளாசென்டா டு மெயின்டைன் பிரெக்னன்சி. பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்றதுக்காக என்ன ஹார்மோன்? எடா ஒண்ணா யோசிக்கிறீங்க? குட் மார்னிங்மா, குட் மார்னிங். பி கிடையாது. வெயிட். பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ரிலாக்சின் பிளாசென்டாவாலயா செக்ரேட் ஆகும்? நல்லா பாருங்க, ரிலாக்சின் பிளாசென்டாவாலயா செக்ரேட் ஆகும்? இஸ் இட்? ரிலாக்சின் யாரால செக்ரேட் பண்ணப்படுது? ரிலாக்சின் யாரால செக்ரேட் பண்ணப்படுது? சொல்லுங்க. ஆப்ஷன் டி. இதுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஹியூமன் குரோனோகிராஃபின், ஹியூமன் பிளாசென்டல், ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன். ரிலாக்சின் யாரால செக்ரேட் பண்ணப்படுது? சொல்லுங்க, சொல்லாம விட மாட்டேன். ரிலாக்சின் யாரால செக்ரேட் பண்ணப்படுகிறது? எஸ்டா ஷாம். ஓகேவா? எஸ். ரிலாக்சின் ஓவரி அவன் கிளியரா கொடுத்துட்டான். பிளாசென்டாவால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஓவரி தான் ரிலாக்சினை பேஸ் பண்ணி செக்ரேட் ஆயிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, இங்கதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ரிலாக்சின் கொடுத்துருக்கான். ரிலாக்சின் எப்படி வராது? ஏன்னா எக்ஸெப்ஷன் ஒரே கேஸ், ஒரே ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை ஓவரி வந்து ரிலாக்சினா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா நந்தினி, பாவ்ஸ், சூப்பர். ஜெயதீப்,
Yes, the Sham, Monisha, Akshaya. Super. It's going to be option D is the right answer. Option D, option D, option D, option D. சொல்லிட மறுபடியும் சொல்றோம். Option D will be the right answer. ஓகேவா? அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். The amount of mammalian embryos derived from mammalian embryo எங்க இருந்து தேவை இருக்கு? இது நம்ம பார்த்த क्वेश्चन நான் क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இங்க இங்க இது நான் தப்பா தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இங்க இருந்து இங்க தான வந்துட்டு இருக்கோம் அப்படினால தான். mammalian of mammalian embryo derived from ectova எண்டோவா அதான் கான்செப்ட். மீசோடர்ம் வரும் அப்படின்றது சின்ன குழந்தைக்கும் தெரியும். ஆனா எக்டோவா எண்டோவான்றது தான் கான்செப்ட். இட்ஸ் going to be ஆப்ஷன் சரி தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம். mammalian embryo எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோ மீசோடர்ம். எக்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம். It's going to be option A, ectoderm and mesoderm is the right answer. Option A, ectoderm and mesoderm will be the right answer. Okay, yes, Jagana, option A will be the right answer. Yes, the Gomadi, Tamilarasi, Bhavs, Sham, Rishi, Sendil, Kuti, Yachu, Kuti, Nandini, Kalagini. It's going to be option A. Okay, va? Yes, ecto, meso. Astrotalk, கேளுங்கம்மா நீட் எப்படி இருக்க போகுது, நீட் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு ஜோசியக்காரங்க கேளுங்க. யாருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் என்னது ஏதோ ஒரு ஆடு பார்த்தேன்டா, ஏதோ ஒரு ஆக்டர் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு, நம்பிக்கையே இல்லையா ஒரு டாஸ்க் சொல்றேன் அப்படின்னு சொல்லி டாஸ்க் சொல்லுவாங்க. என்ன டாஸ்க் சொன்னாங்க நமக்கும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது கேளுங்க அப்படின்னா கரெக்டா சொன்னாங்க. எப்படி கரெக்டா சொன்னாங்க, எப்படி அவங்க கரெக்டா சொல்ல முடியும்? பைத்தியக்காரங்களை வச்சு நம்ம இருக்கிறதே அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு இருக்கு. நீட் 2020 பேப்பர் எப்படி இருக்க போகுது, என்னென்ன கொஸ்டின்ஸ் என்ன சாப்டர்லாம் வரப்போகுது, நீங்க கொஸ்டின்லாம் சொல்ல வேணாங்க. எவ்வளோ சாப்டர் எவ்வளோ கொஸ்டின்லேருந்து எவ்வளோ சாப்டர்ல கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின் வரப்போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரப்போகுது, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பிளானிங்ல எவ்வளோ கொஸ்டின் வரப்போகுது, அதை மட்டும் சொல்லுங்க. அது கேட்குற மாதிரி இருக்கு. பட் சொல்லுவாங்களாம் தெரியாது. உடனே அதுக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க வேற ஏதாவது சொல்லிட்டு. அந்த ஆடு தானாமா, அந்த ஆடு தானா? அதாவது எல்லாம் இருக்குதான் பட் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது கிடைக்காது. ஏன்னா ஃபியூச்சரை வந்து நம்ம அந்த ஜோசியம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா, அதை வச்சு நம்மளால ஒரு கான்ஸ்பிரன்சி தான் பில்ட் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயம்லாம் இருக்கு, சயின்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயம்லாம் இருக்கு, இதனால உங்க வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கலாம், இந்த மாதிரி நடக்கலாம், இப்படி போனா இப்படி இந்த மாதிரி நடக்கலாம், இந்த மாதிரி இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் நடந்துருச்சு, இப்படிலாம் நடந்திருக்கணும், இப்படிலாம் தான் இருந்திருக்கணும், இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா 100% அக்யூரேட்டா யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு மனுஷனால தான் சொல்ல முடியும். ஓகேவா? நான் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நான் இன்னைக்கு போற ட்ரெஸ் வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலே ஒரே ஒரு மனுஷனால டிசைட் பண்ண முடியும். அந்த ஒரு மனுஷன் தான் நமக்கு எல்லாம் கடவுளா இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் நடந்துட்டு இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன் என்னது அப்படின்றது. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன் மீன்ஸ் வாட்? What is the new update, Ra? What have you seen? What is your seen? What is the new update you have been seeing? Yes, என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்றது ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மாட்டோல ஸ்பெர்மியோஜெனிசிஸ் வந்துட்டு ஸ்பெர்மாட்டோசோவா வந்து ஃபார்ம் ஆகுது. வேற ஸ்பெர்மியேஷன் வந்து ஸ்பெர்மாட்டோசோவா ரிலீஸ் ஆகுது செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து. ஓகேவா? So it's going to be option C is right. என்ன பண்ணுங்க, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் வேற, ஸ்பெர்மாட்டோன்றது வேற. ஓகேவா? அது ஸ்பெர்மாடிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மாட்டோ வர்றது ஸ்பெர்மாடிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மியோன்றது ஸ்பெர்மாட்டோசோவா ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு ஜோவா ரிலீஸ் ஆகுது. சர்டோட செல்ஸ்ல இருந்து ஃபுல்லா சார்ஜ் ஏத்திட்டு ஜோவா ரிலீஸ் ஆகுது. So option C is the right answer. ஓகேவா? So it's going to be option C will be the right answer. Okay, யாச்சு, அனன்யா, தர்ஷினி, மோனிஷா, கோமதி, வனிதா, நந்தினி, ரிஷி, அக்ஷயா, ஷாம், ஸ்ரீகுட்டி, கலகிரிங். ஓகேவா? option C is the right answer. ஓகேவா? எலான் மஸ்க் இல்லையா? எலான் மஸ்க்லாம் இல்லடா கண்ணா. எலான் மஸ்க்லாம் கடவுள் கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் தான். எலான் மஸ்க் நினைச்சா என்ன பண்ண முடியும்? அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? எலான் மஸ்க் நினைச்சா போற ஸ்டாப் பண்ண முடியுமா? எலான் மஸ்க் நினைச்சா நான் சாப்பிட்றது மாத்த முடியுமா? இப்போதைக்கு மாத்த முடியும், நாளைக்கு மாத்த முடியுமான்னு தெரியும். இன்னைக்கு காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் உப்புமா சாப்பிடணுமா இல்லை என்ன சாப்பிடணும்னு டிசைட் பண்ணது நம்ம ட்ரம்ப்பா தான் இருக்காப்புல. ட்ரம்ப்பே கடவுள். They say this is not a school test. I think paper rod.
they will say something like that. Always they will say like that. Don't worry about it. Capacitation occurs in. இதே மாதிரி பார்த்துருப்போம். கெப்பாசிட்டேஷன் என்ன சார் பார்த்துருப்போம் இல்லையா? கெப்பாசிட்டேஷன் அக்கர்ஸ். எதில் கெப்பாசிட்டேஷன் அக்கர் ஆகும்? இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் என்னன்னா ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கணும் அப்படின்றது. இந்த ஸ்பெர்மோட ஒன்ஸ் இன்சைட் ஆனது கூட ஸ்பெர்ம் உள்ள போனதுக்கு அப்புறமா நடக்கும் தெரியுமா? அதான் சொல்றோம் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. So yes, it's going to be option C. Female reproductive tract தான் நடந்துட்டு இருக்கும். ஸ்பெர்ம் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க போது. பட் ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் reproductive tract ஜெனிட்டல் ட்ராக் போனதுக்கு அப்புறமா தான் நடக்க போகுது. ஓகே, it's going to be option C. இதே பேஸ்ல இன்னொரு क्वेश्चन பார்ப்போம். நான் அப்ப அதுல இருந்து கான்செப்ட் சொல்றேன். ஓகே, கெப்பாசிட்டேஷன் occurs in female reproductive tract. ஃபீமேல் reproductive tract தான் ஸ்பெர்ம் பத்தி தான் சொல்றேன் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு. பட் அங்க நடந்துட்டு இருக்கு ஃபீமேல் reproductive tract நடந்துட்டு இருக்கு. ஸ்பெர்ம் பத்தி தான் சொல்றாங்க. கெப்பாசிட்டேஷன்றது ஸ்பெர்ம் பத்தி பேசக்கூடியது. ஆனா ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் ஃபீமேல் குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயம் தான் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யஷ்டாதர்ஷினி, அனன்யா, ஸ்ரீகுட்டி, கோமதி, செந்தில்குமார், அபிநயா, பப்பாஸ், தமிழரசி, கலைக்கிறீங்க. It's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கவே கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேர் மைண்ட் கேம்ஸ் விளையாடு பண்ணுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் மைண்ட் கேம்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. மைண்ட் கேம்ஸால மட்டும்தான் நிறைய பேர் தோக்குறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கிறாங்கன்றதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதனால சொன்ன அந்த 3 மணி நேரம் உங்க காம்னஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது. இப்போ இங்க இருந்தே நீங்க வந்துட்டு அவன் ஏதாவது இது போட்டான் அப்படின்னா இதனாலதான் இந்த அப்டேட்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் என்ன வேணா சொல்லட்டும், நீ என்ன வேணா பண்ணு, நான் பண்றதுதான் பண்ண போறேன் அப்படின்னு எப்படி ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்டே இருந்துருக்கணும். என்டி டஃபா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் நான் எக்ஸாம் எழுத போறேன், நான் எக்ஸாம் எழுத ரெடி ஆயிட்டு இருக்கேன், நீ எப்படி வேணா கேள்வி கேள்வி நான் எக்ஸாம் எழுத ரெடியா இருக்கேன் அப்படின்னு தான் இருக்க போகுது. ஓகேவா? நீங்க இப்பவே என்டி அப்படி ட்வீட் போட்டா அப்ப டஃபா தான் வரப்போகுது அதே மென்டாலிட்டியோட நீங்க எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டஃபா தான் இருக்க போகுது உங்களுக்கு. பட் என்டிஏ ட்வீட் போட்டு உங்களுக்கு தெரியாது ஏதாவது பண்ணிருக்காங்க, அதாவது பைத்தியக்காரமா ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பார்த்து நம்மளோட ஜென்ரல் ரொட்டீன் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம்னாலே அதுவே போதும். ஓகேவா? இந்த ட்வீட் தெரிஞ்சுக்க மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ட்ரா அதை படிக்க போறீங்க. எவ்வளவுதான் படிக்க முடியும் அவ்வளவுதான் நம்மளால படிக்க முடியும், எவ்வளவு ரிவைஸ் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் 10 days நம்ம வந்துட்டோம். இந்த லாஸ்ட் 10 daysல புதுசா படிக்கவே கூடாது, நம்ம படிச்சதை தான் ரிவைஸ் பண்ணிட்டு தான் போறோம். ஸோ பண்ற வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணுவோம், வித் நல்ல மென்டல் பீஸோட பண்ணுவோம். நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், இங்க என்ன டிசைட் ஆகுதோ அதான் உங்களுக்கு தலையெழுத்தா இருக்கு. அவன் என்ன பண்றான் பண்ணிட்டு நம்ம முடிஞ்சு போச்சு, முடியாது முக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். லாஸ்ட் 10 daysல கண்டிப்பா புதுசா படிச்சாலும் மண்டையில் நிக்க போறதும் கிடையாது. படிச்சதே தான் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ண போறோம், மறுபடியும் மார்க் டெஸ்ட் எடுக்க போறோம். எப்படி அப்படி டிசைட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி நடக்க போகுது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். எப்படி May 3 எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அப்ப அதுல இருந்து நம்ம பயப்பட வேண்டாம், முன்னாடி சொல்லியிருந்தால அதே மாதிரி தான். எப்படியும் பேப்பர் எழுத போறோம், எதை பண்ண போறோம் தெரியும், ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியும். ஸோ அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது வேற, அதை நினைக்காம இருக்கிறதா நல்லது. ஓகேவா? டீ கம்பெனியா? டைமிங் தோ கேமிங். புதுசான காலேஜ் சொல்றோம், மார்த்தாண்டம் மெடிக்கல் காலேஜ். நல்லா இருக்குல்ல? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். தேவையில்லாத இதெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னா, தேவையில்லாம சும்மா அவங்க ட்வீட் போட்டு போயிடு. அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்கு. நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்றோமா, நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா மிச்சம் எல்லாம் சூப்பரா நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா போகணும். அவன் எதை வேணா பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Again, the incorrect statement. Incorrect statement select பண்ண சொல்றாங்க. Which is the incorrect statement? Which is the incorrect statement? Which is going to be the incorrect statement? படிச்சவனே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸ்டேட்மெண்ட். பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, follicular stimulating hormone steroid cells which helps in spermiation. Yes, follicular stimulating stimulates the ovulation. Okay, follicular stimulating and luteinizing hormone decreases gradually during follicular phase. ரெண்டுமே எப்படி டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் ஆகாது. ரெண்டுமே எப்படி ஆகுது? follicular phase அப்போ gradually டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இல்ல ஆகாது. ஏதாவது ஒன்னு luteinizing பேஸ் பண்ணி ஆகலாம். follicular stimulating phase-ல வந்து நமக்கு follicular stimulating hormone வந்து decrease ஆகாது. Okay, it's going to be option C is the right answer. Okay, option C will be the right answer. இருக்கணும். option C. Yes, எல்லாம் தெரிஞ்சா பார்த்தோம்ல சூப்பர் இருக்கணும். option C. 𝑬𝒙𝒑𝒔, வனிதா, ஸ்ரீகுட்டி, அக்ஷயா, ஷாம், கோமதி, அனன்யா, தர்ஷினி, தமிழரசி, பாவஸ், கலைக்கிறீங்க. 𝑬𝒑𝒑𝒔, மோனிஷா. Okay, it's going to be option C is the right answer. option C, luteinizing hormone and follicular stimulating hormone decrease gradually. இல்ல நடக்காது. follicular phase அப்போ நடக்காது. Okay, so option C is the right answer. Okay, next question பார்த்தலாம். அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம போய் விடுகிறோம். Fertilization in humans practically feasible only if
ஹியூமன்ல ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும்னா இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் ஹியூமன்ல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. அதாவது ஹியூமன்ல ஃபெர்டிலைசேஷன் நடந்தாகணும். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுவாங்க. காய்டஸ் கிடையாது, செட்ஸ் கிடையாது. ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் மீட் ஆகிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் கரெக்டான கான்செப்ட் இருந்தாகணுன்றதான் கேள்வி. நிறைய பேர் ஃபெர்டிலைசேஷனை வந்துட்டு செட்ஸோட கம்பேர் பண்ணிட்டீங்க. ஃபெர்டிலைசேஷன் வேற, காய்டஸ் வேற. ஓகேங்களா? எல்லா காய்டஸுமே நமக்கு ஃபெர்டிலைசேஷன் லீட் பண்ணாது. நம்ம படிச்சிருப்போம். எதனால லீட் பண்ணாதுன்னா இந்த கேள்வியில ஆன்சர் இருக்கு. எதனால லீட் பண்ணாது? சிபின்னு போட வேண்டியது. நல்லா பாருங்க. ஏன் சி போடுறீங்க? ஃபெல்லோப்பியன் டியூப்ல தானே ஆம்புலார் ரீஜன் இருக்கு. ஆம்புலார் ரீஜன் ஃபெல்லோப்பியன் டியூப்ல தானே இருக்கு, செர்விக்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தானே வரணும். இது வரைக்கும் கரெக்ட் தான். ஓம் அந்த ஸ்போம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்படியே டிட்டோ காப்பி எடுத்துட்டு ஃபெல்லோப்பியன் டியூப்லையும் செர்விக்ஸ்லையும் மாத்தி கொடுத்துருக்கான். ஃபெல்லோப்பியன் டியூப்ல தானே பிரச்சனை இருக்கு. இப்படி பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்ப்பதில்ல இதுதான் நம்ம இன்ஃபென்டிபுலம், ஆம்புலார் ரீஜன், இதான் இஸ்திமஸ் அப்படின்னு சொல்றோம். இது மூணுமே நம்ம என்ன சொல்றோம்? ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்றீங்க. பிம்பர் வந்து பிரச்சனை இருக்கும். ஓவரி பிரச்சனை இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சைமல்டேனியஸ்லி ஸ்பெர்மும் ஓவமும் எங்க வந்தா மட்டும்தான் ஆம்புலார் இஸ்திமஸ் ரீஜன்ல, ஆம்புலார் ரீஜன் தான் சொல்லுவோம். அந்த ரீஜனுக்கு வந்தா மட்டும்தான் என்ன நடக்க போகுது? ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகுது. கடைசி நிமிஷம் நேற்று நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நான் பார்த்திருந்தேன். நிறைய பேர் ஃபெர்டிலைசேஷனையும் காய்டஸையும் சேம் நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா காய்டஸுமே எல்லா செட்ஸுமே நமக்கு என்ன பண்ணாது? லீடிங் டு ஃபெர்டிலைசேஷன் பண்ணாது. ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி மீட் ஆன மட்டும் தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். ஃபெர்டிலைசேஷன் வந்துச்சு அப்படின்னா பேபி ஃபார்மேஷன் தான் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஜைகோட் ஃபார்மேஷன் அப்படின்றது. ஜைகோட் ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால எல்லா செட்ஸோ எல்லா காய்டஸுமே நமக்கு லீட் பண்ணாது. ஏன்னா சைமல்டேனியஸ்லி ஸ்பெர்மும் வந்து ஆம்புலார் ரீஜன், எந்த ரீஜன்? இதான் ரீஜன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்புலார் ரீஜன் நம்ம ரீச் பண்ணியாலும் அதே மாதிரி தான் ஓவும் ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்கணும். ரெண்டுமே ஆம்புலார் ரீஜன்ல வந்தா மட்டும் தான் சார். அதுக்கு முன்னாடி ஒரு ரீஜன்ல வந்து சார் தான் நடக்காது. ஓகே, ஆம்புலார் ரீஜன்ல வந்தா மட்டும் தான் போது பேசிக்கா வந்து நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன் கேஸ். இன்னும் நிறைய பேர் அதே கான்செப்ட்ல இருந்துட்டீங்க. அந்த கான்செப்ட்ல இருக்காதீங்க. ஓகே, எஸ் தாக்கான சூப்பர். தர்ஷினி, ஸ்ரீகுட்டி, பத்மஸ்ரீ, மோனிஷா, அபிநயா, ஷாம், பாவ்ஸ், வனிதா, கோமதி, அக்ஷயா, தமிழரசி, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन, which of this is not an important component of the initiation of parturition? Parturition அப்படின்றது என்னது? அப்படி டேர்ம்ஸ் தெரியும். parturition அப்படின்றது குழந்தை பறக்கிறதுல எது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது குழந்தை பறக்கிற டைம் அப்போ, குழந்தைக்கு இல்ல, குழந்தை பறக்கிற அந்த பிரெக்னன்சி அந்த பார்ச்சுரேஷன் டைம் அப்போ வந்துட்டு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க, என்னது பிரசவ வார்டு, லெபார்டரி வார்டுல இருக்காங்க, லேபர் வார்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த குழந்தை வெளியே வரப்போகுது. ஸோ அப்போ வந்துட்டு எந்த ஹார்மோன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றாங்க. கிடையாது, which is not important அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is not important அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் none other than ஆப்ஷன் சி. என்னது? ப்ரொலாக்டின். ஒரு குழந்தை பறக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ப்ரொலாக்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு தாய்ப்பால் கொடுக்கறது தான் யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கு. ஓகேவா? பிரஸ்ட் ஃபீடிங்காக தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த டைம்ல வந்து அது தேவை கிடையாது. ஆனா அது ப்ரோஸ்டாகிளான்ஸா இருக்கட்டும், ஆஸ்ட்ரோசின் ரிலீஸ் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் இந்த ஹார்மோனல் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பட் ரிலீஸ் ஆஃப் ப்ரொலாக்டின் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அட் தட் டைம். ஓகே, அந்த பார்ச்சுரேஷன் டைம் அப்போ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் கண்ணா. மியூச்சுவல் ஃபண்ட் வருதா? நல்ல சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்க போல இருக்கு. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். லத்திகா, மோனிஷா, பத்மஸ்ரீ, யாச்சூப், தர்ஷினி, வனிதா, ஸ்ரீகுட்டி, கோமதி, ரிஷி, அனன்யா, தமிழரசி, அக்ஷயா, கலைக்கிறீங்க. ஆப்ஷன் சி ப்ரொலாக்டின். The release of prolactin is the right answer. Release of prolactin வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா நாட் இம்பார்ட்டன்ட் கேஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். In human females, meiosis 2 is not complete. கம்ப்ளீட் ஆகாதான். எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்தா மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகும். நாட் கம்ப்ளீட் until நாட் கம்ப்ளீட். எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்றாங்க? மியாசிஸ் 2ல வந்துட்டு எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்றாங்க? நல்லா பாருங்க. பர்த்தலாம் இல்ல. மியாசிஸ் 2 வந்துட்டு ஒரு ஃபீமேல வந்து எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்லல, மியாசிஸ் 1 வந்து டெம்பரரிலி அரெஸ்ட் ஆயிருக்கும். மியாசிஸ் 2 வந்து ஃபார்ம் ஆயிட்டு இவங்க ஃபீமேல் பாடியில மியாசிஸ் 1 ஃபார்ம் ஆயிட்டு என்ன ஆயிருக்கும்? டெம்பரரிலி அரெஸ்ட் ஆயிருக்கும். டெம்பரரிலி இட் கெட் அரஸ்டட். அப்படி டெம்பரரிலி அரெஸ்ட் ஆனது வந்துட்டு என்ன ஃபார்மேஷனுக்கு வந்து லீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஸ்பெர்ம் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன நடக்க போகுது? மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது.
அப்போ ஸ்பெர்ம் வந்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட் ஆகும்னா ஸ்பெர்ம் எதுக்காக வருது, சும்மா விசிட் பண்றதுக்காக வருது, என்னதுக்காக வருது, ஃபெர்டிலைசேஷனுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் கம்ப்ளீட் அன்டில் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் வந்தா மட்டும்தான் நான் கம்ப்ளீட் ஆகும். இதை இப்போ ஸ்பெர்மை வச்சு கூட கேட்கலாம். நாட் கம்ப்ளீட் அன்டில் த என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்ம் கூட சொல்லலாம். ஓகே, ரெண்டு டேர்ம்ஸ்ல கேட்கலாம். ஃபெர்டிலைசேஷனும் கேட்கலாம், ஃபெர்டிலைசேஷன் கேட்கலாம். ஃபெர்டிலைசேஷன் எதுனால நடக்குது, ஸ்பெர்மால நடந்துட்டு இருக்கனால ஸ்பெர்மோட என்ட்ரியும் பேஸ் வச்சு கேட்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. 𝑦𝒑𝒑𝒔, கோமதி, மோனிஷா, ஸ்ரீகுட்டி, 𝒂𝒂𝒂, பத்மஸ்ரீ, தமிழரசி, யாச்சு, வனிதா, ரிஷி, லத்திகா, கமலக்கண்ணன், அக்ஷயா, அபிநயா, அனன்யா, ஷாம், கலக்கிறீங்க. It's going to be option A is the right answer. Okay, option A will be the right answer. Thank you. Yes, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. தண்ணி ரொம்ப முக்கியம் மாதிரி. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. Which of the following events is not associated with the ovulations of human female? Ovulation நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவம் ரிலீஸ் ஆகிறத பேஸ் பண்ணி. ஸோ ஓவம் ரிலீஸ் ஆகிற பேஸ் பண்ணி மென்சுரல் சைக்கிள் வந்து எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னா ஓவிலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபீமேல்ஸ் வந்து நாட் அசோசியேட், இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னா நாட் அசோசியேட், அதுக்கு எதுக்கும் அசோசியேட் ஆகலை அப்படின்றது. எதுவா இருக்க போது, ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபின் ஃபாலிகுலா, எல்லா சார்ஜ் ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஊசேஜ் என்னதான் கண்டுபிடிச்சேன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ், ரிலீஸ் டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோடியோல். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கு இதுக்கும் ஓவிலேஷன் சம்மந்தம் கிடையாது. மிச்சது எல்லாமே நம்ம படிச்சது தான். பட் ஈஸ்ட்ரோடியோல் அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டிக்ரீஸ் இன் ஈஸ்ட்ரோடியோல்னா ஓவிலேஷன் டேஸ் பண்ணி நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓவிலேஷன் பேஸ் பண்ணி நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா சார்? ஆக்சுவலி மியாசிஸ் 2 is equal to mitosis cell. So answer will be D actually. இல்லடா கண்ணா, இது மியாசிஸ் 2 எப்ப நடக்கும், ஒரு ஃபீமேல் பாடியில எப்ப நடக்குது பார்த்திருப்போம். எப்ப நடக்குதுன்னு பார்த்திருப்போம். மியாசிஸ் 2 போலார் பாடி வந்த உடனே டெம்பரரிலி அரஸ்டட்னு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? இது பேசிக்கா வந்து நாங்க ஓவம் ஃபார்மேஷன் சொல்ல வரல. இங்க ஓவம் ஃபார்மேஷன் சொல்ல வரல. மியாசிஸ் 2 அப்படின்றது இந்த எக் ஃபார்ம் ஃபார்மேஷன் நடந்த அப்புறம் ஸ்பெர்ம் வர வரைக்கும் பேசிக்கா அங்க டெம்பரரி அரெஸ்ட் ஆயிருக்க போகுது. ஸ்பெர்ம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபார்ம் ஆகுது. பியூபர்ட்டில ஃபார்ம் ஆகுது வேற, ஸ்பெர்ம் வந்த அப்புறம் ஃபார்ம் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஃபார்மேஷன் நடக்குது, கம்ப்ளீட் ஆகுறது தான் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சரா? எஸ் டா. அக்ஷயா, தமிழரசி, கோமதி, அனன்யா, அபிநயா, ரிஷி, அனிதா, பத்மஸ்ரீ, ஷாம், வனிதா, ஸ்ரீகுட்டி, தமிழரசி, மோனிஷா, 𝒂𝒂𝒂 கலக்கிறீங்க. It's going to be option D is the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Which of the following cells during gametogenesis is normally diploid? எது டிப்ளாய்டு இதுல? ஸ்பெர்மாட்டிசா, ஸ்பெர்மாட்டோகோனியா, செகண்டரி போலார், பிரைமரி போலார். டிப்ளாய்டு கண்டிஷன் கேட்டிருக்கான். which is normally diploid. which is normally diploid? ஏரா டிப்ளாய்டு? எஸ், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்னது? ஸ்பெர்மாட்டோகோனியா. ஸ்பெர்மாட்டோகோனியானா ஸ்பெர்மாட்டோகோனியால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெர்மாடிட் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸ்பெர்மாடிட் வந்து ஃபார்ம் ஆகும்ன்றத பார்த்துருப்போம். ஸ்பெர்மாடிட்ல இருந்து ஸ்பெர்மாட்டோசோவா ஃபார்ம் ஆகுது. ஜோவா ஃபார்ம் ஆகுது. நம்ம ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸ்பெர்மாட்டோசோவா ரிலீஸ் ஆகுது. எங்க ரிலீஸ் ஆகுறது, அதாவது செட்டோரிச்சத்து சார்ஜ் ரிலீஸ் ஆகுறது நம்ம ஸ்பெர்மியேஷன் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது பொறுத்து பார்க்கும்போது நமக்கு ஸ்பெர்மாட்டோகோனியா டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா. மோனிஷா, ஷாம், கோமதி, ஸ்ரீகுட்டி, பத்மஸ்ரீ, தமிழரசி, அனிதா, பாபு, ரிஷி, அனன்யா, தர்ஷினி, கமலக்கண்ணன், அக்ஷயா, தமிழரசி கலக்கிறீங்க. It's going to be option B will be the right answer. Okay, option B is going to be the right answer. Fantastic and fantabulous. Okay, அடுத்த கேள்வி பார்ப்போம். The main functions of mammalian corpus luteum. Corpus luteumத்தோட main function என்னவா இருக்க போகுது? mammalian corpus luteum. corpus luteum நம்ம படிச்சிருப்போம். மென்சுரல் சைக்கிள்ல படிச்சு எழுதியிருப்போம். corpus luteumத்தோட main functions நம்ம பார்க்குற விஷயம் என்னது? What is the main functions that a corpus luteum is undergone? corpus luteum the main function
hello. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? Now fine. Is it now fine? இப்போ ஓகேவா? ஓகே. சதி பண்றாங்க சார். ஓகே, நம்ம படிச்சிருப்போம் கார்பஸ் லூட்டியம் என்னது ப்ரொஜெஸ்டரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதனால ப்ரொடியூஸ் பண்ணுது? எண்டோமெட்ரியல் லைனிங்கை மெயின்டைன் பண்றதுக்கு. எங்க இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங்கை மெயின்டைன் பண்றது? யூட்ரஸ் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் லைனிங்கை மெயின்டைன் பண்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So it's going to be option B, progesterone. கார்பஸ் லூட்டியம்னாலே progesterone is the right answer. Option B. Thank you. Okay, fine. Option B is the right answer. அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போயிடலாம். The shared terminal duct. நல்லா புரியுங்க. shared terminal duct தான். என்ன shared terminal duct? ஸ்பெர்மும் அந்த வழியா தான் போகணும், யூரினும் அந்த வழியா தான் போயணும் அப்படின்றது. மெயில்ல வந்துட்டு ரீப்ரொடக்ட் ஆகவும் யூரினரி சிஸ்டம் ஆகவும் இருக்கக்கூடிய ஷேர்டு டெர்மினல் டக்ட் என்னவா இருந்துட்டு இருக்கு? ஸ்பெர்மும் அந்த வழியா தான் போகும், யூரினும் அந்த வழியா தான் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர்டு டெர்மினல் டக்ட் எது? நல்லா பாருங்க. ஷேர்ட் டெர்மினல் டக்ட் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா யுரேத்ரா. ஆப்ஷன் ஏ யுரேத்ரா இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ யுரேத்ரா. யுரேகா வேற, யுரேத்ரா வேற. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ யுரேத்ரா. ஓகேங்களா? எஸ் ஜாகனா, சூப்பரா. கோமதி, மோனிஷா, தமிழரசி, ஸ்ரீகுட்டி, அனன்யா, ரிஷி, பாவ்ஸ், வனிதா, அக்ஷயா, அனிதா, கமலக்கண்ணன், கலைகிரி. It's going to be option A is the right answer. Yes, Jagana. Fine. It's going to be option A. என்னது? யுரேத்ரால என்ன போயிட்டு இருக்கும்? காமன் பேசிக்கா ஸ்பெர்ம் அந்த வழியா தான் டிராவல் ஆகும், யூரினும் அந்த வழியா தான் டிராவல் ஆகும். ஓகே, காமன் பேசேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் A will be the right answer. ஓகே, அடுத்த கட்ட கேள்விக்கு நம்ம மூவ் ஆயிடுவோம். அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்பெர்மோட பாத்வே கரெக்டான சீக்வன்ஸ் எந்த வழியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு, எப்படி டிராவல் பண்ணி எந்த வழியா வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னு தான் கேட்குறேன். ஸ்பெர்மோட பாத்வே எப்படி டிராவல் பண்ணி எப்படி போகுது ஸ்பெர்ம்? மாறி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேள்வி. இது குரோம் வெப்சைட் ஆட் வருது. ஐடியா இருக்கா ஷாப்பிங் பண்றதுக்கு? சி டேய் சியா, அடா பாவி கண்ணா செல்லங்களா பட்டுங்களா ராசாங்களா, நல்லா பாடுறா டே. கடைசி நேரத்துல இது வரைக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு கடைசி நேரத்துல வந்து சொடப்பாதீங்கடா. எக்ஸாம் ரொம்ப முக்கியம்டா. ரீடார்டெசிஸ் தான்டா மெயின். ரீடார்டெசிஸ் இல்லடா இங்க சில. நல்லா புரிஞ்சுக்கோடா. ரீடார்டெசிஸ் வழியா தான்டா த்ரூ ரீடார்டெசிஸ் நம்ம இன்சைட் லைன் போட்டு கொடுத்துருக்கான். ஸோ செமினிஃபரஸ் ஃபியூச்சர்ல இருந்து ரீடார்டெசிஸ் வழியா தான் வேசா எஃபரன்ஸ் ஆக போகுது. நான் நிறைய பேர் வேசா டிஃபரன்ஸா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்க ரீடார்டெசிஸ்ல கன்ஃபியூஸ் ஆகிறீங்களே. வேசா எஃபரன்ஸா ஏதாவது ஆல்பபெட்டா திருப்பி போடுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆல்பபெட்டை திருப்பி போட்டீங்கன்னா வேசா எஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். எஃபரன்ஸா, எபிடயாமிஸ், வேசா டிஃபரன்ஸ், எஜாகுலேட்டரி டக்ட், யுரேத்ரா, இது யூரினரி மீடியஸ் காமன் தான். ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். செமினிஃபரஸ் டியூபிஸ் வந்து ரீடார்டெசிஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். எக்ஸாம் கரெக்டாக போட்டால் போதும். ஆப்ஷன் பி டாக்கண்ணா. ஓகேவா? எஸ் டாக்கண்ணா, சூப்பரா கலக்கிங்க. ஷாம், தமிழரசி, அனிதா, கமலக்கண்ணன், கோமதி, ஸ்ரீகுட்டி, மோனிஷா, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா. ஓகே, கலக்கிட்டீங்க. தர்ஷினி இஸ் ஓகே. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, பார்த்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. Extrusion of secondary polar body from egg nucleus occurs. Extrusion of secondary polar body from egg nucleus occurs. மணி 8:30 தான்டா ஆகுது. 10 மணிக்கு நான் பிரேக் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் 10. பட் அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் போயிடும். ஓகே, நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் நான் 10 மணிக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ 8 மணிக்கு 8:30க்கெல்லாம் இப்போதைக்கு எதுக்கு சாப்பிடும்? நம்ம காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சதா கூட சரின்னு சொல்லலாம். 7 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். சரி, இது என்னது? என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்முக்கு அப்புறமா தான் என்னது எக்ஸ்ட்ரூஷன் நடக்குது. பட் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடந்துருது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மியாசிஸ் பார்த்துட்டு போல ஸ்பெர்ம் பட்டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்ம் பட் பிஃபோர் மியாசிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சூப்பரா. தமிழரசி, பாவ்ஸ், அனன்யா, ஷாம், அக்ஷயா, கோமதி, அனிதா, பத்மஸ்ரீ, கோமதி, தமிழரசி, மோனிஷா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Okay, option A, after the entry of sperm but before fertilization. ஓகேங்களா? after the entry of sperm but before fertilization. ஓகேவா? நான் சாப்பிட்டாச்சு சார் அப்படி இருக்கணும். பார் அனன்யா, பார்த்து கத்துக்கணும்.
ஓகே, யார் என்ன நடந்தா என்ன, நான் கிளாஸ் நடந்தா என்ன, கிளாஸ் நடக்கலனா என்ன, நான் பாட்டு உட்காந்து போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன் சார் அப்படின்றது. ஃபென்டாஸ்டிக். நீங்க சாப்பிடுங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, நான் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குன்னு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இதுல வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் கேட்டுருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகி நடந்துட்டு இருக்கு, எப்படி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகி நடந்துட்டு இருக்குன்ற அந்த ஈவெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. எப்படி ஒரு ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. 2 in 1 காம்போ ஆஃபர் போல. சாப்பிடவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம். இது எங்கேயும் இல்லை, உங்கள் வேதாந்தூள் மட்டுமே, எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது அப்படின்றதுனால நீங்க சாப்பிடவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம், சாப்பிடவும் செய்யலாம், தூங்கவும் செய்யலாம், கவனிக்கவும் செய்யலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? எஸ், இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ. அப்பாடா, சூப்பர். இதுல கன்ஃபியூஷன் இல்லை. கேமிட்டோஜெனசிஸ்ல இருந்து கேமிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேமிட்டோஜெனசிஸ், கேமிட் ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த கேமிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அதுக்கப்புறம் இன்னும் ஃபியூஸ் ஆகணும். ஃபியூஸ் ஆகிறதா நம்ம சிங் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகணும். ஜைகோட் க்ளீவேஜ் அண்டர்கோ பண்ணணும். க்ளீவேஜ் அண்டர்கோ அந்த க்ளீவேஜ் டிவைட் டிஃபரன்சியேஷன் வரணும், அப்புறம் ஆர்கன் டெவலப் ஆகணும். அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பராக கணக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. ஓகே, ஃபைன். ஆப்ஷன் ஏ. சுப்ரதர்ஷினி, வனிதா, மோனிஷா, ஸ்ரீகுட்டி, கமலக்கண்ணன், பத்மஸ்ரீ, அனிதா, ஷாம், கோமதி, ரிஷி, அனன்யா, அக்ஷயா, ஜேடிஎஸ்என். ஹாய் டாகண்ணா. கலக்கிறீங்க. இது பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தூங்கலாமா சார்? எஸ், தாராளமாக தூங்கலாம். நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா எனக்கு என்ன தெரிய போகுது? தூங்கலாமா? அது பெர்மிஷன் கேட்டு வேற தூங்குறீங்க இல்லைங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்? மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் நான் யூஸ்ஃபுல்லா இருக்கேன். மில்க்குக்கும் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் நான் யூஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்றது யாரு? விச் ஆர் த ஃபாலோயிங் ஹார்மோன் எக்ஸாம்பிள் ஃபார் போத், ரெண்டுத்துக்குமே, மில்க்குக்கும் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும். எஸ், நல்லா புரிஞ்சுங்க. மில்க்குக்கும் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் தான் கேட்டிருக்கேன். ப்ரொலாக்டின் கிடையாது, ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் ஆப்ஷன் சி. ஒரு நிமிஷம். ஸோ ஆப்ஷன் சி ஆக்சிடோசின். படிச்சுட்டு போல ஆக்சிடோசின் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. குழந்தை பிறக்கக்கூடிய டைம்ல வந்துட்டு பாடி வந்து ட்ரிகர் பண்ணும். நம்ம மெம்பரை வந்து நம்ம சொல்லுவோம், அம்மா நான் ரெடி ஆயிட்டமா, நான் வெளியே வரமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பாடி ட்ரிகர் பண்ணி ஆக்சிடோசின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி பிரஸ்ட்ல இருந்து மில்க் வர்றதுக்கும் ஆக்சிடோசின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆகவும் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆகவும் ஆக்ட் ஆகுறது நிறைய யாருமே கிடையாது, ஆக்சிடோசின் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சுப்ரதர்ஷினி, அனிதா, தமிழரசி, கோமதி, கமலக்கண்ணன், பத்மஸ்ரீ, பாவ்ஸ், அக்ஷயா, அனன்யா, வனிதா, ஷாம், தர்ஷினி, கமலக்கண்ணன். சூப்பர், கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி ஆக்சிடோசின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, மில்க் எஜெக்ஷன் மட்டும் தான் பார்த்தீங்களா, சரி, நோ ப்ராப்ளம். பட் ஃபீட்டல் எஜெக்ஷனும் இருக்கு, ஸோ ஆக்சிடோசினும் வரும். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த வாட்டி கரெக்டாக பாருங்க. நோ நியூ ஃபாலிகல்ஸ் டெவலப்ஸ் இன் த லூட்டியல் ஃபேஸ் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பிகாஸ் எந்த ஒரு புது ஃபாலிகல்ஸும் லூட்டியல் ஃபேஸ் வந்து ஃபாலோ பண்ண கிடையாது. ஏன்னா லூட்டியல் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் இல்லையா, அதனால தான். பட் இருந்தாலும் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். No new follicles is developed in a luteal phase because ஆட் வருதா மார்னிங் கிளாஸ் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. வாட் டு டூ. சரி, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, both FSH and LHH levels are low in the luteal phase. Okay, ஒரே நிமிஷம் மெயில் பண்ணி பார்ப்போம். Yes, the option D is right answer. கலக்கிறீங்க. தமிழரசி, ஷாம், அனிதா, கோமதி, அனன்யா, அக்ஷயா, ரிஷி, தனுஸ்ரீ, வனிதா, கமலக்கண்ணன். கலக்கிறீங்க. சொல்லி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அதே தாங்க. ஃபைன். Fine. It's going to be option D will be the right answer. Next question பார்த்தலாம். In human beings at the end of the 12th week, 12வது வாரம் முடிவு அடையும் போது the pregnancy the following observed. என்னது அப்சர்வ் பண்ண முடியும்? இது நான் சொல்லியிருந்தேன், இது நான் நோட்ஸும் கொடுத்துருந்தேன். ஸோ 12th வீக் அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடியும் போது நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும்?
வாட் வில் அப்சர்வ்? என்னத்தை நம்ம அப்சர்வ் பண்ணலாம்? வாட் கேன் பி அப்சர்வ்? ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்ற 12வது வாரம் முடியும் போது 12வது வாரம் முடியும் போது நம்ம என்னத்தை அப்சர்வ் பண்ண முடியும்? என்னத்தை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Yes, it's going to be option B. Most of the major organs are formed. Most of the major organs எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆப்ஷன் பி will be the right answer. சூப்பர். ஆப்ஷன் பி. எஸ் 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 அக்ஷயா, தமிழரசி, வனிதா, ஷாம், அனன்யா, பாஸ், அனிதா, கோமதி, மோனிஷா, ரிஷி, தர்ஷினி, கலைஞர். It's going to be major of the organs எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆயிரும். ஃபர்ஸ்ட்லாம் ஆர்கன் ஃபார்ம் ஆகி தானே உடம்பெல்லாம் வந்துட்டு இருக்கும், அந்த சீன்லாம் வந்துட்டு இருக்கும். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி will be the right answer. எஸ் டாக்டர். அடுத்த क्वेश्चन பார்த்துறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் மேட்ச். மேட்ச் பண்ண பார்ப்போம். ஓவரி, பிளாசென்டா, கார்பஸ், லூட்டியம், லேடிக் செல்ஸ். கரெக்டான மேட்ச், கரெக்டான மேட்ச், கரெக்டான மேட்ச், கரெக்டான மேட்ச், கரெக்டான மேட்ச், கரெக்டான மேட்ச். ஓவரி, ஓவரி என்ன வரப்போகுது? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்னு செக்ரேட் ஆகுது. ஓகேவா? பிளாசென்டா, பிளாசென்டா பேஸ் பண்ணி நம்ம ஹியூமன் குரோனோட HCG. கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம் நமக்கு ப்ரொஜெஸ்டிரான் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. லேடிக் செல்ஸ் ஆண்ட்ரோஜன், HCH தான். ஸோ இப்போ என்ன வரப்போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி 2143. Okay, so going to be option D will be the right answer. Yes, that option D. D 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 D. சூப்பர். தமிழரசி, கமலக்கண்ணன், தர்ஷினி, வனிதா, இளங்கோ, கோமதி, அக்ஷயா, தமிழரசி, மோனிஷா, ரிஷி. Yes, it's going to be option D is the right answer. Polycaphan. எல்லாம் அப்படிதான் வரும். வெயில் காலம் இல்லையா? வெயில் காலத்துக்காக உங்களை குழு குழுன்னு வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ராக்கனா எஸ் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பர் 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 சூப்பர். அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாமா? எஸ். Select the correct options of haploid cells from the following group. குரூப்ல இருக்க எல்லாமே haploid செல்ஸா இருக்கான். எதுல? குரூப்ல இருக்க எல்லாமே haploid செல்ஸா இருக்குமா? Which is the following group is everything is an haploid cells. haploid cells இருக்கக்கூடிய following group எது? haploid cells இருக்கக்கூடிய following group எது? நல்லா பாருங்க, நல்லா பார்த்து நல்லா அடிங்க. haploid cells அப்படின்னு இருக்கக்கூடிய following group எதுவா இருக்கு? which is haploid cells. haploid cells ஆல மட்டுமே ஆகக்கூடியது. Yes, Dasham is going to be option B. Secondary spermatocytes, first polar body and ovum. இங்க பாருங்க, spermatids secondary oocyte, primary oocyte diploid. spermatogonia கொடுத்துட்டான், diploid. Primary spermatocytes diploid. So இது மட்டும் தான் எல்லாமே haploid இருந்துட்டு இருக்கு. So option B is the right answer. Option B டாக்கனா option B. Yes, Dasham, Monisha, Akshaya, option B. கோமதி, சூப்பர்மா. It's going to be option B B B B B B B. ஏன்னா B ல இருக்கு எல்லாமே நமக்கு haploid கண்டிஷனா இருந்துட்டு இருக்கு. எல்லாமே நமக்கு haploid கண்டிஷன்ஸா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்த கட்ட கேள்வி போயிடலாம். ஜஸ்ட் நாலு கேள்வி தான். Identify the wrong statement. Again, identify the wrong statement with reference to gene I that control ABO blood group. ABO blood group control பண்ணிக்கிட்ட gene I பேஸ் பண்ணிட்டு wrong statement ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. Identify the wrong statement that control gene I. wrong ஆன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா wrong ஆன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நல்லா புரியுங்க. when IA and IB are represent together, they express the same type of sugar. எப்படி same type of sugar எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? சுகரே எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அதனால தான் இவன் என்ன பண்ணிருப்பான், யூனிவர்சல் அக்செப்டரா இருக்கான். யாரு? ஏபின்றது என்னவா இருக்கு? ரெண்டு பியூஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ரெண்டுமே இருக்கிறவங்களுக்கு என்னவா வரும்? IA IB இருந்துச்சுன்னா ஏபி பிளட் குரூப் தான் வரப்போகுது. ஸோ இவனுக்கு சுகர் பேஸ் பண்ணி ஆன்டிஜன் இருக்காதனால தான் யூனிவர்சல் என்னவா இருக்கான்? அக்செப்டரா இருந்திருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. எஸ், ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் டி. சூப்பர். ஷாம், தமிழரசி, அக்ஷயா, அனிதா, கோமதி, ரிஷி. முன்னாடியே பார்த்துக்கொண்டேன் நம்ம பத்மஸ்ரீ, தமிழரசி, கமலக்கண்ணன். ரைட். அதுலயே நீங்க தப்பு பண்ற போது எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. ஓகேவா? எஸ், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி will be the right answer. ஓகேவா? ஒரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு நேரத்துல வேற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பேஸ் பண்ணி பார்த்துருவோம். அடுத்த क्वेश्चन, which of the following hormone levels cause release of ovum? LH சர்ஜ் நடக்கும் சார். என்ன நடக்கும் சார்? LH சர்ஜ் வந்து பிச்சுக்கிட்டு போகும் சார். அப்போ என்ன நடக்கும்? LH சர்ஜ் நடந்துச்சுன்னா எந்த ஹார்மோன் தான் கேட்குறான். எந்த ஹார்மோன் தான் கேட்குறான். LH சர்ஜ் நடக்கும்போது எந்த ஹார்மோன் பிச்சுக்கிட்டு போகும்? எந்த ஹார்மோன் ஐயா இருக்கும்?
எந்த ஹார்மோன் ஹையா இருக்கும்? LH சர்ஜ் நடக்கும்போது எந்த ஹார்மோன் ரப்பிச்சுக்கிட்டு போகும்? LH சர்ஜ் நடக்கும்போது ப்ரொஜெஸ்டரான் ஃபார்மே ஆயிருக்காது. ஆப்ஷன் பி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் தான். ஓவிலேஷனா ஓவம் ரிலீஸ் ஆகுதுதானே, கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் ஆகி என்ன ஆகுது? ஓவம் ரிலீஸ் ஆகுது. கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் ஆகி ஓவம் ரிலீஸ் ஆகுது. இந்த கிராஃபியன் ஃபாலிகல்லாம் சேர்ந்து கார்பஸ் லூட்டியமா மாறணும். கார்பஸ் லூட்டியம் மாறினதுக்கு அப்புறமா தான் இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டரான சிந்தசிஸே பண்ணும். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொஜெஸ்டரான் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் வரப்போகுது? ஸோ இங்கே ஓவிலேஷன் வந்து கிராஃபியன் ஃபாலிகல் உடைய தான் செஞ்சிருக்கு. ஸோ ஈஸ்ட்ரோஜன் தான், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். இப்படி வச்சாது அடிக்க பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பரா. தமிழரசி, தர்ஷினி, அனிதா, அக்ஷயா, ரிஷி, பத்மஸ்ரீ, அனன்யா, கோமதி கலக்கிட்டீங்க. It's going to be Shyam. Super. Option B is the right answer. Option B will be the right answer. High concentration of estrogen தான் பண்ணிட்டு இருக்குது. High concentration of estrogen. Estrogen is the right answer. அடுத்த கட்ட கேள்வி போயிடலாம். அடுத்து ஒரு மேட்ச்ல ஏற்கனவே பார்த்த மேட்ச், ஈஸியான மேட்ச். மேட்ச் பண்ணுங்க. Placenta, HCG, zona pellucida, layer of the ovum, bulbourethral, lubrication of penis, androgen Leydig cells. இதை பொறுத்து பார்த்தோம்னா இட்ஸ் none other than option A is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் A is going to be the right answer. Okay, fine. ஆப்ஷன் A. எஸ் தாக்கண்ணா. சூப்பரா. ரிஷி, அனன்யா, அனிதா, தமிழரசி, பத்மஸ்ரீ, தர்ஷினி, கீர்த்தனா, மோனிஷா, தர்ஷினி. ஓகேடா மோனிஷா. ஓகே, it's going to be option A is right answer. பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இன்னும் ஒரு கொஸ்டின் நான் பிரேக் கொடுக்குறேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் முடிஞ்சு நான் பிரேக் கொடுக்குறேன். ஓகே, சூப்பரா. தர்ஷினி கலக்கிட்டீங்க. போத் தர்ஷினி. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல லாஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ரிசப்டார் ஆஃப் ஸ்பெர்ம் பைண்டிங். ஸ்பெர்ம் பைண்டிங்கோட ரிசப்டார் எங்க பிரச்சனை இருக்க போகுது? ஸ்பெர்ம் பைண்டிங்கோட ரிசப்டார் இங்க போய் பைண்ட் ஆயிருச்சு அப்படின்னா நிறைய இன்னொரு ஸ்பெர்ம்லாம் லீவ் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்க என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் 3 டைப்ஸ்ல இருக்கும். மெயினா நம்ம 2 டைப்ஸ் தான் பார்ப்போம். ஓகேவா? இப்படி இருக்க ஓவம்ல வந்துட்டு அவுட்டர் லேயர் நம்ம என்ன சொல்லுவோம்? கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லுவோம். கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் லேயர் நம்ம ஜோனா பெலுசிடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு கொரோனா ரேடியேட்டாவை தாண்டி எந்த ஸ்பெர்ம் ஃபர்ஸ்ட் ஜோனா பெலுசிடாவை ரீச் பண்ணுதோ, அந்த ஸ்பெர்ம் தான் நமக்கு என்னவா டெவலப் ஆக போகுது? ஆக்டாய் ஃபெர்டிலைசேஷன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் எந்த ஸ்பெர்ம் வந்துட்டு கொரோனா ரேடியேட்டாவை தாண்டி ஜோனா பெலுசிடாவை ரீச் பண்ணுதோ அந்த ஸ்பெர்ம் நம்ம டெவலப் பண்ற மாதிரி இந்த ஸ்பெர்ம் பைண்டிங் வந்து எங்க பிரச்சனை இருக்க போகுது? ஜோனா பெலுசிடா ரீஜன்ல தான் பிரச்சனை இருக்க போகுது. ஓகேங்களா? கொரோனா ரேடியேட்டாவை ஸ்பெர்மை தாண்டி நிறைய ஸ்பெர்ம் வரும். ஆனா ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் இந்த ஜோனா பெலுசிடாவை தாண்டும். ஏன்னா அங்கதான் ஸ்பெர்ம் பைண்டிங் இருக்கு. ஓகே, அதோட பைண்ட் பண்ணிச்சு அப்படின்னா வேற எந்த ஸ்பெர்மையும் உள்ள விடாது. அதனால தான் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, ஜோனா பெலுசிடா இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா இருக்கணும். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. ஓகேவா? எஸ் கீர்த்தனா, பாலாஜி, தமிழரசி, யாச்சு, அனன்யா, அனிதா, மோனிஷா, ஷாம், தர்ஷினி, பத்மஸ்ரீ, கோமதி, தர்ஷினி கலக்கிறீங்க. It's going to be option C, zona pellucida செகண்ட் லேயர் தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கொரோனா ரேடியேட்டா, மறந்துடாதீங்க. ஓகேவா? அண்ட் வித் திஸ் we have completed the human reproduction. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டோம். ஓகேவா? சரி, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நம்ம வந்துட்டு 9:10க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? குட்டி பிரேக் எடுத்துப்பாங்க. நம்ம 2 hours கண்டிஷன் எடுத்துட்டு போலியா? ஸோ 9:10க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம். வில் ரெஸ்யூம் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பை 9:10. ஓகே, ஒரு பிளாஸ்ட் பண்ணிடுங்க பாப்போம். பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. செஷன் லைக் பண்ணாம வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்களா? செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 9:10க்கு சந்திப்போம்.
சரிங்களாடா? ஹலோ 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 வணக்கம் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சீக்கிரம் 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 ஜாயின் பண்ணுங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பார்த்தலாம். ஹெல்த்தை பார்க்கணும் இல்லையா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பார்த்து விட்ருவோம். யா ஃபைன் ஃபைன் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் 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 மணிவேல். ஹாய் 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 ஷாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஹவு இஸ் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுலையுமே இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேருந்து மட்டும் எவ்வளோ கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க? இதுலேருந்து அவ்வளோ கேள்வி. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேருந்து மட்டுமே 0 to 3. சில இதில் வந்துட்டு கேட்காமல கூட இருந்திருக்காங்க. சில சாப்டர்ஸ் சில வருஷத்தில் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருந்திருக்காங்க. மேக்ஸ் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 3 கேள்வி கேட்டதுல வந்துட்டு அதில் ஏதாவது குறைச்சிருக்காங்க, ரீப்ரொடக்ஷன் ஏதாவது குறைச்சிருக்காங்க, ரீப்ரொடக்ஷன்லாம் குறைக்க மாட்டேன். ஸோ அதனால தான் சொல்றது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர்லேருந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 மார்க். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் சொல்றேன். ஓகே, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் மூணுமே சேர்த்து தான். ஓகேங்களா? அந்த இதில் மட்டும் நமக்கு 40லேருந்து 50 மார்க் வரைக்கும் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருந்துட்டு இருக்கு. அப்போ எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே சார், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். யா சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் த கான்ட்ரசெப்டிவ் சஹேலி. இந்த கான்ட்ரசெப்டிவ் சஹேலி என்ன பண்ணிட்டு இருக்கு? வாட் டஸ் த கான்ட்ரசெப்டிவ் சஹேலி டூ? ஆப்ஷன் டியா காணுமா? பரவாயில்ல, ஆப்ஷன் டி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இதுலேயே ஆன்சர் வந்துடுது. கமான் கண்ணங்களா, கமான் கமான் கமான். ஆடு will be off, don't worry. ஓகே, கான்ட்ரசெப்டிவ் சஹேலி அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ரசெப்டிவ் சஹேலி அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்? ஓரல் கான்செப்ஷன். டேப்லெட் எடுத்துட்டு போனே அதான் ஓரல் கான்செப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டேப்லெட் இருக்கிறது தான் சஹேலி அப்படின்றது என்ன இருக்கு? ஒரு டேப்லெட்டா இருக்கு. ஸோ இது என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா blocks the estrogen receptors. ஈஸ்ட்ரோஜன் ரெசெப்டார்ஸ் பண்ணி யூட்ரஸ் இருக்கிறது வந்துட்டு and prevent egg implanted ஆகுது. இது வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு. ஃபெர்டிலைசேஷன் நடந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு, பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, முருடா அப்படிலாம் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் சூப்பரா ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்துட்டு எண்டோமெட்ரியத்துல எண்டோமெட்ரியத்துல போய் லைனிங் ஆவறத வந்து தடுத்துருது. block estrogen receptor in the uterus preventing egg from getting implanted. எக் வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆவறது. அந்த யூட்ரஸ்ல பாத்துருப்பீங்களா? இந்த லேயர்ல வந்துட்டு எண்டோமெட்ரியல் லேயர் இருக்கும். இப்படி 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 இந்த எண்டோமெட்ரியல் லேயர் இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த எக் வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆவறத இவன் தடுத்துறான்னு அர்த்தம். ஓகே, அப்படிதான் ஆட் பண்றான். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா there is a test link அப்படின்றது நமக்கு பேசிக்கா ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் லிங்க் தான்டா இருக்கு. ஓகே, எஸ் டா குட் மார்னிங் மோனிஷா, தர்ஷினி, ஷாம் கலைக்கிறீங்க. திருப்பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். எஸ் எஸ் எஸ். என்னாச்சு ஒரு குட்டி பிரேக் விட்டு எல்லாம் அப்படியே ஓடி போயாச்சா? எல்லாம் அப்படியே ஓடி போயாச்சா? Next question பார்த்தலாம். The functions of copper ions in copper releasing IUDs is the functions of copper ions in copper releasing IUDs. Copper releasing IUDs ஓட functions என்ன? Functions of copper ions in copper releasing IUDs. ஏதாண்டா கண்ணா? A is the right answer. Option A is the right answer. So என்னது? Yes, it's going to be option D. Functions of copper ions என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியும் கெப்பாசிட்டியும், ஸ்பெர்மோட கெப்பாசிட்டி இருந்தா தானே அந்த ஸ்பெர்முக்கு வந்துட்டு குழந்தை பத்துக்கு பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அந்த ஸ்பெர்மோட கெப்பாசிட்டியும் அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியும் அடிச்சு விட்டுரும். ஓகேவா? They suppress the
sperm motility and the fertility capacity of the sperm. So option D. அதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, copper releasing activities வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே, copper releasing activities மெயின் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெர்மோட மோட்டிலிட்டியை சப்ரஸ் பண்ணி விடுது. ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி என்ன பண்ணி விடுது, சப்ரஸ் பண்ணி விடுது. அது பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் activities. So it's going to be option D is the right answer. ஓகே, காப்பர் ரிலீசிங் activities என்ன பண்ணிருக்கோம், நீங்க B ன்னு சொன்னீங்க சார். நான் B ன்னு சொன்னேன்னா தெரியாம சொல்லிருப்பேன்டா. ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஈஸ்ட்ரோஜன் preventing getting from அப்படியே சொல்லிருப்பேன். ஆப்ஷன் B அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. So option A is the right answer. option A. இதுக்கு ஆப்ஷன் D will be the right answer. ஓகேவா? எஸ் சார். என் பேக்க ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? எப்படிடா 15 நிமிஷம் நான் டின்னர் பிரேக்கே குடிச்சிட்டு டின்னர் பிரேக்ல. இன்னும் நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கே கொடுக்கலடா. கொடுக்குறேன் 10 மணிக்கு மேல கொடுக்குறேன். ஓகே, வணக்கம் லத்திகா. சூப்பரா பாவுஸ், மோனிஷா, கமலக்கண்ணன், வித்யா, அமீரா, அனன்யா, தமிழரசி, கலைஞர். இது going to be option D is the right answer. Option D will be the right answer. ஓகேவா? டேய் அவர் கால் எடுக்கலடா. வாட் கேன் ஐ டு? நான் ட்ரை பண்ணி தான் இருந்தேன். பட் ஐ திங்க் இஸ் ஸ்டில் ஸ்லீப்பின்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் டைமிங் வந்து 11 to 8 அப்படின்றதுனால தான் சார் இன்னும் வரல. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, in case of couple where the male is having very low sperm count, which technique will be suitable for fertilization? மேலுக்கு வந்துட்டு வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்துச்சுன்னா எந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபெர்டிலைசேஷன் யூஸ் பண்ணலாம்? எந்த டெக்னிக் இஸ் சூட்டபிள் ஃபார் ஃபெர்டிலைசேஷன்? மெயிலுக்கு வந்துட்டு வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இருக்கு. என்ன இருக்கு? வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஃபிளாஷ் மட்டும் ஃபாஸ்டா இருக்கலாம். ஸோ வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்டிபிஷியலா நம்ம என்ன பண்ணுவோம், இன்செமினேட் பண்றோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். அப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆர்டிபிஷியல் நம்ம இன்செமினேட் பண்ணிட்டு இருக்கிறதா என்ன சொல்றோம், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். குட் மார்னிங் ரம்யா. ஓகே, சூப்பரா. கமலக்கண்ணன், மணிவேல், தர்ஷினி, பாவ்ஸ், சூர்யா, மோனிஷா, தினேஷ் ராஜா, பத்மஸ்ரீ, நந்திதா, கீர்த்தனா, லத்திகா, அனன்யா, தமிழரசி, வித்யா, கலைக்கிறீங்க. ஆப்ஷன் பி, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆர்டிபிஷியலா இன்செமினேட் பண்றோம். ஆர்டிபிஷியல் இன்செமினேட் பண்றோம். So it's going to be option B is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் B is going to be the right answer. ஓகே, சூப்பர். அமீரா, சிவராஜன், கலைக்கிறீங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन எல்லாம் சொல்லுங்க பாப்போம். In context of amino synthesis நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? Which of the following statement is incorrect? அமினோ சிந்தசிஸ்னா என்ன? அந்த ஃபாலோயிங் ஸ்டேட்டஸ்ல இருந்து எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகே நீலா, ஓகேமா. நீ அடுத்த பேர் வர ஞாபகம் வச்சுக்கணுமா? இப்பதான் நான் கொஞ்சமா பேரை ஞாபகம் வச்சதுல நானே என்ன இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஓகே, எஸ். இது வந்துட்டு அமினோ சிந்தசிஸ் பேஸ் பண்ணி இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. அது விமென்ல தான் பண்ணுவாங்க. 4 to 16 பிரெக்னன்சி தான் பண்ணுவாங்க. அது வச்சு நம்ம அந்த குழந்தையோட செட்ஸ் என்ன டிட்டர்மைன் பண்ண முடியும். எப்படி செட்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும்னா குரோமோசோமல் மேப்பிங் பண்ணுவாங்க. எதனால குரோமோசோமல் மேப்பிங் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஜெனடிக் சிண்ட்ரம்ஸ் இருக்கா, டவுன் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்ற ஜெனடிக் டிசீஸ் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் அதை வச்சுட்டு கிளெஃப்ட் பேலட்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, அது தனியா வர நோய். ஓகே, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தாக்கண்ணா. ஏன் பி போடுறீங்க? ஆப்ஷன் டி டா. ஆப்ஷன் டி. கமலக்கண்ணன், மோனிஷா, அமோர், பீர், ரிஷி, பாவ்ஸ், பத்மஸ்ரீ, நிலா, கோமதி, சிவராஜ், லத்திகா, அனன்யா. இட்ஸ் டி தாக்கண்ணா, நாட் பி. பி போட்டீங்க. வேற ஏதாவது கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா நடுவுல. ஸோ ஆப்ஷன் டி தாக்கண்ணா, ஆயூப், யாச்சு, கீர்த்தனா. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அது வந்துட்டு லெஃப்ட் பிளே. பி என்னது? கண்ணா பண்ண முடியும்டா. செட்ஸை ப்ரிடிக்ட் பண்றாங்க. இப்போ இந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பொன் குழந்தையா எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ சிந்தசிஸ் மூலியமா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம நாட்டுல தடை பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டுல அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நாட்டுல அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நாட்டுல தடை பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம நாட்டுல நடக்கிறது இல்லை. பட் இது நம்ம பண்ணுவோம். எதனால சார் அப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் குரோமோசோமல் மேப்பிங் பண்றோம் அப்படின்னா குரோமோசோமல் மேப்பிங் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனடிக் டிசீஸ் ஏதாவது இருக்கா, பாரம்பரியமா வரக்கூடிய ஜெனடிக் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அந்த குழந்தைய கருவிலே கலைச்சிடலாம் இல்ல கருவிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனாலதான் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஜெனடிக் டிசீஸ் இருக்கான்றது குரோமோசோமல் மேப்பிங் பண்ணி செக் பண்ணும்போது அவங்க டாக்டர்ஸ் தெரிஞ்சிடும் அது என்ன குழந்தைய பிறக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். Which of the following approach does not give the definite actions of the contraceptive? Does not give different answer of the contraceptive அப்படின்றது. பட் மோஸ்ட்லி இந்த மெத்தட் ஜெனடிக் டிசார்டருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனடிக் டிசார்டருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு கிளெஃப்ட் பேலட் ஜெனடிக் டிசார்டர் கிடையாது இல்லையா. பட் அதுக்கான வச்சு நம்ம அமினோ சிந்தசிஸ் ப்ரீநேட்டல் செட்ஸும் பண்ணிக்கலாம்.
வெளிநாட்டுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல எப்படி இந்த குழந்தை வந்துட்டு ஆனா பெண்ணா பிங்க் கலர் பேபி ரிவீல் செரிமனின்னு ஒரு செரிமனி நடத்திட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அந்த அமினோ சிந்தசிஸ் ஃப்ளூயிட வச்சு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. Yes, it's going to be option D. இதுக்கு வந்து option D தான prevents spermatogenesis. Okay, it's going to be option D. Yes, Jagana. Okay, கலக்கிறீங்க. இது ரொம்ப ஈஸியா vasectomy prevents spermatogenesis. It's going to be option D is right answer. Yes, Jagana. Super. Yeah, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். Okay, it's going to be option D is the right answer. Option D will be the right answer. பேபி ஷவரா? பேபி ஷவர்ன்றது வளைகாப்பு தானடா. பேபி ஷவர்ன்றது வளைகாப்பு. ஓகேவா? பேபி ஷவர் வேற. அது வளைகாப்பு பண்றது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நான் சொல்றது பேபி ரிவீல் செரிமனி, ஜெண்டர் ரிவீல் செரிமனி அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டுல பண்ணுவாங்க. பலூன்லாம் கட்டி நீங்க பார்த்ததுல பலூன்லாம் கட்டிட்டு பிங்க் கலர் வந்துச்சுன்னா பொண்ணு பையனுக்கு என்ன கலர்னு தெரியல. ஒரு கலர்ல ஒரு பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். சரி, ஐசோடோமி இஸ் சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப். என்ன ரிமூவ் பண்றது நம்ம ஐசோடோமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜெண்டர் ரிவீல் செரிமனி. ஐசோடோமி வாசா டிஃபரன்ஸை கட் பண்றது. டியூபெக்டோமியா என்னது? என்ன கேட்கிறான்னு அர்த்தம் நல்லா பாருங்க. ஐசெக்டாமின்றது யூட்ரஸை ரிமூவ் பண்றது. ரெண்டு படிப்போம், வாசெக்டாமி டியூபெக்டாமி அப்படின்னு. வாசெக்டாமின்னு படிப்போம், டியூபெக்டாமி அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? வாசெக்டாமி தான் படிச்சோம் இல்லையா? வாசெக்டாமின்னு படிச்சோம், டியூபெக்டாமி அப்படின்னு ரெண்டு டேர்ம் வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஓகே, வாசா டிஃபரன்ஸை கட் பண்றது வாசெக்டாமி. அதே மாதிரி டியூப் வெலோபியன் டியூபை கட் பண்றது டியூபெக்டாமி. யூட்ரஸை கட் பண்றது நிறைய காமனா பண்ணுவாங்க. ஓகே, யூட்ரஸ் என்ன பண்ணுவாங்க? சர்ஜரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, யூட்ரஸ் ஏதாவது கேன்சர் இருக்கு இல்ல வேற ஏதாவது பேஸ்ல யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, யூட்ரஸ்னால அவங்களுக்கு உடம்புல அதிகமான ஹெல்த் சிச்சுவேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ரிமூவ் பண்றோம். யூட்ரஸை ரிமூவ் பண்றோம் விமென்ஸ்ல. சோ அந்த ப்ரொசீஜர் பேர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐசெக்டாமி அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சாரி, ஏன் போடும் ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி யூட்ரஸ். யூட்ரஸ் தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சொல்ல கன்ஃபியூஸ். ஆப்ஷன் டி யூட்ரஸ். சூப்பர். லத்திகா, தர்ஷினி, கீர்த்தனா, அமோர்ஃபைர், ரம்யா, அனன்யா, பத்மஸ்ரீ, மோனிஷா, கோமதி, பாஸ், ரிஷி, தமிழரசி. பாய்க்கு ப்ளூ கலரா? ஓகே, பாய்க்கு ப்ளூ கலர். சூப்பர். கமலக்கண்ணன் கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? மறந்துடாதீங்க, யூட்ரஸ் ரிமூவ் பண்றது தான். அப்போ வாசா டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண வாசெக்டாமி, ஃபெலோப்பியன் டியூபர் ரிமூவ் பண்றது. மூணே தான் இருக்கு. ஃபெலோப்பியன் டியூபர் ரிமூவ் பண்றது டியூபெக்டாமி அண்ட் ஐசெக்டாமி அப்படிங்கிறது யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு. அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்கா இருக்கும். லிட்டில் பிட் நல்லா பாருங்க. வாசா டிஃபரன்ஸை இது பண்றோம். என்ன பண்றோம்? வாசா டிஃபரன்ஸ் வர்றதுனால வாசெக்டாமி. ஓகேவா? ஃபெலோப்பியன் டியூப் வர்றதுனால டியூபெக்டாமி. ஓகேவா? மிச்ச யூட்ரஸ் வருது ஐசெக்டாமி. ஹெச் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். எக்டோபிக் பிரெக்னன்சி ஆர் ரெஃபர்ட் டு. Ectopic pregnancy are referred to as ectopic pregnancy அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இம்ப்ளான்டேஷன் எங்க நடந்தாலும், எம்பிரியோ வந்து இம்ப்ளான்டேஷன் எங்க நடந்தாலும் யூட்ரஸ் நடந்தாலும், யூட்ரஸை தவிர வேற எங்கேயாவது போய் இம்ப்ளான்ட் ஆயிருச்சுன்னா, யூட்ரஸை தவிர நம்ம பார்த்திருப்போம் இப்படி இருக்குது, இங்கதான் யூட்ரஸ் இருக்குன்னு பார்த்திருப்போம். அப்போ அந்த இது வந்துட்டு எங்க போனா இங்க போய் இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்ட் ஆனாதான் அது நம்ம பிரெக்னன்சி பேஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் ஆகும். பட் எக்டோபிக் பிரெக்னன்சில யூட்ரஸை தவிர வேற எங்கேயாவது போய் அந்த எம்பிரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆயிரும். அதான் நம்ம என்ன டேர்ம் பார்த்துட்டு இருக்கோம், எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பரா. பத்மஸ்ரீ, நீலா, தர்ஷினி, கீர்த்தனா, ரம்யா, அமீரா, கோமதி, வித்யா, மோனிஷா, ரிஷி, அமோரிஃபைடு, ரம்யா, அனன்யா, லத்திகா, அக்ஷயா, வித்யா. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ். ஆப்ஷன் ஏ மயோமெட்ரி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அதர் தேன் யூட்ரஸ் இல்லாம வேற எங்கேயாவது போய் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அதான் நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन, a children couple can be assisted to have a child through technique called gift. அதுல giftோட full form கேட்டிருக்கானா? எஸ். giftோட full form என்ன? giftோட full form என்ன? giftோட full form என்ன? What is the full form of gift? giftோட full form என்ன? What
What is the full form of gift? ஒரு நிமிஷம்டா, மாட்டிக்கிட்டே இருக்குது. யா, கிஃப்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். செட்டாவல. going to be option A. Gamete intra fallopian. Fallopian tube gamete insert பண்றது. Gamete intra fallopian transfer. Option A is the right answer. Okay, super. Kamalakannan, Dashini, Ayu, Pavitra, Rishi, Gomadi, Vatmasti, Nila, Vidya, Ananya, Amorifed, Ramya, Latika, Tamlarasi, Akshaya, Kirtana. Super. It's going to be option A. Gamete intra fallopian transfer. Gamete intra fallopian transfer. Gamete fallopian transfer insert பண்றாங்க. Gamete fallopian transfer insert பண்றாங்க. அதான் gamete intra fallopian transfer. Option A will be the right answer. அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? Tubectomy. Tubectomy is a method of the sterilization in which part? Tubectomy அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? Tubectomy அப்படின்னு. Tubectomy எதா இருக்க போகுது? பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம். Tubectomy அப்படின்றது என்னமா இருக்க போகுது? Tubectomy அப்படின்றது so tubectomy வேற எதுவும் கிடையாது. என்னமா இருக்க போகுது? It is a small part of the fallopian tube removed and tied up. Tube remove பண்றதுனால tubectomy. Tube remove பண்றதுனால tubectomy. புரியுதா? Tube remove பண்றதுனால tubectomy. Fallopian tube remove பண்றாங்க. ஓகேவா? Yes, option A is the right answer. Super. Rishi, Padmasri, Latika, Dinesh Raja, Ayush, Latika, Vidya. Yes, again A. Tamlarasi, Gomadi, Amira, Kirtana, Akshaya, Kalagiri. It's going to be option A again. A. The small part of the fallopian tube removed and tied up. Okay, removed and tied up. Okay, another question. Which is the hormone releasing intrauterine device, IUD? Which is the hormone releasing IUD? Hormone releasing IUDs எது? எது வந்துட்டு hormone releasing IUDs ஆ பார்த்துருக்கோம். Which we consider as a hormone releasing IUDs? Which we consider as a hormone releasing IUDs எது consider பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Estrase LNG20. Option B, LNG20. It is an hormone releasing IUDs. Okay, LNG20. It is an hormone releasing IUDs. Option B will be the right answer. Okay, super. Monisha, Batmasti, Rishi, Ayush, Dashini, Dinesh Raja, Ramya, Latika, Ananya, Kamalakannan, Amira, Rishi. Super. Correct. It's going to be option B. LNG20 நம்ம என்ன சொல்றோம்? ஹார்மோன் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு. ஓகே, இன்னொன்னு நம்ம பாப்போம். LNG20 இல்லாம இன்னொரு ஹார்மோன் ரிலீசிங் IUDs இருக்கு. பட் அதுல क्वेश्चंसல வரும், நம்ம பாப்போம். Assistant reproductive technology of IVF involves transfer of IVF. ரொம்ப காமனா இருக்கும். In vitro fertilization அப்படி படிச்சிட்டு போலையா? அது என்ன சொல்லிட்டு இருப்போம்? Assistant reproductive IVF involves the transfer of in vitro fertilization அப்படினா என்ன பண்றோம் நம்ம IVF ல? IVF ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? IVF நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஓம் இது பண்ணல. இன் வைட்ரோ அப்படின்றது ஜைகோட் தான் பண்றோம். வெளியே எடுத்துப்போம். அதாவது ஸ்பெர்மி எடுப்போம், ஓமி எடுப்போம். வெளியே லெபார்டரியில வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணிட்டு ஜைகோட்டா தான் என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் fallopian tubeக்குள்ள ஜைகோட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ ஆப்ஷன் B is the right answer. ஓகே, ஆப்ஷன் B is going to be the right answer. இருக்கனா நல்லா புரிஞ்சுங்க. இன் வைட்ரோ அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் விட்ரோ அப்படின்றது என்ன இருக்குன்னா லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல, எங்க லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல பண்றது தான் இன் விட்ரோ கண்டிஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சோ வெளிய இருந்து ஸ்பெர்மி எடுப்போம், ஓமி எடுப்போம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கா என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு ஃபீமேலோட ஜைகோட்டோட fallopian tubeக்குள்ள என்டர் பண்றோம். ஓகேவா? ஜைகோட்டா fallopian tubeக்குள்ள என்டர் பண்றோம். ஆப்ஷன் B is going to be the right answer. ஓகேவா? சூப்பர். கோமதி, மோனிஷா, அனன்யா, பத்மஸ்ரீ, கீர்த்தனா, தர்ஷினி, கமலக்கண்ணன், ரம்யா, தினேஷ் ராஜா, வித்யா, அக்ஷயா, மோனிஷா, அனன்யா, அமீரா, தமிழரசி, கலைஞர். ஆப்ஷன் B will be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் B. எஸ். இப்போ சொல்லுங்க, ஹார்மோன் ரிலீசிங் IUDs என்னது? LNG20 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆப்ஷன் A வருமா இல்ல ஆப்ஷன் C வருமா? LNG20 இப்ப பார்த்தோம். பட் ஆப்ஷன் A வருமா ஆப்ஷன் C வருமா?
ஆப்ஷன் ஏ வருமா ஆப்ஷன் சி வருமா கணங்களா? கம்பல் பண்றாங்களா பிஸா ஆர்டர் பண்ண சொல்லி? ஓகே எஸ் ப்ரொஜெஸ்டரேட் 𝑙NG20 ஓகே என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. சும்மா போனா போட்டோம்ட்டா எல்லாம் பட் உங்களுக்கு இது கம்மியாயிருச்சுல, ஐ மீன் பொலிட்டிக்கல் ஆட் வந்து கம்மியாயிருச்சு தானே. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். Progesterone set and 𝑙NG20 is the hormone releasing IUDs. Okay, so option C. Yes. 𝑦𝒑𝒑𝒔, பத்மஸ்ரீ, மோனிஷா, கீர்த்தனா, தர்ஷினி, கோமதி, ரம்யா, தினேஷ், ராஜா, கமலக்கண்ணன், தமிழரசி, கலைக்கிறீங்க. It's going to be option C is right answer. ஓகேவா? ஆப்ஷன் சி. எஸ். நல்ல விஷயம். ஓகே, அதே பெரிய நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த பண்ணை நம்ம மிஸ் பண்றோம். அப்படி வர்ற அந்த பாட்டையும் மிஸ் பண்றேன் நான். ஓகேவா? எல்லாமே அதான் மண்டையில ஓடிட்டே இருக்குது. ஒன்னு அந்த பாட்டில இந்த பாட்டில எல்லா கட்சி பாட்டும் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்குது. அடுத்த क्वेश्चन பார்த்தா which of the following sexually transmitted disease is not completely curable? STD sexually transmitted disease வந்துட்டு எது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணவே முடியாது. just only awareness is only a problem. இது which is not completely curable? yes genitalial herpes அப்படினு சொல்றோம். ஓகே, genitalial herpes அப்படின்றது என்ன இருக்கு? எதுமே it's not all completely curable. Option C is going to be the right answer. Option C is going to be the right answer. பொலிட்டிக்ஸ் பத்தி ஒண்ணும் வரல சார். அத தவிர மிச்செல்லாம் வந்துட்டு இருக்கா. முன்னாடி அந்த தொல்லையை தாங்கனே, இப்போ நான் இந்த தொல்லையை தாங்குறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே சரி, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா பொலிட்டிக்ஸ் குறித்து பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நேத்து சாயங்காலம் 6 மணியோட எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்சோட பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இனிமே யாருக்கிட்டையும் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது. வாய் திறந்தாலே என்ன பண்றாங்களா, அவங்களோட எலெக்ஷன்ல நிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் யாரா வந்துட்டு உங்க எம்எல்ஏ கேண்டிடேட் வந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்க வீட்டு பக்கத்துல சொன்னாங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க, நீ ஓட்டே போட முடிச்சு ஓட்டு இல்ல, நீ எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை டிபார் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இப்ப இதெல்லாம் வர்றதில்லை. நேற்று 6 மணியோட எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஓட்டு போடுறதோட அவள் முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி அவேர்னஸ் ஆல மட்டுமே ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் பண்ண முடியும். வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள் பண்ண முடியாது. ஆப்ஷன் சி ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பத்மஸ்ரீ, ரமீரா, வித்யா, மோனிஷா, தமிழரசி, கோமதி, தினேஷ், ராஜா, கமலக்கண்ணன், அக்ஷயா, ரம்யா, வித்யா, கீர்த்தனா, கலைக்கிறீங்க. ஆப்ஷன் சி ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Which of the following contraceptive methods do involve in the role of hormone? Which of the following contraceptive methods do involve the role of hormone? Do involve the role of hormone? ஆச்சே தொல்லதான் சார். ஹார்மோனோட ரோல் பிளே பண்றது. 𝒎𝒐𝒓𝒆 அப்படின்னு பாத்துறீங்க. லாக்டேஷன் அமோர்பியா, பில்ஸ், எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் தான் ஹார்மோனா பேசிட்டு இருக்கு. காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் வந்துட்டு எப்படி நம்ம காப்பர் ரிலீசிங் CUT தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஐயூடிஸ் பேஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ அது வராது. ஓகே, என்னது அது வராது. இது லாக்டேஷன் அமோர்பியா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குழந்தை பிறந்த அந்த 6 மாசத்துக்கு வந்து நம்ம காய்டஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செக்சுவல் ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோம், அது பிரெக்னன்சி லீட் பண்ணாதுன்னு தெரிஞ்சிருக்கும். பில்ஸ் அப்படின்றது ஹார்மோனை பேஸ் பண்ணி ஆட் பண்ணி, இதெல்லாம் ஹார்மோனை பேஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கு. எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் எல்லாமே ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. பட் இங்க காப்பர் வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணி பேஸ் பண்ணி காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் தனியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கணங்களா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் தமிழரசி, கோமதி, கோகுல், கமலக்கண்ணன், தர்ஷினி, வித்யா, கீர்த்தனா, மோனிஷா, ரம்யா, அமீரா, அக்ஷயா, கலைக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். லாக்டேஷன் அமோர்பியா எப்படி சார்? இல்லம்மா, எதனால வந்துட்டு ஃபார்ம் ஆக மாட்டேங்குது? ஹார்மோன் சிந்தேஸ் ஆக மாட்டதுனாலதான் 6 மாசத்துக்கு நமக்கு அது ஃபார்ம் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். குழந்தை பிறந்த உடனே அந்த 6 மாசம் என்னது ப்ரொலாக்டின் அப்படின்றது வந்து ரொம்ப அதான் வந்து சிந்தேஸ் ஆகிட்டு இருக்கும். தாய்ப்பால் கொடுக்குற பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 6 months அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தாய்ப்பால் கொடுக்குற பீரியட் அப்படின்றதுனாலதான் அப்போ நம்ம காய்டஸ் செக்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து பிரெக்னன்சியை லீட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் 6 months மட்டும் அப்படின்னு. ஏன்னா என்ன ஹார்மோன் செக்ரேட் ஆயிருக்கு? ப்ரொலாக்டின் பேஸ் பண்ணி அந்த மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆயிருக்கிறதுனால அப்போ வந்து நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டா நமக்கு வந்துட்டு அது காய்டஸ் லீட் அவுட் பண்ணாது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா சார்? பயோடெக்னாலஜி யூனிட் கொஸ்டின்ஸ் அதான் பார்ப்போம் லைனா பார்ப்போம். எல்லா சாப்டரும் தான் பார்ப்போம். எல்லா சாப்டரையும் பார்ப்போம். Which of the following is not correct statement? எது வந்துட்டு not correct statement? எந்த statement is not correct? Which of the following it is not correct statement?
which of the following is not correct? தப்பான ஸ்டேட்மெண்ட் எது கொடுத்துருக்கான், தப்பு தப்பா கொடுக்குறான்டா, வந்துலேருந்து தப்பு தப்பா கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்றது. சாரிடா நாட் கரெக்ட் இல்ல, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ரா, சாரா நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மார்க் பண்ணணும், இதுக்கு தான் மார்க் பண்ணணும்ன்றது. நாட் கரெக்ட் இல்ல, கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கரெக்டான தப்பு இல்ல, தப்பு நஹி ஹே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேக்குறா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கே, கரெக்ட் ஹே, எது கரெக்ட்னு படிச்சு பாருங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேக்குறான். There is no wrong statement கேட்கல, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான்டா, ரைட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். அப்படி பார்க்கும்போது ஐயோடேஸ் பாகோசைட்டோசிஸ் அதர் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அடிச்சு விட்டுரும் சொல்லலாம் பாத்தீங்களா, மோட்டிலிட்டி அடிச்சு விட்டுரும், அதாவது கெபாசிட்டி குறைச்சு விட்டுரும். சோ ஐயோடேஸ் பாகோசைட்டோசிஸ் கொன்றுமா, ஸ்பெர்ம் கொன்றுமா, பாகோசைட்டோசிஸ்னா ஸ்பெர்ம் செல்ஸ் கொல்றது. சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸ்பெர்ம் செல்ஸ் கொண்டு விட்டுரும் ஐயோடேஸ். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ் கோகுல், கீர்த்தனா, தர்ஷினி, ரம்யா, மோனிஷா, வித்யா, கோமதி, மோனிஷா, தமிழரசி கலக்கிறீங்க. திருப்பி ஆப்ஷன் சி தான் கணக்குல, ஆப்ஷன் சி. ஓகேவா, பாத்தீங்களா நான் மார்க் பண்ணாதனால எனக்கே தப்பு போட்டேன். ஐயோ என்ன பண்றது, இனிமேல் பண்றாதீங்களா. கரெக்ட் ராங் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க இதுல கன்ஃபியூஸ் ஆகுது அதிகமான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் கேட்கறானா, இன்கரெக்ட் கேட்கறானா, ராங் கேட்டிருக்கானா, இல்ல உண்மை இல்லாததை சொல்லுங்க அப்படிலாம் கேள்வி கேட்பான். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சு அடிங்க. ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு போகிறது ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following sexually transmitted disease do not specifically affect the reproductive organ? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அஃபெக்ட் பண்ணாது, அதாவது பட் அது எஸ்டிடி தான், அது என்னது ஒரு செக்சுவலி டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் தான், பட் என்ன ஆகாதான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. அஃபெக்ட் பண்ணாது எந்த டிசீஸ் வந்துட்டு, எந்த செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ், நல்லா பாருங்க, செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் கேட்டிருக்காங்க. எந்த செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை அஃபெக்ட் பண்ணாது, எந்த செக்சுவல் டிசீஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை அஃபெக்ட் பண்ணாது? செக்சுவலி அதான் சொல்றேன், செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன். செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ ஆப்ஷன் டி இல்ல, ஆப்ஷன் சி தான் வரும். எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி வந்துட்டு நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன பண்ணாது, எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சரா இருக்க போகுது. ஆப்ஷன் சி தான் கண்ணுங்களா கண்ணுலாம் முக்கியமாடா, பாட்டு போயிட்டேன்னா விடுங்க. ஆப்ஷன் சி AIDS and hepatitis B is the right answer. AIDS and hepatitis B தான் நமக்கு ஜெனிட்டாலியன் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது, பட் அது ஒரு செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அது ஒரு செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா பத்மஸ்ரீ, அனன்யா, தமிழரசி, ரம்யா, கீர்த்தனா, கோமதி, மோனிஷா, கமலக்கண்ணன், சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி இருக்கணும். ஆப்ஷன் சி அது எஸ்டிடி டிசீஸா இருக்கணும், அதாவது ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது தான் கேட்டிருக்காங்க. which of the following STDs are not curable? இப்போ என்னென்ன செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நம்மளால கியூர் பண்ண முடியாது, நம்ம ஏற்கனவே ஒன்றும் நம்ம பார்த்துருந்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்துட்டு மிச்சம் 3 நிமிஷம் சேர்த்து வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா, இது வந்து கியூர் பண்ண முடியாது, ஒன்லி அவேர்னஸ் ஆல மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். ஒன்லி அவேர்னஸ் இஸ் ஒன்லி சேஷன். நம்ம ஒன்று பார்த்தோம், ஜெனிட்டாலியல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா ஜெனிட்டாலியல் ஹெர்ப்ஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஜெனிட்டாலியல் ஹெர்ப்ஸா இருக்கட்டும், ஹெப்பாடைட்டிஸ் பியா இருக்கட்டும், எய்ட்ஸ் ஆன HIV இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால கியூர் பண்ணவே முடியாது. என்னதான் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்துருந்தா கூட அது அப்படியே லைஃப் லாங் வரைக்கும் மூவ் ஆன் போயிடலாமே அப்படின்னு இந்த மருந்து மாத்திரையோட தான் வாழ முடியுமே தவிர கம்ப்ளீட்டான கியூரபிள் மெடிசன் இன்ன நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பட் இருந்தாலும் நிறைய கண்ட்ரி வந்து அதுக்கான ரிசர்ச் வந்து ரொம்ப விகரஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள எல்லாத்துக்கான டிசீஸ்க்கும் கண்டுபிடிச்சோம். கேன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு புட்டின் சொல்றாரு. எய்ட்ஸுக்கு வந்து கண்டுபிடிக்க போற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸோட சைட்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து சொல்லிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் எப்படி யூஸுக்கு வர்றதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள ஆயிரும். ஓகே, ஆனா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா பத்மஸ்ரீ, ரம்யா, கீர்த்தனா, அக்ஷயா, மோனிஷா, அனன்யா, தமிழரசி, கமலக்கண்ணன், ரம்யா, கோமதி கலக்கிறீங்க. திருப்பி ஆப்ஷன் இ, ஆப்ஷன் ஏ சக்சஸ்ஃபுல் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட நகர்வுகள் போத்தோம் அப்படி என்றால், progesterone alone or in combination with estrogen can be used in the contraceptive in the form of ஒன்னு progesterone தனியா இல்ல progesterone estrogen சேர்ந்துட்டு என்ன கான்ட்ரசெப்டிவ் பண்ணிட்டு இருக்குது, என்ன ஃபார்ம்ல இருந்து கான்ட்ரசெப்டிவ் பண்ணிட்டு இருக்கு, progesterone தனியா பண்ணணும் இல்ல progesterone estrogen காம்பினேஷன் பண்ணிட்டு என்னென்ன இது பண்ணிட்டு இருக்குன்னு தான் கேள்வி. ஒன்னு progesterone தனியா இல்ல progesterone estrogen சேர்ந்து என்ன காம்பினேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு தான் கேள்வியா இருக்கு. ஒன்னு progesterone தனியா இருக்கணும் இல்ல progesterone estrogen சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு. நம்ம காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்ண மாட்டோம் நிறைய பேரு, இல்ல பிரஷ் பிஃபோர் பெட் வேறையா. நிறைய பேரு பெட்ல ஏறினதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட் சாக்லேட் இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். எங்க இருந்து இது பண்றது, பிரஷ் ஏறினதுக்கு அப்புறமா சாப்பிடவே செய்யறான். பிரஷ் பிஃபோர் பெட் தான் ஓகே, பிஃபோர் பெட்ல பிரஷ் பண்ணி வந்துட்டு பெட்ல உட்காந்துட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம்.
ஓகே இஸ் ஆப்ஷன் சி. பில்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், இம்ப்ளான்டேஷன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரோஜன் இல்ல ப்ரொஜெஸ்ட்ரோ ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, கான்ட்ரசெப்டிவ் நடந்துட்டு இருக்கு அர்த்தம். ஓகே, பில்ஸ் என்னதுல, பில்ஸ்ல, அதே மாதிரி தான் இன்ஜெக்ஷன்ஸ்ல, அதே மாதிரி தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன்ல வந்துட்டு என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு, ஒன்னு ப்ரொஜெஸ்ட்ரோஜன் இல்ல ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் நடந்துட்டு இருக்கு, இம்ப்ளான்டேஷன் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. பாப்போம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். வித்யா, ரிஷி, அக்ஷயா, கீர்த்தனா, மோனிஷா, அனன்யா, பத்மஸ்ரீ, தர்ஷினி, கீர்த்தனா, தமிழரசி, கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி எஸ் தான். நல்ல விஷயம் அனன்யா, நல்ல விஷயம். பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத் பேஸ்ட்ல யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா டூத்து போயிருமா? அட பாவி, எதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணுமா. பழங்காலத்து வேப்பங்குச்சிக்கு போயிட்டாங்க. என்ன பண்றது, டூத் பேஸ்ட்ல அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கான். அது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள பல்லெல்லாம் வந்து இதாக ஆரம்பிச்சிருக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆல் இன்க்ளூட் எஸ்டிடிஸ். எல்லாமே செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா இருக்கிறது என்னது? எல்லா ஆப்ஷன்லயுமே செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கான். ஆல் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எல்லாமே செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா இருக்குது. which is all a sexually transmitted disease. என்னது? gonorrhea, sniffles, genital herpes. gonorrhea, sniffles, genital herpes is option B is the right answer. Option B is the right answer. Okay, yes Jagana, super. Option B will be the right answer. B da. Yes the Tamil Keerthana, Vidya, Akshaya, Ramya, Rishi, Ananya, Monisha, Kamalakannan. Option B is the right answer. Okay, yes sir. மலேரியா இருக்கு சார், மலேரியா வச்சு அடிச்சிடலாம். இது ரெண்டையும் மலேரியா வச்சு அடிச்சு விட்டுலாம், இதை நம்ம கேன்சர் வச்சு அடிச்சு விட்டுலாம். ஓகே, அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிடும். 𝑬𝒔𝒑𝒂𝒏𝒅 கலக்கிறீங்க. ஓகே, எப்படி ஆப்ஷன்ஸை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிய மெத்தட் தான் இதுவாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். In which of the following techniques the embryos are transferred to assist those females who cannot conceive? கன்சீவ் ஆக முடியாத ஃபீமேல்ஸ் எந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அசிஸ்ட் பண்ணலாம்? கன்சீவ் ஆக முடியாத ஃபீமேல்ஸை எந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கா கன்சீவ் ஆக வைக்கலாம்? which are all the technique? In following techniques the embryos are transferred. C வரும். எம்பிரியோஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? எம்பிரியோஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கான். சில ஜி இருக்கு. ஜி என்னது? கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். எம்பிரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். எம்பிரியோல டிரான்ஸ்ஃபர் பண்ண கொஸ்டின்ல கொடுத்ததுனால எதுக்கு நம்ம இங்க கேமெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ சி வராது. ஆப்ஷன் பி ஸிஃப்ட் அண்ட் ஐயூடி. ஸோ ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வரணும். புரிஞ்சுதா கண்ணுங்களா? எஸ் த தமிழரசி, சூப்பர்மா. கீர்த்தனா, பிரணேஷ், பபாஸ், அனன்யா, பாலாஜி, எஸ் த அக்ஷயா 2 தான் வரும், பி தான் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டான். கிஃப்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கிஃப்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது? கேமெட் தான் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். கேமெட் தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எம்பிரியோ அப்படின்றது என்னது? ரெண்டுமே ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்றது எம்பிரியோ அப்படின்னு படிச்சோம். ஜைகோட் எம்பிரியோ அப்படின்றது. ஸோ அதனால ஆப்ஷன் சி வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் A is the right answer. Okay, option A is the right answer. And think with this we have successfully completed the reproductive health of the human and reproduction அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டோம். reproduction அப்படின்ற சாப்டர் என்ன பண்ணி விட்டோம்? நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு விட்டோம். ஓகேவா? ஒரு பிளாஸ்ட் போடுங்க பாப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல பிளாஸ்ட் பண்ணுங்க. பிளாஸ்ட் போட்டுடுங்க. தண்ணி குடிச்சுங்க. வாட்டர் குடிச்சு ரெடியா இருங்க. பிளாஸ்ட் அப்படின்ட்டு வரும். எஸ், யாடா சாரி. ஐயோ சாரி. ஓகேவா? பட் இதானா உனக்கு தெரியும். சரி, ஓகே. இன்ட்ராயூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் தான்டா. ஓகே, செஷன் லைக் பண்ணாச்சா? யா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தலாமா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ பார்ப்போமா இல்லை லஞ்ச் பிரேக் டின்னர் பிரேக் போயிட்டு வந்து பார்ப்போமா? லஞ்ச் பிரேக் பார்ப்போமா இல்லை டின்னர் பிரேக் போயிட்டு வந்து நம்ம பார்ப்போமா? பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் போயிட்டு வந்து பார்ப்போமா? ஓகே, ஃபைன்.
ஓகே தென் ஓகே என்ன பிரேக் இப்போ கொடுத்துடலாம் லஞ்ச் பிரேக் இப்போ கொடுத்துரு ஓகே சரிடா பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்னே வர மாட்டேன் சரியா சரி நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு 10:30க்கு மீட் அப் பண்ணுவோமா ரெஸ்யூம் பை 10:30 பிரேக்ஃபாஸ்ட் கண்ணுங்களா கண்ணெல்லாம் முக்கியம்டா ஓகேவா சரி நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க ஸோ நம்ம ரெஸ்யூம் பண்ணோம் ஓகேவா பிரேக் போயிட்டு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எத்தனை சாப்டர் இருக்குது 10 சாப்டர் தான் இருக்குது 10 தான் ஓகேவா எப்படி ஒரு 3 மணிக்குள்ளே முடிச்சிடும் ஓகே 3:00 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நமக்கு 4:00 வந்து செஷன் இருக்குடா 4:00 வந்து நம்பிக்கை பேட்சில் பெய்டு செஷன் இருக்கு எப்படி 3:00 கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது 4:00 பெய்டு செஷன் இன்னைக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ஆரம்பிப்போம் ஓகே நம்ம வந்து போயிட்டு வந்து பார்ப்போம் எஸ் யூ see you ஆஃப்டர் 10:30 போய் சாப்பிட்டு வந்துருங்க செஷன் லைக் பண்ணி வச்சுங்க வில் see you
சரிங்களாடா? ஹாய் 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 ஹாய். வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் டு another session of விரிகாலன் மேஜிக் ஷோ. எஸ், வெல்கம் கைஸ், வெல்கம் 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 வெல்கம். சாப்பிட்டாச்சா எல்லாருமே? காலை உணவு சாப்பிட்டாச்சா? காலை உணவு சாப்பிட்டு முடிச்சாச்சா? வெல்கம் பேக், வெல்கம் பேக். ஹாஸ் எவ்ரிபடி டன் வித் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? சாப்பிட்டீங்களாடா? சாப்பிட்டாச்சா? இல்லை வெறித்தனமா சாப்பிட்டாச்சா? நம்ம செஷனுக்கு போயிடலாமா? Shall we move on to the session of genetics, the most important. இவன் சரித்திரத்தை இதில் எழுதணும், சரித்திரத்தை செதில் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? நல்ல விஷயம். ஓகேவா? சரி, ஊர்ல எத்தனை டான் இருந்தாலும் டானுக்கெல்லாம் டான் பாஷா டான் தான். எத்தனை தான் படம், நிறைய டான் படம் வந்திருந்தாலும் சரி, லியோ, வேற என்னது, அஞ்சானு, அது இது பேட்டை, கபாலி, எது வந்திருந்தாலும் டானுக்கெல்லாம் டான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா டான் தான். அதே மாதிரி என்னதான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நிறைய இருந்தாலும் அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் தான். ஓகே, அந்த ஜெனடிக்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெசன் ஆன பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். இது வந்து மெண்டல்ஸ் ஜெனடிக்ஸ் பத்தி பேப்பர். இதுவே மெண்டல் லா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. மெண்டல் வந்து 2 லா சொல்லியிருக்காரு. ஒன்னு மோனோ ஹைபிரிடு, இன்னொன்னு டை ஹைபிரிடு சொல்லி அவர் 2 லா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா குரோமோசோமல் தியரி நம்ம பார்ப்போம். குரோமோசோமல் தியரி, அப்புறம் அதோட இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வேற என்ன பார்க்க போறோம், டிசார்டர்ஸ், ஜீன் டிசார்டர்ஸ் தான் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் எல்லாமே தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம பார்க்க போற விஷயமா இருந்துட்டு. ஓகே, ரெடி எல்லாருமே பார்த்துடலாமா? அடுத்து தூக்கி விட்டுருவோமா? எஸ், பூரி சாப்பிட்டீங்களா? நல்ல விஷயம்டா. ஃபைன். சரி, இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பாஷா கிலாண்டான் பாஷா பாட் தலைவர்டா. ஓகே, அடுத்த क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு, எது கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்குன்றத பார்த்து அடிங்க பார்ப்போம். Franklin Stiles coined the term linkage. Punnett square was developed by a British scientist. Transduction was first discovered by 𝑬𝒙𝒑𝒔. Spliceosomes take part in translation. பார் டேய், இப்போ வருதாடா, இது வருதா ஆட் வருதா? ஆட் ஸ்டாப் ஆயிடுச்சு தானே? ஆட் வர்றதில்ல சொல்லுங்க பார்ப்போம். சரி, புன்னட் ஸ்கொயரை யார் டெவலப் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜினால்டு சி புன்னட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர், இங்கிலாண்டை சேர்ந்தவர். ஓகே, நம்மளால அடிமைப்படுத்தி வச்ச அந்த இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான் நம்ம ரெஜினால்டு சி புன்னட் அப்படின்றது. அவர் தான் நமக்கு புன்னட் ஸ்கொயர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டக்கனா, சூப்பர். சூப்பர். ஆட் வரலையா? நல்ல விஷயம். அப்படி ஒரு வழியாக அது முடிச்சாச்சு. ஓகே, சூப்பர். தமிழரசி, வனிதா, அனன்யா, கமலக்கண்ணன், ரம்யா, லத்திகா, தினேஷ் ராஜா, கோமதி, பத்மஸ்ரீ கலக்கிறீங்களா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். புன்னட் ஸ்கொயர் வாஸ் டெவலப்டு பை a பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ரெஜினால்டு சி புன்னட். டெவலப் பண்ணனால புன்னட் ஸ்கொயர்னு பேர் வச்சாங்க. வேற புன்னட் ஸ்கொயர் வேற டிஃபரன்ஸ் மீனிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, சூப்பர் ராஷாம், கலக்கிறீங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which of the following passes wrongly matched? சரி, இப்போ இதுல wrongly match ஆனது என்ன இருக்கு? முன்னாடி நம்ம correctly matched பார்த்தோம். இப்போ wrongly match ஆனது என்னவா இருக்கு? which is the wrongly matched? which is the wrongly matched? சார், இந்த ஐடி தான் இது என்னடா, இந்த ஐடி தான் சிஸ்ஸா, என்னென்னமோ பேசிட்டு இருக்க வேண்டியது. ஐயோ. ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பி வந்துட்டு மல்டிபிள் அல்லிலிசம் அப்படின்னு கொடுத்துருக்கான். மல்டிபிள் அல்லிலிசமா ரெண்டு பேஸ் பண்ணி பார்ப்போம்ல. பிளியோட்ராபிக் ஜீன், மல்டிபிள் அல்லில் வராது, பிளியோட்ராபிக் ஜீன். ஒரு ஜீன் மல்டிபிள் கேரக்டரை கன்சிடர் பண்றது என்னது? பிளியோட்ராபிக்கா தான் வந்துட்டு இருக்கும். பிளியோட்ராபியா தான் வந்துட்டு இருக்க போது. இட் இஸ் நாட் மல்டிபிள் அல்லிலிசம். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அப்போ ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பட்டாணிச்சேரி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்ச் சிந்தசிஸ் என்ன வந்துட்டு இருக்கு? இட் இஸ் a மல்டிபிள் அல்லிலிசம் கிடையாது, பிளியோட்ராபிக் ஜீனா இருந்துட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இருக்கு? பிளியோட்ராபிக் ஜீனா இருந்துருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ரத்திகா, பத்மஸ்ரீ, தமிழரசி, கமலக்கண்ணன், அனன்யா, ரம்யா, கோமதி, ஆதித்யா, ஷாம் கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் ஏ. சாரி, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.
செலக்ட் த கரெக்ட் மேட்ச். நான் சார் மேட்சா வர்றீங்க அப்படின்னா நல்ல விஷயம் தானே. என்ன இருக்க போது மேட்ச் அதிகமாக, நான் எல்லா செஷன்லையும் சொல்கிற விஷயம் தான், மேட்ச் அதிகமாக வரப்போகுது, அசெஷன் அண்ட் ரீசன் அதிகமாக இருக்க போது, ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் அதிகமாக இருக்க போது, பெத்த கொஸ்டின் வரப்போகுது, பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்து ரெடியாக இருக்குங்க, அதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதில் கரெக்ட் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் என்சைம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எக்ஸப்ட் ரைபோசைம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா ரைபோசைம் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ஆல் என்சைம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எக்ஸப்ட் ரைபோசைம் பிகாஸ் ரைபோசைம் இட் இஸ் அ நியூக்ளிக் ஆசிட். நம்ம பார்த்தோம் ரைபோசைம் நம்ம என்னவா பார்த்துட்டு இருக்கோம், இட் இஸ் அ நியூக்ளிக் ஆசிடா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆப்ஷன் பி. மறுபடியும் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ ரைபோசைம் இஸ் நியூக்ளிக் ஆசிட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரைபோசைம் நியூக்ளிக் ஆசிட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபைன் இருக்கனா, சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. கமலக்கண்ணன், பாலாஜி, தர்ஷினி, பத்மஸ்ரீ, கோமதி, தமிழரசி, ரம்யா, மோனிஷா, அனன்யா, ஆதித்யா, தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகே, சாப்பிட்டோமா தோசை சாப்பிட்டோமா, தோசை. ஓகே, சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் which of the following characteristics is represent the inheritance of blood group in humans. Inheritance of blood group in humans என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், டாமினன்ஸா, கோடாமினன்ஸா, மல்டிபிள் அல்லிசமா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா, இல்ல பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸா அப்படின்ற எந்த கேரக்டர் வந்து அசஸ் பண்ணுது, பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கேரக்டர் வந்து அசஸ் பண்ணுது கரெக்டா அடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். which character is assessing? எனக்கு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வருமா, டாமினன்ஸ் வரும். கோடாமினன்ஸ் வருமா, கண்டிப்பா கோடாமினன்ஸ் தான் மெயின். அப்படின்னு மல்டிபிள் அல்லிசம் வருமா, ஆமா, ஏபிசி அப்படின்னு 3 இருக்கு. ஸோ ஏபிசி, இங்கே ஏபிசி மீறி அங்கே ஏபிசி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏபிசி எங்க இருக்கு, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. ஓகே, ஸோ பி ஆப்ஷன் பிடா. ஏன்டா ஏ போடுறீங்க, ஏன் ஏ போடுறீங்க, பிசிஇயா, இ எப்படி வரும், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வரும், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வரும், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வராது. பாலிஜெனிக் பிளட் குரூப் அப்படி தான் கேட்டிருக்கான். பிளட் குரூப் அப்படி தான், நிறைய ஜீன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வருது, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல. புரிஞ்சுதா, மல்டிபிள் அல்லிலிசம் தான், ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதுல மல்டிபிள் அல்லில்ஸ் பிரச்சனை இருக்கு. என்னென்ன அனில்ஸ், ஏபிசி பிளட் குரூப் ஏ, ஏபிஓ, ஏபிசி ஏபிஓ அப்படின்ற பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ மறந்துடாதீங்க கண்ணுங்களா. Yes, ABC தான், ஆப்ஷன் B is right answer. Again A is right, again B is right answer. ஓகேவா, B தான் ரைட் ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன, கன்ஃபியூஷன் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி லூஸ் மோஷன் ஆயிருக்கும். ஓகேவா, the women has a H linked conditions. இதுல வந்துட்டு இந்த கலர் பிளைண்ட்னஸ் வச்சு நிறைய கேள்வி வரும். இந்த கலர் பிளைண்ட்னஸ் வச்சுட்டு என்ன ரேஷியோல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய கேள்வி வரலாம். ஓனா தான் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அவனா தான் நம்பர் கொடுத்து ஓனா தான் கேள்வி கேட்பா, அதுக்கு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். The women has a H linked conditions on her one of her H chromosome. This chromosome can be inherited by, எப்படி அந்த குரோமோசோம் இன்ஹெரிட் பண்ணப்படுது, the woman has a H linked conditions, அந்த குரோமோசோம் எப்படி இன்ஹெரிட் பண்ணப்படுது, இன்ஹெரிட்னா அடுத்த ஜெனரேஷன் எப்படி கொண்டு போக போகுது, அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறோம், அடுத்த ஜெனரேஷன் நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்லி பையன் மட்டும் தான் கொண்டு போவான், ஒன்லி பொண்ணு மட்டும் தான் கொண்டு போவோம் அப்படிலாம் கிடையாது. அவங்க குழந்தை ப்ராஜனியா அவங்க அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போதான் போகுது. இப்போ ஒரு பொண்ணோட வம்சம் வளரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்தா அந்த பொண்ணோட வம்சம் வளர போகுது. அது ஆண் குழந்தை பிறந்தாதான் வளரும், பெண் குழந்தை பிறந்தாதான் வம்சம் வளரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனாலதான் போத் சன் அண்ட் டாட்டர்ஸ், போத் சன் அண்ட் டாட்டர்ஸ்ல தான் எக்ஸ் குரோமோசோம் கேரக்டா இன்ஹெரிட் ஆக போகுது. ஓகே, அதுல இருந்து ஆணோட இதுல மட்டும் தான் போகும், பொண்ணோட இதெல்லாம் போகும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். கணக்குல சாலக்கினி. ஓகே, சூப்பர். ஷாம், சரவணன், கமலக்கண்ணன், தினேஷ் ராஜா, லத்திகா, தர்ஷினி, பத்மஸ்ரீ, வனிதா, தினேஷ் ராஜா, மோனிஷா, பாஸ், ரம்யா, கோமதி, லத்திகா, மோகன், அனன்யா, ஆதித்யா, தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்விக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the disease caused by the autosomal primary non-disjunction. autosomal primary அதுல அடிச்சிருவீங்க. autosomal primary non-disjunction. The disease caused by the autosomal primary non-disjunction. autosomal primary non-disjunction என்ன ஆன்சர் காணோம், ரொம்ப ஈஸியா இது. Non-distinctions of 21st chromosome, that is called as a trisomy. என்னது, non-distinction of 21st chromosome, that is called as a trisomy. என்னவா இருந்துட்டு இருக்கு, ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம். ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம். டி தான் கண்ணா. சூப்பரா. ரம்யா, பத்மஸ்ரீ, அனன்யா, மோகன், ஜனனி, தமிழரசி, கமலக்கண்ணன், அனன்யா கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி எஸ் கோமதி. டவுன் சிண்ட்ரோம் 21st குரோமோசோம்ல நான் டிஸ்டன்ஷன் ஆட்டோசோமல் பிரைமரி நடந்துட்டு இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ட்ரைசோமி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர். தினேஷ் ராஜா, கோமதி கலக்கிறீங்க. ஓகேவா,
அடுத்து பார்த்தலாம் தலாசெமியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா. தலாசெமியாவும் சிக்கிள் செல் அனிமியாவும் பத்தி குளோபுலின் மாலிகுல்ஸ் சிந்தேசிஸ் ஆயிட்டு இருக்கு. கான்ஸ்டிடியூட் த ப்ராப்ளம் ஆஃப் குளோபுலின் மாலிகுல்ஸ். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. which is the correct statement? தலாசெமியாவும் சிக்கிள் செல் அனிமியாவும் பத்தி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்றாங்க. which is the correct statement about தலாசெமியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா? தலாசெமியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? இதுல யோசிக்க என்ன இருக்கு? நல்லது நடக்கணும்னா அவன் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தலாசெமியா is due to the less synthesis of global molecules. Sickle cell anemia is a quantitative problem of global molecules. Both are due to the quantitative deficiency. Both are due to the qualitative. இல்ல, thalassemia is due to the less synthesis of globulin molecules. Option B is the right answer. Option B. Option B da. B. Yes sir. நல்லா புரிஞ்சுங்க. தலாசெமியா அப்படின்றது என்னதா இருக்கும் போதுனா குவாண்டிடேட்டிவ், அதாவது blood count வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. தலாசெமியா அப்படின்றது குவாண்டிடேட்டிவ். குவாண்டிட்டினா என்னது? குவாண்டிட்டி அப்படின்றது blood count. கவுண்ட் வந்து என்ன ஆகும்? பிளட் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். பாடி வந்து பிளட் கவுண்ட் வந்து ரொம்ப குறையும். அதான் தலாசெமிக் அனீமிக் பேஷன்ஸா சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது. இதுவே சிக்கிள் செல் அனிமியானா பிளட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும், பிளட் கவுண்ட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். ஆனா அது குவாலிட்டியா இருக்கு, ஓட்டையா இருக்கும். எப்படி இருக்க வேண்டியது? ரைபோசோம் இப்படி கான்கேவ் ஷேப்ல இருக்கிறது சிக்கிள் ஷேப்ல இருக்கும். லாங் எக்ஸ்டெண்டட் சிக்கிள் அப்படி இல்ல, இப்படி இருக்கும். லாங் எக்ஸ்டெண்டட் சிக்கிள் ஷேப்ல இருந்திருக்கனால தான் இது குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது குவாலிட்டியில அடி வாங்கும், இது குவான்டிட்டியில அடி வாங்கும் அப்படின்றது. ஒரு கட்சி கொடுக்குற ஆஃபர் வந்து குவான்டிட்டியா பத்தாது. ஒரு கட்சி நல்ல காசுல கொடுக்க மாட்டான். என்னது ஓட்டுக்கு இது கண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி என்ன பண்ணுவான்? காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கம்மியான காசு கொடுப்பான், குவான்டிட்டியான காசு கொடுக்க மாட்டான். இன்னொரு கட்சி நல்ல நல்ல பொருட்கள்லாம் கொடுப்பான், ஆனா எப்படி இருக்கும்? குவாலிட்டி சரியாம இருக்காது. அப்ப அந்த கட்சியும் சரியில்லை, இந்த கட்சியும் சரியில்லை. ஓகே, அது அப்படி சொல்றதா. சோ தலாசெமியான்றது இஸ் டியூ டு த லெஸ் சிந்தசிஸ் ஆஃப் குளோபுலின் மாலிகுல்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. பத்மஸ்ரீ, ஷாம், தர்ஷினி, தினேஷ் ராஜா, பாலாஜி, கோமதி, லத்திகா, ஆதித்யா, மோகன், ரம்யா, தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் B is the right answer. Next question பாத்துருவோமா? அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, which of the அந்த 7 வருஷம் நல்லா புரிஞ்சுங்க. மெண்டல் தோனி ஃபேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 7 வருஷம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பார்ல, எந்த 7 வருஷத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரு? which is the 7 years. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண 7 years என்னது? அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த 7 years 14 கேரக்டரை பேஸ் பண்ணி 7 பேர்ல அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த 7 years என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 to 63. அதான் 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். 5 6 மறுபடியும் 6 3 வரும்டா அப்படின்னு. 56 to 63, 1856 to 1863 தான். ஓகே, 5 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 6 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். 1856 to 1863 is right answer. ஓகே, 1856 to 1863 கலக்கிறீங்களா? ஃபைரு, காயத்ரி, அனன்யா, பத்மஸ்ரீ, ஜனனி, கோமதி, கமலக்கண்ணன், பரமன், லத்திகா, அனன்யா, மோகன், ரம்யா, பாலாஜி, தமிழரசி, ஆதித்யா கலக்கிறீங்களா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 56 to 1856ல இருந்து 1863 வரைக்கும் தலைவன் வேலையா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வேலையா பார்த்தனால தான் இன்னைக்கு நம்ம பயோமேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. தலைவன் மட்டும் வேலையை பார்க்கலாம்னா பயோமேத்ஸ் இருந்திருக்காது அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஓகே, சூப்பரா சரி கலக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். among the following character which one is not considered by the Mendel in his experiment on Patanicheri? பீ பிளான்ட்ல வந்துட்டு அவர் என்ன கேரக்டரை படிக்கவே இல்லை, அதாவது எனக்கு தேவையே இல்லை, அதை பத்தில நான் ஏன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. எந்த கேரக்டர் பத்தி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. எந்த கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா we all knew trichromes glandulara non glandulara அப்படின்னு பேஸ் பண்ணி அந்த கேரக்டர், அதாவது 7 பேர்ல 14 கேரக்டர் படிச்சிருப்பாரு. என்ன 7 பேர்ல 14 கேரக்டர் படிச்சிருப்பாரு. அதுல வந்து அந்த ட்ரைகோம்ஸ் வந்து கிளாண்டுலாரா இருக்கா நான் கிளாண்டுலாரா இருக்கான்றத அவர் படிச்சிருக்க மாட்டார். அவன் நாட் தான் கேட்டிருக்கான், நாட் கன்சிடர் தான் கேட்டிருக்கான். சோ அதனால ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? எஸ் த அனன்யா, பத்மஸ்ரீ, ராணி, காயத்ரி, ரம்யா, ஃபைரு, அனன்யா, பரமன், கோமதி, கமலக்கண்ணன், ஜனனி, மோகன், வனிதா, தமிழரசி, ஆதித்யா, ஷாம் கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, அவர் வந்துட்டு ட்ரைகோம்ஸ் வந்து கிளாண்டுலா தான் நான் கிளாண்டுலா தான் தலைவன் பார்த்திருக்கவே மாட்டான் அப்படின்றது கொடுத்துருக்கும். ஓகேவா? அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடலாம். அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீனோடைப் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன நடந்துட்டு இருக்கான்? IA IB அண்ட் IAI இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு IAI. among the blood type of the children how many different types of phenotype and genotype are possible? எத்தனை different type of phenotype and genotype வந்து பாசிபிளா இருக்கும்? எத்தனை different type of phenotype and genotype பாசிபிளா இருக்கும்? இதுக்கு நான் சின்ன ட்ரிக் எல்லாம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எத்தனை different type of phenotype and genotype ஞாபகம் இருக்கும்? எத்தனை? டியா பண்ணிடலாமா? டி பண்ணிடலாமா? ரெண்டு கிராஸ் ஆயிட்டுனா வந்துட போகுது. கிராஸ் ஆகி என்ன வரப்போகுது அப்படின்னு பாருங்க. A IA B
பி 1 2 ஏபி ஏ 1 2 3 4 எஸ் 4 ஜீனோடைப் 3 ஃபீனோடைப். ஆப்ஷன் பி 4 ஜீனோடைப் 3 ஃபீனோடைப். ஆப்ஷன் பி என்னடா ஒருத்தங்க கூட ஆப்ஷன் பி போடல. ஏ 2A வருதுல, 2A வரதுனால எதுக்கு முதல்ல 3 ஜீனோடைப் தான் வரும். சரி 3 ஃபீனோடைப் தான் வரும். ஃபீனோடைப் எதை டிட்டர்மைன் பண்ணுது? கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது. எத்தனை இருக்கு? ஒரு பிளட் குரூப் ஏ பிளட் குரூப், மறுபடியும் இங்க ஏ பிளட் போட கூடாது, பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், 3 பிளட் குரூப் இருக்கு. ஆனா இந்த 2A ஓட ஃபீனோடைப் ஜீனோடைப் வேற. ஏன்னா இந்த இது பாத்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு IA இப்படி வரக்கூடிய ஏ, இது வந்துட்டு IAI அப்படி வரக்கூடிய ஏ. அதனால ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு? ஜீனோடைப் வந்து டிஃபரன்ஸா இருக்கு. சோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், 4 ஜீனோடைப் இருக்கு, ஆனா 3 ஃபீனோடைப் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா புரியலையா? புரிஞ்சுதா அது? ஏன்னா இதே மாதிரி क्वेश्चंस நிறைய கேட்பாங்க, மாத்தி கேட்பாங்கன்னா ஜெனடிக்ஸ்ல இப்படி தான் கண்ணா விளையாட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜெனடிக்ஸ்ல என்ன வேணா கொடுத்து விளையாடலாம். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சிருந்தா மட்டும் தான். இந்த கான்செப்ட் புரியலனா கூட நீங்க புன்னட் ஸ்கொயர்ல கூட போட்டு பார்க்கலாம்டா. நான் என்ன சொல்லியிருந்தேன், புன்னட் ஸ்கொயர் வந்து டைம் டேக்கிங்கா இருக்கும். எஸ், புன்னட் ஸ்கொயர் 100% கிடைக்கும். அதனால தான் நான் இப்படி பிராக்டிஸ் பண்ண சொன்னது. இப்படி வரலனா கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க புன்னட் ஸ்கொயர்ல டைம் எடுத்து போட்டு பாருங்க, தப்பா மட்டும் போட்றாதீங்க. ஓகேவா? 4 ஜீனோடைப் இருக்கு, 3 ஃபீனோடைப். ஜீனோடைப்னா ஜீன், இந்த மாதிரி ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறது ஜீனோடைப். இந்த மாதிரி கேரக்டர் என்ன பிளட் குரூப்னு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுறது ஃபீனோடைப்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு ஆப்ஷன் பி டாக்கனா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி. புரியுதா? நல்ல விஷயம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Pick out the correct statement. என்ன கொடுத்திருக்காங்க? கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் எது அப்படி கொடுத்திருக்காங்க. Which is the correct statement? அப்ப among this 4ல வந்துட்டு எது வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட்டா இருந்துட்டு இருக்கு? Which is the correct statement? Which is the correct statement? Which is the correct statement upon this? Hemophilia is a sex-linked recessive disease. ஆமா, ஹீமோஃபிலியான்றது ஒரு sex-linked recessive disease தான் இருந்துட்டு இருக்கு. Down syndrome is new to aneuploidy. Yes, Down syndrome is new to aneuploidy இருந்துட்டு இருக்கு. Phenylketonuria is autosomal recessive disorder. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆல் ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதுல நோட்ஸ் கொடுத்திருக்கேன். என்னென்ன டிசீஸ் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? சோ ஆப்ஷன் சிக்கிள் செல் அனீமியா இஸ் H-linked. H-linked அனீமியா H-linked கிடையாது. So it's going to be option D is the right answer. Option D is the right answer. Okay, yes ஜாக்கனா option D is the right answer தான். ஆப்ஷன் டி. ஓகே, சூப்பர். தமிழரசி, தினேஷ் ராஜா, காயத்ரி, பத்மஸ்ரீ, ரம்யா, லத்திகா, தர்ஷினி, அனன்யா, கமலக்கண்ணன், கோமதி கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கனா 1 2 3 இஸ் ரைட். அண்ட் சிக்கிள் செல் H-linked கிடையாது. ஓகே, அது ரெசசிவ் பேஸ் பண்ணி அந்த ஆட்டோசோமல். ஓகேங்களா? சோ வந்து ஆப்ஷன் டி. எஸ் ஜாக்கனா. அடுத்த क्वेश्चन பாத்துருவோம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, which of the following is most appropriately described hemophilia? இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்துட்டு ஹீமோஃபிலியாவை சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணுது? ஹீமோஃபிலியாவை சூப்பரா டிஸ்கிரைப் பண்றது எதுவா இருக்கு? which of the following is most appropriately described hemophilia? ரத்தம் வந்துருச்சுன்னா பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும், ரத்தம் அடிச்சிச்சுன்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு பேஸ் பண்ணிக்கணும். ஹீமோஃபிலியா அப்படின்றது என்னது? ஒரு H-linked recessive gene disorder. சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார் அப்படின்றதுலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன்டா, தனியா ரெக்கார்டர் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல நோட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ எப்படிலாம் ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டகரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சாலே போதும். ஸோ கண்டிப்பா டிசீஸை பேஸ் பண்ணி கேள்வி வரும்னா என்ன நம்ம ஷூரா சொல்ல முடியும். ஏன்னா வாஸ்ட் சப்ஜெக்ட்னால அதே மாதிரி நிறைய கேள்வி கேட்கறதுனால கண்டிப்பா ஒரு கேள்வியாவது கேட்டிருப்பான், கேட்கணும் அப்படின்னு தான் நியமம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. சூப்பரா. முத்துலட்சுமி, தினேஷ் ராஜா, கமலக்கண்ணன், காயத்ரி, பத்மஸ்ரீ, ரம்யா, காயத்ரி, தமிழரசி, மோகன், லத்திகா, வனிதா, அனன்யா, கோமதி, ஆதித்யா, அக்ஷயா, ஜனனி கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இல்ல பி. பி பி H-linked. H-linked recessive gene disorder. H-linked gene disorder. இதே ஹீமோஃபிலியா அப்படின்றது. சூப்பரா. இது நம்ம நிறைய பார்த்த क्वेश्चन தான். இது நீங்களே பார்த்து சொல்லுங்க பாப்போம். a cell at the telophase ஸ்டேஜ்ல இருக்க செல் வந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட் வந்து பிளான்ட்ல அப்சர்வ் பண்றானா. பிளான்ட்ல அப்சர்வ் பண்ணும்போது அவனுக்கு என்ன தெரியுதா? மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தெரியுதா. அப்போ என்னது? மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்னா ஒரு செல்லுல சைட்டோகைனசிஸ் நடக்கல, அதிகமான நியூக்ளியஸ் வந்து இருக்கு. அப்போ செல்லுல அதிகமான நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிடுச்சு என்ன சொல்லுவோம்? அதிகமான நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதிகமான நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. செல் டிவிஷன் அக்கர் ஆகல, செல் டிவிஷன் நடக்கல. செல் டிவிஷன் நடக்காத போது அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அதை நம்ம என்ன சொல்றோம்? அதுவும் பிளான்ஸ்ல தான் சொல்லிட்டோம். பிளான்ஸ்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we call it as a polyploidy அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி polyploidy is the right answer. புரிஞ்சுதா? ஆப்ஷன் பி polyploidy will be the right answer. ஓகே, சூப்பரா. வனிதா, ரம்யா, தர்ஷினி, கோமதி, லத்திகா, அக்ஷயா, ஆதித்யா, எஸ்டா ஆதித்யா, ரம்யா, தமிழரசி, சூப்பர்மா.
லக்ஷியா, முத்துலட்சுமி, சூப்பர். அனன்யா, பத்மஸ்ரீ, மோனிஷா கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி பாலிப்ளாய்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்றது நம்ம பிளான்ட்ல மட்டுமே பார்க்க முடியும். செல் டிவிஷன் நடக்க முடியாதனால மெனி குரோமோசோம்ஸ் பிகாஸ் மெனி செல் டிவிஷன் சைட்டோகைனஸ் வந்து ஆக்ட் ஆகல அப்படின்றது. இந்த டெஸ்ட் வாஸ் இன்வால்விங் F1 ஹைபிரிட் F1 ஹைபிரிட் ஃப்ளைஸ் மோர் பேரண்டல் டைப் ஆஃப், அதாவது F1 டைஹைபிரிட் ஃப்ளைஸ் வந்துட்டு பேரண்டல் டைப் ஆஃப்ஸ்பிரிங் வந்து அதிகமா இருக்கான் மோர் தன் த ரீகாமினன்ட் டைப் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங். அதாவது ரெண்டு கிராஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பூச்சிகள் கிராஸ் பண்ணும்போது அப்பா அம்மா மாதிரியே நிறைய பூச்சிகள் இருக்கா, புதுசா பூச்சிகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா. ரீகாமினன்ட்னா வேரியேஷன் காட்டினது தானே, வேரியேஷன் காட்டுற மாதிரி பூச்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கான். பேரண்டல் டைப் தான் அதிகமா இருக்கான். ஸோ இந்த பேரண்டல் டைப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னத்தை இது பண்ணுது, என்னத்தை இது பண்ணுது, பேரண்டல் டைப் அதிகமா இருக்கணும் அப்படின்னா என்னத்தை இது பண்ணணும், நல்லா பேரண்டல் டைப் அதிகமா இருக்குது அப்படின்னது பாத்தீங்கன்னா, பேரண்டல் டைப் அதிகமா இருக்குன்னா போத்த கேட்டா ஒன் ஜீன் இல்ல, ரெண்டு ஜீனுமே அம்மா அப்பா கிட்ட ரெண்டு ஜீனுமே ஜீன் மேப் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் சொன்னேன், லிங்க்டு அண்ட் பிரசன்ட் ஆன் த சேம் குரோமோசோம், ஒரே லோக்கஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு, ஒரே லோக்கஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதுனாலதான் இதனால பிரிஞ்சு போக முடியாதுன்னு அப்படின்னு பார்ப்போம். குரோமோசோமல் தியரியில வந்து டிஹெச் மார்கன் அதான் சொல்லியிருப்பார். டிஹெச் மார்கன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம் வந்து லிங்க்டு கெதரா இருக்கு, லிங்க்டு ஜீன் பார்த்துருப்போம், லிங்கேஜ் எல்லாம் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ லிங்க்டு ரெண்டு பேருமே லிங்கா இருக்கிறதுனால பேரண்டல் டைப் ஆஃப்ஸ்பிரிங் அதிகமாக வர்றதுனால இதுல வந்துட்டு நம்ம டயபிள் கிராஸ் ரேஷியோவான 9:3:3:1 அப்படின்ற ரேஷியோ வந்துட்டு டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம குரோமோசோமல் தியரி பேஸ் பண்ணி, குரோமோசோம் தெரியல பட் பேஸ் பண்ணி யார் சொல்லியிருப்பாரு, டிஹெச் மார்கன் வந்து சொல்லியிருப்பாரு ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்துட்டு பார்த்துட்டு. அதே கான்செப்ட் இங்கே கொடுக்குறேன். பேரண்டல் டைப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு பிரிக்க முடியலன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா ஒரே லோக்கஸ் வந்து ரெண்டு ஜீன் பிரசன்ட் இருக்கிறதுனால அது இன்னொரு வர மாட்டேங்குது, எங்க அம்மா விட்டு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, இது பேரண்ட் வர மாட்டேங்குது. ஏனால வர மாட்டேங்குது, ரெண்டுமே சேம் குரோமோசோம். இதனால ஒரு வீட்டுல வந்து சொல்லுவாங்க அம்மா புள்ள அப்பா புள்ள அம்மா அப்பா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுனால தான் விட்டு வர முடியாது அப்படின்னு கண்டிஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆப்ஷன் சி, த டூ ஜீன்ஸ், ரெண்டு ஜீன் அம்மாவும் அப்பாவும் என்ன இருக்காங்க, லிங்க்டு அண்ட் பிரசன்ட் ஆன் த சேம் குரோமோசோம், ஒரே குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுதா? இனிமே மறக்காதுல. கிளியர் 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 கிளியர். இட் இஸ் நாட் கிளியரா? கிளியரா தான்டா இருக்கு, கிளியரா தான்டா இருக்கு. இந்த கான்செப்ட் தான்டா, இந்த கான்செப்ட் தான்டா சொல்றது. புரியுதா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, எஃபெக்ட்லாம் இருக்கா? சரி, நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a match the following question. It is the match the following question. மேட்ச் பண்ணுங்க பாப்போம். மேட்ச் பண்ண போமா. டாமினன்ஸ் அப்படி என்ன பண்ண போகுது, டாமினன்ஸ் அப்படின்னு ஒரு அலீல் வந்துட்டு டாமினன்ட்டா ஒரு அலில் வந்துட்டு டாமினண்டா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகேவா? கோ டாமினன்ஸ் வந்து ரெண்டு அலிலுமே டாமினண்டா ஆக்ட் ஆகுது. என்னது? ரெண்டு அலிலுமே டாமினண்டா ஆக்ட் ஆகுது. எங்க இருக்கு? கீழே இருக்கு, போத் அலில்ஸ். பிளியோட்ராஃபி அப்படின்றது என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, எஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிஜெனிக்னா மெனி ஜீன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கு. இதை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சரா பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்கடா, சூப்பரா. ஆதித்யா, வனிதா, அனன்யா, கோகுல், தமிழரசி, ரம்யா, மோனிஷா, தர்ஷினி, கோமதி, கமலக்கண்ணன், காயத்ரி கலைக்கிறீங்க. ஆப்ஷன் பி ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ், சூப்பரா. தர்ஷினி, கோகுல், காயத்ரி கலைக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கடை கேள்விக்கு போயிடலாம். The tall of true breeding garden pea plant is crossed with a dwarf pea plant. When F1 hybrid was selfed, the resulting in the ratio ஒண்ணுமே கேட்கல, மோனோ ஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்கான். மோனோ ஹைபிரிட் கிராஸோட ஜீனோடைப் ரேஷியோ தான் கேட்டிருக்கான். ஜீனோடைப் ரேஷியோ எப்படி இருக்க போகுது, மோனோ ஹைபிரிட் கிராஸோட ஜீனோடைப் ரேஷியோ அதை தான் இப்படி சுத்தி விச்சு மாதிரி சுத்தி கேட்டிருக்கான். மோனோ ஹைபிரிட் கிராஸோட ஜீனோடைபிக் ரேஷியோ என்னவா இருக்க போகுது, நல்லா பாருங்க. எது வந்துட்டு இதா இருக்கும், 1:2:1 தான். பட் 1:2:1 ஏ ஜீனோடைபிட்டா, பீனோடைபிக் கிடையாது. phenotype கிடையாது, ஜீன் பேசிங்க அர்த்தம். கேபிட்டல் டி ஸ்மால் டி படிச்சிருப்போல. எத்தனை கேபிட்டல் டி இருக்கு, அதான் டால் ஹோமோசைகஸ். எத்தனை இருக்கு, ஒன்று தான் இருக்கு. டால் ஹெட்டிரோசைகஸ் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஹெட்டிரோனா என்னது, டிஃப்ரெண்ட் தான் சொல்லிருக்கோம். ஹோமோனா சேம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஹெட்டிரோனா நம்ம டிஃப்ரெண்ட் படிச்சிருப்போம். ஸோ அப்படி படிக்கக்கூடிய டால் ஹெட்டிரோசைகஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% இருக்கு இல்லையா. கேபிட்டல் டி ஸ்மால் டி 2% இருக்குமா. அதே மாதிரி டார்ஃப் எத்தனை % இருக்கு, ஒரே தான் டார்ஃப் 1% இருக்கு போது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Okay, option A will be the right answer. Option A.
பாத்தடிங்க. அவன் ஹோமோசைகஸ் கேக்குறானா இல்ல ஹோமோசைகஸ் விடுங்க. அவன் ஜீனோடைப் கேக்குறானா பினோடைப் கேக்குறானா பாத்தடிக்கணும். அவன் என்ன கேட்டிருக்கான்? ஜீனோடைப். ஜீன்னா இததான் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்றது. பினோடைப்னா அது டாலா டார்க்கான்றத எக்ஸ்பிரஸ் பண்றது. ஜீனோடைப் தான் கேட்டிருக்கான். சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா கலக்கிறீங்க. கோகுல், ரம்யா, ஆதித்யா, தர்ஷினி, மோனிஷா, பாவ்ஸ், கமலக்கண்ணன், மைதிலி, தினேஷ் ராஜா, ரம்யா, மோகன், வனிதா, அனன்யா, பார்கவ், தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். The pleiotropic gene. What is a pleiotropic gene? என்ன அது ஒரு pleiotropic gene? என்ன அது? What is a pleiotropic gene? What you say? What is a pleiotropic gene? Say. Yeah. Pleiotropic gene அதிகமான கேரக்டரை ஒரு ஜீன் கண்டினியூ பண்ணும். ஒரு ஆளு 2 ஏரியாவை பாக்குறது. ஓகேவா? நம்ம அண்ணன் 2 தொகுதியில போட்டி போடுறாரு தெரியுமா? நம்ம அண்ணன் என்ன பண்றாரு? 2 தொகுதியில போட்டி போடுறாரு. அப்படி ஒரு ஆளு 2 தொகுதியில போட்டி போடுறாரு இல்லையா? அது வந்துட்டு என்ன வந்துட்டு இருக்கு? பிளியோட்ராபி. அதாவது ஒரு ஜீன் 2 கேரக்டரை கன்சிடர் பண்றது. ஒரு ஜீன் 2 கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் தான். மல்டிபிள் அல்லிலிசம்னா தான் நிறைய ஜீன் அப்படிங்கிறது. அது பாலிஜீன். சாரி, மல்டிபிள் அல்லிலிசம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. பாலிஜீன். பாலிஜீன் என்னது? நிறைய ஜீன்ஸ் அப்படின்றது. நிறைய ஜீன்ஸ் அப்படின்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அதுல வந்து நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஆனா இங்க அப்படி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் வந்துட்டு நிறைய 2 கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. சோ ஆப்ஷன் சி கண்ட்ரோல் மல்டிபிள் ட்ரைட்ஸ்னா ட்ரைட்ஸ்னா கேரக்டர் தான் சொல்றாங்க. ஓகே, ட்ரைட்ஸ்னா பை an individual. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இனிமே மறக்காம இருக்காது. அப்படியாடா, நல்ல விஷயம். இது ரிப்பீட்டட் क्वेश्चन. எஸ், ஒன் ஜீன் கண்ட்ரோல் இதுலயே இருக்கு. என்னது? என்சிஆர்டி லைன்ல இருக்குது. சூப்பரா. பார்கவ், காயத்ரி, தினேஷ். குட் மார்னிங் ஸ்வேதா, மோனிஷா, தர்ஷினி, கமலக்கண்ணன், பார்கவ், ரம்யா, மைதிலி, வனிதா, கோகுல், மோனிஷா, கோமதி, மோகன், ரம்யா, தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்போசிட் டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். an abnormal baby triple H குரோமோசோனால வந்துச்சு. triple H குரோமோசோம் எதனால வருது? ன்னு இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் பேபி பிறக்குதுன்னா எதனால பிறக்குது? ன்னு எதனால அந்த பேபி பிறக்குது? எதனால அந்த பேபிக்கு நமக்கு நார்மலா ன்னு இருக்கணும் இல்ல HY இருக்கணும். அப்படித்தானே? மெயிலா இருந்துச்சுன்னா HY இருக்கணும், ஃபீமேலா இருந்துச்சுன்னா ன்னு இருக்கணும். ஆனா ன்னு triple H எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னதான், ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் ரீசன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா formation of abnormal ova. அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அப்நார்மலான ஓவா. அப்நார்மலா எக் ஃபார்மேஷன் ஆகிறதுனால தான் அதுல என்ன நடந்துட்டு இருக்கு? ன்னு 3 ட்ரிபிள் H குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் பி போடுறீங்க? ஃபியூஷன் ஆஃப் 2 ஓவா 1 ஸ்பெர்ம். என்னாலிக்குமே 2 ஓவாவோட ஒரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகாது. 2 ஓவாவோட எப்படி ஒரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகும்? அப்படி ஆகாது இல்லையா? ஸோ அப்நார்மல் ஓவா. ஓவா வந்து சரி கிடையாது. ஓகேவா? நார்மலா சூப்பரா இருக்க ஒரு பையனை பார்த்தா நமக்கு தெரியும், அப்நார்மலா இருக்கிற ஒரு பையனை பார்த்தா தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அப்நார்மல் ஓவாவோட போயிட்டு ஒரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால தான் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அப்நார்மல் ஓவா. ஓகேவா? எஸ், சூப்பர். அனன்யா, கோகுல், கோமதி, பார்கவ், ஸ்வேதா, கோகுல், ரம்யா, மைதிலி, கமலக்கண்ணன், தர்ஷினி, அனன்யா, வனிதா கலக்கிறீங்களா? தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஓவா. இனி மறக்கவே கூடாது. ஒரு வாட்டி படிக்கிறேன்னா ஒரு அப்படியே போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஒரு வாட்டி சொன்னா என் பேர் நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு வாட்டி படிச்சா இன்னொரு வாட்டி கேட்க கூடாது அப்படின்றது. கலர் பிளைண்ட்னஸ் மேன் மேரீஸ் a woman with a normal sight. என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மேன் வந்துட்டு ஒரு நார்மல் சைட்டை வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே கலர் பிளைண்ட்னஸ் மேன் வந்துட்டு நார்மல் விமனை கல்யாணம் பண்ணாங்கன்னா எப்படி பார்த்தாலுமே யாருக்குமே டிசீஸ் வராதுன்னு தான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரிக் ஞாபகம் இருக்கா? நிறைய வாட்டி நான் சொல்லியிருந்தேன். ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மேன் வந்துட்டு ஒரு கலர் பிளைண்ட்னஸ் இல்லாத நார்மலான விமனை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்க 4 குழந்தை பிறந்தாலும் கூட அந்த 4 குழந்தைகள யாருக்குமே கலர் பிளைண்ட்னஸ் இருக்காது. யாருக்குமே இருக்காது. கலர் பிளைண்ட்னஸ் வந்துட்டு ப்ராபபிலி இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஒரு கிராண்ட் சன் கேட்டிருக்காங்க. இருங்க. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? கிராண்ட் சன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கேரி தான் இருக்கும். கிராண்ட் சன் அப்படின்னு கேட்டதுனால H வரும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா இது ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா மறுபடியும்
ஸோ கிராண்ட் சன்னை பொறுத்து பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன்னுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு தானே கேட்குறான். அப்போ டிசீஸ் இவங்க 2 பேர் போனால் தான் போக முடியும். அப்படி வச்சு பார்த்தாலும் கூட நார்மல் விமனோட இவங்க டிராவல் பண்ணாங்க அப்படின்னா எஸ் 4ல் 1 பங்கான 0.25%. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தாக்கணும். ஆப்ஷன் சி எஸ் கிராண்ட்சன் கிராண்ட்சன் கிராண்ட்சன். ஓகே. ஆனால் யாருக்குமே டிசீஸ் இருக்காது. நல்லா கொஞ்சம் யாருக்குமே டிசீஸ் இருக்காது, கேரியராக இருப்பாங்க. கிராண்ட்சன் தான் கேட்டிருக்காங்க. கிராண்ட்சனுக்கு வந்து ஒரே ஒரு கிராண்ட்சனுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஒரே ஒரு கிராண்ட்சனுக்கு பேஸ் பண்ணி வரதுனால 0.25. ஓகேவா கண்ணா? ஆப்ஷன் சி எஸ் 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 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் 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 ஃபைன். இதுக்கெல்லாம் மறுபடியும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. நிறைய வாட்டி நான் சொல்லிட்டோம். தெரியாதுன்னு சப்போஸ் எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்கள் புன்னட் ஸ்கொயரில் போடுங்க. ஒரு ப்ராப்ளம் கிடையாது. போடுங்க, ஒரு புன்னட் ஸ்கொயர் எடுத்து போடுங்க. HCE YE H Hன்னு இப்படி போட்டு நீங்கள் நார்மலாகவே போடுங்க. ஓகே, பட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு அடிக்க முடியும் அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் ஜென்ரல் மல்டிபிகேஷன் தான். ஜென்ரல் மல்டிபிகேஷன் தான் இருக்க போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். இந்த அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மேனுக்கும் ஒரு விமனுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இவங்களோட சன்னுக்கு யாருக்குமே நோய் வராது. சன்னுக்கு டிசீஸ் வராது. சன்னுக்கு என்ன வராது? டிசீஸ் வராது. நோ டிசீஸ். சன்னுக்கு என்ன வராது? டிசீஸ் வராது. விமனுக்கு கேரியர் தான் இருக்கும். 4 பேருமே டிசீஸ் இருக்காது ரக்கண்ணா. விமன்ஸ் வந்து கேரியர் இருப்பாங்க. ஆனா பசங்களுக்கு டிசீஸ் வரவே வராது. யாரு கல்யாணம் பண்ணா? ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மேனும் ஒரு நார்மல் சைட் விமனும் கலர் பிளைண்ட்னஸ் மேனும் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசீஸ் வராது. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அது கேரியரா இருக்கும். அப்படி அவங்களுக்கு டிசீஸ் இருக்காது. தெரிஞ்சு வச்சுக்கோ. எஸ். In the following human pedigree, the field symbols represent the affected. Identify the type of the given pedigree. அது pedigree கொடுக்கணும். அது pedigree கொடுக்கலடா. pedigree மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். The term linkage was coined by. linkage அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த மகானுக்கெல்லாம் மகான் யாரு? linkage அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் வேற யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமஸ் ஹண்ட் மார்கன். ஹண்டர் வந்தா சூடுடா, அது மாதிரி ஹண்டர் வந்தா சூடுடா அப்படின்னு சொல்லக்கூடிய தாமஸ் ஹண்ட் மார்கன் தான் என்ன பண்ணிருக்காரு? லிங்கேஜ் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணிருக்காரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டா. TH மார்கன், தினேஷ் ராஜா, ஸ்வேதா, தமிழரசி, மோனிஷா, மணி, வனிதா, ரம்யா, காயத்ரி, கோமதி, கமலக்கண்ணன், மோனிஷா, மைத்திலி, கோகுல், மோகன், அனன்யா, ஸ்வேதா, பாலாஜி, தமிழரசி, கலக்கிறீங்க. TH மார்கன். ஆப்ஷன் டி TH மார்கன் தான் நம்ம லிங்கேஜ் அப்படின்ற வேர்டை வந்து காயின் பண்ண அந்த மகானா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஜீன் ஷோவிங் கோடாமினன்ஸ் ஆஸ் 2 கோடாமினன்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஜீன் ஷோவிங் கோடாமினன்ஸ் பேர்லயே இருக்கு. கோடாமினன்ஸ் ஷோ பண்ற ஜீன்ஸ் எப்படி இருக்கும்? கோடாமினன்ஸ் ஷோ பண்ணக்கூடிய ஜீன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஜீன் ஷோவிங் கோடாமினன்ஸ் ஆஸ் மகானுக்கெல்லாம் மகான் தாமஸ் ஹண்ட் மார்கன். யா, மகானுக்கெல்லாம் மகான், உண்மையான மகான். ஓகேவா? அரியாசன மகானுக்கு தான். ஓகே, என்னது? both the alleles independently express in the heterozygote. both the alleles independently express ஆயிருக்கு. 2 பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தா 2 பேரண்டோட கேரக்டர் வந்து அலீல் எக்ஸ்பிரஸ் ஆயிருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? கோடாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஞாபகம் வைக்கிறதுக்கு மட்டும். சார் கோடாமினன்ஸ் மறக்குது சார், டாமினன்ஸ் மறக்குது சார், பிளியோட்ராபிக் இதெல்லாம் மறக்குது சார் சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு மேனும் ஒரு விமனும். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் கண்ணா. இது வந்து நிஜ லைஃப்ல வராது. இவர் கிராஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குழந்தை, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் குழந்தை வந்துட்டு மேனா இருந்துச்சுன்னா அப்போ யார் டாமினண்டா இருக்கான்? மேன் தான் டாமினண்டா இருக்கான். இல்ல ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து விமனா இருக்கு, ஒரு பொண்ணா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப யாரு டாமினண்டா இருக்கா? விமன் தான் டாமினண்டா இருக்கா. இப்படிதான் டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் என்ன பண்றாங்க? டாமினன்ட் கேரக்டர் எப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு என்னவா இருக்கு அப்படிதை பொறுத்துதான். இப்போ ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடிய குழந்தை ட்வின்ஸா இருக்காங்க. மேனும் இருக்கு, ட்வின்ஸ், 2 ட்வின்ஸ், ஆணும் பொண்ணும் வந்துட்டு ட்வின்ஸா பிறந்திருக்காங்க அப்படின்னா இது என்ன கேரக்டர்னா இது அந்த கோடாமினன்ஸ் அப்படின்னு 2 பேருமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காங்க. ட்வின்ஸ் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ட்வின்ஸ், ஒரு விமனும் ஒரு மேன் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ட்வின்ஸ் கேரக்டரான கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடிய குழந்தை டிரான்ஸ்ஜெண்டரா பிறந்துச்சு அப்படின்னா எப்படி பிறந்துச்சுன்னா டிரான்ஸ்ஜெண்டரா பிறந்துச்சு அப்படின்னா இப்ப மேனும் எக்ஸ்பிரஸ் ஆகல, விமனும் எக்ஸ்பிரஸ் ஆகல. இதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொன்னேன்.
ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான். சார் இப்படி பிறந்தா அப்படி இன்கம் டாமினன்ஸ் அப்படி நான் சொல்ல வரல. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். என்ன டாமினன்ஸ் எப்படின்னு கேட்டேன். ஏன்னா டாமினன்ஸ் நினைச்சிருக்கீங்க கேபிட்டல் வந்தாலே டாமினன்ஸ் சார் அப்படின்னு சொல்லிருக்கேன். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஜெனி வந்துட்டு F1 ஜெனரேஷன்ல வந்துட்டு எந்த பேரண்டோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எக்ஸாம்பிளுக்காக தான் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதே. நான் 2-3 வாட்டி சொல்லிட்டேன். எக்ஸாம்பிளுக்காக. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அது எக்ஸாம்பிள்ஸ்ல டவுட் கேட்காதீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்ல போய் டவுட் கேட்காதீங்க. மல்டிபிள் அல்லிலிசம் ஆர் பிரசன்ட். எதுல பார்க்க முடியும் மல்டிபிள் அல்லிலிசம்? மல்டிபிள் அல்லிலிசம் ஆர் பிரசன்ட் இன் மல்டிபிள் அல்லிலிசம். நிறைய பேர் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்ததுனால தான் அந்த மல்டிபிள் அல்லிலிசம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மல்டிபிள் அல்லிலிசம் நிறைய அலீல் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா தான் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அது நிறைய மல்டிபிள் அல்லிலிசம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்? இப்போ உங்க வீட்டுல 10 பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு இருக்க முடியும்? அப்போ நிறைய பேர் இருக்காங்க. உங்க வீட்டுல வந்துட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாடு ஃபுல்லா 10 பேர் இருந்தாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வந்துட்டு 10 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 10 பேர் இருக்காங்கன்னா அது பெரிய மல்டிபிள் அல்லிலிசம் பேஸ் பண்ணி வருது. ஆனா உங்க வீட்டுல மட்டும் 10 பேர் இருக்காங்கன்னா அது மல்டிபிள் அல்லிலிசம் பேஸ் பண்ணி வரும். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான ஏரியால அதிகமான பெர்சன்ட் இருக்கனால தான் நம்ம சொல்றோம் நிறைய பேர் இங்கே இருக்கோண்டா, இங்கே நிறைய பேர் இருக்கோண்டா அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ மல்டிபிள் அல்லிலிசம் என்ன சொல்றோம்னா ஒரே லொகேஷன்ல பிரசன்டா இருக்கனால அந்த சேம் லோகஸ் ஆஃப் த குரோமோசோம் ஒரே லோகஸ்ல பிரசன்ட். இந்த அல்லிலிசம் வேற இடத்துல பிரசன்டா இருக்கும். அது நம்ம நார்மல் அல்லிலிசம் சொல்லுவோம். பட் ஒரே லொகேஷன்ல இந்த அல்லில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால தான் ஒரே லொகேஷன்ல ஒரே குரோமோசோம்ல வந்துட்டு அதிகமான அல்லில்ஸ் பார்க்க முடியாதனால தான் இதை நம்ம மல்டிபிள் அல்லிலிசம் சொல்றோம். ஸோ ஆப்ஷன் பி, at the same locus of the chromosome. At the same locus of the chromosome is the right answer. Yes, ஒரே லொகேஷன் இருக்கணும். சூப்பரா. கமலக்கண்ணன், பப்பாஸ், மணிதா, கோகுல், ஜெயதீபா, மோனிஷா, ரம்யா, தினேஷ் ராஜா, மைத்திலி, அனன்யா, தர்ஷினி, ஆதித்யா, மோகன், தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? Yes, it's going to be option B will be the right answer. Option B is going to be the right answer. Next question பாத்துருவோமா? Alleles are what are alleles? allele னா என்னது? factor னா என்னது? allele னா என்னது? factor னா என்னது? alleleனாலும் factorனாலும் ஒண்ணுமே கிடையாது. It is another different molecules form of gene. It is another different molecular form of gene தான் நம்ம என்ன சொல்றோம்? allele or பேஸ் பண்ணி நம்ம பார்த்த factor அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. So it's going to be another different molecular form of gene. Option B is the right answer. Different molecular form of gene. Option B is going to be the right answer. Yes, Jagana. Option B. Super Maitri, Dashini, Monisha, Papas, Ananya, Aditya, Medha Dashini, Kamalakannan, Ramya, Mohan, Monisha, Saranan, Tamlarasi Kalakini. It's going to be option B. Again, option B is the right answer. Okay. Last question in polygenic inheritance. Which is the most mechanism of genetic variation in a population of sexual reproduction organism? Which is the most common mechanism? Most common mechanism. Commonana mechanism. எது most common mechanism? உருமாற்றம் அடையிறதுன்னு சொல்லியிருப்பேன். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன நடக்க போகுது? உருமாற்றம் அடைய போகுது. உருமாற்றத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தாலே எஸ் ஆப்ஷன் சி ரீகாம்பினேஷன் நடக்கும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தாலே இப்படி ஒரு பேரண்ட் இருக்கு, இப்படி ஒரு பேரண்ட் இருக்கு, ரெண்டு பேரும் நடந்தா உருமாறுது இல்லையா? ரீகாம்பினேஷன் நடக்குது. ஸோ ஆப்ஷன் சி ரீகாம்பினேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ரீகாம்பினேஷன் வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பரா. சரவணன், மோனிஷா, ரம்யா, மோகன், கமலக்கண்ணன், ஆதித்யா, அனன்யா, மைத்திலி, ஜெயதீபா, ஸ்வேதா, தமிழரசி, தர்ஷினி கலக்கிட்டீங்க. It's going to be option C recombination is the right answer. Option C recombination. Okay va? Yes Dakana. Fine. Super. ஒரு blast போடுங்க பாப்போம். blast. We have completed the first session of genetics and we are moving to the second Bhasha session of molecular basis of inheritance. Molecular basis of inheritance போட போறோம். blast பண்ணி விடுங்க பாப்போம். Come on. ஃபயர் போடுங்க பாப்போம். அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. கமான் குயிக்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்களுக்கு ரிவிஷனுக்கு நமக்கு கான்செப்ட் அதே மாதிரி ரிவிஷன் நிறைய பண்ணிட்டே இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் இல்லை பிளாஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். குயிக் பத்தல இவ்வளோ பேர் இருந்துட்டு இவ்வளோ கம்மியான பிளாஸ்ட் இருந்துச்சுன்னா என்னது இது? ஃபயர் இன்ஜின் தானே கூப்பிடணும் நம்ம இவ்வளோ பேர் இருந்துச்சுனாலே.
சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபயராக இருக்கட்டும். தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் ரொம்ப முக்கியம்டா. ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்காமலாம் இருக்காது. ஓகே, கண்டிப்பாடா ஸ்வேதா, கண்டிப்பா போட்டிருக்கோம், போய் பாருங்க. ஃபயர் வந்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் மாலிகுலர் பேசிஸ் அப்படின்னா எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான். ஓகே, மாலிகுலர் பயாலஜியை பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் இந்த கண்டெய்னை பற்றி பேசக்கூடியதான் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஒரே நிமிஷம். First question in molecular base of inheritance. Experimental proof for semi-conservative replication of DNA. அதாவது DNA அப்படிங்கிறது செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொன்னவர் யாரு? இல்லை, எதுல சொன்னாரு? ஃபர்ஸ்ட் ஷோனின் செமி கன்சர்வேட்டிவ் தான் DNA அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணது எது அப்படின்றது பண்ணோமேடா. போன சண்டே அதான்டா பார்த்தோம். போன சண்டே பார்த்துருந்தோம் பாருங்க. இந்த 11th இது 12th 11th வந்து நம்ம போன சண்டே அப்லோட் பண்ணியிருந்தோம். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ், இதுக்கு என்ன ஆப்ஷனாக இருக்க போகுது? தெரிய விஷயம் தான். நம்ம ஈக்குவலை எப்படி தான் ஈக்குவலில் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படின்ற ஒரு ஈக்குவலின்றது என்னவா இருக்க போது? ஒரு பாக்டீரியா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஈக்குவலை தான் எல்லாத்தையும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் பி ஈக்குவலை. எஸ் சூப்பர். ஸ்வேதா, மோனிஷா, மைத்திலி, ரம்யா, கோகுல், அனன்யா, காயத்ரி, மணி, வனிதா கலக்கிறீங்க. தமிழரசி சூப்பர் இருக்கணும். ஆதித்யா சூப்பர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி பாக்டீரியா. ஈக்குவலி அப்படின்ற பாக்டீரியால தான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ செலக்ட் த கரெக்ட் மேட்ச். எது இஸ் த கரெக்ட் மேட்ச்? செலக்ட் த கரெக்ட் மேட்ச். கரெக்டான மேட்ச் என்னது? இல்லடா, ஃபுல்லா தான் 11th ஃபுல்லா பண்ணியிருந்தோம் பாருங்களா. சண்டே வந்து 11 hours செஷன் இருக்கும் பாருங்க. நீங்க ஜஸ்ட் முன்னாடி போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட் நீங்க வேணா காட்டுறேன். இது முடிச்சிட்டு காட்டுறேன். இருக்குங்களேன், இது முடிச்சிட்டு நான் காட்டுறேன். எஸ், இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஏன்னா லாக்ஓப்ரான் சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜேக்கப்ஸ் மொனார்ட். லாக்ஓப்ரான் இஸ் ரைட் ஆன்சர். பிரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜேக்கப் மொனார்ட் அப்படின்றது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க இருந்தீங்களா மோனிஷ் அதுல? இல்லையா? சரி, ஆப்ஷன் சி வைரஸ் இல்ல. ஆப்ஷன் சி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பிரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜேக்கப் மொனார்ட் தான். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கண்ணா இதே மாதிரி 12th எடுத்துருக்கோம்டா. 12th எடுத்துருக்கோம். பட் இதுல யூடியூப் போறீங்க. வேதாந்து நீட் தமிழ் போறீங்க. இப்போ லைவ் போயிட்டு இருக்கா? சூப்பரான லைவ் போயிட்டு இருக்கா? இந்த லைவ்டா கண்ணா. இந்த லைவ் இப்போ ஸ்ட்ரீம்டு 2 days ago 3.2K views ஆன இந்த லைவ் தான் 11th கம்ப்ளீட் 11th ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. ஓகேவா? பார்க்காதவங்க பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்க போது? இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துறோம். அடுத்த क्वेश्चन என்னன்றதை பார்த்துடலாம். Many ribosome. Keyword. Many ribosome may associate with a single RNA. அதெல்லாம் பார்க்கவே கூடாது. Many ribosome கொடுத்துட்டா such string of ribosome. Many ribosome கொடுத்துட்டா such string of ribosome. Many ribosome such string of ribosome. ஓகே, அது தனித்தனியாக தானே போட்டிருக்கோம். அது சாப்டர் பேஸை தான் நம்ம மோனிஷா போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ பாலிசோம்ஸ். ஆப்ஷன் ஏ பாலிசோம்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ
பாலிசோம்ஸ். ஓகே, பாலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சூப்பர். ஆதித்யா, மணி, மைதிலி, அனன்யா, ரம்யா, ஜெயதீப், மோனிஷா, தமிழரசி, வனிதா, ஆதித்யா கலக்கிறீங்களா? அனன்யா, ஸ்வேதா, ராணி, மைதிலி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ polysomes is the right answer. Option A, polysomes will be the right answer. Okay, fine. Polysomes அப்படின்னு சொல்லலாம், polyribosomes அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரைபோசோம் இருக்கிறது நம்ம அந்த டேர்ம் தான் சொல்லிட்டு இருப்போம். யா AGGCC இதோட கோடிங் ஸ்டாண்ட் என்னது அப்படின்னு கேட்கிறோம். which is a coding stand? இப்போ அதை நீங்க சொல்லுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே, அதை நான் என்ன கான்செப்ட் சொல்றேன். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான்? கோடிங் ஸ்டாண்ட் தான் கேட்டிருக்கான். காம்ப்ளிமெண்டரி கேட்கல. A sequence is from a coding standard கொடுத்துட்டான். இதே இவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுத்துருந்தானா இது மாறுதல் அடை. இதை இவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுத்துட்டானா மாறுதல் அடை. ஓகேவா? இப்போ ஏன் கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா mRNA சொல்றீங்க. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ mRNA சொல்றீங்க. சொல்லுங்க பாப்போம். இதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். நான் என்ன சொல்றேன்? இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னு சொல்றேன். இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? mRNA சொல்றீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க mRNA சொல்றீங்க. இது நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் எவ்வளவு எப்படி வருதுன்றதை பார்ப்போம். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அது. இதுல mRNA நீங்க சொல்லுங்க. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல mRNA நீங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏய், ஆப்ஷன் சொல்ல ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நான் கொடுத்த இதுல வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அதுல mRNA வரணும். எனக்கு அதுல என்ன வரணும்? mRNA வரணும். ஓகேவா? நீங்க எல்லாம் போடுறீங்கன்னு நினைக்கும். பட் நீங்களே செக் பண்ணிக்கோங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கிறோம். எதுல இருந்து எடுக்கிறோம்? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கிறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கோடிங் ஸ்டாண்ட். ஆனா இங்க என்ன சொன்னீங்க? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னா தைமின் ஆல்வேஸ் பேர் வித். யார் கூட தைமின் பேர் ஆவா? காம்ப்ளிமெண்டரி எடுக்கணும். என்ன அழைக்குமே டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரியா தான் எடுக்கணும். அப்போ தைமின் ஆல்வேஸ் பேர் வித் அடினைன். அடினைன் ஆல்வேஸ் பேர் வித். அடினைன் யாரோட பேர் ஆவா? தைமினோட பேர் ஆவா. ஆனா ஆர்என்ஏல என்ன வராது? தைமின் வராது. தைமின் வரதுக்கு பதிலா யுராசில் வரும். guanine, cytosine, guanine, adenine, uracil, thymine, adenine, guanine, cytosine, thymine, adenine, cytosine, guanine, adenine, uracil, guanine, cytosine, thymine, adenine. இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. AUC, GUA, CAG, UCE. ஓகேவா? கரெக்டா போட்டிங்களா? எல்லாம் கரெக்டா போட்டிங்களா? கரெக்டா போட்டிங்களா? என்னடா ABCDன்னு போட்டிருக்கீங்க? ஓகே தானே? ஓகே, CGUCE. யா, ஃபைன். இப்போ another ஸ்டார்ட்மெண்ட் கொடுக்குறேன். இது வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இது என்ன ஸ்டாண்டு? இது டெம்ப்ளேட். இது டெம்ப்ளேட் தான் கொடுத்தாச்சுல. இது வந்து கோடிங் ஸ்டாண்ட். இது வந்து என்னவா இருக்கு? கோடிங் ஸ்டாண்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து எனக்கு mRNA வேணும். என்ன ஸ்டாண்டு? கோடிங் ஸ்டாண்ட். கோடிங் ஸ்டாண்ட்ல இருந்து எனக்கு mRNA வேணும். ஓகே, அப்படியா நல்லது ராமோனிஷா. ஓகே. அப்போ நோ ப்ராப்ளம். எனக்கு இப்போ இந்த கோடிங் ஸ்டாண்ட்ல இருந்து mRNA எனக்கு வேணும். ரொம்ப ஈஸி. கோடிங் ஸ்டாண்ட்ல இருந்து mRNA கேட்கறானா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். எங்கெல்லாம் தைமின் வருதோ அதுக்கு பதிலா யுராசில் போட்டா போதும். எங்கெல்லாம் தைமின் வருதோ அதுக்கு பதிலா யுராசில் போட்டாலே போதும், உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுது இல்லையா? எப்படி எழுதணும்னு அவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு கேட்டிருந்தானா
காம்ப்ளிமெண்டரி எடுக்கணும். காம்ப்ளிமெண்டரி எடுத்து தான் சொல்லணும். அவன் கோடின்ஸ்டன்ட் கொடுத்துருந்தானா அதுல இருந்து எங்கெல்லாம் டி வருதோ அதுக்கு பதிலா யூ போட்டு நீ எழுதிடலாம். ஓகேங்களா? இனி இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அவன் எப்படி வேணா இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்னு கோடிங் ஸ்டாண்ட், இன்னொரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். அவன் கோடிங் ஸ்டாண்ட் கேட்டிருக்கானா இல்ல டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கேட்டிருக்கான்றத பார்த்து அடிங்கப்பா. ஓகே, கிளியர் தானே? யாருக்காவது டவுட் தான் இருக்கா? இதுல யாருக்கா டவுட் தான் இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? ஓகே, shall we move on to the next question? ஓகே, அடுத்த क्वेश्चन நம்ம மூவ் ஆயிடுவோம். All of the following part of an operon except எல்லாமே part of an operon, lac operon தான். எது part of operon கிடையாது? lac operon கிடையாது. Which is not a part of lac operon? Yes, option D. And an answer is not a part of operon. என்ன ஆன்சர் அப்படின்றது operon கிடையாது, lac operon கிடையாது. சூப்பர் ரகன். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். மோனிஷா, கமலக்கண்ணன், மோகன், ஸ்வேதா, ராணி, கோகுல், தமிழரசி, அனன்யா, ரம்யா, மணி, மைத்திலி, ஜெயதீப், வனிதா, ஆதித்யா, மைத்திலி கலக்கிறீங்க. So, be option D and an answer is the right answer. And an answer will be a right answer. Okay, டயகிராம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டயகிராம்ல ஏ என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இதான் ஏ, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. சொல்லுங்க பாப்போம். which is A B C என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாததால தான் நான் கலக்கலதா கொடுத்துருக்கேன். கரெக்டா சொல்லுங்க. which is A B and C. ஏ என்னவா இருக்கு? இப்படி சுத்தி 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 இருக்குல்ல, சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்றது சுத்தி சுத்தி வர்றது டிஎன்ஏ. பி என்னவா இருக்கு? பி வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 புரோட்டீன். இப்போ பி என்னவா இருக்கு? H1 புரோட்டீன். சி வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர். சி வந்து என்னவா இருக்கு? ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஹிஸ்டோன் ஆக்டோமர். இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணுங்களா? சூப்பர்ரா. ஆப்ஷன் ஏ எஸ். ஓகேங்களா? எஸ் த மோனிஷா, மைத்திலி, மணி, ரஷினி, அனன்யா, மோனிஷா, ஜெயதீப், தமிழரசி, கோகுல், ரம்யா, ஆதித்யா கலக்கிறீங்க. வனிதா சூப்பர் மாஸ். கொண்டு போய் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் டயகிராமேட்டிக் क्वेश्चंस. நம்ம டயகிராம் தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். another match the following. match the following. match the following. U U U U U மூணு யூ வந்துச்சுன்னா ஃபினைலானைன். ஜி 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 வந்துச்சுன்னா கிளைசைன். UCU வந்துச்சுன்னா செரைன். CCC அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலைன். AUG வந்து மெத்தியோனைன். So it's going to be option A is the right answer. Option A will be the right answer. Option A, option A, option A டா கண்ணுங்களா? இதுக்கு option A is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம்டா, ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம்டா. நம்ம ஜெனடிக் கோச் ட்ரிக்ஸ் அப்படி பாருங்களேன். நம்ம அது முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். நிமோனிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சிடும். ஓகேவா? ஒரு டப்பால் என்ன பிரச்சனை இருக்கும், அந்த டப்பால் எப்படி பிரச்சனை இருக்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சிடும் அப்படின்னு சொல்லி ட்ரிக் வீடியோ போட்டிருக்கோம். நிமோனிக்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சிடும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ டக்கண்ணா. சூப்பர். மோனிஷா, அனன்யா, கமலக்கண்ணன், மைத்திலி, ரம்யா, தர்ஷினி, பாரி, மோகன், HPM. ஓகே. Yes, it's going to be option A is the right answer. Next question பார்த்தலாம். Final proof DNA தான் genetic material அப்படின்ற final proof வந்துட்டு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருந்து வந்தது? DNA தான் genetic material அப்படின்ற final proof வந்துட்டு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வந்தது? DNA தான் genetic material அப்படின்ற final proof final proof வந்துட்டு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வந்தது? அகைன் எத்தனை ஏ சார்? ஏஏவா போட்டு கொள்றாங்களே சார், நல்லது தானே. ஏபிசிடிக்கு பதில் ஏஏ போடுறாங்களே. ஹெர்ஷியன் சேஸ், மார்த்தா சேஸ் அப்படின்னு படிச்சுட்டு போல ஹெர்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது வந்திருக்குது. இட்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ராணி, கமலக்கண்ணன், HPM, தர்ஷினி, மைத்திலி, பாரி, மோனிஷா, வனிதா, ரம்யா, ஜெயதீப், மோகன், தர்ஷினி, எஸ் ஆதித்யா, அனன்யா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த right answer. ஓகேவா?
Fine. DNA fragments. What is DNA fragments are? DNA fragments are எப்படிப்பட்டது DNA fragments? How is DNA fragments? DNA fragments are yes. DNA fragments are negatively charged. DNA fragments எப்படி இருக்கா? It is negatively charged ஆ இருக்கு. So option A DNA fragments are negatively charged. Option A is the right answer. Negatively charged. Super Aditya, HPM, Dashini, Rani, Jaydeep, Monisha, Medadashini, Ananya, Mani, Pari, Mohan, Ramya, Tamlarasi, Vanitha கலக்கிறீங்க. மறுபடியும் என்னவா இருக்கு? ஏவா தான் இருக்கு. இத்தனை ஏ சார் அப்படின்னு பார்த்தீங்க. ஓகேவா? அது நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கிறனால தான் இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆன ஹிஸ்டோன் புரோட்டீன்ல போய் அட்ராக்ட் ஆகுது. பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆன ஹிஸ்டோன் புரோட்டீன் ஹிஸ்டோன் புரோட்டீன்ல போய் அட்ராக்ட் ஆகுது. எதனால? டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கிறனால தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஏ கிளாஸா இருக்காரு போல இருக்கு. which of the following RNA should be the most abundant in animal cells? அப்பாடா, இது ஏ கிடையாது. அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டன்டா பார்க்கக்கூடிய RNA என்ன RNA? ஒரு இது ஏ கிடையாது. அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டன்டா பார்க்கக்கூடிய RNA என்ன RNA? அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டன்டா நம்ம பார்க்கக்கூடிய RNA RNA. Ribosomal RNA. It's going to be option D. Ribosomal RNA is right answer. அப்போ அனிமல் செல்ஸ்ல நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய RNA என்ன இருக்குன்னா ribosomal RNA னா ஸ்ட்ரக்சரல் RNA தான். rRNA is right answer. So it's going to be option D will be the right answer. Suparadashini, Rani, Jaydeep, Monisha, Pari, Mohan, Ramya, Sweta, Ananya, Tamilarasi, Aditya கலக்கிறீங்கம்மா. So it's going to be again option D is the right answer. Okay, option D is going to be the right answer. It is rRNA. Option D, rRNA is the right answer. Next question பார்த்துருவோமா? அடுத்த question. The association of histone H1 with the nucleosome indicates. Association of histone H1 with the nucleosomes என்ன indicates பண்ணுது? What does it indicates? H1 histone nucleosomes அந்த டயகிராம் நம்ம நியூக்ளியோசோம் டயகிராம் தானே சொல்லுவோம். என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு? அதேதாம்மா. என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இண்டிகேட் பண்ணல சார். இந்த DNA is contains a chromatin fiber. இதான் சார் இண்டிகேட் பண்ணுது. chromatin fiber. The DNA is contains to a chromatin fiber. நான் காட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ரொம்ப கருப்பா இருக்கனால தெரியல. இது இங்கேயும் வெள்ளையா இருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி குரோமாட்டின் ஃபைபரால என்ன இருக்கு? கண்டென்ஸ்ட் ஆயிருக்கு. யாரு? DNA அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி குரோமாட்டின் ஃபைபரால DNA வந்து கண்டென்ஸ்ட் ஆயிருக்கு. So it's going to be option B will be the right answer. Option B is going to be the right answer. பாத்துறோம். Okay, it's going to be option B தான் கண்ணா. B sound strings. Yes. It's going to be yes. தாராளமாடா. Farhana. Yeah. It's option B தான் கண்ணா. Super Aditya, Sweta, Gokul, Kamalakannan, HPM, Pari. Full black. Medadashini, Mani, Rani, Mohan. Okay, full black இருந்துச்சு. சரி, ஓகே. அப்படியே கண்டென்ஸா இருக்கிறது. இல்ல இது தெரியுதா? இன்னும் ஓரளவுக்கு மேல முன்னாடி வர முடியல. இது தெரியுதா? இப்படி கண்டென்ஸ்டா அந்த பீச் ஆன் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, அந்த பீச் ஆன் ஸ்ட்ரிங்ஸ் தான் இங்க காட்டா, பட் அது வராது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, if there are 999 bases in RNA, codes for protein 333 amino acid and the base of the position 901 is deleted. அதை பார்த்தோம். என்ன ஆல்டர் ஆகும்? எவ்வளவு ஆல்டர் ஆகும்? Yeah, 33. எவ்வளவு அல்ட்ரா ஆகுது? 33 அல்ட்ரா ஆகுது. 999 பேஸ் பேர் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 999 பேஸ் பேர் இருக்கு.
இந்த 999 பேஸ் பேர்ல வந்துட்டு என்ன டெலிட் ஆகுது 900 வரைக்கும் நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 901 தான் டெலிட் ஆகுது. என்ன டெலிட் ஆகுது 901 தான் டெலிட் ஆகுது. அப்போ 900 வரைக்கும் நார்மலா தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ 999 மைனஸ் 900 என்ன வரப்போகுது நமக்கு 99 வரப்போகுது. ஓகேவா 99 பேஸ் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோடான்ல 3 பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா. ஏயுஜி ஒரு அமினோ ஆசிட்ல 3 கோடான் தானே பண்ணிட்டு இருக்கு. ட்ரிப்ளெட் ஆஃப் கோடான் தானே படிச்சிருப்போம். ஸோ இதுல மைனஸ் பண்ணி வர்றதை டிவைடர் பை 3ன்னு போட்டோம் அப்படின்னா 33. So it's going to be option B is the right answer. Option B will be the right answer. Okay, Vakana? Yes, the Maithili, the Shini, Sham, Tamlarasi, Jahita, Ananya, Pari, Aditya, Mohan, Kalagiri. It's going to be option B. Sir, and the mnemonics. Undumelada genetic short tricks by Vedantu NEET Tamil அப்படின்னு சொல்லி போடுங்க. Genetic short tricks by Vedantu NEET Tamil அப்படின்னு போட்டு பாருங்க உங்களுக்கு கிடைக்கும். Genetic short tricks by Vedantu NEET Tamil அப்படின்னு போட்டு பாருங்க. Clear? புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ல during the DNA replications ஒகாசாகி fragments are used to elongate which answer? Yes, used to elongate the lagging strand away from the replication fork. It is used to elongate the lagging strand away from the replication fork. Replication fork away வந்துட்டு என்ன பண்ணுது elongate பண்ணிட்டு விட்டுருது. ஓகே எஸ் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அதே தான் தர்ஷினி சூப்பர்மா. தர்ஷினி பாரி பிரபு கமலக்கண்ணன் ராணி மணி வைஷாலினி ஜெயதீப் மோகன் ஜாஹிதா ரம்யா தமிழரசி ஆதித்யா கலகிரி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா option C is right answer. Okay. Another lagging strand away from the replication fork. Okazaki fragments used to lagging strand. Okay, lagging strand replication fork la irundhu divide on replication fork la irundhu lagging strand வந்து தூரமா வந்து போடுது. ஓகேவா எஸ் பே அப்படியே தள்ளி used to elongate இப்படி ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே அதான் Okazaki fragments வந்து யூஸ் பண்றது. ஓகே the spliceosomes are not found in a cells. Spliceosomes அப்படின்றது எந்த செல்ஸ்ல ஃபவுண்ட் ஆகப்படாது. Spliceosome அப்படின்றது எந்த செல்ஸ்ல ஃபவுண்ட் ஆகப்படாது. which is not found in a cells of ஸ்ப்ளைசோசோம் எந்த செல்ஸ்ல ஃபவுண்ட் ஆகப்படாது. ஸ்ப்ளைசோசோம்ஸ் எந்த செல்ஸ்ல வந்து ஃபவுண்ட் ஆகப்படாது அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த செல்ஸ்ல வந்து ஃபவுண்ட் ஆகப்படாது. ஸ்ப்ளைசோசோம்ஸ் will not found in the cells of prokaryote. ஸ்ப்ளைசோசோம் வந்துட்டு ப்ரோகேரியோட்ல பார்க்க முடியாது. எது ஆடா இருக்கோ அதை பார்த்து அடிச்சு விடணும். இது எல்லாமே யூகேரியோட் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இப்போ பாக்டீரியான்றது தனியாக ஆடா இருக்கிறதுனால இது ஆப்ஷன் வச்சு அடிக்கிறது அப்படின்றது. ஓகேவா ஸோ ஆப்ஷன் C prokaryotes வரக்கூடிய bacteria is right answer. Option C prokaryotes வரக்கூடிய bacteria will be the right answer. Okay, கலகிறீங்க option C is right answer. Sesda மைத்திலி தர்ஷினி கமலக்கண்ணன் கோகுல் மோனிஷா தர்ஷினி தமிழரசி அனன்யா ரம்யா ஜாஹிதா கலகிறீங்க. ஓகேவா so option C is super மோகன் தர்ஷினி கலகிறீங்க. Okay, it's going to be option C bacteria is the right answer. Okay, அடுத்த கட்ட கேள்விகள் என்ன இருக்கு அப்படின்னா next அப்படின்றது which of the following required as inducer for the expression of lac operon. எது வந்துட்டு inducer ஆக்ட் ஆகுது for the expression of lac operon. lac operonல எது inducer வந்து ஆக்ட் ஆகுது. which of the following will act as a inducer in lac operon. நல்லா புரிஞ்சுங்க. inducer in lac operon. lac operon கொடுத்தா வேற என்ன இருக்க போகுது. லாக்டோஸ் தான் இருக்க போகுது. லாக்டோஸ் தான் லாக் ஓப்ரான்றது. ஓகே லாக்டிக் ஆசிட் கிடையாது. லாக்டோஸ் தான் லாக் ஓப்ரான் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இன்டியூசர் யார் ஆட் பண்ண போறா லாக்டோஸ் தான் ஆட் பண்ண போறான். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சுப்ரதர்ஷினி காயத்ரி கமலக்கண்ணன் ஜெயதீப் ரம்யா பாரி பிரபு ஜாஹிதா மணி ஜெயதீப் அனன்யா விசா வைஷாலி மைத்திலி சுபஸ்ரீ ராணி ஷாம் தமிழரசி வனிதா ஜித் கலக்கிறீங்க. ஆப்ஷன் C lactose. Option C lactose is the right answer. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த question என்ன இருக்கு அப்படினு பார்த்தலாம். Which of the following is not required for any of the techniques of DNA fingerprinting? DNA fingerprinting அப்படினு பார்த்திருப்போம். எது வந்துட்டு தேவைப்படாது. DNA fingerprinting வந்துட்டு எந்த மெக்கானிசம் வந்து தேவைப்படாது அப்படினா DNA fingerprinting வந்துட்டு எந்த மெக்கானிசம் தேவைப்படாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? It is C era now. It is C era now. பாப்போம் C era ஸ்டார்ட் ஆகுதான்னு பாப்போம்டா. hello அபிநயா. hello மா. Yes. எது தேவைப்படாது. Yeah, it's going to be option B is the right answer.
என்னது zinc finger analysis option B zinc finger analysis வந்து தேவைப்படாது B is right option B zinc finger analysis yes தாகனா zinc finger analysis வந்து நமக்கு என்ன ஆகுது தேவைப்படாது சூப்பரா காயத்ரி ஷாம் ஜாஹிதா தர்ஷினி மோகன் ஆதித்யா ரிஷி கமலக்கண்ணன் ரம்யா விசாலாட்சி வைஷாலி ஜெயதீப் அனன்யா வனிதா பாரி மைத்திலி சுபாஸ்ரீ தமிழரசி கலைக்கிறீங்க திரும்பி ஆப்ஷன் பி ஓகேவா எஸ் சி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிக்கு வந்துட்டோம் ஜிங்க் ஃபிங்கர் அனாலிசிஸ் ஓகே இட் இஸ் ஆப்ஷன் பி ஜிங்க் ஃபிங்கர் அனாலிசிஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படியே சிஆர் என்ஸ் 2 முடிஞ்சிருச்சு which of the following is a started codon எது வந்து நம்ம started codon மெத்தியோனைன் தான் started codon சொல்லியிருப்போம் ஸோ மெத்தியோனைன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் கோடான் எதுவா இருக்கு which of the following is called a start codon ஸ்டார்ட் கோடானா எது ஸ்டார்ட் கோடானா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா AUG மெத்தியோனைனை கோட் பண்ணக்கூட AUG இந்த 4 விஷயத்தை தான் பார்த்து வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன் அது AUG மெத்தியோனைனையும் கோட் பண்ணும் சாரி உங்களுக்கு ஜெனடிக் கோட் படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த 4 விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க மெத்தியோனைனை கோட் பண்ணும் ஸ்டார்ட் கோடானாவும் இருக்கும் மெத்தியோனைனை கோட் பண்ணும் ஸ்டார்ட் கோடானாவும் இருக்கும் 3 ஸ்டாப் கோடான் இருக்கு என்னது UGA U ஃபர்ஸ்ட் UAA படிங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் என்னது ஸ்டார்ட் UAA ஒரு ஸ்டாப் கோடான் UGA another ஸ்டாப் கோடான் UAG another ஸ்டாப் கோடான் இதை அப்படியே மாத்தி போட்டாலே போதும் UAA UGA இந்த AGA வந்து அப்படி மாத்தி போட்டாலே போதும் இது எல்லாமே இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா இது எல்லாமே எப்படி ஆட் பண்ணுது ஸ்டாப் கோடான ஆட் பண்ணுது ஓகே இந்த இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ AUG இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ AUG வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே அக்கா சூப்பர் தர்ஷினி காயத்ரி அனன்யா மோனிஷா ஜாயிதா ரிஷி வாக் பேண்ட் மியூசிக் சூப்பர்மா அபிநயா ரம்யா பாரி வைஷாலினி மைத்திலி ஜெயதீப் காயத்ரி மோனிஷா தமிழரசி அபிநயா கலைக்கிறீங்க சொல்லுவே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ AUG ஸ்டார்ட் கோடன் அப்படின்னு சொல்லக்கூடிய AUG இஸ் a ரைட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம் a complex of ribosome attached to a single strand of RNA is known as a complex of ribosome attached to a single strand of RNA ஒண்ணுமே இதான் சொல்றாங்க complex of ribosome attached to a single strand of RNA complex of ribosome attached to a single strand of it's going to be என்ன இருக்க போகுது polyribosome இல்ல polysomes polyribosomes இல்லனா polysomes option A is the right answer polyribosomes இல்லனா polysomes சூப்பரா சுபஸ்ரீ ஷாம் ரம்யா வைஷாலினி அபிநயா பாரி ராணி அனன்யா மைத்திலி காயத்ரி ஜெயதீப் தமிழரசி வனிதா ஆதித்யா கலைக்கிறீங்க it's going to be option A is the right answer this is ஜாயிதா கலைக்கிறீங்க option A polysomes will be the right answer polysomes is going to be the right answer ஓகேவா அடுத்த கட்ட கேள்விக்கு போறோம் இல்ல அடுத்த கட்ட கேள்வி என்ன இருக்குன்னா there are 3 genes என்னது A B C அப்படினு இருக்கான் A B C இருக்கு the percentage of crossing over of A to B A to B வந்துட்டு 20% ஓகே B to C வந்துட்டு 28% and A to C வந்துட்டு 8% அப்போ என்ன மாதிரி சீக்வென்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ பாருங்களேன் ஏபிசின்னு வராது ஏன்னா ஏபிசின்னு வருதுன்னா ஏக்கும் சிக்கும் பக்கத்துல இருந்தாகணும் அப்போ ஒன்று ஏவும் சியும் பக்கத்துல இருந்தாகணும் 8% அப்படின்னு சொல்லிட்டு 8% பக்கத்துல இருந்தாகணும் அப்போ பிக்கும் ஏ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கானோ பிக்கும் ஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20% இருந்தாகணும் 20% சாரி 20% பிக்கும் சியும் 28% பிக்கும் சியும் 28% இருந்தாகணும் இப்படி இருந்தா கரெக்டா இருக்கு ஏன்னா 20 + 8 28 வருது ஸோ பிஏசி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி பிஏசி ஓகே நாட் ஏசிபி பிஏசி இல்லைன்னா சிஏபின்னு கூட இருக்கலாம் சிஏபி இல்லை அப்புறம் பிஏசின்னு வச்சுப்போம் ஸோ ஆப்ஷன் ஏ சூப்பர் ஜாயிதா ரம்யா கமலக்கண்ணன் பாரி மைத்திரி ரிஷி மோனிஷா அபிநயா வைஷாலினி ஹரிப்ரியா அனன்யா ஆதித்யா தமிழரசி கலைக்கிறீங்களா சூப்பர் புரிஞ்சுதா இது எப்படி போடணும்னு புரிஞ்சுதா இது ஜீன் மேப் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி வச்ச கொஸ்டின் ஜீன் மேப் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சா கணுங்களா இது எப்படி போடணும்னு புரியுதா டவுட் இல்லைல்ல இதுல டவுட் இல்லைல்ல யா யாருக்கும் டவுட் இல்லைல்ல
இது டவுட் ஆகக்கூடாது, டவுட் வரக்கூடாது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இப்படி கொடுத்துருக்கான், நான் எக்ஸாமில் பார்க்கும் வேற மாதிரி கொடுப்பான். ஓகேவா? எக்ஸாமில் எப்படிலாம் கேட்க போறான்றத ஒரு ப்ரீ மெடிடேட்டில் மைண்டில் வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. சூப்பர் இருக்கணும். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்றதை பார்த்து விட்டுருவோம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்ளிகபிள் டு RNA? எது வந்துட்டு RNAக்கு அப்ளிகபிள் கிடையாது? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்ளிகபிள் டு RNA? RNAக்கு எது அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு கேட்குறேன். ரொம்ப ஈஸி இது. எது வந்துட்டு RNAக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார்கிராஃப் ரூலும் ரூல் இருக்கு. நம்ம சார்கிராஃப் ரூல் நம்ம சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா பியூரின் பிரிமினோட தான் போய் பைண்ட் ஆகும் =1 அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. பட் RNA அப்படின்றது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல்னால, RNA அப்படின்றது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் அப்படின்றதுனால இதுக்கு தேவை கிடையாது இல்லையா? சார்கிராஃப் ரூல் பேஸ் பண்ணி இந்த ஆக்ட் ஆகணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஏன்னா சார்கிராஃப் ரூல் டபுள் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்கான், பாண்ட் ஆர் தான் சொல்லியிருக்கான். ஸோ சார்கிராஃப் ரூல் வந்துட்டு RNA மாலிகுலுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ் 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 தெரியுறா ஷாம். எஸ் தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஹலோ ராகுல். மோனிஷா, ஜெயதீப், கமலக்கண்ணன், மைத்திலி, ரிஷி, ராணி, பாரி, பாபு, காயத்ரி, அனன்யா, தமிழரசி கலக்கிட்டீங்களா? எஸ் வனிதா, அபிநயா, சுபஸ்ரீ, பாலாஜி கலக்கிட்டீங்க. டஃப்பா இருக்குமான்னு தெரியாது, பட் 20-25 அளவுக்கு டஃப்பா இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காது. மாடரேட்டை விட ஒரு படி மேலேயே தான் இருக்கும். மாடரேட்னு சொல்லுவோம், பேப்பர் மாடரேட் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாடரேட்டை விட ஒரு படி மேலே, அதாவது டஃப்னஸ்க்கு ஒரு படி கீழே, அந்த மாதிரி தான் இருக்கு. டஃப்புக்கு ஒரு படி கீழே, பெஸ்ட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த டஃப்புக்கு ஒரு படி கீழே, மாடரேட்டுக்கு ஒரு படி மேலே தான் இருக்க போகுது. பட் பார்ப்போம், ஈஸியாக தான் இருக்கும். பயாலஜி ஈஸியாக தான் இருக்கும், பட் எனக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். ஓகே, யா, கிளியர், நல்ல விஷயம். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். In a sea origin, which double standard has 17% basis where the size cytosine? 17% வந்து cytosine இருக்கும். அப்போ மிச்சத்தெல்லாம் எவ்வளவு இருக்குன்றாங்க? அப்போ அடினைன் எவ்வளவு இருக்கும், குவானைன் எவ்வளவு இருக்கும், தைமின் எவ்வளவு இருக்குன்றாங்க. 17% cytosine இருந்துச்சுன்னா அடினைன், குவானைன், தைமின் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றாங்க. அது நம்ம அப்படி ப்ரீ மெடிடேட்டா நீங்க போகாதீங்கடா, அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க, டஃபஸ்டா தான் இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அந்த ப்ரீ மெடிடேட்டா நீங்க போகாதீங்க. ஏன்னா நீங்க பிட்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் கேம் கூட விளையாடலாம். நீங்க டஃப்பா இருக்கும் பிட்ஸ் ஆகி போயிட்டீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா டஃப்பா தான் இருக்க போகுது. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம படிச்சு நம்ம வேலையை கரெக்டா பார்த்துட்டு நம்ம வேலையை கரெக்டா படிச்சுட்டு நம்ம அதை அப்ரோச் பண்ணாலே போதும். தேவையில்லாம ஐயோ அவன் நீட்டு ட்வீட் போட்டானே அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே அப்படின்னு வேணாம். எல்லாமே இங்கதான் இருக்கு. ஈஸியா இருக்கும், நம்பி போங்க, ஈஸியா தான் இருக்க போகுது. டஃப்பா இருக்கும் அப்படியே அந்த ஞாபகத்திலே போனீங்க, அந்த திங்கிங்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டஃப்பா தான் வரப்போகுது. யா, நம்ம பிரேக் பண்ணோம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், எதிர்த்து போராடணும். எதிர்த்து போராடினா தான் நல்லா இருக்கும். ஓகே, 17% சைட்டோஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா குவானைன் எவ்வளவு இருக்க போகுது? 17% தான் இருக்க போகுது. அப்போ எதுலாம் குவானைன் 17% இருக்குன்னு பாருங்க. குவானைன் வந்து இதுல 17% இருக்கு, இதுல 17% இருக்கு. அதே மாதிரி அடினைனும் சேமா இருக்கணும் தைமினோட. அப்படியே இதுலயே அடினைன் 33% இருக்கு, இதுல தைமின் 33% இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் வரப்போகுது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். பாயிண்ட் ஆக்கலாம். சூப்பரா. ஆப்ஷன் பி சூப்பரா. ரிஷி, ஸ்வேதா, கமலக்கண்ணன், மோனிஷா, ரம்யா, காயத்ரி, ஜாகிதா, மைத்திலி, ஷாம், பாரி, பாபு, சுபஸ்ரீ, அனன்யா கலக்கிட்டீங்களா? ஆதித்யா, தமிழரசி. ஆப்ஷன் பி இஸ் ரைட். யா, எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். They are also psychologically dealing with the students to demotivate. அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. நீ டாக்டர் ஆகிறது அவனுக்கு பிடிக்காது, நீ டாக்டர் ஆகிறது உனக்கு மட்டும்தான் பிடிக்கும். நல்லா புரியும். நீ எதனால டாக்டர் ஆகணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படின்றத கான்செப்ட் பேசியாரு. எவனோ இருக்கான் வந்துட்டு நீ டாக்டர் ஆகணும் நினைப்பானா? பேசிக் கான்செப்ட் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு மூணாவது மனுஷன் நீ டாக்டர் ஆனா அவனுக்கு என்ன, டாக்டர் ஆகலாம் அவனுக்கு என்ன? ஸோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னதுன்னா கம்மி பண்ண தான் கொடுவாங்க. என்டிஏக்கு மட்டும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் மாதிரி எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுன்னு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் கொடுக்க மாட்டாங்க. கம்மி பண்ணு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு, கம்மி பண்ணு, இருக்கிற சீட் எல்லாம் கம்மி பண்ணு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ அதனால என்னென்ன டிமோட்டிவேட்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடிட்டு கீராட்டிலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கும். அவன் என்ன வேணா பண்ணிட்டு நான் என் ப்ரிப்பரேஷன், நான் என் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்து நான் சீட் வாங்க போறேன் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் நமக்கு இருந்தாங்க. ஓகேவா? அந்த மைண்ட் செட்லேருந்து என்னைக்கும் வெளியே வராதிங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் என்னதுன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் லிங்கேஜ் டு இன்னொரு. நல்லா புரிஞ்சுங்க. மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னு கொடுத்துட்டான். மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னு கொடுத்துட்டான்.
ஒரு லிங்கேஜ் குரூப்ல இருந்து இன்னொரு லிங்கேஜ் குரூப்புக்கு போதான். எங்க இருந்து போதான்? ஒரு லிங்கேஜ் குரூப்ல இருந்து இன்னொரு லிங்கேஜ் குரூப்புக்கு போதான். அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றோம், டிரான்ஸ்லோகேஷன் ஆகிறோம். என்ன பண்றோம்? ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு போறோம். இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி, டிரான்ஸ்லோகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். கிராசிங் ஓவர் வந்துட்டு மாறிக்கிறது. ஓகே, ஒண்ணு கூட மாறிக்கிறது. ஜீன் வந்து டிராவல் ஆகிறது சொல்ல, இது ஜீன் வந்து ஆயிட்டு இருக்கா, மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பீ தி ரைட் ஆன்சர். இஸ் தி வைஷாலினி, கமலக்கண்ணன், ஸ்வேதா, அனன்யா, மோனிஷா, ரம்யா, ஆதித்யா, பாரிபாபு, ஜாஹிதா, அபிநயா, ஷாம், மைத்திலி, ராணி, சகலகினி. இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, translocation is right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question, gene regulation governing lactose operon of E. coli that involves lac-I gene product is. lac-I gene product is. lac-I gene product is. Sorry. யாடா புது மாடல் இருந்தா கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் டிரான்ஸ்லோகேஷன்றது வேற. புரிஞ்சா? டிரான்ஸ்லோகேஷன்றது வேற. நானா இதா மாறிட்டேன் அப்படின்றத ரீகாம்பினேஷன். இப்போ நான் வந்துட்டு இப்போ கோட்டு போடாம இருந்துச்சு, நம்ம கோட்டு போட்டு டிரான்ஸ் மாறிட்டேன். நான் தாடி இல்லாம இருந்தா தாடி போட்டு டிரான்ஸ் பண்ணிட்டேன். அது வந்துட்டு அது வந்து ரீகாம்பினேஷன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போறேன், மூவ்மெண்ட் நடக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்லோகேஷன். எஸ், இதுக்கு என்ன ஆன்சர் இருந்திருப்போது? கிராம் ரெகுலேஷன், ஜீன் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்னிங் லாக்டோஸ் ஹைஜீன் இஸ் கோயிங் டு பீ, எஸ், இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி. நல்லா பாருங்க. It is a negative and inducible because repressor protein prevents transcription. Inducible, negative and inducible. Repressor protein preserve transcription. Option A தான் வரும். இன்டியூசிபிள் தான், இன்டியூசிபிள் இன் நேச்சர் தான், இன்டியூசிபிள் இன் நேச்சர் தான். ஆப்ஷன் ஏ தான் வரும். இன்டியூசிபிள் தான் கீவேர்டு. இன்டியூசிபிள் தான் வரும், இன்டியூசிபிள் தான் வரும். இல்ல 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 இல்ல. Gene regulation governing lactose of E. coli that was lac-I gene product is negative, inducible but repressor because repressor protein prevents transcription. repressor protein become transcription அப்படின்றது. inducible தான்டா கண்ணா, inducible. ஓப்ரான் தான் கேட்டிருக்காங்க. லாக் ஓப்ரான் as a inducible. லாக் ஓப்ரான் தான் கேட்டிருக்காங்க. கவர்னிங் லாக் ஓப்ரான், ஓப்ரான் தான் கேட்டிருக்காங்க. லாக் ஐஜீனை பத்தி கேட்கல. ஓகே, அதான் கேட்டிருக்காங்க, அதான் கேட்டிருக்காங்க. லாக்டோஸ் தான் இன்டியூசிபிள், இன்டியூசிபிள் தான் சொல்றேன். நெகட்டிவா இருக்கும். இன்டியூசிபிள் பிகாஸ் ரெப்ரஸர் புரோட்டீன் பிரிவென்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். என்ன கேட்கிறான்றது கரெக்டா பாருங்க, என்ன கேட்கிறான்றது கரெக்டா பார்த்து அடிச்சாலே போதும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிளஸ்ட் தான், சிம்பிள் தான் காம்பவுண்ட் அப்படின்றது. சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட். எதனால சேட்டலைட் டிஎன்ஏ நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கோம்? why we call satellite DNA is most important as? why we call satellite DNA is most important as? why we call satellite DNA is important as? பெருசா இருந்து சார், அதான் சார் ஆன்சர் அப்படின்றது. பட் பேசிக்கா தான். ஓகேவா? ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் ஒரு பாப்புலேஷன்ல எந்த ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் காட்டப்படுகிறதோ அதே சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் ஒரு இண்டிவிஜுவலையும் காட்டப்படும் அப்படின்றது. So high degree of polymorphism in population and also the same degree of population in individual which is heritable to parents. heritable இருக்கும். So அந்த heritable வச்சு தான் இந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பா. ஏன்னா half chromosome அம்மா கிட்ட இருந்தும் half chromosome அப்பா கிட்ட இருந்தும் வரணும் இல்லையா? So அந்த heritable கான்செப்டை வச்சு தான் இந்த குழந்தைக்கு இவங்க தான் அம்மாவை பத்தி வருது, இந்த குழந்தைக்கு அப்பாவை தான் வரும். அப்பா இந்த குழந்தை யார் அப்பான்னு தெரியலனா இந்த குழந்தைக்கு வந்து அப்பா அப்படின்னு இதை பேசிக் தான் சொல்லப்படுது. heritable இருக்கிறதுனால. So option A is the right answer. ஓகேவா? சூப்பரா. மோனிஷா, ஜாயிதா, தர்ஷினி, பாரி பிரபு, ரிஷி, மோகன், கமலக்கண்ணன், ரம்யா, தர்ஷினி, மைத்திலி, ஸ்வேதா, அபிநயா, சுபஸ்ரீ கலக்கிறீங்க. ஓகே, மெடிக்கல் ஸ்கோப் இஸ் தேரா சார்? மெடிக்கல் ஸ்கோப்ல இருக்கடா. மெடிக்கல்ல யாரோட ஸ்கோப் இல்லைன்னா ஒரே ஒரு டெக்னாலஜி வேர் ஏஐ cannot be replaced அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ
இப்போ நீங்களே நம்புங்க, ஒரு ஒரு சர்ஜரிக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ஜரிக்கு போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஐ சர்ஜரி பண்றதை நீங்க நம்புவீங்களா? இல்ல ஒரு ஹியூமன் சர்ஜரி பண்றதை நம்புவீங்களா? என்னதான் ஏஐ வந்துட்டு சக்சஸ் ரேட் அதிகமா இருந்தாலும், என்னடா ஒரு ரோபோட் போய் சர்ஜரி பண்ணா எப்படிடா இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரொபோட்டிக் சர்ஜரி இருக்கு. ரொபோட்டிக் சர்ஜரிலாம் இருக்கு. சார் என்ன சார் ரொபோட்டிக் சர்ஜரிலாம் இருக்கு? நம்ம வேலூர்ல இருக்கு, மதுரையில நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொபோட்டிக் சர்ஜரி இருக்கு. ஆனா யார் கவர்னர் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் தான் கவர்னர் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? ஹியூமன் வந்து மிஷின் ஓட்டுற மாதிரி, வண்டி ஓட்டுற மாதிரி, ஜேசிபி வண்டி ஓட்டுற மாதிரி என்ன பண்றான்? மிஷின்ல சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி வச்சு பேசி பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் பாத்துக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலூர்ல நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு கரெக்டா தெரியல. நீங்க உங்களுக்கு தெரியுமா? வேலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நமக்கு இந்த இருக்கு. ரொபோட்டிக் பேஸ் பண்ணி ரொபோட்ஸே இது பண்ணிருக்காங்க. பட் ரொபோட்ஸ் எல்லாம் யார் கவர்னர் பண்ணிருக்காங்க? ஹியூமன் தான். யார் ஆப்ரேட் பண்றாங்க? ஹியூமன் தான். தனியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகாது. ஐ திங்க் வேலூர் தான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் மதன் கௌரி வந்து ஒரு vlog போட்டிருப்பாரு அது பேஸ் பண்ணி. மதன் கௌரி வந்துட்டு vlog எல்லாம் போட்டிருப்பாரு. இன்னும் ரொபோட்டிக் எல்லாம் இங்க இருக்கு. சைனாக்கு அப்புறம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எந்த ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டாண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ எந்த ஸ்டாண்ட் எந்த ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆகுது? ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுது, உருவாருது. டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் எந்த ஸ்டாண்ட் எந்த ஸ்டாண்ட் இருக்கும்? டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் எந்த ஸ்டாண்ட் இருக்கும்? அது என்ன மெடிக்கல் காலேஜ்னு தெரியலடா. பட் வேலூர்னு ஒரு சின்ன ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா வேணா போய் செக் பண்ணி பாருங்க. நான் வேணா பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். நானே மதன் கோரி vlog போட்ட பார்த்து தான் பார்த்தேன் நான். அவர் வந்து சொல்லியிருந்தார். அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அது ஹாஸ்பிட்டல் எப்படி என்வரான்மெண்ட் இருக்கு அப்படின்லாம் காமிச்சார். வெளியே தான் காமிச்சார். ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள யாரும் போகக்கூடாது இல்லையா? ஸோ ரொபோட்டிக்ஸ் பேஸ் பண்ணலாம் சர்ஜரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேஸ் பண்ண நிறைய விஷயம் இருக்கு அப்படிலாம் பார்த்தேன். ஓகே, என்ன ஆன்சர் ஆக போகுது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சுங்க. ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5' to 3' end. ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுது 5' to 3' end. அப்போ ஆர்என்ஏ எங்க இருந்து சிந்தசைஸ் ஆகுது நம்ம படிச்சோம்? டிஎன்ஏ டெம்ப்ளேட்ல இருந்து சிந்தசைஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுறது வந்து 5' to 3' endனா ஆர்என்ஏ எங்க இருந்து சிந்தசைஸ் ஆகுது நம்ம படிச்சோம்? டிஎன்ஏ டெம்ப்ளேட் இருந்தா சிந்தசைஸ் ஆகுது நம்ம படிச்சிருப்போம். சோ அப்ப இருக்க போது டெம்ப்ளேட் 3' to 5' இருந்தா மட்டும்தான் இதை காப்பி பண்ணிட்டு ஆர்என்ஏ 5' to 3' சிந்தசைஸ் பண்ண முடியும். சோ DNA அந்த என்ன ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் இருந்துட்டு இருக்கு 3' to 5' இருந்துட்டு. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. சூப்பரா. ஜாஹிதா, ஷாம், ஜெயதீப், ரம்யா, ரிஷி, அனன்யா, பாரி, மைத்திலி, மோகன், சுபஸ்ரீ, ஆதித்யா, தமிழரசி, அபிநயா கலக்கிறீங்க. ஓகேவா? கலக்கிறீங்க. திருப்பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन முடியல. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which one of the following represent the palindromic sequence in DNA? Which one of the following represent the palindromic sequence? இது வந்து DNA ஓட palindromic sequence எடுத்துட்டு இருக்கு. பிரைவேட் CMC ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். சாரி, அது சேலம்டா. சேலம். இது காமிக்கலாமா தெரியல. சேலம் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்க. சேலம்ல தான். மதுரையிலும் இருக்கு, பட் சேலத்துல அந்த ரொபோட்டிக் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். வேலூர் இல்ல, சேலம். ஓகே, ஜஸ்ட் அதுக்குள்ள என்னோட ரிசர்ச் போச்சு. யா, இதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்க போகுது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம். யா, சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஆப்ஷன் ஏ ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ GATDC ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏ வந்துச்சா? எஸ், நல்லதுடா. அனன்யா, வனிதா, வைஷாலினி, பாரி, மோனிஷா, ஜாஹிதா, கமலக்கண்ணன், ரம்யா, பாவ்ஸ், ரிஷி, தமிழரசி, மைத்திலி, ஷாம், அபிநயா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, சேலத்துல தான் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. நான் அது காட்டினா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க போய் பாருங்க. ஓகே, கிளியர். அது மட்டும் இல்லாமல் மதுரையில கூட நிறைய டாப்பான மெடிசன் இருக்குன்னு சொல்லி மதுரை நிறைய வீடியோ முன்னாடி போட்டுப்பாரு. 2 மாசம் 4 மாசம் முன்னாடி போட்டுப்பாரு. பட் நான் ரொபோட்டிக் பேஸ் பண்ணி சொல்லும்போது சொன்னேன். ஓகேவா? யாரும் மெடிக்கல் ஸ்கோப் இருக்குன்னு கேட்டீங்களா? ரொபோட்டிக் பேஸ் பண்ணி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு.
ஓகே எஸ் உங்களுக்கு சேலம் பிடிக்குமா நல்ல விஷயம் எல்லாருக்கும் தான் சேலம் பிடிக்கும் அந்த சேலத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குமே சேலம் பசங்க யாரா இருக்கீங்களா சேலத்தோட தட்டு வடை இருக்குமே தட்டு வடையா என்ன வடை சொல்லுவோம் பெருசா இருக்குமே ஒரு வடை சேலம் போனாலே சாப்பிடாம இருக்க ஞாபகம் இல்லை இன்னும் என்ன வடை சொல்லுவோம் தட்டு வடையா என்னடா சேல பசங்க யாரா இருக்கீங்களாடா என்ன வடைடா சொல்லுவோம் அது பெருசா இருக்குமேடா அது கட் பண்ணி உடச்சு இதுல கொடுப்பாங்க டக்குன்னு வரமாட்டேங்குது சரி இருந்தா கமெண்ட் பண்ணி பாருங்க தட்டுவடை செட்டா தட்டுவடை தானே கரெக்ட் தான் அப்போ ஓகே அப்போ தெரிஞ்சிருக்கு தட்டுவடை தான் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாறுது நான்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனும் வெச்சுக்கோங்க 10 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இப்போ இன்னைக்கு நான் ஸ்டூடெண்டா இருக்கேன் அடுத்த 10 வருஷம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போடுறோம் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றோம் இல்ல அப்போ ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அதல நம்ம அப்லோட் பண்றோம் என்னது நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்லோட் பண்றோம் இப்படி போய் நில்லுங்க இப்படி போய் நின்னுட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒயிட் கோட்லாம் போட்டுட்டு பெரிய டாக்டர் ஹாஸ்பிடல்ல கண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி நின்னு 10 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுவீங்க இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது அப்படியே இதாகுது அது சொன்னவர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா எதை சொல்லிருப்பாரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்றது மைஸ்ல சொல்லிருப்பார்ல சொன்ன அந்த தலைவர் யார் அப்படினது பாத்தீங்கன்னா நம்ம கிரிஃப்ட் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஃபெடரிக் கிரிஃப்ட் தான் அந்த எலில வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் சொல்லிருப்பாரு எஸ் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின் ஈட் கில் ஸ்ட்ரெயின் அப்படி சொல்லிருப்பாரு இல்லையா சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் அப்படினது ஃபெடரிக் கிரிஃப்ட் தான் சொல்லிருப்பாரு இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே yes ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஃபைன் சூப்பர் இஸ் தி கிரிஃப்ட் தான் ஓகே ஜெயதீப் அனன்யா ரிஷி ரம்யா அபிநயா மோனிஷா ஜெயதீப் கமலக்கண்ணன் மோகன் ஜாயிதா தமிழரசி வனிதா மைத்திலி மணி கலைக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஓகே ஃபெடரிக் கிரிஃப்ட் தான் என்ன பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே பேஸ் பண்ணி சொல்லிருக்காரு அடுத்து which one of the following is wrongly matched தப்பாக மேட்ச் பண்ணக்கூடியது இது which one of the following is wrongly matched sorry which one of the following is wrongly matched எப்போ முடியும்னா 3 மணி ஆயிரும்டா எல்லா சாப்டரும் பார்த்து முடிக்கிறதுக்கு என்னது ராங்லி மேட்சா இருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க tRNA ன்னு கொடுத்திருக்கான் என்ன RNA கொடுத்திருக்கான் tRNA ன்னு கொடுத்திருக்கான் tRNA வா சேஞ்ச் ஆகுது tRNA வா சேஞ்ச் ஆகுது இல்லையா mRNA வா தான சேஞ்ச் ஆகுது பேசிக்கா ஒன்னு RNA ன்னு கொடுத்திருந்தா ஓகேன்னு சொல்லலாம் அவன் tRNA மென்ஷன் பண்ணி கொடுத்ததனால தப்பா இருக்கு சோ ஆப்ஷன் A இஸ் ராங் ஆன்சர் ஓகேவா அவன் tRNA ஊத்துறானா தப்பா இருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா DNA to RNA தான் பட் அவன் என்ன கொடுத்துருக்கான் tRNA கொடுத்துருக்கான் mRNA தான் டிரான்ஸ்கிரைப் ஆகுது இன்டெப்தா படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும் ஓகேவா எஸ்தா ஷாம் தர்ஷினி கமலக்கண்ணன் தர்ஷினி மோனிஷா வனிதா மைத்திலி மோகன் ஜெயதீப் அனன்யா மணி அபிநயா தமிழரசி ரம்யா கலைக்கிறீங்க could be option C is the right answer அடுத்த கேள்வி commonly used vectors for human genome sequencing commonly யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார்ஸ் என்ன வெக்டார்ஸ் which vectors are used for commonly used for human genome sequencing yes it is bacterial artificial chromosome and yeast artificial chromosome தடிக்கு கீழ விழ தான் போறோம் போல இருக்கு கீழ விழுந்துறோம் போல இருக்கு சப்போஸ் கீழ விழுந்தா இருக்க கால் பண்ணி சொல்லுங்க ஓகே இங்க யாருமே இல்ல ஓகே bacterial artificial chromosome அதே மாதிரி தான் yeast artificial chromosome option B is the right answer option B will be the right answer okay super Pari Prabhu Kamalakannan Bhavs Darshini Mohan Sham Rishi Vaishalini Sweta Jahita Vanita Ramya Maithili Mani Ananya Jayadeep Tamilarasi Kalagiring is going to be option B will be the right answer option B is going to be the right answer okay va அடுத்த கட்ட கேள்வியை பார்த்துடலாம் next purines found both in DNA and RNA are purines found both in DNA and RNA and RNA ல பார்க்கக்கூடிய purines அப்படின்றது நியூ அட்மாஸ்பியர் செட் ஆச்சா சார் உங்களுக்கு இல்லடா நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் காலங்காத்தால எதனால 6 மணி கிளாஸ் எப்பவுமே 6 மணி தான் ஏன்னா 6 மணி 7 மணி மாறிச்சு அப்படின்னா இங்க செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்களா 7 மணிக்கு ஒரு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் இங்க செட் ஆகுதுன்னா நமக்கு 7:15 ஆச்சு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு செட் ஆயிடும் பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பழகிடும் ஓகே இதுக்கு என்னது DNA to RNA purines found purines என்னன்னா கேட்டிருக்காங்க பேசிக் purine என்ன இதுல கொடுத்தது இல்ல ஐயோ யா
Purine என்னது adenine and guanine is a purine அப்படின்னு சொல்றோம். So it's going to be option B will be the right answer. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. Yes, option B. Super Ragana. Sweta, Baus, Monisha, Aditya. இது நம்ம இதுலயே இருக்குடா, என்சிஆர்டிலே இருக்குடா. தர்ஷினி, வனிதா, ஜாஹிதா, விஷாலாட்சி, மணி, மோகன், மைத்திலி, அனன்யா, பாரி, பிரபு, அபிநயா, ஆதித்யா, தமிழரசி, கலக்கிறீங்க. Option B is the right answer. Option B is going to be a right answer. Okay. Yeah. Under which of the following condition there is a no change in reading the frame by the following mRNA? இதுவும் நம்ம பார்த்தோம். இது நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பார்த்துடணும். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு? எஸ், இது ஆப்ஷன் டி. ராம் ஆஸ் ரெட் கேப், அந்த கான்செப்ட் தான். ராம் ஆஸ் ரெட் கேப் ட்ரிபிள் கோடான் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 3 இன்செர்ட் ஆகணும், அப்போ சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. 3 டெலீட் ஆகணும், அப்போ எந்த சேஞ்சஸும் நடக்காது. 3 என்ன வந்து டெலிஷன் ஆகணும், இல்ல 3 இன்செர்ட் ஆகணும். இங்க பாருங்க 2 தான் இன்செர்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ 3 எதர் டெலிட் ஆகவோ இல்லை 3 எதர் இன்செர்ட் ஆகவோ நடந்துச்சுன்னா நமக்கு இதுல சேஞ்சஸ் நடக்காது, படிக்கிற ஃபார்மேஷன்ல சேஞ்சஸ் நடக்காதுன்றதுனால தான் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, கலக்கிங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சுபஸ்ரீ, ஜெயதீப், தமிழரசி, ஆதித்யா, தர்ஷினி, அனன்யா, நிர்மலா, சாரி ரம்யா, மைத்திலி, ரிஷி, ஜாஹிதா, பாவ்ஸ், பாரி பாபு, ஐஷாலினி கலக்கிட்டீங்க. ஓகேவா? Which of the following features of genetic code allow bacteria to produce human insulin by the recombination DNA technology? Which of the following features of genetic code insulin produce பண்ணுது? எப்படி genetic code எப்படி இருக்கு? genetic code is yes, it is universal star அந்த மாதிரி. It's going to be option C. Genetic code is nearly universal. Option C is the right answer. கலக்கிறீங்க. Okay, option C is the right answer. அதே தான் நடக்கணும். சூப்பர். மோனிஷா, ஜித், தஸ்லிமா, சுலைமான், ஷாம், ரிஷி, ராகுல், பாரி பாபு, பாவ்ஸ், வைஷாலினி, ரம்யா, ஜாஹிதா, அனன்யா, அபிநயா, சுபஸ்ரீ கலக்கிறீங்க. ஓகேவா? It's going to be option C is the right answer. Option C, genetic code is nearly universal அப்படின்றாங்க. genetic code is ambitious, genetic code is reductant, genetic code is specific அப்படின்றது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். அடுத்தது expressed sequence tag, EST அப்படின்னு சொல்லக்கூடிய expressed sequence tag நம்ம என்ன சொல்றோம்? expressed sequence tag எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? expressed sequence tag refers to same degree of polymorphism between different degree of H planes பேஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் ஆகுறது. எப்படி ஆயிட்டு இருக்கு? ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் ஆகுது. ஸோ ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் RNA. ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் RNA. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். சூப்பரா. மோனிஷா, அனன்யா, ஸ்வேதா, பாரி பிரபு, ரம்யா, ஜாஹிதா, மைத்திலி, பாவ்ஸ், ரம்யா, மைத்திலி, ஜோஹிதா, கொமன், தமிழரசி, ஜித். சூப்பர் இருக்கணும். ஓகே. தர்சிமா, சுலைமான், அனன்யா, மோனிஷா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ். அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மூவ் ஆன் ஆகலாம். மேட்ச் த ஃபாலோயிங் வித் ஜீன்ஸ் ஆஃப் லாகோப்ரான் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட். ஐ ஜீன்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகப்படுது? Z ஜீன்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகப்படுது? C ஜீன்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகப்படுது? Y ஜீன்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகப்படுது? ஐ ஜீன்ல இருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகப்படுது? ஐ ஜீனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ ஜீன் அப்படின்றது ரெப்ரஸர் தானே. ஒரு நிமிஷம் இருங்க. ஐ ஜீன் வந்துட்டு ரெப்ரஸார். ஐ ஜீன் வந்து ரெப்ரஸார் கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் Z ஜீன் குழந்தைக்கு கூட தெரியும் பீட்டா கேலக்டோஸ். Z ஜீன் வந்து பீட்டா கேலக்டோஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஏ ஜீன் வந்து என்ன கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்அசிடேஸ் அண்ட் Y ஜீன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா பிரமியேஸ். அப்போ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மோனிஷா, தர்ஷினி, மைத்திலி, அனன்யா, ரம்யா, அபிநயா, ஷாம், பார், தமிழரசி, ஜித்
கலக்கிறீங்க It's going to be option C is the right answer. Yes, option C will be the right answer. Option C will be the right answer. Next question பார்த்துடலாம். அடுத்த question, what will be the sequence of mRNA produced by the following stretch DNA? நான் சொல்ல மாட்டேன். mRNA ஓட சீக்வென்ஸ் என்னதுன்னு கேட்குறான். அவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்டும் கொடுத்துட்டான், கோடிங் ஸ்டாண்டும் கொடுத்துட்டான். எதுலேருந்து நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க? mRNA ஓட சீக்வென்ஸை மட்டும் சொல்லுங்க. எனக்கு mRNA ஓட சீக்வென்ஸை மட்டும் சொன்னால் போதும். mRNA ஓட சீக்வென்ஸை மட்டும் சொன்னா போதும். இப்படி கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி இல்லையா? இப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா ஐ மீன் நான் பேசிக்கா வந்து அவன் கோடிங் ஸ்டாண்ட் கொடுக்குறான்னா நீங்க கண்ணை மூடிட்டு போட்டுட்டே போயிடலாம். எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் யூவை போட்டுட்டு முடிச்சு வேலையை விட்டு போயிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் டி வருது? ஃபர்ஸ்டே டி தான் வந்துட்டு இருக்கு. 5' கன்ஃபார்ம். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி. கோடிங் ஸ்டாண்ட் 5' ஆரம்பிச்சா இதுவும் 5' ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கோங்க. RNA சிந்தேசிஸ் வந்துட்டு 5' to 3' தான். ஓகேவா? அது எங்கிருந்து எடுக்குது? டெம்ப்ளேட் டிஎன்ஏவை காம்ப்ளிமெண்டரி பண்ணி எடுக்கிறதுனால தான் இது 5' to 3'. அதனால தான் நம்ம கோடிங் ஸ்டாண்டை போடுறோம் அப்படின்னா அதே இதை போட்டுடலாம். 5' to 3'னே போடலாம். ஓகேவா? கவலைப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே எப்படி இப்போ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு இப்படி தான் ஓட்டணும்னு சில ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து இருக்கும். நம்ம ரோட்ல ஓடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல வண்டியோ இல்லை காரையோ நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு பிரிட்ஜ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து 14 அப்படின்னு இருக்கும். ஸ்பீட் லிமிட்ஸ் 14 இருக்கும். பட் நம்ம கார் இதில் போகும் 80ல போகும். ஓகே, பட் அதை நம்ம ஃபாலோ பண்றோமா? பட் பேசிக்கான ரூல் என்னவா இருக்கு? 40 தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, போலீஸ்காரர் இருந்தானா நம்ம 40ல போவோம். போலீஸ்காரர் இருந்தா நம்ம 40ல போவோம். போலீஸ்காரர் இல்லைன்னா நம்ம 80ல போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் குறுக்கு வழி தான் அங்கே சொல்றாங்க. 5' to 3' கோடிங் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நம்ம 5' to 3' எழுதிடலாம். ஆனா நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கானா நம்ம மாத்தி எழுதணும். ஏன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எப்படி கொடுப்பானா 3' to 5' தான் கொடுத்துருப்பான். ஓகேவா? இப்போ அவன் நாளைக்கு மென்ஷன் பண்ணலப்பா. இப்போ நாளைக்கு கொடுக்க நீங்க நாளைக்கு உங்களுக்கு NCERT நாளைக்கு NTA வந்துட்டு நீட்ல வந்துட்டு அவன் கொடுக்குறான். ஒரு கொஸ்டின் கொடுக்குறான். அந்த கொஸ்டின்ல அவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எதுவும் கொடுக்கல, 2 ஸ்டாண்ட் கொடுத்துட்டான். அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுக்கல, கோடிங் ஸ்டாண்ட் நேம் கொடுக்கல. நீங்க கொடுத்த மாதிரி அவன் நேம் கொடுக்கல. ஜஸ்ட் இப்படி இது மட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னா நீங்க எப்படி அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட் கண்டுபிடிக்கணும்னா 3' to 5' இருந்துச்சுன்னா அது டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருக்கணும். 5' to 3' இருந்துச்சுன்னா அது கோடிங் ஸ்டாண்டா இருக்கணும். நீங்க mRNA எழுத போகும்போது என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னா 5' to 3' இருந்து தான் எழுதணும். 5' to 3' இருந்து தான் நானும் எழுதணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, நல்ல வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுங்க பாப்போம். RNA பாலிமரேஸ் 1 2 3 என்ன பண்ணிட்டு இருக்கு? 1 2 3 RNA பாலிமரேஸ் 1 2 3 என்ன பண்ணிட்டு இருக்கு? RNA பாலிமரேஸ் 1 2 3 ரொம்ப ஈஸி. 1 என்ன பண்ணிட்டு இருக்கு? rRNA. 2 என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி வந்து பார்த்தோம் hnRNA. 3 வந்து tRNA. இத பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் C is the right answer. ஃபைன், சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் C அதே தான் கண்ணா. சூப்பர் அஜித், தமிழரசி, அம்புட்டு ரிஷி, சூப்பர்மா. ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C rRNA பாலிமரேஸ் 1 வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? rRNA பண்ணிட்டு இருக்கு. rRNA பாலிமரேஸ் 2 வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? hnRNA. RNA பாலிமரேஸ் 3 என்ன பண்ணிட்டு இருக்கு? tNRNA. ஓகே, ஃபைன் ரக்கண்ணா. சூப்பர். பாரி, ஜெயதீப், தர்ஷினி, ஷாம், மைத்திலி, ரம்யா, மோனிஷா கலக்கிட்டீங்க. It's going to be option C is the right answer. From the following, identify the correct combination of salient features of genetic code. From the following, identify the correct combination of the salient features of genetic code. Salient features of genetic code. Correct combination. கரெக்டான காம்பினேஷன் இது. genetic code ஓட salient features ஓட கரெக்டான காம்பினேஷன் எது ஹே அப்படின்னு கேக்குறாங்க. which என்னடா ஒரு வேளை ஹெலோ சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க? போன் எடுத்தா ஹெலோ சொல்லலாம், இல்லையா ஹெலோ சொல்றீங்களா? இப்போ ஹெலோ இல்லடா ட்ரெண்ட், இப்போ ஹாய்லோ தான் ட்ரெண்ட். கேள்விப்பட்டீங்களா? ஹாய்லோ தான் ட்ரெண்ட். ஹாய் அண்ட் ஹெலோவை நம்ம ஹாய்லோன்னு சொல்லுவோம். ஜென்சி வேர்ட் ஹாய்லோ. சரி, இது என்ன இருக்க போகுது? கரண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜெனடிக் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்க போகுது? இஸ் none other than ஆப்ஷன் டி, degenerate, non overlapping and non ambiguous. degenerate, non overlapping and non ambiguous. Option D is the right answer. Option D. ஏன் சி போடுறீங்க? சி என்ன வருது? ஐ non ambiguous. எடுத்து படிங்க. ஸ்டேட் போர்டு புக்லயும் இருக்கும், நம்ம சிபிஎஸ்சி புக்லயும் கொடுத்துருப்பாங்க. salient features of genetic code அப்படின்றது எடுத்து பாருங்க. நான் ambiguous படிச்சிருப்போம். on ambiguous தானே படிச்சிருப்போம். ஓகே,
எடுத்து படிங்க is going to be option D the right answer. Option D will be the right answer. Degenerate, non overlapping and non ambiguous. Option D. மறந்துடாதீங்க கண்ணா, மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. Confusion is the constitution of the institutions of the loose motions. மறந்துடாதீங்க. எஸ், அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு சென்று விடுவோமா? Which scientist experimentally proved that DNA is a sole genetic material in bacteria phage? அவன் மட்டும் தான் தம்மா வந்து சண்டை போட்டது எவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, வால் தூக்கி நின்றான் பாரு, வந்து சண்டை போட்டது எவனும் இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்னது கேள்விப்படவே இல்லை. ஆயிலோ நீங்க கேள்விப்படவே இல்லையா? சரி, நல்ல விஷயம். ஆயிலோ நீங்க கேள்விப்பட நல்ல விஷயம் தான். ஆயிலோன்றது ஆயினா ஆய் அப்படின்னு சொல்லிருக்கோம்ல, ஹெலோவை லோ அப்படின்னு சொல்லிருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஹாய்லோ அப்படின்னு சொல்லிருக்கோம். நம்ம கூப்பி ப்ரோ சொல்லி கொடுத்தாரு. எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. அட போடா இங்கவனே, ஓஷியன் மாச்சா சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல தானே கரெக்டா பண்ணிருப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதுல ஓஷியன் மாச்சா சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல தானே ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் சி, பி இல்ல கண்ணா, ஆப்ஷன் சி. ஓகே, சூப்பர் அபிநயா கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் ஆப்ஷன் சி. சி சி தர்ஷினி சுபஸ்ரீ கலக்கிறீங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி. வெல்கம் வெல்கம். ஹாய் பூஜா. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் சி, ஓஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சோல் ஜெனடிக் மெட்டீரியல் அவன் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கட்ட நகர்வுகளை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த process of transcription in eukaryotes, the RNA polymerase 1 என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணுது உங்களுக்கு தெரியும் இல்ல? யூகேரியோட்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்கோம். RNA polymerase 1 transcribe. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஹலோ ஹரிப்ரியா. RNA polymerase 1, yes, it's going to be, sorry, option C. ஒரு நிமிஷம். சரி, ஆப்ஷன் டி. rRNA 28 days, 18 days and 15 days. ஓகே, அதான் பண்ணிட்டு இருக்கு. rRNA நம்ம அதை வச்சு அடிச்சிடலாம். ஏன்னா RNA polymerase 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். RNA polymerase 1னாலே நம்ம rRNA தான் வரும். அதை வச்சு நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா 1 தான் கொடுத்துருக்கான். 3 தான் tRNA, 2 வந்து பேஸ் mRNA. ஓகே, சூப்பரா இருக்கணும். ஆப்ஷன் சி சூப்பரா. தர்ஷினி, மைதிலி, தமிழரசி, அனன்யா, பூஜா, ரம்யா, ஹரிப்ரியா, ஜெயதீப், பாவ்ஸ், ராகுல், சுபஸ்ரீ, சூப்பரா இருக்கணும். வெல்கம் ராகுல். What initiation and termination factors involved in the transcription of eukaryote? What is the initiation and termination factors involved in the transcription of eukaryotes? Transcription of eukaryotes வந்து involve ஆகக்கூடிய process என்ன process? What is the process which is involved? Initiation and termination of factors. Sigma and rho factor படிச்சிருப்போம் இல்லையா? அப்படியா அனன்யா? உங்க ஸ்பெல்லிங் என்னது அனன்யா? என்ன ஸ்பெல்லிங் வரும்? என்ன ஃபேக்டர்ஸ் படிப்போம்? சிக்மா அண்ட் ரோ ஃபேக்டர்ஸ். சிக்மா ஃபேக்டர்ஸ் இஸ் ஃபார் இனிஷியேஷன். சிக்மா ஃபேக்டர் இஸ் ஃபார் இனிஷியேஷன். இனிஷியேஷனுக்கு ஆக்ட் பண்றது சிக்மா ஃபேக்டரா இருந்துட்டு இருக்கு. வேற ரோ ஃபேக்டர் படிச்சிட்டு போலையா? ரோ ஃபேக்டர் இஸ் ஃபார் டெர்மினேஷன். எங்க இருக்கு? டெர்மினேஷன். ரோ ஃபேக்டர் இஸ் ஃபார் டெர்மினேஷன். சோ இத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பர் கண்ணா, சூப்பர். அனன்யா, பூஜா, ரம்யா, ஹரி பாபு, தர்ஷினி, ஜெயதீப், மைதிலி, தமிழரசி, ராகுல், கமலக்கண்ணன், பூஜா. வெல்கம் தான் சொன்ன ராகுல். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரிஷி சூப்பர்மா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதாடா? கிளியரா? அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். என்ன சார் இது முடியவே மாட்டேங்குது சார் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். 50 கொஸ்டின்ஸ் கிட்டயா நம்ம 40 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்து ஆகணும். ஏன்னா 7 மார்க் கணக்கு, 7 கொஸ்டின் கண்ணா, 7 கொஸ்டின் 28-30 மார்க். ஒரு சாப்டர் வந்து 30 மார்க் விடவே கூடாதுடா. அப்புறம் எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுமோ அத்தனை கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கணும். இன் டேர்ம் நியூக்ளியன், the genetic material was used by the term nuclein for genetic material. நியூக்ளியன் அதாவது DNA வந்துட்டு நியூக்ளியன் சொன்னவர் எப்போ அப்படிங்கிறது. இது முடிஞ்சனே கொடுத்துறேன். ஓகே, இந்த முடிஞ்சனே பிரேக் கொடுத்துட்டா ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துட்டு, அது டின்னர் பிரேக் இல்ல, டின்னரே வந்துட்டு இருக்கு. லஞ்ச் பிரேக் இல்ல. நான் லஞ்ச் பிரேக் வந்து 2 மணிக்கு அப்புறம் கொடுக்குறேன். இது முடிச்சா இது பேஸ் பண்ணி பார்ப்போம். Come on. The term nuclein for the genetic material was first used by, யார் சொல்லிருப்பாரு நியூக்ளியன் அப்படின்றது? Yes, it is going to be Meister. Option B, Meister is the right answer. Option B, Meister. Option B is the right answer. Option B, Meister. ஓகேவா? கலக்கிறீங்க. Option B, Meister. ஓகேங்களா? Yes. பாவ்ஸ், பூஜா, அனன்யா, தர்ஷினி, கமலக்கண்ணன், ஜித், அனன்யா, ஸ்வேதா, பாரிபாபு, தமிழரசி, ரிஷி, அபிநயா, மோகன், ஜெயதீப், சுபஸ்ரீ கலக்கிறீங்க. Option B is right answer. Next question பார்த்தலாம். Next question,
In the polynucleotide chain of DNA, the nitrogenous base is linked to nitrogenous base எங்க லிங்க் ஆகுது nitrogenous base where is going to be linked poly base பண்ணி வரக்கூடியதுல nitrogenous base படிச்சிருப்போம் இல்லையா polyribosome ன்றத பாப்போம் 0 1 2 3 4 ல 5 அப்படினு சார் nitrogenous base எங்க போய் அட்டாச் ஆகுது first carbon கார்பனோட அட்டாச் ஆகுது எங்க போய் அட்டாச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருப்போம் is attached on first carbon compound so first carbon is pentose sugar. This pentose sugar 1 2 3 4 5 5 இருக்குனால நம்ம சொல்றோம் pentose sugar அப்படி நம்ம சொல்றோம். So இந்த pentose sugarல first carbon ல போய் attach ஆகுது. So it's going to be option D is the right answer. ஓகேவா மறந்துடாதீங்க C கிடையாதுடா C கிடையாது option D. என்ன கேக்குறான்றத பாருங்க nitrogenous base pair adenine guanine thymine cytosine அப்படின்ற அந்த nitrogenous base pair தான் கேட்டிருக்கான். nitrogenous base pair எங்க போய் அட்டாச் ஆகும்னு தான் கேட்டிருக்கான். எங்க போய் அட்டாச் இருக்க போகுது இஸ் ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட்ல போய் அட்டாச் இருக்க போகுது. ஓகேவா புரியுதா ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட்ல போய் அட்டாச் இருக்க போகுது. யா எஸ் சுபஸ்ரீ யா தமிழரசி கமலக்கண்ணன் மைத்திலி ரம்யா ஸ்வேதா சூப்பரா இருக்கு. ஆப்ஷன் டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. E. coli is 4.6 base pair. அதில் என்னமே தெரிஞ்சிருக்கும் 4.6 10 to the power of 6 base pair இருக்கும்போது the average rate of polymerization is approximately இது நம்ம base pair content வந்து சொல்லியிருப்பாங்க. Yeah, option B இல்லக்கன்னா option A 2000 base pair per seconds. Option A 2000 base pair per seconds. Option B இல்ல option A 2000 base pair per seconds. ஏன் 18 minutes within 18 minutes base பண்ணி தான் கேட்டிருக்காங்க. 2000 base pair per seconds தான் வந்துட்டு இருக்க போகுது. It's 2000 base pairs per seconds 18 minutes concept. என்ன கான்செப்ட் 18 minutes concept. சார் E. coli அப்படின்றது 20 minutesல தான் சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 minutes for nuclear division. 18 minutes எதுக்கு நியூக்ளியர் டிவிஷனுக்கு 18 minutes மிச்சம் இருக்கு 2 minutesல தான் அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ் அதாவது செல் டிவிஷன் வந்து பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 2000 பேஸ் பேர் per seconds தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு. ஆப்ஷன் ஏ 2000 பேஸ் பேர் per seconds. ஓகே கிளியரா யா சூப்பர் இருக்கணும். யா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन which are the base of genetic map of human genome as well as the DNA fingerprinting which is the basis of genetic mapping gene mapping of human genome as well as genetic fingerprinting ரெண்டுத்துக்குமே பேசிக்கா இருக்கிறது என்னது DNA fingerprinting human genome of group mapping gene mapping இது பேசிக்கா இருந்துட்டு இருக்கு. எது இருந்துட்டு இருக்கு பேஸ் நல்லா இருந்தாதான் பில்டிங் நல்லா இருக்கும். பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா பில்டிங் நல்லா இருக்கும் சொல்றோம். அதே மாதிரி பேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பாலிமரைசேஷன் இன் DNA சீக்வன்ஸ் ஆப்ஷன் ஏ polymerization in DNA sequence is the right answer. Okay, super agana option A is the right answer. Super Maithili, Dashini, Monisha, Kamalakanan, Jaydeep, Yasda, Ananya, Rishi, Monisha, Pooja, Bhavs, Ramya, Subhasti, Kalagiri. It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Okay, next question. Name the enzyme that facilitate opening of DNA helix during transcription. Opening of DNA helix during transcription. Appo opening of DNA helix. Name the enzyme that facilitate the opening of DNA helix during transcription அப்போ opening of DNA helix last question சொல்லுங்க. எது வந்து DNA helix ஓபன் பண்ணிட்டு இருக்கு எது வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கு இல்ல ஹெலிகேஸ் இல்ல ஓபன் பண்றது கேக்குறாங்க. RNA polymerase போய் தானே இந்த DNA helix ஓபன் பண்ணிட்டு இருக்கும். RNA polymerase என்ன RNA DNA dependent RNA polymerase படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா DNA dependent RNA polymerase படிச்சோம் ஞாபகம் இருக்கா. So it's going to be option A RNA polymerase. Option A RNA polymerase is the right answer. ஓகேவா சூப்பரா மைத்திலி ஸ்வேதா ஷாம் அனன்யா தர்ஷினி தமிழரசி மோனிஷா மோகன் சுபஸ்ரீ கலகினி அபிநயா தர்ஷினி கலகினி. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. Option A will be the right answer. Okay, and with this we have completed that and we are moving on to the third chapter which is evolution. Evolutionக்கு மூவ் ஆன் ஆகுறோம். blast போடுங்க பாப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல blast பண்ணி விடுங்க. Yes, session like பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்க session like பண்ணி விட்டுருங்கடா. session like பண்ணாம யாரா பார்த்து session like பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் பாக்ஸ் blast பண்ணி விடுங்க. subscribe பண்ணாம யாரா பார்த்துட்டீங்க subscribe பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி பாலிமரைசேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கணும். ஹெலிகேஸ் என்சைம்ஸ் பேஸ் பண்ணி இல்ல பாலிமரைஸ் தான் பண்ணணும். DNA dependent RNA polymerase தான் பண்ணிட்டு இருக்குது. ஓகே சரி இத நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். We'll resume by 12:35.
ஓகேவா? நம்ம 12:35க்கு ரெஸ்யூம் பண்ணோம். ஓகே, வில் ரெஸ்யூம் பை 12:35. ஷுவர் ராகண்ணா? ஓகே, செஷன் லைக் பண்ணாம வேற எதுனா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இது டின்னர் பிரேக் கிடையாது. டின்னர் பிரேக் நான் 12 மணிக்கு தர மாட்டேன். ஓகே, 1:30க்கே தரேன். 1:30க்கு வந்து நான் டின்னரே வருது. லஞ்ச் பிரேக் வந்து தரேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நம்ம 3 மணிக்குள்ள முடிக்க மேட்ச் ட்ரை பண்றோம். ஏன்னா 4 மணிக்கு நமக்கு செஷன் இருக்கு இல்லையா? ஓகே டக்கன். See you at 12:35 guys. லஞ்ச் கிடையாது, லஞ்ச் நான் தரேன்.
சரிங்களாடா? Shall we start the evolution பார்த்துலாமா? டக்கு 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 டக்கு. சிமிலாரிட்டி கேட்க மாட்டேங்குதா? இப்போ கேக்குதா? சம் இஷ்யூஸ் ஓகேவா? சரி, நோ ப்ராப்ளம் ஓகேவா? இப்போ கேக்குதுலடா? now it's audible. யா, இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலஜி. என்ன சொல்லியிருக்கேன்? ஹோமோலஜி அப்படின்னு. இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ், டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ், ஹோமோலஜி தெரியாதவங்களுக்காக நான் கடைசியா ஒரு தடவை கூட அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ன்றது ஹோமோலஜி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஹோமோலஜி ஆர்கனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. இது டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலஜி ஆர்கன். அதாவது ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இருக்காரு, அந்த பொலிட்டீஷியனுக்கு 4 பசங்க. அந்த 4 பசங்கள்ல வந்துட்டு ஒரு ஆள் சிஎம்மா இருக்காரு, ஒரு ஆள் HCM அதாவது துணை முதலமைச்சரா இருக்காரு, ஒரு ஆள் மினிஸ்டரா இருக்காரு, இன்னொரு ஆள் எம்எல்ஏவா இருக்காரு. ஓகேவா? இதே மாதிரி ஆரிஜின் சேமா இருந்து, எப்படி ஆரிஜின் சேம், அவங்க எல்லாருமே அந்த ஐயாவோட பிள்ளைங்க தான். ஆரிஜின் சேமா இருக்கு, பட் ஃபங்க்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது? ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும். அந்த கட்சி தான் நம்ம டைவர்ஜென்ட் அண்ட் ஹோமோலஜி அப்படின்னு. ஓகேவா? எந்த கட்சி உங்களுக்கே தெரியும், அதான் டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு தலைவருக்கு ஒரு ஆள் சிஎம்மா இருக்காரு, ஒரு ஆள் டெபுட்டி சிஎம்மா இருக்காரு, ஒரு ஆள் மினிஸ்டரா இருக்காரு, ஒரு எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னு. அதாவது ஆரிஜின் சேமா இருக்கு, பட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இது டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் பேஸ் பண்ணி. இப்போ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் அப்படின்றது எதை பத்தி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாலஜி ஆர்கனிசத்தை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ 4 கட்சி இருக்கு. இந்த 4 கட்சியில வந்துட்டு 4 கட்சியோட மெயின் எய்ம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான். அவங்க ஃபங்க்ஷன் வந்து சேமா இருக்க போகுது. அப்போ அவங்க ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கலாம், அவங்க கட்சியோட பேர்லாம் டிஃபரெண்டா இருக்கலாம், ஆரிஜின் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம், பட் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? எல்லாமே வந்து மக்களை கொள்ளையடிக்கணும், சரி மக்களை நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு சேமா இருக்க போகுது. அப்போ அதான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் அனாலஜி ஆர்கனிசம் அப்படின்னு. அப்போ ஆரிஜின் சேமா இருக்கு, ஃபங்க்ஷன் டிஃபரெண்டா இருக்கிறது டைவர்ஜென்ட் அண்ட் ஹோமோலஜி ஆர்கனிசம். ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கு, பட் ஃபங்க்ஷன் சேமா இருக்குது கன்வர்ஜென்ட் அனாலஜி. இனி மறக்க கூடாது. ஓகேவா? இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆயிடலாம். அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா among the following sets of example for divergent evolution select the incorrect option. எதுக்கு கேக்குறாங்க? டைவர்ஜென்ட்க்கு வந்துட்டு இன்கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு இருக்காங்க. டைவர்ஜென்ட்க்கு இன்கரெக்டான ஆப்ஷன் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டீங்களா? நல்ல விஷயம்டா. quick incorrect option. எஸ், இதெல்லாம் வந்துட்டு ஆனாலஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு ஐ ஆஃப் ஆக்டோபஸ், பேட், மேன் அப்படின்றது ஆனாலஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஆனா நம்ம என்ன படிச்சோம்? டி வந்தா எச் வரும் அப்படின்றது. ஓகேவா? டிஹெச். ஓகேவா? டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலஜி படிச்சோம், ஆனா ஆனாலஜி கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சூப்பர். தர்ஷினி, கமலக்கண்ணன், மோனிஷா, ஷாம், அனன்யா, பூஜா, அபிநயா, ரம்யா, மைத்திலி, முருகவேல், தமிழரசி, ஜித், கமலக்கண்ணன் கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா அக்கார்டிங் டு யூகோ டிவேரிஸ் பொறுத்த வரைக்கும் the mechanism of evolution is what is the mechanism of evolution? யூகோ டிவேரிஸை பொறுத்த வரைக்கும் mechanism of evolution அவர் என்ன சொல்றாரு? யூகோ டிவேரிஸை பொறுத்த வரைக்கும் mechanism of evolution அவர் சொல்றது என்னது? எஸ்,
எஸ் எஸ் எதை சொல்லிருக்காரு சால்டேஷன் சால்டேஷன் ஆப்ஷன் பி ஓகேவா யூகோடிவர்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் என்ன சொல்லிருக்காருன்னா ஆப்ஷன் பி சால்டேஷன் எஸ் ஜகன் ஆப்ஷன் பி சால்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஃபென்டாஸ்டிக் சூப்பர் மோனிஷா பூஜா அனன்யா ரம்யா ஷாம் மைதிலி பாவ்ஸ் அபிநயா பூஜா தமிழரசி ஜித் அபிமன்யு ஜெயதீப் கலைக்கிறீங்க ஆப்ஷன் பி சால்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் which of the following represent the order of horse horse ஓட ஆர்டர் என்ன ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீஷிஸ் தான் சொல்லுவோம் அதே மாதிரி horse ஓட ஆர்டர் என்ன horse ஓட ஆர்டர் ஆஃப் horse குதிரை இருக்கு தெரியுமா குதிரையோட ஆர்டர் என்னன்னு குதிரையா நான் தான் சார் ஆர்டர் போடும் அந்த ஆர்டர் கேட்கல ஓகே ஃபேமிலி ஆர்டர் கிளாஸ் அப்படிலாம் சொல்லி பிரிப்போம் இல்லையா அந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஸோ அதுல horse ஓட ஆர்டர் என்ன அப்படின்றாங்க which is the order of horse ஈக்விடே கிடையாது எத்தனை வாட்டி நீங்க பண்ணுவீங்க ஈக்விடே இல்லடா கண்ணா இட்ஸ் நாட் ஈக்விடே ஆர்டர் ஆஃப் ஹார்ஸ் அப்படின்றது பெரிசோடாக்டைலா ஆப்ஷன் ஏ பெரிசோடாக்டைலா ஆர்டர் தான் கேட்டிருக்கான் ஆர்டர் ஆஃப் ஹார்ஸ் அப்படின்றது பெரிசோடாக்டைலா ஆர்டர் ஆஃப் ஹார்ஸ் பெரிசோடாக்டைலா ஓகே ஓகே ஈக்குஸ்டே இல்லடா ஈக்குடே இல்லடா என்னடா நீங்க ஈக்குடே இல்லடா ஃபேமிலி ஈக்விடே ஆர்டர் பெரிசோடாக்டைலா பார்த்து அடிக்கும் ஓகேவா ஃபேமிலி ஈக்விடே ஆர்டர் பெரிசோடாக்டைலா ஓகே எது புரியுதா தெரியுதாங்க ஃபேமிலி ஈக்விடே ஆர்டர் பெரிசோடாக்டைலா ஓகேங்களா மறந்துடாதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க யாரையுமே அவன் ஆர்டர் தான் கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் which of the following structures is the homologous wings of birds homologous divergent conversions based பண்ணி homologous wings of bird homologous which of the following structures is the homologous னா என்ன இருக்கணுமா functions பேஸ் பண்ணி மாறுதல் அடையும் அப்படின்னு பார்த்துட்டு போலியா ஆரிஜினா சேமா இருக்கும் அப்படின்றது yes it's going to be option D flipper of whale is the right answer flipper of whale will be the right answer super Jaydeep Tamilarasi Abhinaya Ramya Sham Pooja Jit Ananya Kamalakannan கலைக்கிறீங்களா okay it's going to be option D is the right answer okay option D flipper of whale is a structure of homologous அதாவது divergent evaluations பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தோம் ஓகே அடுத்து following are the two statement regarding the origin of life பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்களா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டா இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பா இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தப்பா அப்படிங்கிறது தான் கேள்வியே படிச்சு பாருங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா the earliest organisms that appeared on the earth were non green and presumably anaerobic ஆமா கரெக்ட் தான் the first autotrophic organism were chemoautotrophs and the release oxygen இதுவும் கரெக்ட் தான் so option C is the right answer ரெண்டுமே கரெக்ட் தான் ரொம்ப ஈஸி தான் இதல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல so option C both A and B are right answer okay yes ரெண்டுமே கரெக்ட் தாங்கனா option C will be the right answer okay சூப்பரா கண்ணா சூப்பரா ஜெயத் தமிழரசி ரம்யா அபிநயா மோனிஷா பூஜா ஷாம் கலைக்கிறீங்க ஓகேவா சூப்பரா option C yes option C is the right answer option C both A option A earliest organism என்ன வரைக்கும் அப்பீரான இடத்துல அப்படி இருக்கும்போது நான் கிரீன் எடுத்தோன்னே கிரீனாலாம் வரல நான் கிரீனா தான் இருந்துட்டு இருக்கு அனேரோபிக் ஆக்சிஜன் இல்ல அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ராபிக் பேஸ் பண்ணி வரது கீமோஆட்டோட்ராப்ஸ் அதாவது கெமிக்கலை பேஸ் பண்ணி தான் சிந்தேஸ் பண்ணிச்சே தவிர லைட்டை பேஸ் பண்ணி சிந்தேஸ் பண்ணல அப்படின்றது ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருந்துட்டு இருக்கு ஓகேவா சூப்பர் மோனிஷா ஜெயதேவ் தர்ஷினி அபிநயா அபிமன்யு கலக்கிறீங்க ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அனாலகஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ரிசல்ட் ஆஃப் அனாலஜி ஏதோ ரிசல்ட் பார்த்துட்டோம் அனாலஜி ஏதோ ரிசல்ட் அனாலஜி இப்பதான் பார்த்தோம் ஏ எதுக்கு முன்னாடி போட்டேன் ஏ அனாலஜி எஸ் அனாலஜி என்ன படுத்திருந்தோம் நிறைய கட்சிகள் இருக்கு பட் கட்சிகளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது ஸோ அப்போதான் என்ன சொல்லியிருந்தேன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அனாலஜி ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிஏ ஞாபகம் வச்சவங்க டிஹெச் ஞாபகம் வச்சவங்க அப்படின்னு டிஹெச்னா டியோட கட்சி ஞாபகம் வச்சவங்க ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பராக
It's going to be option A is the right answer. Super. Dashini, Sham, Pooja, Ananya, Abhinaya, Monisha, Vanita, Tamlarasi, Mani, Maithili, Kamalakannan, Ramya, Jit, Kalagiri. It's going to be option B is the right answer. Okay, so option B is the right answer. Okay, yes, next question பார்க்கலாம். Industrial manualism is an example of industrial manualism. நம்ம எலிசபெத் ராணி வந்துட்டு இதை போட்டு வளர்த்தாங்க இல்லையா, பூச்சியை மாத்தெல்லாம் போட்டு வளர்த்தாங்க இல்லையா, டார்க் மாத்து ஒயிட் மாத்துன்னு அப்படின்னு சொல்லி எலிசபெத் ராணி போட்டு வளர்த்துன அந்த மாத்து எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம். which is the example of yes industrialism is an example of நேச்சுரலா வந்ததோட நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானிடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன் ஏ நேச்சுரல் செலக்ஷன். It's going to be option A natural selection is the right answer. Option A natural selection. Super. Mani, Ramya, Jayadev, Kamalakannan, Pooja, Nashini, Vanita, Tamlarasi, Jit, Kalakirima. It's going to be option A. 𝑦𝒑𝒑𝒔 It's going to be option A. Natural selection is the right answer. Natural selection. Natural okay. அடுத்த கட்ட கேள்வி பார்க்கலாம். Which one of the following had the smallest brain capacity? குட்டியோண்டு brain capacity. இது இருக்கிறதுல smallest brain capacity. Smallest brain capacity யாருக்கு? Smallest brain capacity யாருக்கு? Smallest brain capacity. Yes. Homo habilis. It's going to be option C. Homo habilis தான். யாருக்கு வந்து smallest brain capacity இருக்கு? இருக்கிறதுலே மண்டை குட்டி மண்டடா வந்து அவனுக்கு அவ்வளவு அறிவிலடா அப்படின்னு சொல்லி அது மாதிரி யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா Homo habilis. Homo habilis தான் இல்ல மூளையில மண்டையில மசாலா இல்ல அப்படின்னு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. மோனிஷா, மைத்திலி, முருகவேல், மணி, அனன்யா, ஜெயதீப், வனிதா, அபிமன்யு, கமலக்கண்ணன், ரம்யா, பூஜா, தமிழரசி, ஜித். சூப்பரா கண்ணன் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஹோமோ ஹபிலிஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, அதுக்கு என்னென்ன சிசி இருக்குன்றத பின்னாடி மேட்சா வந்துட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பாப்புலேஷன் வில் நாட் எக்ஸிஸ்ட். 𝑟𝑑𝑣𝑒𝒂𝒏 ஈக்குவல் எக்ஸிஸ்ட் ஆவாதா? எப்போ? 𝑟𝑑𝑣𝑒𝒂𝒏 ஈக்குவல் அப்படின்றது எல்லா பாப்புலேஷன்ஸ் p2 q2 எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாத பார்த்துட்டு போல அந்த பாப்புலேஷன் வில் நாட் எக்ஸிஸ்ட் இன் 𝑟𝑑𝑣𝑒𝒂𝒏 if individual made selectively. இண்டிவிஜுவல் மேட் செலக்டிவ்லி, இண்டிவிஜுவல் வந்து செலக்டிவா வந்து மேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன இருக்காது, 𝑟𝑑𝑣𝒂𝒏 எக்ஸிஸ்ட் ஆகாது ஒரு பாப்புலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பராக ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். சூப்பர். ஜித், தமிழரசி, ரம்யா, அபிநயா, தர்ஷினி, ஹரிணி, ஜெயதீப், அனன்யா, மைத்திலி, ரம்யா, தர்ஷினி, ஷாம், பூஜா, மோனிஷா கலக்கிறீங்க. ஓகேவா? யா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். 4 limbs of cat. 4 limbs of cat. Lizard used in walking 4 limbs. Whales used in swimming 4 limbs. Bats flying 4 limbs. இதுக்கு எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேக்குறேன். இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான்? இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். These are all the examples for நல்லா பாருங்க, நல்லா பார்த்தாதீங்க. டி வருமா? டி வராதடா கண்ணா. டி கன்வர்ஜன் சொல்லிருக்காண்டா. இது எல்லாமே டைவர்ஜன். நல்லா பாருங்க. 4 limbs of cat. முன்னாடி இருக்க 4 limbs of cat. கையில இருக்க cat. லிசார்டோட 4 limbs வாக்கிங் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் 4 limbs of whale இப்படி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே ஆரிஜின் வந்து சேமா தான் இருக்கு. ஆரிஜின் எல்லாமே இங்க தான் பிறந்திருக்கு. 4 limbs எல்லாமே 4 limbs தான். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்ல வந்து ஓடுறதுக்கும் லிசார்ட்ல வந்து வாக் பண்றதுக்கும் 4 limbs இது whales வந்து ஸ்விம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால நம்ம பார்த்திருக்கோம் ஹோமோலோகஸ் ஆர்கனா இருந்துட்டு இருக்கு. நம்ம இருந்துட்டு இருக்கு ஹோமோலோகஸ் ஆர்கனா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. சூப்பர். ஹோமோலஜி. ஓகே, எஸ்டா, தர்ஷினி, மைத்திலி, பூஜா, ஜெயதீப், அனன்யா, மணி, அபிநயா, ரம்யா, கமலக்கண்ணன், அபிமன்யு, மோனிஷா. ஓகே, ஆப்ஷன் சி ஹோமோலோகஸ் ஆர்கனா இருந்துருக்கு. என்ன இருந்துருக்கு? ஹோமோலோகஸ் ஆர்கனா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். which one of the following are analogous organ? ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்காது, ஃபங்க்ஷன் சேமா இருக்கும். ஆரிஜின் தான் டிஃபரெண்டா இருக்கும். இல்ல நம்ம டிஹெச்னு படிச்சோம். ஏன் டிஹெச்னு படிச்சோம்னா அந்த கட்சியை ஞாபகம் வச்சுக்கணும். டிஹெச்னு படிச்சோம். ஓகே, which one of the following is an analogous organ? Yeah. analogous organ என்னது? analogous organ என்னது? functions சேமா இருக்கும். gills of the prawns, lungs of the men, respiration பண்றதுக்காக, மூச்சு விடுறதுக்காக gills of the prawn இருந்தாலும் சரி, respiration பேஸ் பண்ணி வரக்கூடிய lungs இருந்தாலும் சரி, என்ன பண்றதுக்காக? மூச்சு விடுறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் சேமா இருக்கு, ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் பி தான் வருங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபங்க்ஷன் சேமா இருக்கு பட் ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கு. வை நாட் ஏ சார்? வை நாட் ஏ? விங் ஆஃப் த பேட் அண்ட் விங் ஆஃப் த பிஜியன்.
பேட் இருக்க விங்ஸும் பிஜின் இருக்கிற விங்ஸும் பேசிக்காக நமக்கு ஆக்ட் ஆகாது. ஏன்? ஆரிஜின் சேமா இல்லை, ஆரிஜின் சேமா இருக்கு அதில். பட் இங்கே என்ன பாருங்க, ஆரிஜின் டிஃப்ரெண்டாக இருக்கு. கில்ஸும் லங்ஸும் ஒரே ஃபங்க்ஷன்ஸாக பண்ணிட்டு இருக்கு, ஒரே ஆரிஜினா பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ரெண்டுத்துலையுமே விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தர்ஷினியோட கையும் தமிழரசியோட கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஜின் எப்படி இருக்க போது? ஆரிஜின் சேமா தான் இருக்க போது. கை எங்கேருந்து ஒரு இங்கே தானே வரப்போது. அதே மாதிரி தான் விங்ஸும் அப்படின்றது. விங்ஸ் ஆஃப் த பேர்டும் சரி, எந்த பேர்டு, ரெண்டு பேர்டு, விங்ஸ் ஆஃப் த காக்காவும் சரி, விங்ஸ் ஆஃப் த குரங்கும் சரி, கொக்கும் சரி, எல்லாமே ஒரே ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு, 4 limbs அப்படின்றது. பட் இங்க ஆரிஜினா டிஃபரெண்டா இருக்கு. லங்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸா பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கும். யாருக்கு? மனுஷனை பார்த்துங்க. அதே ஃபிஷ்க்கு எதுவும் பார்த்தீங்கன்னா கில்ஸ் சைடில் இருந்துட்டு இருக்கும். ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கு. பட் ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் அனாலகஸ் அப்படின்றது. இங்க ஆரிஜினும் ஃபங்க்ஷனும் சேமா இருக்கிறதுனால ஏ வராது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, a population that 1000 individual belong to 360 480 belong to capital A small a and remaining 162 small a. Based on this data, the frequency of allele A in the population, ரொம்ப easy. The frequency of மணிக்கு இல்லடா, வாய் தவறி வந்துச்சு. அப்பா இல்லைன்னா மட்டும் தலைமை விடவே மாட்டாப்புல. இப்ப இதா சொன்னா பிடிச்சுப்பாரு. ஓகே சரி, இதுக்கு எப்படி போடணும்? ஈக்குவல் பிளேட் தான் சொல்லியிருக்காங்க. இது என்ன இருக்க போகுது? பி ஸ்கொயரு, இது கியூ ஸ்கொயரு, இது 2pq. அப்போ பி ஸ்கொயர் என்னது? 360. அதை பேஸ் பண்ணி தானே வந்துட்டு இருக்க போகுது. 2pq அது 480 160. பி ஸ்கொயர் பிளஸ் 2pq இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஓகே, இது எத்தனை இண்டிவிஜுவல்ல? இது 1000 இண்டிவிஜுவல்ல பேஸ் பண்ணி வரதுனால 36. 1000 இண்டிவிஜுவல் 100 பேஸ் பண்ணி வரும். 48 16 இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். பி அப்ப என்னவா இருக்க போகுது? 6 இருக்க போகுது. அப்படிதானே? பி என்னவா இருக்க போகுது? 6 தானே இருக்க போகுது. பேசிக் கான்செப்ட். யா அப்போ it is going to be option C, 0.6. 0.6 is the right answer. 0.6 will be the right answer. அப்போ 1க்கும் கீழே தான் இருக்கு. 1க்கும் கீழே தான் இருக்கு இல்லையா? 1க்கும் கீழே தான் இருக்கு. சரி, 0.6. ஓகே, எஸ், நோ ப்ராப்ளம். பயாலஜியில் மேத்ஸ் அப்படிதான் வரும். என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. யா, புரிஞ்சுதா? நல்லது. இப்ப gene locus has 2 alleles. இப்ப gene locus have 2 alleles, capital A and small a. If the frequency of dominant allele is 0.4, then what will be the frequency of homozygous dominant, heterozygous homozygous recessive individual in a population? என்னவா இருக்கான்? இது வந்து 0.4 இருந்துட்டு இருக்கான். இது டாமினன்ட் allele of A. டாமினன்ட் allele தான் கொடுத்துருக்கானா? A மட்டுமே 0.4. இப்போ ஹோமோசைகஸ் இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்றது கேள்வி. இதெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்றது கேள்வி. என்னவா இருக்க போகுது? which is the answer? எப்படி? பி ஸ்கொயரை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? பி ஸ்கொயர் அப்போ என்னது? ஏ ஸ்கொயர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னொரு ஏவோட இது பண்ணோம். இப்போ 0.4 × 0.4 வந்துட்டு 0.16. 0.16 இன்னும் சிஆர் இருக்கணும். இது வந்து இருக்க போகுது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? AQ 2PQ அப்படி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? பேசிக்காக நம்ம இதை கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கான்செப்ட் பண்ணி ஏ வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது? 0.4 இருந்துட்டு இருக்கு. 0.4 பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் கான்செப்ட் வந்து 0.6 வருது. எஸ், 0.6. இப்போ இது என்ன இருக்க போது? 36. 0.6 36. இப்போ 4ம் 6ம் 24 × 2 48. Yes, 48. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ்,
ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். கிளியராடா கண்ணா? புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி. எஸ் 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 எஸ். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கண்ணா. டவுட் ஏதா இருக்கா? கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான்டா. மேட்சில் டவுட் இல்ல? சி தானே? அர்த்தமாவே ரிவர்ஸ்ல அரைக்கும் கன்ஃபார்ம். கால்குலேஷன் டவுட் வந்து இல்ல? கால்குலேஷன் ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். நிறைய வாட்டி நம்ம பார்த்த கால்குலேஷன் தான். ஓகே, புரியல சார். சரி, யாருக்கா ஒரு ஆள் புரியல கூட நம்ம நல்லா புரியும். அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி டவுட்டா இருக்கவங்க நோட் பண்ணி வச்சுங்க. அவன் ஏ வந்துட்டு 0.4ன்னு கொடுத்துருக்கான். அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்றான்? ஏஏ ஏஏ ஐ மீன் கேபிட்டல் ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் கண்டுபிடிங்க. அப்போ ஏஏனா இது என்ன இருக்க போகுது? ஏ இன்டூ ஏ தானே ஏஏ அப்படின்றது. ஏ இன்டூ ஏ. அப்போ ஏ நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ 0.4 இன்டூ 0.4 பேசிக்கா ஸ்கொயர் பண்ண சொல்றான். அப்போ இது என்ன இருக்க போகுது? 16. அது என்ன 16? 0.16. அப்போ கேபிட்டல் ஏ வந்து என்ன இருக்க போகுது? 0.16 இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 0.4 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த எது தெரியும் இல்லையா? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ அந்த கான்செப்ட்ல ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 0.4 பேசிக்கா 1 இருக்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னா 1 மைனஸ் 0.4 இருக்க போகுது ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏ வந்து என்ன இருக்க போகுது? 1 மைனஸ் 0.4. அப்போ 1ல வந்துட்டு நீங்க 0.4 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 0.6 கிடைக்க போகுது. அப்போ கேபிட்டல் ஸ்மால் ஏ வந்து என்னவா இருக்க போகுது? 0.6 இருக்க போகுது. அப்போ ஸ்மால் ஏ 0.6 இருக்கும்போது ஏ இன்டூ ஏ என்னவா இருக்க போகுது அப்படின்னா 0.6 இன்டூ 6 ஸ்கொயர் தான். 0.6 என்னவா கிடைக்க போகுது? 0.36 வந்து கிடைக்க போகுது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 0.36. இப்போ கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ வந்து போட சொல்றான். என்ன போட சொல்றான்? கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ. கேபிட்டல் ஏ நமக்கு என்ன தெரியும்? 0.4 இன்டூ 0.6. 0.4 இன்டூ 0.6 இன்டூ 2. ஏன்னா 2pq தானே சொல்லுவோம் அந்த ஃபார்முலால. p ஸ்கொயர் பிளஸ் 2pq பிளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தானே பார்த்தோம். ஸோ அந்த பேஸ்ல 24 வரப்போகுது. 0.24 இன்டூ 2. 24 2 சார் என்ன வரப்போகுது? 0.48 அப்படின்ட்டு. இப்போ இது என்ன இருக்க போகுது? 0.48 அப்படின்றது. அதனால ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி will be the right answer. Next question பார்த்துடலாம். Variation caused by mutation as proposed by 𝑬𝒐𝒑𝒔 are. Variation caused by mutation as proposed by 𝑬𝒐𝒑𝒔 நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எல்லா இதுக்குமே p ஸ்கொயர் பேஸ் பண்ணி அவன் 𝑟𝑑𝑦 = தான் கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதான் கேட்டணும். கேபிட்டல் டாமினன்ட் ஏ அப்படி வந்தாலே நீங்க 𝑟𝑑𝑦 = தான் நீங்க போட்டாகும். ஓகே, ஸோ என்னது? வேரியேஷன் காஸ்ட் பை மியூட்டேஷன் proposed by 𝑬𝒐𝒑𝒔. 𝑬𝒐𝒑𝒔 ப்ரொபோஸ் பண்ற மியூட்டேஷன் நடக்க போதா? ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்க போகுது. இது எப்படி இருக்க போகுது? ஆப்ஷன் பி ரேண்டம். கண்டமே நீங்க நடக்கும். எந்த டைரக்ஷனும் ஸ்பெசிஃபிக்கா பேஸ் பண்ணி நடக்காது. ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மகா சாந்தி, பூஜா, கமலக்கண்ணன், மோனிஷா, அனன்யா, பூஜா, ஷாம், ஸ்வேதா, தமிழரசி, ரம்யா, தர்ஷினி, அபிநயா, ஜித், கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்க போகுது. ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்க போகுது. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் a species that newly weight bound 2 ல இருந்து 5 kg வரைக்கும் இருந்திருக்கான். நியூலி வெயிட் பாண்ட். அதுல 97% வந்துட்டு எப்படி இருக்கான்? ஆவரேஜ் வெயிட் இஸ் பிட்வீன் 3 to 3.3 kg ஆவரேஜ் வெயிட் இருந்துட்டு இருக்கான். 99% of infant was born from 2 to 2.5 kg இல்லனா 4.5 kg to 5 kg. Okay, when the type of selection is taken place, what type of selection is taken place அப்படினது பாத்தீங்கன்னா இதுல மாறுதல் கிடையாது. இதுல வந்து என்னது? இதுல சேஞ்சஸ் கிடையாது. ஆனா இதுல வந்து சேஞ்சஸ் இருக்கு, இதுல வந்து சேஞ்சஸ் கிடையாது. அப்போ மிடில் வேல்யூ, மீன் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. என்ன அதிகமா இருக்கு? மீன் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அந்த டயகிராம் நாம படிச்சிருப்போம். இப்படி ஒரு டயகிராம் படிச்சிருப்போம். ஒரு கிராஃப் இப்படி ஒரு டயகிராம் படிச்சிருப்போம். இப்படி ஒரு டயகிராம் படிச்சிருப்போம் இல்லையா? கடைசியில மீன் வேல்யூ அதிகமா இருக்கிறது. ஸோ அதுல மீன் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய கிராஃப் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீன் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய கிராஃப் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? we call it as a, yes, it's going to be option B, stabilizing selection. அப்ப என்ன இருக்க போகுது? it is option B, stabilizing selection ஆ இருக்க போகுது. ஏன்னா 2 to 5 kg ல வந்துட்டு 3 to 3.5 kg தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? 99% ஆஃப் இன்ஃபன்ட் வேற 99% சர்வே ஆகுது அப்படின்றது. ஓகேவா? அது என்ன ஆயிருது? சத்து போயிருது அப்படின்னா அப்போ இது பேஸ் பண்ணி என்ன இருக்க போகுது? 97% தான் கரெக்டா இருக்க போகுது. கிளியரா? ஓகே, எஸ், ஆப்ஷன் பி.
புரியலையா? டேய் இது ரொம்ப ஈஸிடா. ஒரு ஜெனரேஷன், ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஜெனரேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குருவி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த குருவியோட வெயிட், பறக்கக்கூடிய ஒரு வெயிட், இப்போ மனுஷன் வந்து எல்லாருமே ஒரே வெயிட்ல பறப்பாங்களா? இல்ல. சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பையன் பறக்கும்போது 8 கிலோங்க, ஆனா என் பையன் பறக்கும்போது 3 கிலோ தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வேரியேஷன் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் சொல்றாங்க. ஒரு குருவி பறக்குதுன்னா அது 2ல இருந்து 5 கேஜி வரைக்கும் இருக்காம். 2ல இருந்து 5 கேஜி வரைக்கும் வெயிட் வேரியேஷன்ல இருக்குமா. அந்த இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 3ல இருந்து 3.5 கேஜி இருக்கிற வரைக்கும் 97% ஆஃப் குருவி இருக்காம். 97% குருவிகள் வந்து 3ல இருந்து 3.5 கேஜி வரைக்கும் இருக்காம். அது வந்து உயிரோட இருக்கு. அதான் மெயின். அது வந்து என்ன இருக்கு? உயிரோட இருக்கு. ஆனா எந்த குருவி எல்லாம் 2ல இருந்து 2.5 கேஜி இருக்கோ, இல்ல 4ல இருந்து 4.5 கேஜி இருக்கோ, அதுல 99% என்ன ஆயிருதான்? செத்து போயிருதான். என்ன ஆயிருதான்? செத்து போயிருதான். அப்போ அதனால உயிரோடு இருக்கக்கூடிய என்ன ஸ்டெபிலைசிங் என்ன இது வந்து டேக் பிளேஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம கிராஃப் படிச்சிருப்போம். மீன் வேல்யூ இல்ல ஒரு டைரக்ஷனல் அப்படின்னு படிச்சிருப்போம். மீன் வேல்யூ படிச்சிருப்போம், டைரக்ஷனல் அப்படின்னு. ஏதோ இந்த டைரக்ஷனா இருக்கலாம், அந்த டைரக்ஷனா இருக்கன்றத படிச்சிருப்போம் இல்லையா? இல்ல 2 டைரக்ஷனுமே இருக்கலாம்ன்றத படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்டோட கிராஃபை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் தான் கரெக்டா நடக்குது. ஏன்னா மீன் வேல்யூ 2 to 5 கேஜில வந்துட்டு சென்டரா இருக்கக்கூடிய இதுவா இருக்கு. 3 to 3.3 கேஜி சென்டரா இருக்கிறதுனால மீன் வேல்யூ பேஸ் பண்ணி நடக்கிறதுனால ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. குருவி எப்போ சார் கேஜில வெயிட்? அண்ணா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்டா. எப்பா தெய்வங்களா, கண்ணுங்களா, பட்டுகளா, செல்லங்களா, உங்களை பாப்பா உங்களுக்கு மூளைக்கு நீங்க வேணாம். உங்களை வச்சு பொழைக்கிறது போதும் போதும் ஆயிரும் போல இருக்கே. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்களா? எஸ், சிசி பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ஒரு இதுக்கும் பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன் பண்ணுங்க பாப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல டவுட் கேட்பாங்க. அதுதான் நீங்க. உங்களை வச்சு நான் என்ன பண்றது? எஸ், இதுக்கு பார்த்துலாமா? ஹோமோலோகஸ், ஹோமோ ஹபிலிஸ் தான் இருக்கிறதே கம்மி. ஆப்ஷன் 3. ஹோமோ நியாண்ட்ரஸ் இருக்கிறதுலே அதிகம் யாரா இருக்கான்? ஹோமோ நியாண்ட்ரஸ் தான். ஹோமோ சாப்பியன்ஸ் அதிகம், ஹோமோ நியாண்ட்ரஸ் தான். அப்ப செகண்ட் தான் ஹோமோ நியாண்ட்ரஸ் இருப்பான். இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், யா அப்பா டே விடுங்கடா, அது உடனே போயிட்டாங்க, அங்க ரிசர்ச் பண்ண போயிட்டாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா. பூஜா, மகாலட்சுமி, தர்ஷினி, மோனிஷா, ஷாம், ஸ்வேதா, அனன்யா, அபிமன்யு, ரம்யா, பாரி, பாபு, ஜித், ஹரிப்ரியா, தமிழரசி, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துட்டீங்கன்னா, in Australian marsupials the placental mammals have been evolved to share many similar characteristics. This type of evolution may referred as Australian marsupials ங்க வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அப்படின்னு வந்தாச்சு. ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் வந்தாலே நமக்கு அடாப்டிவ் ரேடியேஷன் போடாதீங்க அதுக்குன்னு. ஓகேவா? பிளாசென்டல் மேமல்ஸ் have evolved to share many similar characters. Many similar characters என்னவா இருக்க போகுது? ஒருத்தனாவது நம்ம ஆன்சரை போடுறானா? யாராவது ஒருத்தனாவது போடுறானா? ஸோ எடுத்த உடனே அடாப்டிவ் ரேடியேஷனு, ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேவா? அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஓகே, யா சூப்பர். ஆப்ஷன் ஆப்ஷன் டி. போன் சார்ஜ் இல்லை, வெயிட் பண்ணுங்க. சுவிச் ஆஃப் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, டி தான். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. சரி, நீங்க அதுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றேங்க.
A population in the species invades a new area. Which are the following condition which leads to the adaptive radiation? A population in a species invades a new area. Which are the following condition leads to the adaptive radiation? Which are the following conditions which lead to the adaptive radiation? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வித் மெனி டைப் ஆஃப் வேக்கண்ட் ஹேபிடேட். ஓகேவா? ஏரியா வித் மெனி டைப் ஆஃப் வேக்கண்ட் ஹேபிடேட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆகணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் மை ஃபோன் இஸ் ஸ்டில் ரோமிங். ஸோ ஆப்ஷன் சி ராக்கணும். ஆப்ஷன் சி. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆகணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்தலாம். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இது ரொம்ப ஈஸி தான், கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல் ஆஃப் ஐசிபிஎன்? ஐசிபிஎனுக்கு ரூலுக்கு அகெயின்ஸ்டா? which is the following is against the rule of ICBN? ICBN ரூலுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது என்ன இருக்கு? It should be underlined. Every species should have a generic name and specific epithet. Scientific names are in Latin and should be utilized. Generic and specific names should be written starting with the small letters. Which is the wrong statement? Which is the wrong statement? எது வந்து அகெயின்ஸ்டா இருக்கு? எது வந்து அகெயின்ஸ்டா இருக்கு? இது வந்து அகெயின்ஸ்டா இருக்கு. இன்னும் அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜெனரிக் அண்ட் ஸ்பெசிபிக் எபித்தெட். ஜெனரிக் வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும், மிச்சம் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அகெயின்ஸ்டா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ ஓகேவா? எஸ், வந்துருச்சு. யா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. சூப்பர். மோனிஷா, பூஜா, ரிஷி, தர்ஷினி, கமலக்கண்ணன், மகாசாந்தி, அக்ஷயா, அனன்யா, தர்ஷினி, ஷாம், வனிதா, மணி, அபிமன்யு, அபிநயா, தமிழரசி, கலக்கிறீங்க. It's going to be option D is right answer. Okay, option D. Generic and specific epithet should be written as small letter. Small letter தான் ஸ்டார்ட் ஆகணும் பேசிக்கான்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? எஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்த்துருவோமா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கிட்ட பார்த்துருவோம்னா நம்ம 1:30க்கு பிரேக் போயிடலாம். ரெடியா? பிளாஸ்ட் பண்ணுங்க போப்போம். கமான் கைஸ். பிளாஸ்ட். கம்ப்ளீட்டா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? 3 மணிக்குள்ள கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்க ஐ திங்க் ஈகோ சிஸ்டத்தை மட்டும் நம்ம தனியா எடுப்போம். ஓகேவா? ஈகோ சிஸ்டம் மட்டும் நம்ம தனியா எடுப்போம். பயோடெக்னாலஜி வரைக்கும் நம்ம பார்க்கலாம்டாக்கண்ணா. ஓகேவா? பிகாஸ் நம்ம டைம் இல்லை, நம்ம இப்போயே பிளான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எதுவுமே எடுக்க முடியாம ஆயிடும். பயோடெக்னாலஜி வரைக்கும் முடிக்கும். அதாவது 4 சாப்டர் நீ பார்ப்போம். ஈகோ சிஸ்டத்துக்கு 3 சாப்டர் நான் தனியாக ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது நம்ம ஈகோ சிஸ்டமே பார்த்துலாம். அடுத்து ஒரு நாள் வச்சுட்டு நாளான்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம், ஈகோ சிஸ்டத்தை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகேவாக்கண்ணா? ஓகேவா? ஸோ ஈகோ சிஸ்டத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நாளான்னைக்கு பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளான்னைக்கு பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். நாளான்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஈகோ சிஸ்டம் 3 சாப்டர் பார்ப்போம். இப்போ நம்ம பயோடெக்னாலஜி 2 சாப்டர், அதாவது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் 2 சாப்டரையும் பயோடெக்னாலஜி 2 சாப்டர் இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட வர போனோம் இல்லையா? ஸோ டைம் ஆகிற போது. ஸோ டக்குன்னு சொல்லுங்க, நம்ம முடிச்சு விட்டலாம். யா, நாளைக்கு ஒரு விரல் புரட்சி நாள் இல்லையாடா? நாளைக்கு ஒரு விரல் புரட்சி நாள் இல்லையா? அந்த ஒரு விரல் புரட்சி நாள் நான் எப்போ என் ஜனநாயக கடமையை செய்யணும். எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜனநாயக கடமையை வந்து செய்யணும் அப்படின்றது. உங்களுக்கு இன்னும் ஓட்டர் ஐடி இல்லை, பட் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு என்னோட ஜனநாயக கடமையை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? ஜனநாயக கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கும்போது தெரியும். ஓகே, சில பேர்லாம் போட மாட்டாங்க. சில பேர்லாம் வந்துட்டு இல்லை எதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுரு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு போடுறதா நம்ம உரிமை. அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு ஆஸ் அ பீப்புளா, ஆஸ் அ சிட்டிசனா நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. யாருக்கு போடுறதுன்றது டிஃபரன்ஸ் வேரியபிளா இருக்கணும். பட் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. என்ன ரீசனாக இருந்தாலும் ஓட்டு போடாமல் இருக்காது. ஓட்டு போடுறது ஜனநாயக உரிமை. ஓகேவா? ஓகே, நம்ம human health and disease பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். Which one of the following is an occupational respiratory disorder? Which one of the following is an occupational respiratory disorder? Which one of the following is an occupational respiratory disorder? Occupational பேஸ் பண்ணி respiratory disorder. Occupationalனா வேலை செய்ய ஈடுபாடை பேஸ் பண்ணிட்டு நடக்கக்கூடியது occupational அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எது வந்து occupational respiratory disorder கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? Occupational respiratory disorder silicosis அப்படின்னு படிச்சிருக்கு. ஓகே, silicosis is called as a occupational respiratory disorder. So it's going to be option B is the right answer. ஓகேவா? Option B will be the right answer. ஓகேவா? Yes, the correct. ஓகேவா? Yes, occupational respiratory disorder is the right answer. ஓகேவா? சூப்பர். ஹரிப்ரியா, பபாஸ், தர்ஷினி, மோனிஷா, அனன்யா, மணி,
டேய் ஏ இல்லடா ஆப்ஷன் பி டா கண்ணா ஆப்ஷன் பி எஸ் ஆப்ஷன் பி ஷாம் அபிமன்யு ஹரிப்ரியா பாரி அபிநயா கலக்கிறீங்க ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் யா விடுங்க என்டர்டைன்மெண்ட் எப்பவுமே இருக்கிறது நல்லது தான் என்டர்டைன்மெண்ட் எப்பவுமே இருக்கிறது நல்லது தான் விட்டுருங்க யூ வில் நாட் கம் அகைன் ஓகே விட்றா போர் அடிச்சிருக்கும் போல இருக்கு சும்மா வந்துட்டு இருப்பாரு அதெல்லாம் லெஃப்ட்ல டீல் பண்ணி போயிடணும் கேரே பண்ணக்கூடாது நெகட்டிவா ஏதாவது வந்துச்சுன்னா கேரே பண்ணக்கூடாது தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேவா வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும் அதெல்லாம் கேர் பண்ணி அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் கிடைக்காது ஸோ நம்ம வேலையை பாட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓகே எஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க done it will be done right don't worry Which of the following option is correctly representing the lung condition in asthma and emphysema respectively? Asthma and emphysema respectively. Asthma and emphysema respectively. வரமாட்டேன் ஓகேவா don't worry ஓகே ஆஸ்மா அண்ட் எம்பைசிமா ரெஸ்பெக்ட்லி அதை விடுங்க ஓவர் முடிஞ்சு போச்சு முடியாது முக்கிட்டு போச்சு அவ்வளோதான் ஆஸ்மா எல்லாம் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிராங்கியோல்ஸ் அதுவே எம்பைசிமா அப்படின்றது டிக்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் எம்பைசிமா நடந்துட்டு இருக்கு டிக்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஓகே இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிராங்கியோல்ஸ் வந்து என்னவா இருந்துட்டு இருக்கு ஆஸ்மா பேஸ் பண்ணி லங்ஸ்ல வந்துட்டு என்ன நடக்க போகுது ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி மூச்சு விடல அது ஆஸ்மா பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறமா என்னது ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஓவரா சிகரெட் வச்சனால ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால இட் இஸ் டிக்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் ஓகேடா சூப்பரா ரிஷி மகாசாந்தி அபிநயா அபிமன்யு மோனிஷா கோமதி அனன்யா ஷாம் ஜெயதீப் தமிழரசி கலைக்கிறீங்க ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா which part of the poppy plant is used as a drug smack இத நிறைய வாட்டி பார்த்துட்டோம் டக்கரன்னு அடிச்சு விடுங்க drug smack alveoli டேமேஜ் ஆகி ரெஸ்பிரேட்டரி பாத்வே கம்மியாயிரும் alveoli டேமேஜ் ஆச்சுனா ரெஸ்பிரேட்டரி பாத்வே கம்மியாயிரும் அதனால ரொம்ப சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சிகரெட்டே அடிக்க கூடாது நீ ரொம்ப வேற அடிச்சீங்கன்னா என்ன பண்றது yes smoke poppy plant latex part of the poppy plant என்ன part latex part of the poppy plant option B is right answer option B latex part of the poppy plant okay yes da super Hari Babu Ramya Monisha Kamalakannan Dashini Sham Papas Ananya Gomadi Haripriya Tamilarasi Abhinaya Jit கலக்கிட்டீங்க it's going to be option B yes da Abhimanyu okay it's going to be option B latex part next question பார்த்தலாமா in which disease does mosquito transmitted pathogen cause chronic inflammation of lymphatic vessels mosquito வால transmit ஆனது வந்துட்டு chronic கால தூக்க முடியாது but chronic inflammation of lymphatic vessels வந்து காட்ட முடியும் culex mosquito female culex mosquito வால காஸ் பண்ணக்கூடியது female culex mosquito வா காஸ் பண்ணக்கூடியது எது காஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா is none other than elephantiasis option A யானை கால் நோய் நான் சொல்லுவோம் யானை கால் நோய் lymphatic vesselsனால என்ன வர போகுது யானை கால் நோயா இருக்க போகுது சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் சூப்பர் கோமதி அபிமன்யு மோனிஷா ஷாம் மகாசாந்தி ரிஷி எஸ்டா ஷாம் தஷினி பாரி பாபு அபிநயா கமலகண்ணன் வனிதா தமிழரசி ஜித் ஜெயதீப் அபிமன்யு கலகினீங்க கொண்டு போய் ஆப்ஷன் ஏ எலிஃபான்டியாசிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா which of the following is not an autoimmune disorder தன்னை தானே அழிக்காதது எது இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நாலு ஆப்ஷன்ல autoimmune disease என்னது தன்னை தானே அழிக்கக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் autoimmune disease அப்படி சொல்லிருக்கோம் இந்த நாலுல எது autoimmune disease கிடையாது எது autoimmune disease வந்துட்டு கிடையாது அப்படின்றாங்க எஸ் எது கிடையாது எலிஃபண்ட் லெக் மாதிரி இருக்கும் ஆமா சரி இந்த क्वेश्चन வாங்க எது கிடையாது ஏவா டேய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்டா டேய் இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுல விச் கிடையாதுன்னு கேக்குறாங்க அல்சைமர் டிசீஸ் அப்படி டிசீஸ் இருக்கு தெரியுமா அல்சைமர் எல்லாம் மறந்து போயிடுவான் அப்படின்றது அப்படியே இருக்கிறது அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஏ கிடையாதுடா
சோரியாசிஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். விட்டிலிகோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஆனா அல்சைமர் டிசீஸ் அப்படின்றது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அது சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா, அதெல்லாம் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால வர்றதுனால நம்ம இம்யூன் சிஸ்டத்தினால தான் வந்துட்டு இருக்கு சொரியாசிஸ். நல்லா புரிஞ்சுங்க. சொரிஞ்சு இச்சு பண்ணி சொரிஞ்சு ரெட் கலரா மாறுது இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். தெரியல, நோட் பண்ணி வச்சுங்க. சொரியாசிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். சுரிஞ்சுக்கிட்டே இருக்க சொரியாசிஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க 2018 கேட்டிருக்காங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்சைமர். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், மேட்ச் பண்ணுங்க பாப்போம். குவிக் மேட்ச் பண்ணுங்க. குனேரியா நேஷன்ஸ் மேனே, ஸ்னிஃபில்ஸ், ட்ரிபானோசோமா, ஜெனிட்டல் ஹார்ட்ஸ், எய்ட்ஸ், ஹியூமன் பேப்பிலியஸ் வைரஸ், இது ஜெனிட்டல் ஹார்ட்ஸ் அப்படின்றது. அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் வச்சு அடிச்சலாம், குனேரியா வச்சு அடிச்சலாம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தாக்கண்ணா. ஓகே, ஆப்ஷன் டி. சூப்பர் அஜித், தமிழரசி, அனன்யா, பரிபாபு, கோமதி, ரம்யா, அபிநயா, தர்ஷினி, மோனிஷா, ரிஷி, ஷாம், கமலக்கண்ணன், தர்ஷினி, அபிமன்யு, ஜெயதீப், மகாசாந்தி கலக்கிட்டீங்க. It will be option D. Yes, option D is the right answer. Again, option D will be the right answer. Next question பார்த்துலாமா? Malt. நிறைய வாட்டி பார்த்தோம். Malt constitute எத்தனை percentage of lymphatic vessels? எத்தனை percentage of lymphatic vessels malt constitute ஆயிருக்கு? Malt consists of mucosa associated lymphatic tissues தான் malt அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மால்ட்டோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. mucosa associated lymphatic tissues ஆன malt will consist of, எதனால தப்பா சொல்றீங்க? 50%. 50%. Mucosa associated lymphatic tissue consists of 50% of lymphatic tissues in the human body. 50%. Okay, 50%. Yes. 50%. Super Abhimanyu, Dashini, Ramya, Ananya, Mahashanti, Monisha, Paribabu, Tamlarasi, Jaydeep, Jit கலக்கிட்டீங்க. It's going to be option D, 50%. D 50%. Transplantation. fails due to the non-acceptance of patient. Organ transplantation fail ஆகுது. என்ன type of immune response is responsible for such rejection? ரிஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ்? ரிஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ்? ரிஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸா இருந்துட்டு இருக்கு. It's going to be option A is the right answer. Option A, cell mediated immune response. Option A டாக்கணுங்களா? A. சூப்பர் மகாசாந்தி, தர்ஷினி, மோனிஷா, அபிநயா, அபிமன்யு, வனிதா, ரம்யா, கோமதி, மணி, அனன்யா, ஷாம் கலக்கிறீங்க. It's going to be option A. தமிழரசி சூப்பர்மா. Option A, cell mediated immune response. Okay. Which of the following statement is not true for the cancer cells in relation of mutation? Mutation relate பண்ணிட்டு எது not true அப்படின்றாங்க. எது not true? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல which is not true and regarding on the cancer cell depending on mutation depend ஆகி which is not true அப்படின்னு கேக்குறாங்க. Which statement is not true? நல்லா பாருங்க. மியூட்டேஷன் இன்ஹிபிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீலோமெரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, டீலோமெரேஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? மியூட்டேஷனை அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஸோ மியூட்டேஷன் இன்ஹிபிட் பண்ணாது. மியூட்டேஷன் என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணாது. டீலோமெரேஸை இன்ஹிபிட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மியூட்டேஷன் டெஸ்ட்ராய் த டீலோமெரேஸ் இன்ஹிபிட்டர். இங்க பாருங்க, மியூட்டேஷன் டீலோமெரேஸை இன்ஹிபிட் பண்றவன. நல்லா புரிஞ்சுங்க. இவன் இங்க என்ன கொடுத்துருக்கானா மியூட்டேஷனு டீலோமெரேஸை இன்ஹிபிட் பண்ணு கொடுத்துருக்கான். ஆனா ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்கான்? மியூட்டேஷன் டீலோமெரேஸை இன்ஹிபிட் பண்ண ஒருத்தன் வருவான்ல அவனை அடிப்பான்னு சொல்லியிருக்கான். ஓகே, அதான் கரெக்டான ஆன்சர். டீலோமெரேஸை இன்ஹிபிட் பண்றவனை அடிப்பான், ஆனா டீலோமெரேஸை இவனை போய் இன்ஹிபிட் பண்ண மாட்டான் அப்படின்றது. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இஸ் a wrong statement. ஆப்ஷன் டி இஸ் a wrong statement. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் a wrong statement இருக்குன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, in higher vertebrates the immune system can be distinguished as cells and non cells. இது ஏன் cells இது ஏன் non cells அப்படின்னு தெரியும். அந்த கேட்டகரியே அழிஞ்சு போயிருச்சுன்னா இட் அட்டாச் செல்ஸ், அந்த கேட்டகரி அழிஞ்சு போச்சு, தன்னுடைய செல்லையே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்?
அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். என்னடா தன்னைத்தானே அழித்தவன் இவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செதுக்கியவன் இல்ல தன்னைத்தானே அழித்தவன் இவன் அப்படி யாரா அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிது. ஏன்னா தோக்கடிக்க ஒருத்தன் மட்டும் வருவானே, என்னது அதுவும் இங்க நான் தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் சி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அதுக்கான சூப்பரா தர்ஷினி, கோமதி, ரம்யா, பரிபாபு, சிஸ்டர்ஸ் வேர்ல்டு நல்ல போடுறேன். மோனிஷா, அபிமன்யு, தர்ஷினி, ஜெயதீப், வனிதா, கமலக்கண்ணன், தமிழரசி, ரிஷி, சூப்பரா கண்ணா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சூரியாசிஸ். ஓகே, ஓ autoimmune disease. Okay, நல்ல. Yes, autoimmune disease, psoriasis. Antivenom injection contains perforatory antibodies, while polio that are administered into the body contains antivenomல வந்துட்டு நம்ம perforatory antibodies கொடுத்திருக்கோம். பட் polio drops that are administered into the body, polio dropல என்ன contain இருக்க போகுது? What does the polio drop contain? polio dropக்கெல்லாம் drop, polio dropல என்ன contain இருக்க போகுது? அதுல எப்படி perforatory antibodies இருந்துச்சோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா attenuated antibodies present ஆயிருக்கு. attenuated antibodies வந்து present ஆயிருக்கு. So it's going to be option D is the right answer. Okay, option D. Super. Option D. Yes. Option D is the right answer. ரொம்ப ஈஸியானது. Option D is the right answer. நம்ம next question பார்த்தலாம். attenuated antibody present ஆயிருக்கு. Which of the following viruses is not transferred through semen of an infected male? semenல transfer பண்ண முடியாது. not transferred through semen of an infected male. semenல transfer பண்ண முடியாத வைரஸ் என்ன வைரஸ் நம்ம semenல transfer பண்ண முடியாது. semenனா sperm தான் சொல்றாங்க. அதாவது semen பேஸ் பண்ணி transfer ஆகாது. என்ன வைரஸ் நம்ம semen பேஸ் பண்ணி transfer ஆகாதுன்றத பார்த்துட்டு இருக்கோம். சிக்கன் குனியா வைரஸ்க்கும் semenக்கும் என்னடா சம்பந்தம்? எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? கியூலஸ் மஸ்கிட்டோவோட. சிக்கன் குனியா, டெங்கு எல்லாமே கியூலஸ் மஸ்கிட்டோ பேஸ்ட். ஏடஸ் மஸ்கிட்டோ, கியூலஸ் கிடையாது, ஏடஸ் மஸ்கிட்டோவால ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஷாம், கிரி, தர்ஷினி, மணி, மோனிஷா, அபிமன்யு, மைத்திலி, ரம்யா, பரிபாபு, ஜெயதீப், கோமதி, கமலக்கண்ணன், வனிதா, தமிழரசி, கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி சிக்கன் குனியா வைரஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சிக்கன் குனியா ஏடஸ் மஸ்கிட்டோ தான். ஓகேவா? HIV that cause AIDS first started testing. ஃபர்ஸ்ட் யார் அடிக்கணும்? HIV உள்ள வந்துச்சு, நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யார் அடிப்பான்? HIV நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த வைரஸ் ஃபர்ஸ்ட் யார் போய் அடிப்பான்? எந்த செல்ஸை போய் அட்டாக் பண்ணுவான்? அந்த செல்ஸ் மேஜரா குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்டம்ஸே வர ஆரம்பிக்கும். அப்படி சொல்லக்கூடிய செல்ஸ் எந்த செல்ஸ்? இருக்கனா? Yeah, it's going to be T helper cells. Okay, option B T helper cells. Option B T helper cells is the right answer. Okay, TH cells அப்படி நம்ம சொல்லுவோம். TH cells அப்படினு சொல்லுவோம். T helper cells is the right answer. Okay, வாக்கனா சூப்பர். Option B. Yes. Option B is right answer. Super. மோனிஷா, சிஸ்டர்ஸ், ரிஷி, கோமதி, அபிமன்யு, ரம்யா, மைத்திலி, பரிபாபு, தர்ஷினி, அபிநயா, தமிழரசி, கமலக்கண்ணன். சூப்பர். It's going to be option B T helper cells. Select the wrong statement. Which is the wrong statement? கொடுத்த பத்தில எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்? which is the wrong statement கொடுத்ததுல? which is the wrong statement ரா? which is the wrong statement? டக்கு சிக்கு அடிச்சு விடுங்க பாப்போம். which is the wrong statement? C கிடையாது, D தான். Viroids were discovered by T.J. Ivanovsky. வைராய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். வைராய்ட்ஸ் யாரால டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு? T.O. டைனர். ஓகேவா? அவரால தான் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு. நாட் இவனோஸ்கியால டிஸ்கவர் பண்ணப்படல. வைரஸை கேட்கல, வைராய்ட்ஸை கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? அவன் வைரஸை கேட்கல, வைராய்ட்ஸை கேட்டதுனால என்ன வரப்போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? டி தான். அடுத்தது grafted kidney may be rejected in the patient due to. இதுவும் அதே கான்செப்ட் தான். grafted kidney அப்படி கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். grafted kidney may be rejected in the process due to. grafted kidney may be rejected in the patients due to. cell mediated immune response. அதனால cell mediated immune response. option A is the right answer. ஓகேவா? option A is the right answer. ஓகேவா? Okay, option A is the right answer. Okay, கலக்கிறீங்க. Okay, சூப்பர். முகமது, மோனிஷா, தர்ஷினி, அபிமன்யு, ரிஷி, ஷாம், மைத்திலி, ரம்யா, அக்ஷயா, கோமதி, வனிதா, கமலக்கண்ணன், பரிபாபு, தமிழரசி,
கலக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர் சிஸ்டர் வேர்ல்ஸ் தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், இஃப் யூ சஸ்பெக்ட் எனி மேஜர் டெஃபிஷியன்சி ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் a person, நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க. நீங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா ஆன்டிபயோட்டிக் டெஃபிஷியன்சி ஒரு பர்சன்ல இருக்காங்க, நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன மாதிரியான டெஸ்ட்டுக்கு உத்தரவு போடுவீங்க? கன்ஃபர்மேட்டிவ் எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்க சொல்லுவீங்க? எதுல போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுவீங்க? பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவீங்க. பட் பிளட்ல எதை செக் பண்ணா அது கிடைக்கும்? பிளட்ல எதை செக் பண்ணா நமக்கு கிடைக்க போகுது? சீரம் ஆல்புமின்ஸா சீரம் குளோபுலின்ஸா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ் த தமிழரசி சூப்பரா. சீரம் குளோபுலின்ஸ், ஆல்புமின்ஸ் கிடையாது, சீரம் குளோபுலின்ஸ் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆன்டிபயோட்டிக் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு ஆன்டிபயோட்டிக் டெஃபிஷியன்சி இருக்குது, நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க, டவுட்டா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் போய் செக் பண்ணி ஆகணும்? பிளட்ல இருக்கக்கூடிய சீரம் குளோபுலின்ஸ் எடுத்து நம்ம கன்ஃபர்மேட்டரி எவிடன்ஸ் எடுக்க முடியும். குளோபுலின்ஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி எஸ் ஆப்ஷன் சி சீரம் குளோபுலின்ஸ் will be the right answer. அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். which one of the following immunoglobulin does constitute the largest percentage of human milk? ஹியூமன் மில்க்ல கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்துட்டு எந்த இம்யூனோகுளோபின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்? கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு எந்த இம்யூனோகுளோபின் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும்? கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு எந்த இம்யூனோகுளோபின் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்குன்னா, எஸ் இட் இஸ் IgA. இம்யூனோகுளோபின் ஏ வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். எது அதிகமா பிரசன்ட் ஆயிருக்க போது? இம்யூனோகுளோபின் ஏ, IgA வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்க போகுது. ஓகே சூப்பர். தர்ஷினி, ரம்யா, ஷாம், மோனிஷா, மைத்திலி, பரிபாபு, அபிநயா, தர்ஷினி, அபிமன்யு, ரிஷி, முகமது, மணிதா, மோனிஷா, சிஸ்டர் வேர்ல்டு, கமலக்கண்ணன், தமிழரசி கலக்கிறீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி IgA is the right answer. ஓகேவா? ஆஸ்மா may be attributed to. ஆஸ்துமா may be attributed to. ஆஸ்துமா may be attributed to. ஆஸ்துமா may be attributed to allergic reactions of the mast cells in lungs. Yes, correct Rakana. It's going to be option B, allergic reactions of the mast cells in the lungs. Allergic reactions of the mast cells in the lungs. Allergic reactions of the mast cells in the lungs. Option B is the right answer. Okay, super Abhimanyu, sister boys Maithili, Monisha, Sham, Ramya, Kamalakanan, Muhammad, Dashini, Gomadi கலக்கிறீங்களா? It's going to be option B will be the right answer. Okay வா? Last two more questions. Which of the following endoparasites of human does show viviparity? விராட் கோலி குட்டி போடுவான். ஸோ குட்டி போடக்கூடிய எண்டோபாரசைட் என்ன பாரசைட்? குட்டி போடக்கூடிய எண்டோபாரசைட். 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 நல்லா பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி போடக்கூடிய எண்டோபாரசைட் எதுனா ட்ரைக்கிலினா ஸ்பைராலிஸ். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி Trichinella spiralis is the right answer. Option B, Trichinella spiralis. Trichinella spiralis. Trichinella spiralis is the right answer. Okay, yes, the option B will be the right answer. And last question is this: match the following. Match the following. Last question. Match பண்ணுங்க. பேசி பண்ணி மேட்ச் பண்ணுங்க. பேசி பண்ணி மேட்ச் பண்ணுங்க. என்ன வரக்க போகுது? அதர் லைவ்ல நம்ம இதை பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது ஹார்ம்லெஸ் பாக்டீரியா. அது அவ்வளோதான், ஆப்ஷன் பி தான் 4 வந்திருக்கு. ஓகே, ஹார்ம்லெஸ் பாக்டீரியா. அதுக்கப்புறம் ஊப்பிங் காஃபி வேணா கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸ்கில்டு பாக்டீரியா. டிப்தீரியா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இன்ஆக்டிவ் டாக்சின், ஹேமோகுளோபின் போலியோ வேக்சின் காசஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ரைட். இது என்ன மாட்டிக்கிட்டே இருக்கு? Yes, option B is going to be the right answer. Okay, yes, the Ananya, Gomadi, Kamalakanan, Abhimanyu, Monisha, Dashini, Abhinaya, Tamilarasi, Sham, okay, Akshaya, Superman is going to be option B will be the right answer. And with this you have successfully completed the basic concept. Okay va, this question paatha pothum. அடுத்தது நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேருக்கு போயிடலாம். We move on to microbes in human welfare. We will resume it by 2 o'clock. நம்ம 2 o'clock resume பண்ணுவோம். Resume by 2.
210க்கு ரெஸ்யூம் ரெஸ்யூம் பை 210 அப்பதான் கரெக்டாக இருக்கும் 3:30 முடிஞ்சிடும்டா கிளாஸ் 3:30 கிளாஸ் முடிச்சிடும் ஓகே டோன்ட் வரி அபவுட் இட் 3:30 கிளாஸ் முடிஞ்சிடும் ஸோ வில் ரெஸ்யூம் பை 210 போய் சாப்பிட்டு வாங்க ஓகே லஞ்ச் போய் சாப்பிட்டு வாங்க ஓகே லஞ்ச் போய் லஞ்ச் போய் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு சந்திப்போம் உங்களை நான் சாப்பிட்ட பிறகு சந்திக்கிறேன் பாய் see you soon
பண்ணிட்டீங்களாடா? திருக்க 3 சாப்டர் பார்த்து முடிச்சிருவோமா? யா யா இப்போ அடுத்தது நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேருக்கு வந்து எப்படி மைக்ரோப்ஸ் ஹியூமன் வந்து வெல்ஃபேருக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போனோம் இல்லை எல்லாம் வந்தாச்சா? அந்த சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சா? எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சா? வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் குட் ஆல் குட் 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 ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Conversion of milk to curd improves the nutritional value by increasing the amount of conversion of milk to curd improves the nutritional value. Good afternoon, good afternoon. மதிய வணக்கம், மதிய வணக்கம், மதிய வணக்கம். அது தியானத்துல சிறந்த தியானம் மதியானம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த தியானம் வந்தாச்சு. ஓகே, என்னது? increase in option D vitamin B12. சூப்பர் கண்ணா. option D vitamin B12 is the right answer. கலக்கிறீங்கப்பா, கலக்கிறீங்க. யா B12 விட்டமின் சாப்பிடுங்க ஸ்ட்ரென்த் ஆருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த விட்டமினான விட்டமின் B12 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கலக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? Which of the following in a sewage treatment removes suspended solids? Suspended solids remove பண்ணக்கூடிய sewage treatment எந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னா? Suspended solids remove பண்ணக்கூடிய sewage treatment எந்த ட்ரீட்மெண்ட்? Which of the following removes suspended solids? Suspended solids remove பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்டா இருக்கு? It is option B primary treatment. ஓகே, சஸ்பெண்டட் சாலிட்னு சொல்லிட்டோம். சீவேஜில் இருக்கக்கூடிய அந்த சாலிட்ஸ் எல்லாம் பேசிக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா? சாலிட் மாதிரி இருக்கிற ராக் ரொம்ப ரிஜிட்டான ப்ராடக்ட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிடுவோம்ன்றத பார்த்துப்போம். ஸோ இது ஆப்ஷன் பி பிரைமரி ட்ரீட்மெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. கோமதி, ஷாம், மோனிஷா, சிஸ்டர் வேர்ல்ஸ், ஹரிப்ரியா, பூஜா, அழகர் சுவாமி, மோனிஷா, தர்ஷினி, தமிழரசி, அக்ஷயா, அனன்யா, ஷாம், கலக்கிறீங்க. ஆப்ஷன் B is right answer. Again, option B primary treatment is the right answer. Okay, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Which of the following is correctly matched for the product produced by them? Product produced by them. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்களே சாப்பிட்டு முடிச்சாச்சுல? ஃபைன். சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஓகே, கரெக்டா மேட்சா இருக்கா? என்ன கேட்டிருக்கான்? கரெக்டா மேட்சா இருக்கு அப்படின்னாங்க. which is correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? சாக்ரோமைசஸ் செர்வீசியே ஈஸ்ட் பேஸ் பண்ணி வரும் இல்லையா, சாக்ரோமைசஸ் செர்வீசியே எத்தனால் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சாக்ரோமைசஸ் செர்வீசியே எத்தனால் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சரா இருந்தது. ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். எஸ் மோனிஷா, தர்ஷினி, அக்ஷயா, அழகர் சுவாமி, கோமதி, பூஜா, அனன்யா, அபிநயா, வனிதா, தமிழரசி, கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி சாக்ரோமைசஸ் செர்வீசியே எத்தனால் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். நான் கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். கர்ட் ரைஸ் தான் அவைலபிளா இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரம்ப் கர்ட் ரைஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு போல. ஓகே, அதனால the primitive prokaryotes responsible for the production of biogas from the dung of the ruminant animals include production of biogas. எஸ், இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. production of biogas பேஸ் பண்ணி நம்ம கேள்வி இருக்கு. yes, it's going to be option C methanogens. is right answer. option C methanogens. மெத்து இருக்கக்கூடிய methanogens is right answer. option C methanogens. yes டா, சூப்பர். fantastic. yes சூப்பர். வனிதா, கோமதி, சிஸ்டர் வேர்ல்ட், தமிழரசி, அபிநயா, பூஜா, மோனிஷா, அழகர் சுவாமி, தர்ஷினி, ஷாம், சூப்பர். கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி மெத்தனோஜென்ஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். which of the following is wrongly matched in the given table பொறுத்த வரைக்கும் which of the following is wrongly matched இருக்கு? இது தப்பான மேட்சா இருக்கு. which of the following is wrongly matched on the given table பொறுத்த வரைக்கும் எந்த following வந்து wrongly matched இருக்கு? wrongly matched. இது மேட்ச் wrongly matched. என்ன சொல்லியிருந்தேன்? Clostridium buticulum. நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். பியூட்டிகுலம் மட்டும் பியூட்ரிக் ஆசிட பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது. எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது? பியூட்ரிக் ஆசிட பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. லிப்பிட்ஸ், ரிமூவல் ஆஃப் ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் வராது.
So option D is wrongly matched. Clostridium butyrylum எதை பேஸ் பண்ணி butyric acid பேஸ் பண்ணி வரப்போகுது. Clostridium butyric acid பார்த்து வச்சோங்க. So option D is the right answer. Okay, D. Yes, butyric acid. Okay, hi Dashini. Okay. Super, Monisha, Sham, Dashini, Alagaraswamy, Pooja, Gomadi, Sister World, Ramya, Akshaya, Abhinaya, Tamilarasi, collecting. It's going to be option D is the right answer. Yes, option D is going to be the right answer. Next question, Batalama. The guts of the cow and buffalo possess. Guts of the cow and buffalo என்ன பார்க்க முடியும்? Guts of the cow and buffalo என்ன பார்க்க முடியும்? What can we see in the guts of the cow and buffalo? Guts of the cow and buffalo நம்ம பார்க்கறது என்ன வந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே இல்ல, மெத்தனாஜென்ஸ் தான். எல்லாம் ரொம்ப ஈஸி. நான் பார்த்துட்டுலாம் இருக்கணும் அப்படி இல்ல. டக்குன்னு பார்க்குறோம், அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், போயினே இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. Yes, அடுத்த கொஸ்டின். எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டே கூடாது. Match the following. Saccharomyces cerevisiae, Monachus purpureus, Trichoderma polysporum, Porphyromatria shermani. Where is my shermani? Chutney shermani அப்படி கேட்பான் இல்லையா? என்ன ஆப்ஷன்? பார்த்தலாமா? Saccharomyces cerevisiae commercial products of ethanol. Monachus purpureus வந்துட்டு என்னவா இருக்க போகுது? கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்டா. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்ன்றது ப்ரொடக்ஷன் இம்யூனோ சப்ரஷன் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஷர்மானி வந்துட்டு ரைப்பனிங் ஆஃப் ஸ்விஸ் ஜூஸ். இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தோம். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோனா பி த ரைட் ஆன்சர். சூப்பராக கலையிட்டீங்களே, சூப்பரா. பூஜா, ஷாம், தமிழரசி, ரம்யா, அனன்யா, தர்ஷினி, மோனிஷா, அபிநயா, வனிதா, அழகர்சுவாமி, அக்ஷயா, okay, Pooja, கலக்கிறீங்க. It's going to be option D. Option D is the right answer. Yeah, shall we move on to the next question? அடுத்த question பார்த்துருவோமா? What gases are produced in anaerobic sludge digester? Anaerobic sludge digesterல என்ன கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்பட்டிருக்கு? What gas are produced in anaerobic sludge digester? Anaerobic sludge digesterல என்ன கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்பட்டிருக்கு தெரியுமா? Anaerobic sludge digesterல பேசிக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு மீத்தேன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் மீத்தேன் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகணும் கிடையாது. So methane, hydrogen sulfide, carbon dioxide. Okay, option B, methane, hydrogen sulfide, carbon dioxide. Methane அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா methane மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகுமானா கிடையாது. So it's going to be option B is the right answer. அக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Option B will be the right answer. Okay. Yes, முன்னாடி பார்த்திருக்கிறது தான் அக்கா. Yes, சூப்பர். இதுக்கு நம்ம பயோடெக்னாலஜி நேத்து தான் பார்த்தோம். பயோடெக்னாலஜி பார்க்கும்போது உங்களுக்கு நேத்து தான இந்த क्वेश्चंस எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். ஓகே, பாப்போம். மோனிஷா, கோமதி, வனிதா, பூஜா, அழகர்சுவாமி, Sham, Abhinaya, Tamilarasi, கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி, அக்ஷயா, சூப்பர் மார்க். going to be option B is the right answer. option B. ஓகேவா? எல்லாமே பேசிக்கா வந்துட்டு ப்ரீவியஸ் இயருக்கு வைக்கப்பட்ட கேள்விகள் தான். எஸ், கரெக்டா இருக்கு. Which one of the following equipment is essential for the growing microbes in large scale? Growing microbes in large scale. பெரிய ஸ்கேல்ல. குட் ஆஃப்டர்நூன். மதிய வணக்கம். growing microbes in large scale grow பண்றதுக்கு தலைவன் யாரா இருக்காரு அப்படினது பாத்தீங்கன்னா பயோ ரியாக்டர். தெரியாம வேற யாரு? என்ன தெரியாதா அப்படினு இருக்கிற மாதிரி பயோ ரியாக்டர். அது தெரியல அதுல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. பயோ ரியாக்டர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. மணி, பூஜா, தர்ஷினி, ஷாம், வனிதா, கோமதி, அபிநயா, அழகர்சுவாமி, கோமதி, கலக்கிறீங்க. அது வந்து ஆப்ஷன் டி பயோ ரியாக்டர்ஸ். அகைன் டக்குன்னு பார்த்துலாம். மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா லாக்டோபெசிலிஸ் 5 கொடுத்துருக்காண்டா. ஆனால் என்ன வரப்போ 5மே நமக்கு வராது, ஒன்று தான் பேஸ் பண்ணி வரும். ஓகே, லாக்டோபெசிலிஸ் வந்துட்டு கர்ட்ஸ் சிஏசிஏ, சாக்ரோமைசஸ் செர்வேசியா வந்துட்டு பிரெட், ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் வந்து என்ன இருக்க போகுது சிட்ரிக் ஆசிட், நைகர் சிட்ரிக் ஆசிட், ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட், சீஸ் வராது. ஸோ பார்த்தோம்னா எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Okay, yeah, fine. Option B. ரொம்ப easy. Okay, அடுத்த question. Which of the following can be used as a biocontrollable agent in the treatment of plant disease? Biocontrollable agent, the treatment of plant disease. Plant disease ல வந்துட்டு biocontrollable agent யூஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்கு? Yes, it's going to be trichoderma. Option A,
Trichoderma is the right answer. Option A, trichoderma. Trichoderma. Okay, option A is the right answer. Super Pooja, Monisha, Sham, Ananya, Aisha, 𝒔𝒓𝒆, Dashini, Tamilarasi, Gomadi. Fine. We all knew it. Okay, trichoderma base பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தலாம். Which of the following is a commercial blood cholesterol lowering agent? Blood cholesterol lowering agent. Commercially blood cholesterol lowering agent. Commercially blood cholesterol lowering agent. Commercially blood cholesterol lowering agent என்னவா இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா it is option B. Option B statin. Option B, option A கிடையாது. Option B statin. Option B statin is right answer. Option B டா கண்ணுங்களா? Option B. Yes. ரொம்ப ஈஸி. சூப்பர் 𝒔𝒓𝒆, அக்ஷயா, பூஜா, மணி, மோனிஷா, தமிழரசி, கலக்கிட்டீங்கம்மா, ரம்யா, அனன்யா. ஃபைன். தஷினி சூப்பர்மா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Select the correct group of biocontrol agents. Biocontrollable agent. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், பட் அந்த பேஸ்ல இல்ல, பட் வேற பேஸ்ல எடுத்துட்டு இருக்கு. Biocontrollable agent. What are the biocontrollable agent? What is the biocontrollable agent? What are all the biocontrollable group இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க. டோன்ட் எல்லாம் ஏற்கனவே பார்த்ததான். குயிக்கா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் என்ன எடுத்துட்டு இருக்கு? ட்ரைகோடெர்மா, பைக்கிலோவைரஸ், பேசிலஸ் துரிஞ்சினசிஸ். ட்ரைகோடெர்மா, பைக்கிலோவைரஸ், பேசிலஸ் துரிஞ்சினசிஸ். ஆப்ஷன் பி. ட்ரைகோடெர்மா, பைக்கிலோவைரஸ், பேசிலஸ் துரிஞ்சினசிஸ். ஆப்ஷன் பி. ஓகேவா? சூப்பரா. மோனிஷா, பூஜா, தர்ஷினி, கமலக்கண்ணன், ஷாம், மணி. யா. ஃபைன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி will be the right answer. அடுத்த கட்டண கொஸ்டின்ஸை பார்த்துலாம். A biocontrollable agent to be a part of integrated pest management should be. A biocontrol agent to be a part of integrated pest management should be. How it should be? It should be specific to specific. Species specific இருக்கணும். அதே மாதிரி inactive to the non-target organism. Species specific இருக்கணும். And at the same time it should be inactive to the non-target organism. So option D is the right answer. Inactive to the non-target organism. Option D will be the right answer. Suparadashini, Krish, Monisha, Abhinaya, Haripriya, 𝒔𝒓𝒆, Ramya, Manita, Pooja, Ananya, Tamilarasi, Jit, Akshaya, Gomadi. கலக்கிறீங்களா? ஆப்ஷன் D. Yes, ரொம்ப ஈஸி. அடுத்த கட்டத்துக்கு முடிப்பாங்க. Which of the following statement about methanogens is not correct? Methanogens பொறுத்த வரைக்கும் எது வந்து not correct அப்படின்னாங்க. Which of the following statement about methanogens is not correct? Methanogens பொறுத்த வரைக்கும் which of the statement is not correct? Yes, which of the statement is not correct அப்படின்னு பார்த்தீங்கன்னா they grow aerobically and break down cellulose rich food. Option C is the right answer. Okay, option C. Yes, dakana super. Option C. Yeah. Fine. Option C is the right answer. Super agana. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Among following pairs of microbes, which pair has both microbes that can be used as a biofertilizer? Both microbes, ரெண்டு மைக்ரோப்ஸ் பேரா கூட ரெண்டு மைக்ரோப்ஸ்மே நம்ம எப்படி யூஸ் பண்ணப்படலாமா? பயோஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணக்கூடியது. Both microbes which can be used as a biofertilizer. பயோஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மைக்ரோப்ஸ் என்னது? பயோஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மைக்ரோப்ஸ் என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னது? ஆப்ஷன் ஏ இல்ல கண்ணா, ஏ இல்ல. It is cyanobacteria and rhizobium. Option B. Cyanobacteria and rhizobium. Option B is the right answer. Cyanobacteria and rhizobium. Option B இல்ல. Option B இல்ல. Option C. Actually option C. B இங்க இருக்கு. நான் 1 2 நினைச்சேன். சரி, option C. Cyanobacteria and rhizobium. Option C will be the right answer. B கிடையாது, C. Option C. Yes. டக்கனுங்களா? Option C. Cyanobacteria and rhizobium is the right answer. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Which of the following is put into a anaerobic sludge digester for further sewage treatment? Anaerobic sludge digester போடுறோம் for further sewage treatmentக்கு. Which of the following is put into a anaerobic sludge digester for further sewage treatment? எதை போடுவோம்? activated sludge தான் போட்டுருக்கோம். So option A is the right answer. Option A, activated sludge. Option A, activated sludge. Option A. Yes, option A dakana. Option A. No, it's not A. Option A. Suparajit, Akshaya, Gomadi, Tamilarasi, Haripriya, Monisha, Vanita, Ramya, Dashini, 𝒔𝒓𝒆, Jayapriya, Kamalakkannan, Dashini, Sham. Super. Correct. So option A, activated sludge.
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மேட்ச் த ஃபாலோயிங் டக்கு டக்கு நடிச்சிட்டு இருக்கோம் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நம்ம டைம் எடுத்துகிட்டே கூடாது க்ரோஸ்லாம் பியூட்டிக்கலாம் என்ன வரப்போகுது பியூட்ரிக் ஆசிட் வரப்போகுது ட்ரைகோடர்மா பாலிஸ்போராம் வந்துட்டு சைக்ளோஸ்போரின் ஏ இம்யூனோ சப்ரஸன் ஆட் பண்ணுவோம் மொனாக்கஸ் பர்பியூரஸ் வந்துட்டு பிளட் கொலஸ்ட்ரால் லோரிங் ஏஜென்ட் ஆஸ்பெஜிலஸ் நைட்ரேட் சிட்ரிக் ஆசிட் ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அவ்வளோதான் டக்கு 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 டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும் ஆப்ஷன் சி இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அதே மாதிரி அடுத்த மேட்ச் நம்ம டக்குன்னு போடலாம் ஆஸ்பெஜிலஸ் நைகர் மறுபடியும் ஆஸ்பெஜிலஸ் நைகர்னு வந்திருக்கான் நைகர்னு கேட்டிருந்தாலும் என்ன வரப்போகுது இட் சிட்ரிக் ஆசிட் தான் வரப்போகுது அசிடிக் கேட்டுக்கிட்டோம் அசிடிக் ஆசிட் வரப்போகுது க்ளோஸ்லாம் பியூட்ரிக் ஆசிட் வரப்போகுது லாக்டோபாசிலஸ் லாக்டிக் ஆசிட் வரப்போகுது இதை பொறுத்து பார்த்தோம்னா 2 2வா எஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே இது ரொம்ப ஈஸி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் ஐடென்டிஃபை த மைக்ரோ ஆர்கானிசம் which responsible for the production of immunosuppressant molecule cyclosporin A இப்போ தான் பார்த்தோம் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க மேட்ச்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் சைக்ளோஸ்போரின் ஏ என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் சைக்ளோஸ்போரின் ஏ என்ன டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி பின்றல ஆப்ஷன் ஏ ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்னு ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் இது இம்யூனோ சப்ரசண்டா யாரெல்லாம் இந்த மாதிரி கிராஃப்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம் என்னது கோடு ஓகே யாரெல்லாம் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்களோ ஸோ அவங்க இம்யூனிட்டி வந்துட்டு இது வந்து ஃபாரின் பாடி நினைச்சு அதை கொண்டுடக்கூடாது அவங்க இம்யூனிட்டியே அவங்கள கொண்டுடக்கூடாது அப்படின்ற பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது தான் இம்யூனோ சப்ரஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்குது தான் சைக்ளோஸ்போரின் ஏ which is a microorganism of Trichoderma polysporum அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது ஓகேவா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம் யா எஸ் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க கமான்ட்ரா பிளாஸ்ட் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பயோடெக்னாலஜி நேற்று தான் நம்ம பார்த்தோம் ஓகே பயோடெக்னாலஜி நேற்று மார்னிங் தான் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ நம்ம டைரெக்டாக ஈகோ சிஸ்டத்துக்கு போயிடலாம் நான் அடுத்த நாளும் எடுக்கிறேன் அடுத்த என்னது நாளானிக்கு வந்து அதே கான்செப்ட் எடுக்கிறேன் பட் நம்ம ஈகோ சிஸ்டத்தை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துலாம் அடுத்த நாள் வந்து ஈகோ சிஸ்டத்தை நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஈகோ சிஸ்டம் 3 சாப்டர் முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு இருக்கும் இங்க ரெடியா ஃபயர் போட்டாச்சா பிளாஸ்ட் போட்டாச்சா செஷன் லைக் பண்ணியாச்சா யா எஸ் ஃபயர் போட்டாச்சா யா செஷன் லைக் பண்ணி வச்சுங்க செஷன் லைக் பண்ணி வச்சுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈகோ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்றதை பார்த்துலாம் ஓகேவா ஈகோ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் क्वेश्चन டக்குன்னு பார்த்துருவோம் வாட் இஸ் தட் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஆர்கானிசம் இது வரும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ஈகோ சிஸ்டம் முடிச்சுட்டு பார்ப்போம் வாட் இஸ் த டைப் ஆஃப் ஈக்காலஜிக்கல் பிரமிட் would be obtained with the following data செகண்டரி கன்சியூமர் 120 கிராம் இருக்கான் பிரைமரி கன்சியூமர் 60 கிராம் இருக்கான் அப்போ பிரைமரி கன்சியூமரோட செகண்டரி கன்சியூமர்ல அதிகமாயிருக்கு பிரைமரி கன்சியூமரோட செகண்டரி கன்சியூமர்ல பிரமிட் வந்து என்ன இருக்கு அதிகமாயிருக்கு பிரைமரி கன்சியூமரோட செகண்டரி கன்சியூமர்ல பிரமிட் வந்து என்ன இருக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு இருக்கும் பிரைமரி கன்சியூமரோட செகண்டரி கன்சியூமர்ல என்ன இருக்கு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம் என்னவா இருக்க போகுது அப்போது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸா இருக்க போகுது என்னவா இருக்க போகுது இட் வில் பி inverted pyramid of biomass option A is the right answer option A inverted pyramid of biomass is the right answer option A is going to be the right answer okay va yes Dashini Alagaraswamy Pari Babu Kavita Pooja Sham Monisha Akshaya Ramya Gomadi Tamilarasi Kalagiriga Jit super is going to be option A is the right answer okay va அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் which ecosystem has maximum biomass எந்த ecosystemத்துக்கு இருக்கு which ecosystem has a maximum biomass maximum biomass இந்த எனர்ஜி லெவல் வந்து maximum biomass வந்து எதுல எந்த ecosystemல இருக்கு which ecosystem has the maximum biomass இருக்குன்னா no நல்லா பாருங்க forest ecosystem தான் option D forest ecosystem தான் நம்ம maximum biomass பார்க்க முடியும் option D is the right answer
ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தை தான் நம்ம மேக்ஸிமம் பயோமாஸ் வந்து பார்க்க முடியும். ஆப்ஷன் டி டாக்கணுங்களா? ஆப்ஷன் டி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் நம்ம மேக்ஸிமம் பயோமாஸ் வந்து கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி டாக்கனா எஸ் டயஸ்டா, தர்ஷினி, மோனிஷா, அபிமன்யு, பூஜா. யா சூப்பர்மா. ரம்யா, கிரிஷ், அபிநயா, தர்ஷினி, கவிதா, தமிழரசி, ஜித். சூப்பர், கலைக்கிறீங்க. ஓகே, இது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் தான். இந்த டேர்ம் ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்மை சொன்ன அந்த மகான் யாரு? ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்மை சொன்ன அந்த மகான் யாரு? எஸ், ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்மை சொன்ன அந்த மகானுக்கெல்லாம் மகான் யார்? அந்த மகான் அப்படின்றது பாத்தீங்கன்னா yes, it's going to be none other than நம்ம டான்ஸ்லே பையன். நான் பையன் நம்ம டான்ஸ்லே பையன். AG டான்ஸ்லே. ஆப்ஷன் பி AG டான்ஸ்லே இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி AG டான்ஸ்லே. என்னது? ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லே. ஏஜிக்கு என்ன அர்த்தம்? ஆர்தர், சார் தான் சொல்லி கூப்பிட்டு வரலாம். இவங்க சார் ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லே. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சார் ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லே. ஆப்ஷன் பி டாக்கனா சி கிடையாது, ஏக்கல் கிடையாது, ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லே. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டாக்கனா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கட்ட கேள்வி. Which of the following is a characteristic features of cropland ecosystem? Cropland ecosystem characteristic features என்னது? Which of the following is a characteristic features of cropland ecosystem? Cropland ecosystem characteristic features நம்ம கன்சிடர் பண்றது என்னது? Which of the following is a characteristic features of cropland ecosystem? cropland ecosystem characteristic features நம்ம பார்த்தது இதுவா இருக்கு. டேய், cropland ecosystem ecological succession இல்ல, least number of genetic diversity வந்து பார்க்க முடியும். cropland ecosystem பேஸ் பண்ணி நமக்குனால least number of genetic diversity least number இருக்கும். cropland விவசாய நிலம் ஒரே இதுதான் போட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? இந்த சுகர் கேனு அது இது அப்படியே அதே பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ விவசாய நிலத்தை சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். least genetic diversity. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டாக்கணுங்களா? ஆப்ஷன் பி லீஸ்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஆப்ஷன் பி எஸ் அனன்யா, ஷாம், கமலக்கண்ணன், கோமதி, அபிமன்யு, தர்ஷினி, பூஜா, கவிதா, ரம்யா, நரேட்டர் என்ன நரேட்டர் பண்ணீங்க? மோனிஷா, அக்ஷயா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி லீஸ்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி கேன் பி சி. கிராப்லாண்ட் ஈகோசிஸ்டத்துல வந்துட்டு லார்ஜஸ்டா நம்ம பாக்குறது என்னவா இருக்கு? ஆந்த்ரோபோனிக் ஈகோசிஸ்டமா இருந்துட்டு இருக்கு. ஏன் ஆந்த்ரோபோனிக் நம்ம தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால தானே பண்ணிட்டு இருக்குது. கிராப்லாண்ட் விவசாய நிலம் தானே, நம்ம தானே யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அதானே பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரலா நடக்கலையா? நேச்சுரலா பேஸ் பண்ணி நடக்கிறதுனால நமக்கு நடக்காது. ஓகே, கிராப்லாண்ட் வேற, லேண்ட் பேஸ் பண்ணி. கிராப்லாண்ட் விவசாய நிலத்துல நம்ம எனக்கு இப்போ ரைஸ் வேணும், ரைஸ் தான் போடுவேன். எனக்கு சுகர் கேன் வேணும், சுகர் கேன் தான் போடுவேன். அந்த மாதிரி. which of the following would appear as the pioneer of organism in bare rocks? முன்னோடிகள் இது appear இருக்கு. ஃபர்ஸ்ட் once upon a time ago, long time ago, so long time ago அப்படின்னு படிப்போம் இல்லையா? அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம். எப்படி இருந்தீங்க அதெல்லாம் தெரியாது. அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம், அவ்வளவுதான். எப்படி இருந்தீங்கன்னா எனக்கு கேட்காதீங்க. ஸோ அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்றது நாங்க அப்படி இருந்து எப்படி இருந்தாங்க? லைக்கன்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்போ பேர் ராக்ஸ்ல முன்னோடிகளாம் வரக்கூடிய என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன வருமா? லைக்கன்ஸ் தான் க்ரோ ஆகும். பி கிடையாது. ஆப்ஷன் ஏ தானே. ஆப்ஷன் ஏ லைக்கன்ஸ். யா, பொல்யூஷன் இண்டிகேட்டரா இருக்கக்கூடிய லைக்கன்ஸ் தான். ஓகேங்களா? எஸ் தர்ஷினி, ஷாம், பூஜா, மோனிஷா, கவிதா, அபிநயா, கமலக்கண்ணன், கோமதி, கலக்கிட்டீங்க. திரும்பி ஆப்ஷன் ஏ டாக்கணும். ஆப்ஷன் ஏ லைக்கன்ஸ். தங்களோட சூப்பர்மா. ஆப்ஷன் ஏ லைக்கன்ஸ் தான் முன்னோடிகளா இருந்துட்டு இருக்காங்க. சூப்பரா கமலக்கண்ணன், கோமதி, சூப்பர். மோஸ்ட் அனிமல்ஸ் தட் லிவ் டீப் ஓஷன் வாட்டர்ஸ் ஆர். டீப் ஓஷன் வாட்டர்ஸ் லிவ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு? Most of the animals that live deep ocean waters are. Deep ocean water live பண்ணக்கூடிய animals எப்படி இருப்பாங்க? டெட்ரிவோஸா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்களா? டெட்ரிவோஸா இருப்பாங்க. So option C is the right answer. டீப் ஓஷன்ல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எப்படி இருக்க போறாங்களா? டெட்ரிவோஸா இருக்க போறாங்களாம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி எஸ் மோனிஷா, பரிபாபு, தமிழரசி, அனன்யா, கவிதா, கமலக்கண்ணன், அபிமன்யு, தர்ஷினி, பூஜா, ஷாம், மோனிஷா, நரேட்டர், ரம்யா, அக்ஷயா, பூஜா, ஜித், கலக்கிறீங்க. ஓகேவா? கவிதா சார் பயோ பச்சு தானே சார் ஃபர்ஸ்ட் வருவாங்க.
இல்லடா பேர் ராக்ஸ்ல லைக்கன்ஸ் தான்டா வருவாங்க, பிரயோபைட்ஸ் வர மாட்டாங்க, லைக்கன்ஸ் தான் வருவாங்க. பேர் ராக்ஸ் பயனர் அப்படின்னு கொடுத்துட்டான். would appear as a pioneer organism on bare rocks. லைக்கன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து லைக்கன்ஸ் தான் அரைச்சு பேஸ் பண்ணி ஆட்டுவாங்க. இதுவும் இருக்கும், பிரயோபைட்ஸ் இருக்கும், பட் லைக்கன்ஸ் தான் பயனர் முன்னாடிலாம் வந்துட்டு இருக்காங்க பேர் ராக்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, அடுத்த கொஸ்டின் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன். வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன், ஐ மீன் இப்படி இல்லை, ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்கு, ஒரு செடி இருக்கு, ஒரு புல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் தானே கேட்டிருக்கான். டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் நோன் அஸ் வெர்டிகல் டிஃபினிஷன் மேட் பை த டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டி இஸ் கால்ட் அஸ். டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா stratification. Option A is the right answer. Option A, stratification is the right answer. Note பண்ணிக்கோங்க. Option A, stratification. Yes, option A is right answer. ரொம்ப ஈஸி. சூப்பர். கமலக்கண்ணன், பரிபாபு, கவிதா, ரம்யா, அபிநயா, மோனிஷா, வனிதா, கவிதா, அனன்யா, அபிமன்யு, தமிழரசி, அக்ஷயா, கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ. ஓ சூப்பர் சூப்பர் தர்ஷினி. ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது the mass of living material at the tropical level of a particular time. நல்லா புரிஞ்சுங்க. particular time is called particular time. அந்த டைம்ல மட்டும் லீவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன சொல்லிருப்போம், அங்க மட்டும் தான் அது பர்டிகுலர் டைம் பேசிக்கா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, பட் அடுத்த வருஷம் மாறி மாறி இப்போ இங்கே நீங்க நீட் 2025 எழுதிருப்பீங்க, 2026 எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 2025 ஆஸ்பிரன்ஸா இருப்பீங்க, 2026 ஆஸ்பிரன்ஸா இருப்பீங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் டைமை மட்டும் பேஸ் பண்ணி சொல்றது, பர்டிகுலர் டைமை மட்டும் பேஸ் பண்ணி சொல்றது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டிங் கிராப். எஸ் கணக்கலாம். சூப்பரா பையனா சூப்பர் சொன்னீங்க. ஆப்ஷன் சி ஸ்டாண்டிங் கிராப் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா தர்ஷினி, அபிமன்யு, மோனிஷா, தர்ஷினி, வனிதா, அனன்யா, தர்ஷினி, அக்ஷயா, பூஜா, கவிதா, தமிழரசி, ஜித், கமலக்கண்ணன், கலக்கிறீங்க. இது going ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்றது. அடுத்த கேள்வி, இன் ஈகோசிஸ்டம் ரேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் photosynthesis and rare production rate of production of organic matters rate of production of organic matters during photosynthesis. Rate of production of organic matters during photosynthesis will be termed as none other than rate of production. மொத்த ரேட் தான் கேட்டிருக்கான். மொத்த ரேட் தான் கேட்டிருக்கான். அவன் நெட் கெயின் கேட்கல, மொத்த ரேட்டை தான் கேட்டிருக்கான். It's going to be gross primary productivity, GPP. It's going to be gross primary productivity, GPP is the right answer. Gross primary productivity, GPP. Okay, super GPP. Okay, Monisha, Dashini, Sai Prasad, Ramya, Pooja, Anushka, Paribabu, Vanita, yes, Ananya, Sai Prasad, super. கலக்கிறீங்க. தமிழரசி, சூப்பர்மா. ரம்யா, கமலக்கண்ணன், அபிமன்யு, அபிநயா, யா, ஷாம், சூப்பர் இருக்கணும். ஓகேவா, going to be option A is right answer. Next question பார்த்தலாமா. During ecological succession அப்போ என்ன நடக்கும்? What was during ecological succession அப்போ என்ன பேசிக்கா நடக்க போகுது? During ecological succession what will happen? ecological succession அப்போ பேசிக்கா என்ன நடக்க போகுது? தண்ணி குடிச்சறேன். No, see. No, see இல்ல. Changes due to the community that near equilibrium that are pioneer to community. அதுல predictable தான். Predictable changes நடக்கும். Predictable changes in a species composition according in the given area. Predictable changes நடக்கிறது தான் ecological succession. predict பண்ண முடியும். Predictable changes in a species நடக்க முடியும். ecological succession அப்போ predictable species நடக்க முடியும். ஆப்ஷன் டி தான் வரணும். ஆப்ஷன் டி தான் predictable changes தான் வரணும். Predictable changes தான் வரணும். Gradual and predictable changes in the composition of species that take place in a given during the ecological succession அப்படி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, டி தான் கண்ணாடி, டி தான். ஓகேவா, gradual and predictable changes in the species compositions of occurs in a given area. என்னாச்சு? No problem. அடுத்த क्वेश्चन, when following ecological pyramid is generally inverted. எதுல வந்துட்டு pyramid inverted-ஆ இருக்கும்? pyramid வந்து inverted-ஆ இருக்கக்கூடிய இது என்னது? எதுல வந்துட்டு pyramid inverted-ஆ இருக்கும்? இதில் இருக்க போது பிரமிட் ஆஃப் பயோமாஸ், அதுவும் எங்க சி இருக்கக்கூடிய பயோமாஸ் இருக்கக்கூடியது இன்வெர்ட்டரா இருக்க போகுது.
So option D is the right answer. Option D will be the right answer. Okay, pyramid of biomass, option D. Yes, option D is the right answer. Yeah, phytoplankton fishes la படிச்சிட்டு போலையா, phytoplankton, zooplankton, fishes அத பேஸ் பண்ணி வரல, அதான் சொல்லிருக்காங்க. ஓகே, சூப்பரா இருக்கணும். ஓகே, கடி இந்த கிரிஷ் தர்ஷினி, ஜீத் தர்ஷினி, பூஜா, சாய் பிரசாத், மோனிஷா, பரிபாபு, ரம்யா, அனன்யா, அபிநயா, ஷாம், அபிமன்யு, அக்ஷயா, தமிழரசி, ஜீத் கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ். அடுத்த கட்ட கேள்வி. Which of the following statement is incorrect? Which of the following statement is incorrect? Incorrect இருக்கக்கூடிய following statement என்ன statement? Which of the following statement is incorrect? Incorrect இருக்கக்கூடிய statement. Which of the following statement is incorrect? ரொம்ப ஈஸியா அது. ஏபிசிடி இல்ல. இங்க பாருங்க, எனர்ஜி கண்டென்ட் வந்துட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம், எனர்ஜி பிரமிட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேட் தானே படிச்சிருப்போம். ஆல்வேஸ் பிரமிட் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த 10% லால வந்துட்டு 10% லால வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆயிருமா, ஹீட்டா வந்து லூஸ் ஆக போகுது. எனர்ஜி வந்துட்டு ஹீட்டா கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதனால எனர்ஜி கான்ஸ்டன்ட்லி கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஓகே, போக எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அது இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, இல்லை டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஜாக்கண்ணா, சூப்பரா. ஆப்ஷன் பி, சூப்பர். தமிழரசி, மோனிஷா, வனிதா கரெக்டாக பார்க்கலையா? சரி, இன்கரெக்டாக தான் கேட்டுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கமலக்கண்ணன் சூப்பர். ரம்யா, மோனிஷா, புவனேஷ், சாய் பிரசாத், அக்ஷயா, தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி. எஸ் 10% லால் படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். which of the following statement is incorrect regarding to the phosphorus cycles? பட் இந்த phosphorus cycles அப்படிங்கிற கான்செப்ட் deleted portions தான், அதை நீங்க படிக்க வேண்டாம். The rate of decomposition is faster in the ecosystem due to the following factors except. The rate of decomposition is faster in the ecosystem due to the following factors except கேட்டிருக்காங்க. இந்த except தான் ரொம்ப முக்கியம். Following factors except the difference between food chain and food web. Food chain வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த மானை வந்து அதை சாப்பிடுது, மானை வந்து என்னது கிராஸ் சாப்பிடுது, கிராஸ் வந்து மானை சாப்பிடுது, மானை வந்து சிங்கத்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அது ஃபுட் செயின். கனெக்டட் பிட்வீன் த ஃபுட் செயின். ஓகேவா? மோர் தென் 2 or 3 ஃபுட் செயின் கனெக்டட் பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா? ஒரு ஃபுட் செயின் வந்து ரெண்டுத்துலையும் ஆஸ்பெக்ட் ஆயிருக்கு. இப்போ பேசிக்கா கனெக்டட் கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? 2 ஃபுட் செயினை கனெக்ட் பண்றது ஒரு ஃபுட் வெப்பா இருந்துட்டு இருக்க போகுது. எஸ், இதுக்கு என்ன ஆன்சர் ஆக போகுது? Is going to be option D. Yes, Dakana. Super. Option D is right answer. Detritus rich in lignin and glycerin. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சங்கர் சிமெண்ட்ல கட்டியிருந்தா லேட் ஆகும், சங்கரி சிமெண்ட்ல கட்டியிருந்தா ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ ரிச் இன் லிக்னின் அண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிறத டீகம்போஸ் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இவன் என்ன கேட்டிருக்கான், ஃபாஸ்ட் தானே கேட்டிருக்கான், அவன் எக்ஸப்ட் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் கேட்கலாம், அவன் எக்ஸப்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ எதுல வந்துட்டு லிக்னின் அண்ட் சைடினால மேடப் ஆயிருக்கும், அதை வந்து நம்ம அடிச்சு உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும் அப்படின்றது. ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அதான் நம்ம சங்கர் சிமெண்ட்ல கட்டினா ஈஸியா உடைக்க முடியாது, சங்கரி சிமெண்ட் கட்டினா ஈஸியா உடைச்சலானது. அதான் சங்கர் சிமெண்ட் தான் லிக்னின் அண்ட் சைடின் அப்படின்றது. லிக்னின் அண்ட் சைடின் இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு செல்வால் வந்துட்டு லிக்னின் இல்லைன்னா சைடினால மேடப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஆர்கானிசம் செத்து போயிடுச்சு. அந்த ஆர்கானிசத்தை டீகம்போஸ் பண்றதுக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசமான பாக்டீரியாவால ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அதுல ப்ராசஸ், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிஜிடிட்டியான செல்வால் பிரச்சனை இருக்கிறதுனால. Which of the following ecological pyramid is generally inverted? Again நம்ம பார்த்தது தான் pyramid of biomass in C தானே? ஆப்ஷன் D is right answer. இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆப்ஷன் டி ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் டி pyramid of biomass in C நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த ஈக்குவேஷன் GPP மைனஸ் R, இதுல என்ன கேட்டிருக்காங்க, R தான் கேட்டிருக்காங்க. R is represented. எதை மைனஸ் பண்ணா நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும்? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டில இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணா நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும்? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டில இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணா நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் லாஸ். எதை மைனஸ் பண்ணா ரெஸ்பிரேஷன் லாஸ். ஒரு நாளைக்கு நடந்த வியாபாரத்துல இருந்து செலவை மைனஸ் பண்ணணும்னா, ஓகே, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் நடந்துச்சு, பட் அதுக்கான என்ன ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், 800 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னா அப்போ நெட் கெயின் எவ்வளவு இருக்க போது, 200 ரூபாய் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ ஒரு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருந்து ரெஸ்பிரேஷன் லாஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வந்துட்டு இருக்கு, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். டன் which one of the following will accelerate the phosphorus cycles? பட் இதெல்லாம் நம்ம deleted portions தான். ஓகே, deleted portions பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. யா கிளியரா டக்கனா, கிளியரா
Yeah, you can start ரா, you can start. தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் சாய் பிரசாத், தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 11th இருக்கும்போது the perfect time. ஓகேவா, முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, பட் 11th is going to be a perfect time. அதுல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதும். நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற டைம் வந்து கரெக்டா இருந்தாலே போதும். எஸ், பிளாஸ்ட் 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 மோட் ஆன் பண்ணுங்க. பிளாஸ்ட் மோட் இஸ் ஆன், பிளாஸ்ட் மோட் இஸ் ஆன். செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணாம இருந்தாலும் செஷன் லைக் பண்ணிடுவாங்க. லைக் பண்ணுங்க, லைக் 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 அந்த லைக் இல்ல. ஓகே, யா, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பார்த்தோம். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், நமக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், அதே தானே, ஃபயர் ஃபயர் ஃபயர், அந்த ஃபயரை பார்க்கும்போதே சூப்பர். சரி, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் வந்துட்டு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். நிச்சே இஸ், வாட் இஸ் a நிச்சே? நிச்சே, நிச்சே இஸ், நிச்சயம்னா என்னது? சொல்றேன்டா லெட்டினோட எப்போன்றது நான் லெட்டினோ எப்போ பேசிக்காக டைம் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம அப்டேட் பண்றோம். பி கிடையாது, பிசிக்கல் இல்ல, ஃபங்க்ஷனல் ரோல் தான். பிசிக்கல் ரோல் இல்லக்கன்னா ஃபங்க்ஷனல் ரோல் பிளேடு பை த ஆர்கானிசம் வேர் இட்ஸ் லீவ். அதான் ஹேபிடேட்ல லீவ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனல் ரோலை தான் நம்ம சொல்லிருக்கோம் நிச்சயம் அப்படின்னு. எந்த ஆர்கானிசத்துல என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இங்க நான் உயிர் வாழ்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அங்க உயிர் வாழ்றதுக்காக நான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு நான் எப்படி லீவ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்துட்டு எங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், கடலோரமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மீனவனா இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மீனவ பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் ஆகிட்டு இருக்கிறத நம்ம நிச்சயம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் 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 எஸ், ஆப்ஷன் சி, எஸ் டாக்கணும். சூப்பர். ஆப்ஷன் சி டாக்கணும், ஆப்ஷன் சி நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். ஆல் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் எக்ஸெப்ட். எது இன்சைட்டிவ் கன்சர்வேஷன்? இந்த 4 கான்செப்ட்ல எது இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். which is the இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் in this? எது 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 இன்சைட்டிவ் கன்சர்வேஷன்? எது இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் தான் கேட்டிருக்கான். எக்ஸெப்ட் இன்சைட்டிவ் கன்சர்வேஷன். பொட்டானிக்கல் கார்டன் இன்சைட்டிவா எக்ஸைட்டிவா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி சேக்ரெட் க்ரூஸ்ரா. ஆப்ஷன் பி சேக்ரெட் க்ரூஸ். ஏன் பொட்டானிக்கல் கார்டன் போடுறீங்க? நான் சொன்னேனே, நீங்க என்ன எழுத இப்ப கேக்குது இல்லையா? இப்ப ஃபைன் தானே? இட்ஸ் ஆடிபிள். ஆடியோவா? இப்போ மாடா. யா, ஓகே. இது அது வேலை பார்க்க முடியும். ஓகே, நோ ப்ராப்ளம்.
எஸ் என்ன வர போகுது ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் ஓகேவா தேங்க்யூடா ஓகேடா நான் சாரி போடா ஓகே தேங்க்யூ ஓகேவா சூப்பர் தேங்க்யூ ஓகே ஆப்ஷன் பி இதுக்கு என்ன அலெக்சாண்டர் வால்டம்பர் சொன்ன டிஸ்கிரைப் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்னது ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் ஸ்பீஷீஸ்க்கும் அந்த ஸ்பீஷீஸ் வாழக்கூடிய அந்த ஏரியாவுக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணிருக்கு ஸ்பீஷியஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருப்பார் ஓகேவா யா சூப்பர் ஃபைன் ரா அடுத்த क्वेश्चन வெற்றி நிச்சயம் ஓகே வெற்றி நிச்சயம் which one of the following is related to 𝑬𝒐𝒂𝒏 conservation of the threatened animals and plants 𝑬𝒐𝒂𝒏 conservation அதாவது சாவும் விளிம்பில் இருக்கக்கூடிய அதுக்கு வந்துட்டு இது வந்து 𝑬𝒐𝒂𝒏 கன்சர்வேஷனா பார்த்துட்டு இருக்கோம் சாகும் விழுவு வந்து எக்ஸைட்டிங் கான்செப்ட்ன்றது which is in a deep oceans அப்படி பார்ப்போம் இல்லையா அழிய போகுது உலகம் அழிய போகுது சார் அப்படின்றது இது is going to be option D wildlife safari parks ஓகே அதான் ரிலேட்டட் இருக்கு 𝑬𝒐𝒂𝒏 கன்சர்வேஷன் பேஸ் பண்ணி wildlife safari park ஓகே சூப்பர் ரம்யா கமலக்கண்ணன் அனன்யா தர்ஷினி புவனேஷ் அபிமன்யு நரேட்டர் ஷாம் வனிதா மோனிஷா கோமதி ஜித் தமிழரசி அக்ஷயா தர்ஷினி பரிபாபு அபிமன்யு கலக்கிறீங்களா ஓகே சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் the region of biosphere reserves which is legally protected and where no human activity is allowed is known as where no human activity is allowed legally protected இருக்கும் ஐயோ நீ எல்லாம் போக கூடாது உன்னை பதப்படுத்தி வச்சிருக்கேன் நீ உள்ள போன மவனே அவ்வளவுதான் உன்ன அப்படின்றது அப்படி நம்ம சொல்லக்கூடியது என்னவா இருக்க போகுது legally protected human activity nahi hai அப்படினு சொல்லக்கூடியதான் கோர் ஜோன் அப்படி நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம் கோர் ஜோன் அப்படி நம்ம சொல்றோம் legally protected இருக்கக்கூடியது human activity based நடக்காது நம்ம சொல்றோம் கோர் ஜோன் ஆப்ஷன் டி கோர் ஜோன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே கோர் ஜோன் தேல நோட் பண்ணிக்கோ கோர் ஜோன் அப்படி நம்ம சொல்லுவோம் அங்கலாம் மனுஷங்கலாம் போக கூடாது போலாம் பட் பேசிக்கா வந்து அதுக்கான நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிலாம் எடுத்துட்டு இருக்கு சோ அதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நம்ம போக முடியும் சோ ஆப்ஷன் டி கோர் ஜோன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே which of the national aquatic animal தெரியுமா national aquatic animals of India national animal புலி but national aquatic animal எல்லாம் தெரியுமா which is a national aquatic animal நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் national aquatic animal என்னது aquatic animal national animal என்னவா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் aquatic animal national animals என்னவா இருக்கு which is the one so we all know it yeah it's not blue whale கிடையாதுன்னா river dolphin தான் river dolphin option B is right answer river dolphin தான் aquatic national animal of India என்னவா இருந்துட்டு இருக்கு dolphin yeah general knowledge ஓகேவா yes it's going to be option B general knowledge river dolphin பாத்துக்கிங்க ரொம்ப அழகா இருக்கும் சும்மா சுப்பி பாடிடுங்க river dolphin is right answer ஓகேவா சூப்பரா இருக்கணும் அடுத்த கட்ட கேள்விக்கு பார்த்துலாம் which of the following is most important cause of animals and plants to being driven to extinction அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் என்னவா இருக்கலாம் எது முக்கியமான காரணமா இருக்கலாம் அழிவை நோக்கி வந்து ஒரு பிளான்ட் போயிட்டு இருக்கிறதுனால எது அது முக்கியமான காரணமா இருக்கலாம் எதனால ஒரு பிளான்ட் ஸ்பீஷ் வந்து அழியலாம் எதனால ஒரு பிளான்ட் ஸ்பீஷ் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கலாம் எதனால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிடேட் லாஸ் அண்ட் பிராக்மெண்டேஷன் வாழ்றதுக்கு வீடே இல்ல எனக்கு வாழ்றதுக்கு வீடே இல்லாத போது அது ஒரு அந்த உயிரினம் வந்து எப்படி உயிரோடு இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீடு கூட இல்லைன்னா கூட ஒரு ஹேபிடேட் வேணும் எங்க வாழறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வாழ்றதுக்கு ஒரு இது வேணும் நிலம பூமி அது மாரி அதோட கான்செப்ட் அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் பிஹெச் எல்லாம் பேஸ் பண்ணிக்கூடிய ஒரு ஆப்டிமம் என்விரான்மெண்ட் அந்த ஸ்பீஷிஸ் தேவை அப்படி இருக்கிறத நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ அப்படி ஹேபிடேட்டே லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பீஷ் வந்து கொஞ்சம் அழிய போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் ஓகேவா சுபராஷ் அமிதா தர்ஷினி ஜித் பூஜா அனன்யா மோனிஷா கோமதி பரிபாபு அக்ஷயா அபிமன்யு கமலக்கண்ணன் வனிதா அனன்யா புவனேஷ் ரம்யா நரேட்டர் கலக்கிறீங்களா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் யா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் யார் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றா நம்ம தான் ஆந்த்ரோபோனிக் ஆக்ஷன் படிப்போம் எல்லாமே மனுஷனால தான் அப்படின்றது the species confined to particular region அந்த particular regionல மட்டும் இருக்கக்கூடியது and not found வேற எங்கேயும் பார்க்க முடியாது அந்த particular regionல மட்டும் இருக்குமா வேற எங்கேயுமே அந்த ஸ்பீஷிஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷ் என்னவா இருக்கு particular region அங்க மட்டும் இருக்கிறது வேற எங்கேயுமே அந்த ஸ்பீஷிஸை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ரீஜன் என்னவா இருந்துட்டு இருக்கு பர்டிகுலர் இடத்துல அந்த இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற ரீஜன் தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த இடம்ன்றது ரேர் இல்லைன்னா எண்டமிக் ஸ்பீஷிஸ்
உடனே ரேர் சொல்லணும். எண்டமிக் ஸ்பீஷிஸ் என்ன சயின்டிஃபிக்கலி சொல்றாங்க தான் சொல்லணும், ரேர்லாம் சொல்லக்கூடாது. என்ன சயின்டிஃபிக்கலி சொல்லுவாங்க தான் சொல்லணும், ரேர்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? யா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டாக்கனா எண்டமிக் ஸ்பீஷிஸ் தான் சொல்லுவோம், ரேர்லாம் சொல்ல மாட்டோம். சயின்டிஃபிக்கா என்ன சொல்றோம், எண்டமிக் ஸ்பீஷிஸ் தான் சொல்றோம். எண்டமிக் அப்படின டேர்ம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி எண்டமிக் ஸ்பீஷிஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? Cryopreservation of gametes of threatened species in a inviable and fertile condition can be referred to as. கிளாஸ் ஒரு 3:30 க்கு முன்னாடி முடிஞ்சிடும்டா, கவலைப்படாதீங்க. Cryopreservation of gametes of threatened species in viable and fertile conditions. In viable and fertile condition is referred to as. Yes, da. Super Ajit. It's going to be advanced ℎ𝑖2 conservation of biodiversity. Advanced ℎ𝑖2 conservation of biodiversity. Option A is the right answer. Advanced ℎ𝑖2 conservation of biodiversity. Option A will be the right answer. Option A da kanna Super Akshaya, Vanitha, Monisha, Bhuvanesh, Gomadi. Yes, yes. Option A. Option A. எதனால C போடுறீங்க? C வராது. In situ கிடையாது. Advanced ℎ𝑖2 cryopreservation தான். ℎ𝑖2 conservation of biodiversity தான். Option A தான் வரும். Option A தான் வரும். Okay. Next question பார்த்தலாம். In which of the following both pairs have correct combination? கரெக்டான காம்பினேஷன். கரெக்ட்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. both pairs. In situ-ம் கரெக்ட்டா இருக்கான், ℎ𝑖2-ம் கரெக்ட்டா இருக்கான். ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கான்டா. In situ-ம் கரெக்ட்டா இருக்கணும், ℎ𝑖2-ம் கரெக்ட்டா இருக்கணும். both pairs சேமா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும். கரெக்டான காம்பினேஷன். In situ-ம் கரெக்ட்டா இருந்துக்கணும், ℎ𝑖2-ம் கரெக்ட்டா இருந்துக்கணும். Yes, it's going to be option D. In situ conservation national park, ℎ𝑖2 conservation botanical garden. Okay, super. Option D is the right answer. Super, super. Jit, Shamita, Paribabu, Gomadi, Tamilarasi, Akshaya, Ramya, Monisha, Ananya, Vanitha, Dashini, Bhuvanesh, Kamalakannan, Kalakitting is going to be option D is the right answer. Option D will be the right answer. In situ conservation of the national park, ℎ𝑖2 conservation of botanical garden ஆகும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். Okay, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். An example of ℎ𝑖2 conservation is example of ℎ𝑖2 conservation. கொடுத்ததுல வந்துட்டு ℎ𝑖2 conservation ஆன எக்ஸாம்பிள்ஸ் என்ன? கொடுத்ததுல வந்து ℎ𝑖2 conservation ஆன எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ℎ𝑖2 கன்சர்வேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? நான் மறுபடியும் சொல்றேன். ℎ𝑖2 இன்சைடு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிறது போர்ஷன் இங்க தான் இருக்க போகுது. ℎ𝑖2 கன்சர்வேஷனான எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சீட் பேங்க். எனக்கு ஆப்ஷன் பி சீட் பேங்க். ஓகே, ℎ𝑖2 கன்சர்வேஷனான எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பி சீட் பேங்க் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. மோனிஷா, தர்ஷினி, பூஜா, ரம்யா, வனிதா, அனன்யா, மோனிஷா, தமிழரசி, ஜித், தர்ஷினி, கலக்கிட்டீங்க. ஓகே, பரிபாபு, அக்ஷயா, கமலக்கண்ணன். சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி seed bank. Seed bank. Seed bank is the right answer. Okay, yes da, yes da. Option B seed bank. Shamita, super ma. அடுத்த கேட்ட क्वेश्चन பார்த்தலாம். A species facing extremely high risk of extinction in immediate future is called. விட்டா அழிஞ்சிரும். ஓகே, விட்டா நம்ம தமிழ்ல வேற அழிஞ்சிரும் அப்படி சொல்றோம் இல்லையா? immediate extinction, அந்த ஸ்பீஷோட வக்குல நிக்குது. எக்ஸ்டிங்ஷனோட அழிய போற இடத்துல இருக்குது. ஐயோ விட்டுட்டா போயிருமே அப்படின்றது. சோ அப்படி இருக்கிற ஸ்பீஷிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? அழிஞ்சு போன ஸ்பீஷிஸ்ல அழிய போற ஸ்பீஷிஸ். அழிய போற ஸ்பீஷிஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இல்லடா வேறடா சீட் பேங்க் வேற. ஓகேவா? அழிய போற ஸ்பீஷிஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். கிரிட்டிக்கலா இருக்கான், இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லல. அதான் நம்ம கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? it is option C critical endangered species. ஓகேவா? சூப்பரா. பூஜா, அனன்யா, கமலக்கண்ணன், சிஸ்டர் வேர்ல்ட்ஸ், வனிதா, பரிபாபு, ரம்யா, கோமதி, வனிதா, அபிநயா, அனன்யா, தமிழரசி, ரம்யா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி அபிநயா. சூப்பரா இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட். என்டேஞ்சர்ட் தான் முக்கியம். என்டேஞ்சர்னா அழிய போற ஸ்பீஷிஸ்ல இருக்கிறது அப்படினது. என்டேஞ்சர்னா அழிய போற ஸ்பீஷிஸ்ல இருக்கிறது. கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்னா அவ்வளவுதான், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அழியுது. அதை நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணணும், அது எப்படியா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுனால. ஓகே, அடுத்த கட்ட क्वेश्चंस பார்த்தலாம். which one of the following is not a method of the in situ conservation? அப்ப என்ன கேட்டிருக்கான்? ℎ𝑖2 conservation கேட்டிருக்கான். எப்படிலாம் எவ்வளவு கேள்வி வந்திருக்கு பாருங்க இந்த கான்செப்ட்ல வச்சு. அப்போ இந்த in situ ℎ𝑖2 நீங்க எவ்வளவு கான்செப்ட் கரெக்ட் கிளியரா இருக்கணும். which one of the following is not a method of a in situ conservation? அதாவது அப்ப என்ன கேட்டிருக்கான்னு அர்த்தம்? ℎ𝑖2 conservation என்னன்னு கேட்டிருக்கான்னு அர்த்தம். which is the right answer? இதுல ℎ𝑖2 conservation என்ன இருக்க போகுது? முன்னாடியே பார்த்தோம், பொட்டானிக்கல் கார்டன் தான். ஆப்ஷன் சி
botanical garden is an 𝑬𝒐𝒑𝒔 conservation. Is option C is the right answer. Super Ajit, Monisha, Abhinaya, Tamilarasi, Gomadi, narrator Ananya, Paribabu, Ramya, Kamala Kannan, Monisha, Akshaya, Vanita, Dashini. Superman. It's going to be option C. Botanical garden is the right answer. Botanical garden will be the right answer. Which one of the following is the most important cause for animals and plants being driven to extinction? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Habitat loss and fragmentation தான். ஓகே, அது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஓகேவா? The Earth Summit held in Rio de Janeiro 1922. 1992 was called Rio de Janeiro. பிரேசில்ல நடந்த அந்த Earth Summit நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? Was called as 1992 நடந்த அந்த Earth Summit நம்ம என்னன்னு சொல்றோம்? எதுக்காக சொல்றோம் அப்படினது பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றோம்னா for conservation of biodiversity, அழிஞ்சு போயிட்டு இருக்கிற biodiversity கன்சர்வ் பண்றதுக்கும் and sustainable utilization of its benefits, again பண்றதுக்கும். சோ அதனால ஆப்ஷன் B is going to be the right answer. ஓகே, ஆப்ஷன் B ல கணங்களா சூப்பரா கமலக்கண்ணன், ரம்யா, தர்ஷினி, பரிபாபு, அனன்யா, பூஜா, வனிதா, அக்ஷயா, நரேட்டர், ஜித் கலக்கிட்டீங்க. It's going to be option B. Option B is the right answer. Option B is going to be the right answer for conserving biodiversity and அதெல்லாம் sustainable utilization மட்டும் எடுத்தா போதும் அப்படின்றதுனால. Decline the populations of Indian native fishes to introduction of a clarius gapinus in the river Yamuna can be categorized as. எப்படி நான் இது பண்றோம்? clarius gapinus ரிவர் யமுனாக்கு நாம கேட்டகரைஸ் பண்றோம். ஓகேவா? வேற எங்க இருந்தோ கொண்டு வந்த ஸ்பீஷி வந்துட்டு ரிவர் யமுனால நம்ம போட்டோம் இல்லையா? சோ அது என்ன மாதிரியான இன்வேஷன்றாங்க? என்ன மாதிரியானது? என்ன மாதிரியான இன்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க? இட் இஸ் கால்ட் அஸ் a alien species. ஏன்னா அது அங்க ஆரிஜின் கிடையாது, இதோட ஹாபிடேட் யமுனா அது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அங்க இருந்து நம்ம எடுத்து வந்து போடுறோம் இல்லையா? அதான் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? எஸ் அனன்யா, வனிதா, மோனிஷா, ரம்யா, தமிழரசி, பரிபாபு, நரேட்டர், கோமதி, ஜித், தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகே, it's going to be option D is the right answer. Western Ghats have larger number of plants and animals species that are not found anywhere. Which of the following terms will you use to notify such species? எங்கேயுமே இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டுமே இருக்கான். வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டுமே பார்க்க முடியுமா? வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அரிய வகை மூலிகை அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து மட்டும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட அந்த அரிய வகை மூலிகை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அரிய வகை மூலிகையில அந்த மாதிரி பிளான்ட் டேர்ம்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எண்டமிக். சூப்பர் ரகனா. It's going to be option A, endemic species அப்படின்னு சொல்லுவோம். option A is the right answer. option A, endemic species will be the right answer. Okay, கலக்கிட்டீங்க. Okay, option A will be the right answer. Okay, next question பார்த்தலாம். Exploration of molecular, genetic and species level diversity for novel product of economic importance is known as. exploration திருடுறது இல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்றது. exploration of molecular genetics, species level diversity for novel product of economic importance is known as bioprospecting. It's going to be option D. Super. Okay, option D, bioprospecting is the right answer. Okay, super. Paribabu, narrator கலக்கிட்டீங்க. ஜித், சூப்பர்மா. It's going to be option A. biopiracyன்றது திருடுறது. அது திருடாம போகுது, இது எக்ஸ்ப்ளோர் ஆகுது. It's going to be option D, bioprospecting. option D தான் வரும். Yes, in the following each of the set of approach and example the method of conversation பேஸ் பண்ணி எதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் பேஸ் பண்ணி எதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 4 ஆப்ஷன்ல எந்த 2 ஆப்ஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? எந்த 2 ஆப்ஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் பயோஸ்பியர் ரிசர்வ் ஏ கரெக்ட் தான். எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் சைக்கிள் க்ரோத் இல்ல, இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் சீட் பேங்க் இல்ல, எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் கிரையோ ப்ரிசர்வேஷன் எஸ் கரெக்ட் தான். So it's going to be A and D. Option B is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் B. Option B will be the right answer. சூப்பர். நரேட்டர் ஜித், தமிழரசி, மோனிஷா, அக்ஷயா, ஜித், அபிநயா. It's going to be option B தான். ஆப்ஷன் B. எஸ் ரம்யா, வனிதா, கமலக்கண்ணன், மோனிஷா கலக்கிட்டீங்க. It's going to be option B. மறந்துடாதீங்க, B is the right answer. ஓகே, ஃபைன். ஃபயரோட போடுங்க பாப்போம். பிளாஸ்ட் பண்ணுங்க. பிளாஸ்டா இருக்கட்டும். நம்ம லாஸ்ட் சாப்டர் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தல, இதை நம்ம மிஸ் பண்ண சாப்டர். ஓகே, பிளாஸ்ட் பண்ணுடா. கமான்டா. செஷன் லைக் பண்ணா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமான். தண்ணி குடிச்சுவாங்க.
ஃபயர் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயர் போடுங்க பாப்போம். தண்ணி குடிச்சோம் ஸ்டே ஹைட்ரேட். ஓகே, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும், பட் நான் தாண்டி போயிட்டேன். சரி, அதை முடிச்சுட்டு வந்துடலாமே நினச்சி அதை முடிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? எஸ் சார், ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. நட்டாலிட்டி என்ன ரெஃபர் பண்ணுது? நட்டாலிட்டி என்னத்தை ரெஃபர் பண்ணுது? நட்டாலிட்டி. எஸ், என்ன சொல்லியிருந்தேன்? மார்ச்சுரி தான் மார்டாலிட்டி. மார்ச்சுரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செத்து போயிட்டாங்க அப்படின்னா மார்ச்சுரி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா மார்ச்சுரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்டாலிட்டின்றது செத்து போயிட்டாங்க. மார்ச் செத்து போன போனதுல எங்க வைப்பாங்க? மார்ச்சுரி தானே வைப்பாங்க. ஸோ மார்டாலிட்டி தான் டெத் அப்படின்றது. நட்டாலிட்டி அப்படின்றது பர்த். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மார்ச்சுரி மார்டாலிட்டி மறக்காதீங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டக்குன்னா ஆப்ஷன் பி. எஸ் ட கோகுல், சமிதா, நரேட்டர், தர்ஷினி, சாய் பிரசாத், மோனிஷா, சிஸ்டர்ஸ், தமிழரசி, சமிதா, அபிநயா, மோகன், பரிபாபு, ஜித் கலக்கிறீங்க. It's going to be option B is right answer. Birth rate. அடுத்த question. Which one of the following plants shows a very close relationship with a species of moth where none of the two can complete its life cycle without the other? நீ இல்லனா நான் இல்ல அப்படின்றது யாரு? ஸ்பீஷிஸ் ஆஃப் மாத் இல்லனா மாத்துக்கும் யாருக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு? யூகா அண்ட் மாத் அப்படின்னு சொல்லுவோம். யூகா அண்ட் மாத் ஒரு படமே எடுக்கலாம் யூகா அண்ட் மாத்தை வச்சு. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, யூகா அண்ட் மாத். அவங்களுக்கு 2 பேர் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு ஆள் இல்லைனா இன்னொரு வீடு வாழ முடியாது. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, யூகா அண்ட் மாத்னு சொல்லுவோம். யா, ஃபைன் ரகனா, ஃபைன். யூகா அண்ட் மாத். அடுத்தது, which one of the following population interaction is widely used in the medical science for the production of antibiotics? ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்டராக்ஷன் என்ன மாதிரியான இன்டராக்ஷன்? ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்டராக்ஷன் என்ன மாதிரியான இன்டராக்ஷன்? பாராசைட்டிசம் கிடையாதுடா. ஒரு ஆளுக்கு கெயினும் கிடையாது, லூஸும் கிடையாது. வேற அதர் ஆளுக்கு வந்துட்டு லூஸ் மட்டும் தான் இருக்கும். அமென்சாலிசம், ஆன்டிபயோட்டிக், பெனிசிலின் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அமென்சாலிசம் ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்ன இருக்க போது? பெனிசிலியமா தான் இருக்க போகுது. அமென்சாலிசம் ஒரு மெயின் எக்ஸாம்பிள் நம்ம என்ன படிச்சிருப்போம்? பெனிசிலியம் தான் படிச்சிருப்போம். ஸோ பெனிசிலியம் அது என்ன இருக்கு? அமென்சாலிசம் ஆன்டிபயோட்டிக்கான எக்ஸாம்பிள். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் சூப்பர். கோமதி, அபிநயா, வனிதா, அபிமன்யு, ரம்யா, மோகன், அக்ஷயா, பூஜா, தமிழரசி. நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, அமென்சாலிசம் அப்படின்றது. ஆப்ஷன் சி அமென்சாலிசம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி அமென்சாலிசம். எதனால கன்ஃபியூஷன் ஆகுது? கன்ஃபியூஷன் ஆகுது தேவையே இல்லையே. -0 தானே? -0 பேஸ் பண்ணி இருக்கிறது நம்ம அமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். In a growing population of a country எப்படி இருக்கும்? ஒரு growing population of a country எப்படி இருக்க போகுது? Is it buffering ஆகுதா? growing population of the country எப்படி இருக்க போகுது? பஃபர் ஆகுதா? ஆன்சர் காணோம். நோ. சரி, தேங்க்யூ. சரி, ஒரு growing population of a countryல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஓகேவா? ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல் வந்து அதிகமா இருப்பாங்க ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலோட. ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல் யங் வந்து யார் இருப்பாங்க? அதிகமா இருப்பாங்க ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலோட. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. ஓகே, ஃபைன். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல் தான் அதிகமா இருப்பாங்க. ஓகே, ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலோட ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல் தான் அதிகமா இருப்பாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, presence of plants arranged into a well-defined vertical layers depending on their heights can be seen best in. Presence of plants is arranged into a well-defined vertical layers depending on their height can be seen best in.
கேட்பாங்களா அப்படின்னா எஸ் வாய்ப்புகள் இருக்கு. பட் நமக்கு பேசிக்கா அது வந்து பண்ண வேணாம். ஓகேவா? கேன் பி சீன் பெஸ்ட் இதில் பார்க்க முடியும் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா? லேயரா இருக்கிறது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். நல்லா அடர்த்தியா இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, சூப்பர். பூஜா, தர்ஷினி, மோகன், கோகுல், ஜித், கமலக்கண்ணன், ரம்யா, கோமதி, மரிபாபு, தர்ஷினி, அக்ஷயா, தமிழரசி, கலகிரிங்க. It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Option A is going to be the right answer. Next question பார்த்துலாமா? Asymptote is a logistic growth curve when is obtained. Asymptote அப்படிங்கிற logistic growth curve வந்து எப்போ obtain ஆகப்படும்? Asymptote அப்படிங்கிற logistic growth curve வந்து எப்போ update ஆகப்படும்? இதுதான் சொல்றீங்களா ஏன்னு? இந்த போனதுக்கு ஏ அப்படியா? சரி, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷன் ஏன் இருக்கு அப்படின்னா k is equal to n இருக்கும்போது தான். k is equal to n இருக்கும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, சிம்டம் ஆஃப் லாஜிஸ்டிக் growth curve வந்துட்டு எப்போ ஆப்ரேட் பண்ணப்படும்னா k is equal to n இருக்கும்போது தான். k is equal to n இருக்கும்போது தான். நோட் பண்ணி வச்சோங்க. when k is equal to n, when k is equal to n இருக்கும்போது ஆப்ஷன் ஏ இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. k is equal to n இருக்கும்போது நோட் பண்ணி வச்சோங்க. k is equal to n இருக்கும்போது யா ஃபைன் சூப்பர். ஈஸி தான். artificial selection to obtain cow yielding higher milk output represent. Artificial selection to obtain cow yielding higher milk output represent. Higher milk output represent என்ன represent பண்ணுது? Artificial selection to obtain cow yielding higher milk production represent சி எல்லாத்துக்குமே சி. இதுக்கெல்லாம் சி வரணும், எல்லாத்துக்குமே சின்னு போட வேண்டியது. It is option A, directional, as it push the mean of the character to the one direction. As push the mean of the direction to one direction. Option A தான் correct answer. Artificial selection of cow yielding base பண்ணி option A தான் represent the directional selection தான் சொல்லிட்டு இருக்குது. என்னது? டைரக்ஷன் செலக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, சூப்பர். அபிமன்யு, அபிநயா, வனிதா. ஓகே, கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஏடாக்கன்னா ஏ. இட்ஸ் நாட் சி ஏ. கவ் ஈல்டிங் ப்ரொடக்ஷன், ஆர்டிஃபிஷியல் கவ் ஈல்டிங் ப்ரொடக்ஷன் வந்துட்டு டைரக்ஷனல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காதீங்க. டைரக்ஷனல். மிஸ்மேட்ச். which is the mismatch? which is a mismatch? தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. வந்ததுல இருந்தே தப்பா மேட்ச் பண்றாங்க அப்படின்ட்டு. இங்க பாருங்கடா, மைக்கோரைசா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிம்பியாட்டிக் அசோசியேஷனோட வாழக்கூடியது. பட் ரோடோஸ்பிரிலியம் ஃப்ரீ லிவிங் தானே. ரோடோஸ்பிரிலியம்ன்றது ஃப்ரீ லிவிங் தானே. இந்த ஒரு ஃப்ரீ லிவிங்கும் எப்படி மைக்கோரைசாவும் சேமா இருக்கும்? இருக்காது இல்லையா? ஓகே, ஃபேக்கல்டேட்டிவ் அன்ஏரோப்ஸ் தான் ரோடோஸ்பிரிலியம் அப்படின்றது. அது ஒரு ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம். பட் மைக்கோரைசா அப்படின்றது காம்பினேஷன், மியூச்சுவலிஸ்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். என்னது? ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸும் ஃபங்கையும் சேர்ந்தா நமக்கு மைக்கோரைசா வந்திருக்குன்றத பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோனா பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க கண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. அவன் மிஸ் மேட்ச் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? மிஸ் மேட்ச் தான் கேட்டிருக்கான். தப்பான மேட்ச் தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். இப்பதான் பார்த்தோம். சரி ஒரே கொடுங்க. Mycorrhiza is an example of என்னது? Mycorrhiza is an example of mutualism. இதுக்கான எக்ஸாம்பிள் மியூச்சுவலிசம்க்கான எக்ஸாம்பிள் இது மைக்கோரைசா. மைக்கோரைசா இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மியூச்சுவலிசம். மைக்கோரைசா இதுக்கான எக்ஸாம்பிள் இருந்துருக்கு. மியூச்சுவலிசத்துக்கான எக்ஸாம்பிள் இருந்துருக்கு. இது மாட்டி போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். காஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட். காஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் என்ன ஸ்டேட் பண்ணுது? காஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட். இதான் லாஸ்ட் கொஸ்டின். வச்சு சொல்லுங்க. காஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட்ஸ் என்னத்தை ஸ்டேட் பண்ணுது? திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். Gauss principles of exclusion states
No, it's option C. No two species can occupy the same niche indefinitely for the same repeating resources. ரெண்டு ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஒரே நிச்சயை வந்து ஆக்குபை பண்ணியிருக்க முடியாது. ஆப்ஷன் சி. ஏன் போடுறீங்க சி இஸ் ரைட் ஆன்சர். சி என்னவா இருக்கு? மோர் abundant species will be excluded, less abundant species through competition. காஸ் பிரின்சிபிள் வந்து no two species occupies the same niche indefinitely for the same limiting resources. Option C is the right answer. Option C will be the right answer. Okay, option C is going to be the right answer. Fine. No more confusions, I hope so. ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான். பயோடெக்னாலஜி நம்ம நேற்று பார்த்ததுனால நம்ம பேசிக்காக நேற்று காலையில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, அதான் நல்லது. ஏன்னா பயோடெக்னாலஜி நேற்று பார்த்தனால நம்ம அதே பயோடெக்னாலஜி பார்த்தோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, அப்போ அதை ஸ்கிப் பண்ணி நம்ம மிச்சம் இருக்கிற ஈகோசிஸ்டம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஈகோசிஸ்டத்தில் 50-60 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது நம்ம நாராயணியில் 50-60 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்தது ஈகோசிஸ்டம் தான் எடுக்க போகிறோம். ஈகோசிஸ்டத்தில் 3 கான்செப்ட். ஈகோசிஸ்டம் அப்படி இல்லை, அந்த இருக்க 3 சாப்டர் ஆர்கானிசம், ஈகோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் நம்ம மறுபடியும் மேக்ஸிமம் மட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஏன் ஃபயர் போட்டாச்சா ரொம்ப முக்கியம்டா. செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யாராவது நம்பிக்கை பேட்சில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு உங்களால் நம்பிக்கை பேட்சில் சந்திக்கிறேன். ரெஸ்பிரேஷன்ஸோட பார்ட் 1 நம்ம மணிக்கு எடுப்போம். ஓகே, ஸோ see you who are in நம்பிக்கை பேட்ச் இருக்கிற பசங்களை நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். நம்பிக்கை பேட்ச் இல்லாத பசங்களை என் ஜனநாயக கடமையை முடித்து வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, fine. So those who are in நம்பிக்கை பேட்ச் I will meet you by 4 and those who are not in நம்பிக்கை பேட்ச் I will finish my ஜனநாயக ஒர்க். நாளைக்கு போட்டு முடிச்சு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Bye. See. ஓகே. அக்ஷயா, ஐ திங்க் 12th தான்டா இம்பார்ட்டன்ட். 12th தான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கு. 12th இஸ் மோர் கம்பேரிட்டிவ்லி. என் ஓட்டு என் உரிமை யாருக்கு வேணா போடலாம், அதெல்லாம் பார்ப்போம். அவங்கவுங்க ஓட்டு அவங்க உரிமை, யாருக்கு வேணா போட்டிருப்பாங்க. ஓகே, சரி, நம்ம வந்துட்டு மேட்ச் கால சந்திப்போம். அண்ட் அடுத்து வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போகிறது ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்க போது. டைமிங் வந்து உங்களுக்கு லெட் யூ நோ. ஓகேவா? டைமிங் வந்து எப்போ வரும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ செஷன் லைக் பண்ணாமல் யாராவது லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா மறக்காம வேதாந்த நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கான ஃபேமிலிஸோட வீடியோ வந்துட்டு இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வந்து போஸ்ட் ஆயிரும். ஓகே, ஃபேமிலிஸ் வீடியோ இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபேமிலிஸ் வீடியோ இருக்குறா, ஃபேமிலிஸோட நோட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து அந்த ஃபேமிலிஸ்க்கான நோட்ஸ் என்னென்ன நான் என்சிஆர்டி ஃபேமிலி இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்குள்ள நம்ம வந்துடும் சொல்லிட்டு இருந்தோம், நாளைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா கண்ணா? ஸோ see you on another time. கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் ரொம்ப தேங்க்ஸ். கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் ரொம்ப தேங்க்ஸ். see you டாக்கன். டாடா, பை. Yeah, bye டாக்கன்.